இல்லை அதே ஆட்சி நிலைக்கும் போதும் ஒவ்வொரு விவசாயியும் பிரதிபலன் எதிர்பார்க்க ஓட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் மேல் எடுத்த தகவல் சொல்லி இதுக்கு அதை ஜனங்கிட்ட விழிப்புணர்வு கிடையாது. எல்லா சீதோஷ்ண நிலை இருக்குது, எல்லா தட்பவெப்ப நிலை இருக்குது, எல்லா மண் வளம் இருக்குது. அப்படி இருந்தும் வளர்ந்த நாடுன்ற பேர்ல தான் இருக்குது நிலை இருக்குது. இது மாறினா அரசியல் எல்லாம் மண் வளம் இருக்குது. அப்படி இருந்தும் வளர்ந்த நாடு விழிப்புணர்வோ நிச்சயமா நாம முன்னேற்றம் அடையலாம். அதாவது ஒரு செயல் உருவாவதற்கும் சரி அழிவதற்கும் சரி மக்கள் தான் காரணம். அதாவது மக்களாகிய நீங்கள் அனைத்து விஷயங்களும் சிந்திச்சு செயல்படணும் அப்படின்ற விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க சார், நல்லா சொன்னீங்க. ஐயா, உங்ககிட்ட இந்த கேள்விகள் என்னன்னா, நீங்க நிறைய ஆண்டுகளான விவசாயம் செஞ்சுட்டு வரீங்கன்றதுனால இந்த கேள்வி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீர் பற்றாக்குறை, இன்னொன்று நில வளம் குறைந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? இதுக்கு மாற்று விவசாய பயிர்கள் என்னென்னலாம் செய்யலாம்? அது செஞ்சா எப்படி விவசாயத்துல வருமானம் ஈட்ட முடியும்? சார், இப்போ இந்த லேபர் ப்ராப்ளம் வச்சு 1 ஏக்கர் 2 ஏக்கர் எல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற தண்ணிக்கு தகுந்த மாதிரி தோட்டக்கால் பயிர் செய்யலாம். கத்திரி, வெண்டை, வெங்காயம், இது மாதிரி சில குறிப்பிட்ட பயிரெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் ஜாஸ்தி நாள் கிடையாது, 4 மாதம் 5 மாதத்துக்குள்ள க்ளோஸ் ஆகிற பயிருங்க. இதெல்லாம் இருந்தாலும் அதில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் தான். அதை அது மாதிரி கொஞ்சம் மாற்றலாம். அதுவும் இல்லாத இப்போ ட்ரிப் இரிகேஷன் வந்துருக்குது, அதை பயன்படுத்தி சில பயிரெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அது மாதிரி அது எல்லாம் கவர்மெண்ட் அரசாங்கத்திலேருந்து நம்ம சப்சிடி, இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய்க்குதுன்னாக்கா 100 ரூபாய் கொடுத்து வாங்கினோம்னாக்கா அது பாதி என்ன ஒரு சப்சிடி வந்தால் தான் அந்த விவசாயம் அந்த பக்கம் போய் பரவாயில்ல இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணலான்ற ஒரு இது இருக்கும். அது மாதிரி சப்சிடியை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே இலவசமாக என்னென்ன கொடுக்குறாங்க, இவங்க நம்ம செய்யறதுக்கு முன் வந்தால் கூட எதையும் சப்சிடி கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு நிலைமை உருவாக்கிட்டாங்க அவங்களே. அதனால அது மாதிரி எதுனா 10% 50% சப்சிடியில் எதனா கொடுத்து இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் கொடுத்து நீங்கள் செய்யணும்னா ஓரளவுக்கு அந்த இதில் இருக்கிறவங்க செய்யறதுக்கு ஒரு இது இருக்கு. விவசாய மக்களுக்கு அரசு சார்பில் உதவிகள் செஞ்சோம்னா விவசாயம் நிலைத்து நிற்கும் அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நகரமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் பெருகிட்டே வருது. நகரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமப்புறங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதாவது நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு நெல், உதாரணத்துக்கு நம்ம ஒரு விளையாட்டாக சொல்லுவோம், நெல் கொடியில காய்க்குதா இல்லை செடியில காய்க்குதா அப்படின்ற விஷயங்கள் நகரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நெல் குறிப்பா அரிசி தான் எல்லாருக்குமே ஒரு மெயினான ஒரு விஷயம், சோறு போடக்கூடிய விஷயம். நெல் விளைச்சல் எப்படி இருக்குங்க இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கிற சூழ்நிலை? நெல் விளைச்சல் டெல்டா மாவட்டத்தில் செய்யறாங்க, நல்லாவே செய்யறாங்க. பட் அது நம்ம மழை காலத்துல செய்த வெள்ளாம கைக்கு வராதமும் போயிடுது. சில நேரத்துல தண்ணியே இல்லாத காஞ்சும் போயிடுது. இது மாதிரி 2 வகையில அது கருகிறதுனால நெல் அவளை இது பண்ணி ஜனங்க விரும்பி பயிரிட மாட்டாங்க. டெல்டா மாவட்டத்துல அது மாதிரி இருக்கு. ஆனா சில செய்யறாங்க. பட் அந்த எப்படியும் அந்த இது செய்யலன்னாக்கா நமக்கு இன்னைக்கு அரிசியே கிடைக்காது. இன்னும் ஒரு 5 வருஷம் போனாக்கா 100 ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு 1 கிலோ அரிசி கிடைக்காது. அந்த நிலைமை உருவாகிட்டு இருக்குது. ஏன்னா எந்த ஊர்ல 100 ஹெக்டருக்கு மேல இப்போ பிளான் போட்டுருக்காங்க. அதாவது விவசாய நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, வேலை நாட்களும் குறைஞ்சிட்டு வர மாதிரி விவசாய நிலமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வீட்டு மனிதனாக மாறிட்டு வருது. அந்த விஷயங்கள் சொன்னது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் விலைவாசி ஏறிக்கிட்டு தான் போகுது. அப்படி இருந்தும் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? இடுபொருள் விலை அதிகமாகிடுச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே 200 ரூபாய்க்கு 50 கிலோ யூரியா கொடுத்தாங்க. அது மெதுவாக என்னாச்சு 350 ரூபாய் 400 ரூபாய் ஆயிடுச்சு. அதே காம்ப்ளெக்ஸ் யூரியா காம்ப்ளெக்ஸ் இருக்குது, 350 ரூபாய் கொடுத்த காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு 750 ரூபாய். டிஏபின்னு ஒரு உரம் அது 600 ரூபாய்க்கு விற்று 1250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது மாதிரி இடுபொருள் விலை அதிகமாகிடுச்சு. 1க்கு 3 அல்லது 4 பங்கு இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது அந்த அன்னைக்கு அந்த 2 ரூபாய் கிலோ 250 அதே ரேட்டு விட இன்னைக்கு இப்போ ஒரு நெல் பயிரிட்டாங்க 25 கிலோ
கொடு இல்லைன்னா எடுத்து போடியான்றான். இன்றைக்கி கவர்மெண்ட்டே வந்து நேற்று முன்னால நியூஸில் சொல்கிறான், பல ஆயிரக்கணக்கான மூட்டை எடுக்க முடியாத அப்படியே போட்டு வந்துட்டு கவர்மெண்ட்டே ப்ரெக்யூர் பண்ணல. இது மாதிரி இருக்கு சொல்ல எப்படி சார் நெல் பயிரிடுவோம்? கண்டிப்பாக. அதாவது விவசாயிகளுக்கு கொள்முதல் பிரச்சனை இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்ல வர்றதுலேருந்து புரியுது. விளைவிச்ச பொருட்கள் வந்து நியாயமான முறையில் கொள்முதல் பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு பயன் தரும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க சார். அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சங்கங்கள் இருக்குது. வாகனத்துக்குன்னு ஒரு சங்கங்கள் இருக்குது, வியாபாரத்துக்குன்னு ஒரு சங்கங்கள் இருக்குது. இந்த மாதிரியான சங்கங்கள் ஒரே வந்து ஒரு நேர்கோட்டில் ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, ஒரு உண்ணாவிரதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வந்து நாங்கள் கொடுக்கறதுனால தான் நீங்கள் உணவு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து உண்ணாவிரதத்தை வந்து ஆரம்பித்தோம்னா இல்லை வேலை நிறுத்தம் ஆரம்பித்தோம்னா உணவு யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை விவசாய சங்க தலைவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாருங்க. ஆனாலும் அந்த போராட்டம் வந்து தொடரல. அதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் வந்து அதாவது விவசாயிக்கிட்ட ஒற்றுமை கிடையாது. முக்கிய காரணம் ஒரு அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம்னா ஒட்டு மொத்தமாக நிற்கிறாங்க. அரசாங்கம் பணியுது, அவங்க கேட்குற 20 கோரிக்கைன்னா 10 கோரிக்கை எடுத்துக்குது. ஆனால் விவசாயி என்ன பண்ணுறான், ஒற்றுமை கிடையாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணா அரசியல்வாதி அவங்கள 4 பிரிவை பிரித்து ஸ்பிளிட் பண்ணி விட்டுடுறாங்க. அந்த நேரத்தில் ஒற்றுமை இல்லாத போயிடுறதால ஒன்றும் செய்ய முடியுது. அதுதான் மெயின் காரணம். விவசாயினால ஒற்றுமையாக போராட வழி கிடையாது. முக்கிய காரணம் இதுதான். விவசாய சங்கங்கள் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ போராட்டங்கள் நடத்துகிறாங்க தலைவர்கள். கடைசியில் அங்கே போய் ஒரு உண்ணாவிரதம் போனாக்க 500 பேர் உக்காருவாங்க. மத்தியானத்துக்கால 50 பேர் கூட நிற்க மாட்டாங்க. போராட்டம் பொழுது இப்படி தான். இதே மாதிரி இருக்கும்போது விவசாயத்தை ஒற்றுமை இல்லாதனால தான் சரி நடக்குது. ஒற்றுமை இருந்தாக்கா நிச்சயமாக விவசாயியை கவனிக்கும் அரசாங்கம், அரசியல்வாதிகள் கவனிப்பாங்க. அதனால விவசாயிகளை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது அரசியல்வாதிகளுக்கு. காரணம் என்னன்னா யாரையாவது ஒரு அதில் விவசாயிகள் வந்து இந்த கட்சியிலையும் இருக்கிறான், அந்த கட்சியிலையும் இருக்கிறான், அந்த கட்சியிலையும் இருக்கிறான். அந்த கட்சியை சார்ந்தவனுக்கு ஏதோ ஒரு ஆசை வார்த்தை சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு கூப்பிட்டு இது விட்டு அப்போ பிசு செஞ்சிடறாங்க. இதுதான் காரணம். இவர் வாத்தியார் எனக்கு ஆகலைன்னாக்கா இவர் போராட்டத்தில் ஈடுபடுவார். போய் மாட்டிக்கிட்டேன் மகன் அப்படின்ட்டு நான் வீட்டில் இருப்பேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல இதுதானே போராடுறாருன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த லோக்கல் இதை வச்சுட்டு அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டோம், நம்ம வீட்டில் இருக்கிறான் அப்படி இதுவும். அதே சமயத்தில் அரசாங்கத்தில் விவசாயத்துக்கு பல சப்சிடிகள் தர்றாங்க. எந்த சப்சிடி எந்த விவசாயத்துக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணுன்றது கொடுக்கறதில்ல. அறுவடை ஆன பிறகு கொடுப்பாங்க. அதுக்கு கண்டிப்பாக சார் நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது ஒற்றுமை இல்லை விவசாயிகள், எங்களிடையே வந்து ஒற்றுமை மட்டும் இருந்ததுன்னா அனைத்து பிரச்சனைகளையும் நாங்களே தீர்த்துக்குவோம் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொல்லிட்டு இருக்கீங்க சார். நிறைய விஷயங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இது விஐடி பண்பலை 90.8 CSRDS இணைந்து வழங்கும் அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. ये जवानी है दीवानी, हाँ मेरी रानी रुक जाओ रानी, एक जरा पीछे मुड़ के चली कहाँ ऐसे उड़ के, हा हा. Oi Chintu, are you taking bath or recording some song inside, huh? Mintu, can't you read do not disturb outside the bathroom? I am just worried about the water you are wasting inside. Remember, save water, save life. Okay, I'm coming out. Go green. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி விஐடி பல்கலைக்கழகம் மற்றும் விஐடி CSRDS இணைந்து நடத்துகிற அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சேர்க்காடு கிராமத்தில் விவசாயி கிட்ட தான் நம்ம அனுபவ மேடை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம் நாகசாமி ரிட்டையர்டு HM சார், அடுத்ததா திரு கே ராமச்சந்திரன் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய தகவல்கள் நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இடைவேளைக்கு முன்னாடி சொன்னீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கொள்முதல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து சொன்னீங்க.
இப்போ என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆள் பற்றாக்குறை அப்படின்ற விஷயங்கள் முன்னாடி கேள்வியிலேயே நீங்க சொன்னீங்க. ஆள் பற்றாக்குறை அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குங்களா? அப்படி இல்லைன்னா ஆள் பற்றாக்குறையை வைத்து கொண்டு எந்த மாதிரியான விவசாயம் நல்ல முறையில் கொடுக்க முடியும்? ஆள் பற்றாக்குறை என்னும்போது ஒரு சில விவசாயத்தை ஆள் வச்சு தான் செய்ய முடியுது. சில விவசாயம் ஆள் இல்லாமல் மிஷினரி வச்சு செய்யலாம். அந்த மிஷினரி எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. மிஷினரி எல்லாருக்குமே கிடைக்கிறது, எனக்கு காஸ்ட்லியாக இருக்குது. எல்லா களை எடுக்கிற மிஷின், டிராக்டர் அத்தனையும் லட்சக்கணக்கில் இருக்குது. அந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்கிறதுக்கு முடியல. அதே சமயத்தில் வாடிக்கை போனாக்கா இந்த கிராமத்து ஏரியாவில் அந்த மிஷினரி எதுவுமே கிடையாது, டிராக்டர் ஒன்று தவிர. அதை வச்சுட்டு இங்கே விவசாயம் செய்ய முடியல. டிராக்டர் வச்சுக்கின்னு எந்த விவசாயம் செஞ்சிட முடியாது. நடவு போடுற மிஷின் வேணும், அறுவடை செய்கிற மிஷின் வேணும். இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்குது. உதாரணமாக எங்கள் கிராமத்தில் ஒரு விவசாயத்துக்கு ஆள் வேணும்னா இன்னைக்கு வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல தான் போய் ஆளை கூட்டின்னு வந்து இன்னைக்கு விவசாயம் செய்கிறத தவிர கிராமத்தில் இருக்கிற விவசாயி யாரும் வர்றது, விவசாய தொழிலாளர் யாரும் வர்றது கிடையாது. இன்னைக்கு உதாரணமாக பள்ளிக்குப்போம் மாநகராட்சிக்கு உட்பட்டது, அங்கே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிடையாதுங்க. ஆகினால அவங்கள கூட்டின்னு அங்கே 2 மடங்கு அல்லது 3 மடங்கு கூலி கேட்குறாங்க. அப்படி கூலி கொடுத்து செய்யும்பொழுது நமக்கு கட்டுப்படி ஆகலை. கடைசியில் அறுவடை செஞ்சு அதை விற்கின்ற பொழுது எந்த கட்டுப்படி ஆகலை. அதனால் விட்டுட்டதுனால தான். அதனால் எல்லாமே தரிசா போடுறதுனால தான் இதை பயன்படுத்திக்கின்னு என்ன பண்ணுறாங்க, ஆசை வார்த்தைக்கு போய் ரோட் பாயிண்ட் இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கி ரியல் எஸ்டேட் போட்டுக்கிறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் யார் வாங்குறாங்க? அந்த பிளாட்டுங்கன்னா விவசாயியார் போய் வாங்கலை. நம்ம நிலத்தில் நாம் விற்ற ஒரு சென்ட் ஒரு ஏக்கரை நிலத்தில் 2 பிளாட்டில் அவன் விற்றுக்கிறான், மீதெல்லாம் அவனுக்கு தான் லாபம். இப்படி தான் ரியல் எஸ்டேட்டை மாறின்னு இருக்குது. இதுக்கு காரணம் இந்த விவசாயம் போய்த்து போனதுக்கு காரணம் முதல் லேபர் பிரச்சனை. 2வது விவசாயினுடைய விளையக்கூடிய பொருளுக்கு தகுந்த விலையை நிர்ணயம் செய்து கொள்ள விவசாயிக்கு முடியல. ஒற்றுமை இல்லை, அதனால விவசாயம் நிர்ணயம் செய்ய முடியல. அதே ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை செய்கிறவன் வச்சுன்னு இருக்கிறவன் 2 ரூபா ஒரு தீப்பெட்டி, 1 ரூபா தீப்பெட்டின்னு நிர்ணயிச்சா அந்த ரேட்டு தான். ஒரு டீ கடை டீ வச்சு டீ போடுறவன் 8 ரூபா டீ என்ன 8 ரூபா தான். இந்த கடையிலையும் அந்த 8 தான், அந்த கடையிலையும் 8 தான். ஆனால் விவசாயிகிட்ட அந்த ஒற்றுமை இல்லை. இது போன்ற விலை நிர்ணயத்தை விவசாயி தான் தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு தரப்புல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அது அரசு எப்படி ஏற்று நடத்துறதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குங்களா? இல்ல விலை நிர்ணயம் ஒரு விவசாயி தான் உற்பத்தி பண்றவன் தான் விலை நிர்ணயம் கொண்டு வர முடியும் அப்படின்ற அதிகாரம் யார் வழங்க முடியும்? யார் அதை கேட்கறது? அரசாங்கத்துக்கிட்ட பல சங்கங்கள் கேட்கறாங்க சார். அப்படி சங்கங்கள் கேட்கும்போது அரசு அதான் விவசாயம் ஒரு பொருட்டை எடுத்துக்கிறதுல அரசியல்வாதிகள் அவங்க எப்படியோ நாளைக்கு ஓட்டு போட்டுட்டு போறாங்க. இந்த கட்சிக்காரன் எடுத்துக்கினாலும் நம்ம அதில் 10 பேர் இருக்காங்க, அந்த கட்சிக்காரன் எடுத்தாலும் 10 பேர் இருக்காங்க. அவன் அந்த 10 பேர் அவனுக்கு சார்ந்தவங்கெல்லாம் ஓட்டு போட்டு அதனால விவசாயிகளை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. மொத்தமா அவங்க ஓட் பேங்க் எப்படியோ அந்த வகையில தான் அரசியல்வாதிகள் ஆட்சி செய்யறாங்களே தவிர விவசாயிகளை ஒரு பொருட்டை எடுத்துக்கிறதா இருந்தாக்கா இந்த அளவுக்கு நடக்க விவசாயம் பொய்த்து போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது விவசாயிங்க ஒற்றுமைன்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒற்றுமையா இருந்தா இந்த அளவுக்கு நடக்காது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது நீங்க சொல்லும் போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா காலையில தூங்கி எந்திரிச்சு நம்ம டீ குடிக்கிறது, பால் கொண்டு வரது ஒரு விவசாயியால தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் தான் மாடு வளர்த்து பால் கொடுக்குறாரு. காலையில டிஃபன் சாப்பிட்றது, சாம்பார் வைக்கிற காய்கறி ஆகட்டும், டிஃபன் சாப்பிட்ற இட்லியில இருக்கிற அரிசி ஆகட்டும், அனைத்தும் ஒரு விவசாயி தான் கொடுக்குறாரு. ஆனா அவருக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னும் போது நீங்க சொல்ல வரும்போது தான் எனக்கு புரிய வருது சார். இது போன்ற கஷ்டங்கள் அரசுக்கு நேரடியா ஒரு விவசாயி ஒரு நேரடியா ஒரு அரசாங்கத்துக்கிட்ட முறையிட முடியுமா? இதே அதாவது சங்கங்கள் மூலியமா தான் முறையிட முடியும்னு இருக்குங்களா? இல்ல நீங்க ஒரு பிரதிநிதி, ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படின்ற முறையில நேரடியா முறையிடுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இதுவரையில ஏதாச்சும் நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்களா சார்? முடியும் சார். இப்ப கலெக்டர் மீட்டிங் போடுறாங்க, விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள். அங்க போய் சொல்றோம், என்ன முடிஞ்சு போச்சு, ஆகி போச்சு, பாக்குறோம், செய்யறோன்றாங்க. கலெக்டர் மீட்டிங், கலெக்டர் ஆபீஸ்ல விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள்னு ஒண்ணு வருது. அங்க போய் சொல்றோம், எந்த குறைக்கு நிவர்த்தி பண்ணியிருக்காங்க? எந்த குறைக்கு நிவர்த்தி பண்ணியிருக்காங்க? எதுவுமே செய்யல. பன்றிகள் தொல்லை, ஆள் பற்றாக்குறை, எத்தனையோ சொல்றோம், எதுவும் இல்லை. ஏதோ போய் வர்றது தான் வேஸ்ட் நமக்கு. அதனால பேசாம நின்று போக வேண்டியது. அரசியல்வாதிகிட்ட யார்கிட்ட போய் சொல்றது? நம்ம அரசியல்வாதி சொல்லணும்னாக்கா ஓட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு விவசாயியும் ஸ்டெபனா நின்று இதை செஞ்சா நான் போடுறேன் ஓட்டு அப்படின்னு பிரதிபலன் எதிர்பார்க்காம செஞ்சாங்கன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். இது நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை. இவ்வளவுதான் விவசாயம்.
அதாவது தொடர்ந்து இதே மாதிரி விலைவாசி உயர்ந்து போன என்னைக்கோ ஒரு நாளைக்கு உணர்வாங்க. உணர்றதுன்னா அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் ஒன்றும் உணர்வு போகிறது கிடையாது. அவங்களுடைய இதுவோ அதை தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? குறிப்பா உணவுப் பொருட்களுடைய விலைவாசி அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி இருக்கும்? ஒரு விவசாயியா இருந்து உங்களுடைய கணிப்பை சொல்லுங்க சார். தொடர்ந்து இதே மாதிரி ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஏறினு தான் போயிருக்குது. எவ்வளோ விலைவாசி போனாலும் வாங்கி சாப்பிடணுன்ற மொழியில் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வந்து இருக்குது அவங்களுக்கு. அதில் கஷ்டம் தெரியல. ஏன்னா விவசாயி தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா விவசாயிக்கு வேற வருமானம் கிடையாது. இவ்வளவு ஆள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து விவசாயிகள் பக்கம், அதாவது விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்க கொண்டு போயிருக்கீங்களா? கொண்டு போயிருக்கிறோம். விவசாயிக்கு அவங்க மூலியமா வந்தாக்கா 10 பேர் செய்யக்கூடிய ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலை 10 பேர் கூட செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? அனுபவப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஏமா உக்காந்து இருக்கீங்கன்னா நீயா கூலி கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. இது அப்படியே அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் விவசாயிக்கு அவங்க அனுப்பிச்சாக்கா அந்த ஒன்றும் விவசாயம் நடக்காது. விவசாயம் அரசாங்கத்தினுடைய காசு தான் விரையமாக தவிர விவசாயம் நடக்காது. இப்போ அவங்க சோம்பேறி ஆகிட்ட பிறகு இதுக்கு மேலே அவங்களால செய்ய முடியாது, வரமாட்டேன்றாங்க. மொத்தத்தில் விவசாயம் மாநகராட்சியிலேருந்து கூலி ஆள் வர்றாங்கன்னா அதுக்கு பார்த்துக்கங்களேன். மாநகராட்சியிலேருந்து கிராமத்துக்கு வர்றாங்க, கிராமத்தில் இருந்து தான் டவுனுக்கு போயிட்டு இருந்தாங்க கூலிக்கு. இப்போது விவசாயத்துக்கு அங்கேருந்து இங்கே வர்றாங்க. கண்டிப்பா, அதாவது மக்களுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருதுனால விவசாயம் குறைஞ்சிக்கிட்டு வருது, விவசாயம் அழிவின் பாதையில போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னாரு. ஏன்னா சார் பேசுறதுல இருந்தே தெரியுது விவசாயத்திலயும் எவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. அவர் ஆசிரியரா இருந்து விவசாயத்தின் பக்கம் ஈர்ப்புல வந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேசுறத வச்சு பார்க்கும்போது விவசாயத்துல நிறைய அடிபட்டிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இதுல இருந்து எடுத்துக்க முடியுதுங்க சார். விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் சொன்னீங்க. விவசாயியா இருந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றதுல எவ்வளவு இன்னல்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா சொன்னீங்க. என்னுடைய மனசு படபடக்குது. இதுல இருந்து அரசு வந்து இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில பல்வேறு சலுகைகளை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் VIT பண்பலை 90.8 சார்பாகவும் VIT பல்கலைக்கழகத்தின் நிலையான ஊரக வளர்ச்சி மற்றும் கல்வி ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் சார். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய அனுபவ மேடை நிகழ்ச்சியில் M. நாகசாமி சார் ரிட்டையர்டு HM, ஆனா இன்னைக்கு விவசாயியா இருந்து பல்வேறு அனுபவங்களை நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்து கொண்டாரு. அவர் கூட K. ராமச்சந்திரன் சார், அவரும் வந்து விவசாயி, அவரும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் விவசாயத்துல ஈடுபாடு வந்து இன்னைக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே விவசாயத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எந்த மாதிரியான விவசாயம் பண்றோன்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னாங்க. அடுத்த ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம். உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுபவர். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என கூறுவதுண்டு. காலத்தின் அருமை கருதி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுள்ளோமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டியிருக்கும். அப்படி செய்பவர்கள் மிக சிலரே. பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம். ஆனால் நேரத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? உலகில் உள்ள அனைவருக்கும் செல்வம், ஆரோக்கியம், அதிகாரம், வயது ஆகியவற்றில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருக்கும் பொதுவானது நேரம் மட்டுமே. நொடி பொழுதில் வாய்ப்பை இழந்தவர்களும் உயிர் பிழைத்தவர்களும் வெற்றி பெற்றவர்களும் உலகில் உண்டு. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களை கேளுங்கள். ஒரு வினாடி முந்தி வந்ததால் தான் வெற்றி பெற்றேன் என்பார்கள். நேரத்தை நிர்வகிக்க வேண்டும். அன்றாடம் என்ன செய்தீர்கள் என்பதையும் அதற்கு எவ்வளவு நேரம் செலவிட்டீர்கள் என்பதையும் கட்டாயம் சிந்திக்க பழகுங்கள். அதற்கே நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நேரம் உங்களை நிர்வகிக்க விடாதீர்கள். ஓய்வுக்கு சற்று நேரம் ஒதுக்கி சோர்வை விரட்டுங்கள். குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு, நண்பர்களுக்கு, வேலைகளுக்கு என நேரத்தை பிரித்து செயல்படுங்கள். இன்றைய பொழுதின் மதிப்பை உணருங்கள். வேலையை தள்ளி போடாதீர்கள். நாளை நமதே என்பதை மாற்றி இன்றும் நமதே என்னும் மனநிலையை உருவாக்கிக் கொள்வோம். நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது காலம்தான்.
அந்த காலத்தின் மதிப்பை பலர் உணராமல் வீணடித்துக் கொண்டிருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம். காலத்தின் முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். ஒரு போட்டியில் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது. பரிசு என்னவென்றால், ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்கள் வங்கி கணக்கில் 86,400 ரூபாய்கள் சொந்த செலவுக்காக வரவு வைக்கப்படும். ஆனால் இந்த பரிசுக்கு சில கண்டிஷன்கள் உண்டு. 1, அந்த நாளில் நீங்கள் செலவு செய்யாத பணம் உங்கள் கணக்கிலிருந்து நீக்கப்பட்டுவிடும். 2, உங்கள் பணத்தை நீங்கள் வேறு அக்கவுண்டிற்கு மாற்ற முடியாது. 3, அதை செலவு செய்ய மட்டுமே உங்களுக்கு உரிமை உண்டு. 4, எப்போது வேண்டுமானாலும் வங்கி இந்த ஆட்டத்தை முன் அறிவிப்பு இல்லாமல் நிறுத்திக் கொள்ளலாம். 5, வங்கி முடிந்தது கணக்கு என்று சொன்னால் அவ்வளவுதான், வங்கி கணக்கு மூடப்பட்டுவிடும். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு பிடித்த எல்லாம் வாங்குவீர்கள் இல்லையா? உங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் ஏதேனும் செய்வீர்கள் இல்லையா? முடிந்தவரை ஒவ்வொரு ரூபாயையும் செலவு செய்வீர்கள் இல்லையா? உண்மையில் இது ஆட்டமில்லை, நிதர்சனமான உண்மை. ஆம், நாம் ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது. நாம் அதை கவனிப்பதில்லை. அந்த ஆச்சரிய வங்கி கணக்கின் பெயர் காலம். ஒவ்வொரு நாள் காலையும் நாம் எழுந்திருக்கும் பொழுது வாழ்க்கையின் பரிசாக 86,400 வினாடிகள் நமக்கு வழங்கப்படுகிறது. அன்றைய பொழுது நாம் வாழாத வினாடிகள் தொலைந்ததுதான். நேற்றைய பொழுது போனதுதான். இதை ஞாபகம் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நாம் கொண்டாடி வாழ மாட்டோமா? காலம் நாம் நினைப்பதை விட வேகமாக ஓடிவிடும். சந்தோஷமாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களை ஆழமாக நேசியுங்கள். வாழ்க்கையை கொண்டாடுங்கள். காலம் விலை மதிப்பற்றது. சென்றுவிட்ட நேரம் மீண்டும் வரப்போவது இல்லை. காலத்தை கவனமாக கையாளுவோம். காலத்தின் பெருமையையும் எதையும் உரிய காலத்தில் செய்ய வேண்டியதின் அவசியத்தையும் உணர வேண்டும். எனக்கு நேரமே சரியில்லை என்று புலம்புகின்ற மனிதர்கள் சிலர். என்றைக்கு நல்ல காலம் பிறக்குமோ என்று பெருமூச்சு விடுபவர்கள் சிலர். இப்படி நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்தான் நேரம், காலம், டைம். நாம் காலத்தின் அருமையை உணர்ந்து செய்யும் வேலையை சிறப்பாகவும் விரைவாகவும் சரியான நேரத்திலும் செய்ய வேண்டும். இன்றைய இயந்திர உலகில் நேரம் என்பது மிகவும் முக்கியமானது. நேரத்தை தவறிவிடுவது வாழ்க்கையை தொலைத்து விடுவதற்கு சமம். நமது வாழ்நாளில் 29 ஆண்டுகள் தூங்குவதற்கும், 10 ஆண்டுகள் வருவாய் ஈட்டுவதற்கும், 9 ஆண்டுகள் பொழுதினை வீணடித்தலிலும், 2 ஆண்டுகள் பிறருக்காக காத்திருப்பதிலும் செலவழித்து விடுகிறோம் என்று ஆய்வு கூறுகிறது. நொடிப்பொழுது முதல் நிமிடம், மணி, நாள், மாதம், வருடம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். இதையே வள்ளுவர் காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுபவர் என்கிறார். உலகத்தை கொல்ல கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கேற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருக்க வேண்டும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. நேர்களை இது VAT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அங்குள்ள வளங்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களை பத்தி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு என்னன்னு யோசிக்கிறீங்களா? தாயும் தாய்நாடும் சொர்க்கத்தை விட மேலானவை என்ற குறிக்கோளை கொண்ட நேபாளத்தை தான் சுத்தி பார்க்க போறோம். நேபாளம் இமயமலையில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். தெற்காசியாவில் உள்ள இந்நாட்டின் வடக்கில் சீன குடியரசும், தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கு திசைகளில் இந்தியாவும் அமைந்துள்ளன. நேபாளம் பொதுவாக இமாலய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. நேபாள நாட்டின் மக்கள் தொகையில் 80% இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள். தெற்கே வெப்பமான தெராயும் வடக்கே குளிரான இமாலயமும் கொண்ட நேபாளத்தின் புவியமைப்பு பெரிய வேறுபாடுகளை காட்டுகிறது. சிறிய தூரத்திற்குள் சமவெளியில் இருந்து உலகிலேயே மிக உயரமான இமயம் வரை நிலம் மிக விரைவாக உயர்வடைகிறது. சீனாவுடனான எல்லையில் உள்ள எவரெஸ்ட் உட்பட உலகின் முதல் 10 உயரமான மலைகளில் 8 நேபாளத்தில் காணப்படுகிறது. நேபாளத்தின் தலைநகரமும் அதன் பெரிய நகரமுமான காட்மாண்டு விளங்குகிறது. நேபாளத்தின் பெயரின் ஆரம்பம் குறித்த தெளிவான கருத்துக்கள் இல்லாத போதும் நே என்றால் புனிதம் என்றும் பால் என்றால் குகை என்றும் பொதுவான கருத்தாகும்.
பல்வேறு அரசர்களின் கீழ் நீண்ட பசுமையான வரலாற்றை கொண்டிருந்த நேபாளம் 1990 அரசியலமைப்பு சட்ட முடியாட்சியாக மாறியது. தற்போதைய குடியரசுத் தலைவராக ராம் பரான் யாதவ் பதவி வகிக்கிறார். பிரதமராக மாதவ் குமார் நேபால் பதவி வகிக்கிறார். 1,47,181 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நேபாள் உலகத்தின் 94வது பெரிய நாடாக விளங்குகிறது. அங்கு 27,133,000 மக்கள் வாழ்கிறாங்க. இது உலக நாடுகள்ல 42வது மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு சொல்றாங்க. அங்கு பயன்படுத்தப்படும் நாணயத்தை நேபாள ரூபான்னு சொல்றாங்க. காட்மாண்டு பள்ளத்தாக்கு பிரதேசத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நியோலிதிக் கால பகுதியை சேர்ந்த ஆயுதங்களின் மூலம் 900 ஆண்டுகளுக்கு முன்னரே இப்பிரதேசங்களில் மக்கள் இருந்ததை காட்டுகிறது. திபேத்திய மியான்மர் இன மக்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு வசித்ததாக கருதப்படுகிறது. இந்தோ ஆரிய மக்கள் சுமார் கிமு 1500 அளவில் இங்கு வந்தனர். மேலும் சுமார் கிமு 1000 அளவில் பல சிற்றரசுகள் தோன்றின. கிமு 250 அளவில் இப்பிரதேசம் வட இந்தியாவின் மௌரிய பேரரசுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. பின்னர் கிபி 4வது நூற்றாண்டளவில் குப்த பேரரசுடைய ஆட்சியின் கீழான அரசாக செயற்பட்டது. கிபி 5வது நூற்றாண்டுக்கு பின்னர் லிகாவியர் என அழைக்கப்பட்டவர்கள் இப்பிரதேசத்தை ஆட்சி செய்தார்கள். இவர்களது ஆட்சி கிபி 5வது நூற்றாண்டின் பிற்காலம் வரை நீடித்தது. லிகாவிய அரச வம்சத்திற்கு பின்னர் நேவரி காலம் தொடங்கியது. 879 இவ்வரசம்சம் நேபாளத்தை ஆண்டது. எனினும் அவர்களின் ஆட்சியின் எல்லைகள் குறித்த தகவல்கள் இல்லை. கிபி 12வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பெயரின் இறுதியில் மல்லன் என்ற பட்டத்தையுடைய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். இவர்கள் நாட்டை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்தனர். 200 வருடங்களுக்கு பிறகு 14வது நூற்றாண்டில் நேபாள நாடு காட்மாண்டு, பத்தான், பசாட்காவோன் என 3 பிளவுபட்டது. இவை பல நூற்றாண்டுகளுக்கு பகைமை பாராட்டி வந்தனர். பின்னர் 1765 பிரித்திவ் நாராயணன் சா என்பவர் 3 நாடுகளையும் ஒன்றிணைத்து இன்றைய நேபாளத்திற்கு வித்திட்டார். அதன் பின்னர் 1991 மேயில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி பல கட்சி முறைகளை கொண்டு வந்தனர். முதலாவது ஜனநாயக தேர்தலில் நேபாள காங்கிரஸ் வெற்றி பெற்று கிரிஜா பிரசாத் கொய்ராலா பிரதமராக பதவியேற்றார். நேபாள மலை பிரதேசமானது உலகிலேயே உயரமான மலைகளை கொண்டுள்ளது. உலகின் உயரமான மலையான எவரெஸ்ட் திபேத்துடனான எல்லையில் காணப்படுகிறது. மேலும் உலகின் முதல் 10 உயரமான மலைகளில் 8 நேபாளத்தில் அமைந்துள்ளது. உலகின் 3வது உயரமான மலையான கஞ்சன்சுங்கா மலை கிழக்கு சிக்கிமுடனான எல்லையில் அமைந்துள்ளது. காடழிப்பு அதாவது டீஃபாரஸ்டேஷன் இப்பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனையாகும். நேபாளத்தோட வானிலை பொறுத்தவரை நேபாளம் 5 காலநிலை வலயங்களுள் கொண்டுள்ளது. 1200 மீட்டருக்கு கீழான பகுதியில் வெப்ப வலய காலநிலையும் 1200 2400 மீட்டர் வரையான பிரதேசம் மிதமான காலநிலையையும் 2400 3600 மீட்டர் வரையான பிரதேசம் குளிர் வலய காலநிலையையும் 3600 4400 மீட்டர் வரையான பிரதேசம் உப ஆர்டிக் காலநிலையையும் 4400 மீட்டருக்கு மேலான பிரதேசம் ஆர்டிக் காலநிலையும் கொண்டுள்ளது. மேலும் நேபாளத்தில் கோடை, பருவக்காற்றுகள், இலையுதிர் காலம், மாரி, இளவேனில் என 5 பருவங்கள் காணப்படுகின்றன. இமாலயம் பருவக்காற்றுகளுள் செல்லும் வட எல்லையாகவும் மாரி மத்திய ஆசியாவில் இருந்து வரும் குளிர்காற்றுகள் செல்லும் தெற்கு எல்லையாகவும் செயற்படுகின்றது. நேபாளமும் வங்காளதேசமும் சுமார் 21 கிலோமீட்டர் மட்டுமே அகலமான இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பால் பிரிக்கப்பட்டுள்ளன. இப்பிரதேசம் சில்லிகுரி வழி பிரதேசம் என அழைக்கப்படுகிறது. நேபாளத்தின் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நேபாளம் உலகிலேயே மிக ஏழ்மையான நாடாகவும் அபிவிருத்தி குன்றிய நாடுகளில் ஒன்றாகவும் திகழுது. மக்கள் தொகையில 38% வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்களாம். நேபாளத்துல நீர்மின் மூலமா மின்சார உற்பத்தி நடத்துறாங்க. வருடத்திற்கு சுமார் 83,000 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை தயாரிக்கிறாங்களாம். ஆனா இந்த மின்சாரம் தயாரிப்பு 27 கோடி மக்கள் வாழும் ஒரு நாட்டுக்கு கண்டிப்பா பத்தாது. அதனால 24 மணி நேரத்துல ஏறத்தாழ 9 - 12 மணி நேரம் தான் மின்சாரம் கிடைக்குதாம். வருங்காலத்துல வேற ஒரு முறை மூலமா மின்சாரத்தை தயாரித்து நேபாளத்திற்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்கணும்னு மிக கடினமா உழைச்சிட்டு வராங்க. நேபாளம் மலைப்பகுதியால சூழப்பட்டதால அங்க இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க வாழும் மக்கள் 260 கிலோபைட்ஸ்க்கும் கம்மியான ஸ்பீட்ல தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்றாங்களாம். இனி வரும் காலங்கள்ல இன்டர்நெட் ஸ்பீடை அதிகமாக்குறது தான் அங்கு உள்ளவர்களின் கொள்கையாக கருதப்படுகிறது. நேபாள 7 வேர்ல்ட் ஹெரிடேஜ் பிளேசஸ் இருப்பதாக சொல்றாங்க. காட்மாண்டு, பகத்பூர், லலித்பூர் போன்ற 3 இடங்களை கொண்ட காட்மாண்டு வேலியில தான் வேர்ல்ட் ஹெரிடேஜ் பிளேசஸ் இருப்பதா சொல்றாங்க.
அதுல நேபாளத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களான பசுபதிநாத், ஸ்வயம்புநாத், பௌத்த ஸ்தூபா, காத்மாண்டு, பக்தபூர் மற்றும் பதான் தர்பார் ஸ்கொயரும் அடங்கும். அங்குள்ள நாகரிகங்கள்ல மிகவும் அழகானது அவங்களோட நமஸ்தேன்னு வரவேற்கும் கலாச்சாரம் தான். நம்ம ஊர்ல வணக்கம் சொல்ற மாதிரி இரு கைகளை கூப்பி நமஸ்தேன்னு வரவேற்பாங்க. மனிதர்களுள்ள வாழும் தெய்வத்தை வணங்கும் வகையில நமஸ்தேன்னு சொல்றதா அவங்க நம்புறாங்க. நேபாளத்தோட தேசிய கொடி நாட்கரம் வடிவம் அல்லாத வித்தியாசமான வடிவமைப்பை கொண்டது. இரு முக்கோணங்களை மேலும் கீழும் வைத்தது மாதிரி இருக்கும். இந்த இரு முக்கோணங்கள் அங்கு இருக்கும் இரு பெரிய சமயங்களான இந்து மதத்தையும் பௌத்த மதத்தையும் குறிப்பதாக சொல்றாங்க. உலகின் வேறு எந்த நாட்டுக்கும் இப்படி ஒரு அமைப்பு இல்லை. ப்ளூ பார்டரோட சிகப்பு நிறத்துல இருக்கும் நேபாளத்தோட கொடி. கொடியில சூரியனும் சந்திரனோட அமைப்பும் இருக்கும். மேலும் நேபாளத்தோட சுற்றுலாத்துறை பொறுத்தவரை நேபாளத்துல பல மலை பிரதேசங்கள் இருப்பதால ட்ரெக்கிங், ராஃப்டிங் போன்றவை முக்கிய சுற்றுலா ஈர்ப்புகளாக உள்ளன. நேபாளம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாலும் அங்கு வாழும் மக்கள்ல பல கின்னஸ் ரெக்கார்ட்ஸும் இன்டர்நேஷனல் பிரைசஸையும் வின் பண்ணிருக்காங்க. நேபாளம்னு சொன்னதும் முதலில் ஞாபகத்துக்கு வருவது அங்கு வாழும் ஒரு இன மக்களான கூர்க்காங்க தான். கூர்க்காக்கள் அவங்க தைரியத்திற்கு பேர் போனவங்க. அவங்க தைரியத்தை போற்றும் வகையில உலகத்துல பல கோட்ஸ் இருக்கு. ஒரு மனிதன் சாவை பார்த்து பயப்படலனா ஒன்னு அவன் பொய் சொல்லுவான், இல்ல அவன் ஒரு கூர்க்காவா இருப்பான்னு சொல்றாங்க. நேபாளத்தோட உணவு வகையில திண்டோ என்பது நேபாளத்தோட ட்ரெடிஷனல் ஃபுட்டா இருக்கு. திண்டோ அல்லாத மோமோ, டம்ப்ளிங்ஸ், பீஸா, ரேமன் நூடுல்ஸ் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் நேபாளத்தை பிரபலமானது. நேபாள சமையல் கலைகள்ல காஸ் அல்லது பாரி சமையல் கலை, ஹிமாலய சமையல் கலை, தக்காளி சமையல் கலை, நியூயார் சமையல் கலை போன்றவை ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அவை அல்லாத மாமிச வகைகளான எருமை மற்றும் பன்னி கறிகளையும் சாப்பிடுறாங்களாம். நேபாள மக்களோட முக்கிய கொண்டாட்டங்களா பஜ்ரா ஜோகினி ஜாத்ரா, சித்தி ஜாத்ரா, பஞ்சரான், நாக பஞ்சமி, ஜனாய் பூர்ணிமா, காய் ஜாத்ரா, தீபாவளி, கணபதி சதுர்த்தி, சங்கராந்தி, ஹோலி போன்றவை மிக முக்கியமான கொண்டாட்டங்களா இருக்கு. நேபாள மக்களோட உடைய பொறுத்தவரை அங்கு வாழும் ஆண்கள் தப்லான், அதாவது நீளமான ஒரு ஷர்ட் உடைய தப்லான் என்பது அவங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸா இருக்கு. அங்கு வாழும் பெண்கள் பார்சி மற்றும் ஹக்கு பத்தாரி எனப்படும் சாரிய தான் அணியிறாங்களாம். எனவே தப்லான், பார்சி, ஹக்கு பத்தாரி போன்ற உடைகள் தான் நேபாளத்தோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸா இருக்கு. நேபாளத்துல 1962 ஆண்டு தான் நேபாள ஒலிம்பிக் கமிட்டி தொடங்கியது. பின்னர் 1988 சியோலில் நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல விதாம் லாமா என்பவர் ஒரு பிரான்ஸ் மெடலை வின் பண்ணிருக்காரு. தீஷ்கா நேபாளத்தோட பாரம்பரிய நடனமா இருக்கு. நேபாளத்தில் வாழும் மக்கள் பெரும்பாலும் நேபாள மொழியை பேசுறாங்க. அதன் பெயர் நேபாளி. சுமார் 44% பேர் நேபாளிய பேசுறாங்க. நேபாளி அல்லாத போஜ்புரி, தாரு போன்ற மொழிகளையும் பேசுறாங்க. என்னங்க, நேபாளத்தை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நேபாள பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what? Many people these days are like, they close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay. Tell me, what's the matter? I was saying, let's bring some saplings and plant it around our home
so that it looks more clean and green. Fine, let's do it. Go green. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவியே, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புயலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். Hello. Hello, yes, Mr. Prashant Kumar? Yes, this is Prashant speaking. Sir, sorry to inform you, your father has met with an accident. There is severe blood loss and can you please come to CMC, sir? What? Okay, I'll be there right now. I got a call saying my dad has met with an accident and that he's admitted here. Can I please know which room number he's in? Yes, sir. Can you tell me patient's name? Mr. Abhishek Kumar. One second, sir. Yes, sir. Sir, room number 235. Okay, thank you. Doctor, how is my father? I can't say anything for sure right now, but there's been a lot of blood loss and he's in need of blood of any blood group. Okay, oh my god. Okay. Give me a minute. I'll call my friend over to come and do the needful. Yeah, please. Hello, Amit? Can you please come to CMC right away? Wait, Prashant, is everything okay? No man, I'm in a bit of trouble right now. My father just met with an accident and he needs blood urgently. Oh, okay, I'm on my way. Amit reaches the hospital. Prashant guides him to the room and Amit donates amount of blood required. Now both of them are waiting outside the operation theatre. Have faith in God, Prashant. Everything will be alright. Thanks, Amit. Thanks a lot. He wouldn't have made it if it wasn't for you today. That's all fine. But why did you wait for me? We anyways have the same blood group. You could have donated the blood yourself. It's, I can't because I'm scared of needles. Are you crazy? Your dad is dying right in front of your eyes and all you can think about is being scared of a needle? Seriously? Are you out of your mind? I was very nervous and I couldn't think straight at that moment. What? Oh my god. Do you even know what you're saying? I mean, just hear yourself. He is your father and this is the time he needs you the most. And all you say is you're scared of needles? He is the one who brought you up single-handedly even after your mom passed away. And this is what? Stop! Just stop it! I'm sorry, man. I'm really sorry. Right now, I'm the most helpless person there is. I really wanted to donate that blood, but I just can't. But why? Guys, have you figured out yet why Prashant couldn't donate blood? It's because of his drug addiction. That is why it's important to say no to drugs in order to save yourself as well as the others around you. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. We
விஐடி நாரி போயிரே வேலூரில் நாங்கதாம்பே விஐடி நாரி போரே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Rektarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Rektarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone?
No, it still exists in you, Raghav. Me? Aji. Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav. But that's not all. Mohan. I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?
for which Padma gave a loud cry, no. Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, no, no. Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. வல்லுனர் பார்வை.
பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுநர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுநர் பார்வையில் 17க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர், வடார்காடு மாவட்ட இலக்கிய பெருமன்றத்தின் செயற்குழு உறுப்பினர், தமிழக எழுத்தாளர் சங்கத்தின் ஆயுள் உறுப்பினர், அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் பொருளாளர், ரோட்டரி சங்க உறுப்பினர், இமைகள் இலக்கிய மன்றத்தின் பொதுச் செயலாளர் கவிஞர் ராணிதாசன் ஐயா அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, என்னுடைய முதல் கேள்வி, கவிதைன்னா என்னங்க ஐயா? கவிதை என்றால் ஒரு மனிதனின் மனதில் எழும் உணர்ச்சிகளை எழுத்து வடிவமாக வரிகளாக்குவதே கவிதை எனப்படும். ஐயா, என்னுடைய அடுத்த கேள்வி, கவிஞன் எப்படி உருவாகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயா? ஐயா, கவிஞன் எப்படி உருவாகிறான் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஒரு மனிதன் பிறப்பது சம்பவம், ஆனால் அவன் கவிஞன் ஆவது பெரிய சரித்திரம். சிறப்பா சொன்னீங்க ஐயா. ஐயா, கவிதையின் துவக்கம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கவிதையின் துவக்கத்தை சரியாக வரையறுக்க முடியாது. இதிகாச காலங்களுக்கு முன்பட்டு கவிதைகள் உருவாகி இருக்கிறாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். கவிதைகள் வகைகள் என்னென்னங்க ஐயா? கவிதைகளில் பல வகைகள் இருப்பதாகவும் சான்றுகள் சொல்லுகின்றன. ஆனால் 3 வகையான கவிதைகள் மட்டும்தான் பிரபலமாகி இருக்கின்றன. முதலாவது மரபு கவிதை. இந்த மரபு கவிதை என்பது ஓலைச்சுவடி வடிவத்தில் ஆரம்பத்தில் எழுத்தாணி கொண்டு எழுதப்பட்டது. அதன் பிறகு காகித வடிவிலும் வெளிவந்தது. இரண்டாவதாக மக்கள் மனதில் இடம் பிடித்தது புது கவிதை என்பது. அடுத்ததாக மக்கள் மனதில் இடம் பிடித்தது ஹைக்யூ கவிதைகள் என்பது ஒரு எளிமையான கவிதை வரி. நல்ல ஒரு ஆவண காப்பகமாகவே மொழியை பற்றி, கவிதை பற்றி சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, மொழிக்கு கவிதை அடிமையா, கவிதைக்கு மொழி அடிமையாங்கய்யா? கவிதைக்கு தாங்க மொழி அடிமை. மொழிக்கு கவிதை அடிமை ஆகுவதே கிடையாது. ஏனென்றால் மொழியின் சுவைக்கு கவிதைத்தான் முக்கியம், கவிதைத்தான் காரணம். மனிதர்களுக்கு மொழியை இனிமையாக ஊட்டுவது கவிதைத்தான். எழுத்தாளர்கள் பலர் பேர் இருக்கிறார்கள், ஆனால் கவிஞர்கள் மட்டும் ஒரு சிலரே. நல்ல சிறப்பா சொன்னீங்கய்யா. அக்கால கவிதைக்கும் இக்கால கவிதைக்கும் என்ன வேறுபாடுங்கய்யா? அக்கால கவிதை என்பது பொழுதுபோக்கிற்காக வெறும் கற்பனையும் அதிகமாக நம்பகமின்மையும் இருக்கும். ஆனால் இக்கால கவிதைகள் நாட்டின் நடப்பிற்கும் யதார்த்தமாக உண்மையோடு இருக்கின்றன. அதுதான் வேறுபாடு. என்னுடைய இன்னொரு கேள்விங்கய்யா, பாரதியார் கவிதைக்கும் பாரதிதாசனுடைய கவிதைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னங்கய்யா? பாரதியார் கவிதைகளில் அனல் பறக்கும், அனல் பறக்கின்ற கவிதைகளை எழுதித்தான் அவர் இந்திய மக்களிடம் சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவர் வழியில் வந்த அவருடைய தாசனாகிய பாரதிதாசன் என்பவர் கவிதைகள் மென்மையாக சில கருத்துக்களை சொல்லி பாரதியை பின்பற்றினார் என்று சொல்லலாம். சரிங்கய்யா, சுதந்திர போர்ல இந்த கவிதைகளுடைய பங்கு என்னங்கய்யா? ஒரு நாட்டின் அடிமை இந்திய மக்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தது. உணர்வு பூர்வமாக அதனை எடுத்துரைத்து ரத்தம் கொதிக்கும் அளவிற்கு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியது கவிதைகள் தான், கவிதை வடிவிலான பாடல்கள் தான். இதனை இளைஞர்களிடமும் பொதுமக்களிடமும் மாணவ மாணவியரிடமும் தூண்டப்பட்டு கவிதைகள் சிறப்பு பெற்றன. ஐயா, நீங்க எழுதிய முதல் கவிதை என்னங்கய்யா? நான் எழுதிய முதல் கவிதை சொன்னால் நீங்கள் சிரிப்பீர்கள். சொல்லுகிறேன். என்னுடைய மாணவ பருவம். மடிப்பு களையாத சேலையை வயிற்று மடிப்புக்கு கீழே கட்டி, பாதி நிலவு போல் பின் முதுகு காட்டி, பின்னலிட்டு பூவிட்டு பொட்டிட்டு குமரி அவள் வருகின்றாள், குமரி அவள் வருகின்றாள், வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கு ஆயிழையால் வணங்குவது ஆண்டவனையா ஆடவனையா. இந்த கவிதை பிரசுரமானது 1976-77 ஆண்டு ஊரிசு கல்லூரியின் ஆண்டு மலர். ஐயா, என்னுடைய அடுத்த கேள்வி, உங்களை ஈர்த்த கவிஞர்கள் யார் யாருங்கய்யா? என்னை ஈர்த்த கவிஞர்களின் முதல் வரிசையில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு தெய்வீக கவிஞர். அவரை பற்றி நிறைய பேச இந்த வாய்ப்பு எனக்கு போதாது. இரண்டாவதாக கவியரசு நா. காமராசன். அவருடைய கவிதைகளும் காதல் ரசம் சொட்டும் கவிதைகளாகவும் சமுதாய விழிப்புணர்ச்சி பாடல்களாகவும் இடம்பெற்றுள்ளன. நூல்களில் வடிவாக இடம்பெற்றுள்ளன, திரைப்படத்திலும் இடம்பெற்றுள்ளன. அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவருடைய கவிதைகள் சமூக அவலங்களை, வறுமைகளை மக்களுக்கு எடுத்து கவிதை வடிவில், பாடல் வடிவில் எடுத்துரைத்தவர். அடுத்து தற்போது கவியரசு வைரமுத்து அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர் சிறந்த கவிஞர், சிறந்த பாடலாசிரியர்.
சரிங்கய்யா, கவிதை எல்லோரும் கேக்குறாங்க, எல்லோரும் கவிதை படிக்கிறாங்க. கவிதை எழுதுவது கடினமா எளிமையாங்கய்யா? கவிதை எழுதுவது அவ்வளவு சுலபம் அல்லங்க. சாதாரணமானவர்கள் எழுத முடியாது. ஆண் கவிஞர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பிரசவ வேதனை. கோவித்துக் கொள்ள வேண்டாம், பெண்களுக்கு சமையற்கட்டு வேதனை. ஆக கவிதை என்பது மிகவும் கடினமானதுதான். ஐயா, எத்தனையோ கவிதை எழுதிருக்கீங்க. உங்களுடைய முதல் கவிதை பெண் வர்ணனையை பற்றி உள்ளது. உங்கள் கற்பனையே அப்படித்தாங்களா? வகுப்பறையில் முதல் வரிசையில் உட்காருபவன் பாடங்களை மட்டும் படிக்கிறான். கடைசி பெஞ்சில் கடைசி வரிசையில் உட்காருபவன் பாடங்களுடன் வாழ்க்கையும் சேர்த்து படிக்கின்றான். இதுதான் என்னுடைய லாஜிக். சரிங்கய்யா, இந்த கவிதை எழுதுறாங்க இல்லைங்கய்யா, அதுல சமூக கவிதை எழுதுவது பிடிக்குமா, காதல் கவிதை எழுதுவது பிடிக்குமாங்கய்யா? என்னை பொறுத்து எனக்கு இரண்டுமே பிடிக்கும். இரண்டுமே எனக்கு இரண்டு கண்கள். சரிங்கய்யா, கவிதைகள்ல மரபு கவிதை புது கவிதைன்னு இருக்கு. இதுல மரபு கவிதைக்கு முக்கியத்துவம் தருவீங்களா, புது கவிதைக்கு முக்கியத்துவம் தருவீங்களா? ஏற்கனவே நான் சொன்னபடி மரபு கவிதையில் புது கருத்துக்கள் வருவது மிகவும் அற்பம், சுலபம் அல்ல. புது கவிதையில் யதார்த்தமாக நடைமுறை விஷயங்களை சொல்லுவதற்கு வசதியாக இருக்கும். சிறப்பா சொன்னீங்கய்யா. சமீபத்தில் நீங்கள் படித்த கவிதைகளில் உங்களுக்கு பிடித்த கவிதை எதுங்கய்யா? சமீபத்தில் நான் படித்த கவிதைகளில் என் மனதை உண்மையாக தொட்டது ஒன்று. இது முதியோர் இல்லம் என்கின்ற ஒரு முதியோர் இல்லம். அங்கே இந்த மனிதர்களிடம் அங்கே முதியோர்கள் இருக்கிறார்கள், தங்கியிருக்கிறார்கள். இது முதியோர் இல்லம். இந்த மனிதர்களிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்போதாவது இங்கு வந்து செல்லும். எப்படி இருக்குது பாருங்க. இங்கே இந்த மனிதர்களிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்போதாவது இங்கு வந்து போகும் என்று தாய் பாசத்தையும் மகன்கள் காட்டுகின்ற பாசத்தையும் ஒரு அருமையான ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். முதல் கவிதை நூலின் தலைப்பு என்னங்கய்யா? மனக்காயல் என்பது என் முதல் கவிதை நூலின் தலைப்பு. அது என்ன காரணங்கய்யா? தனி மனித வாழ்வின் நிகழ்ச்சிகள் மற்றும் என்னுடைய குடும்ப சூழலில் அந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். சரிங்கய்யா, பெற்றோர்கள் பற்றி ஏதாவது கவிதை எழுதியிருக்கீங்களா? பெற்றோரை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய தாய் இறந்த பொழுது என்னுடைய மனப்பக்குவத்தை ஒரு கவிதையாக, அம்மா அன்று நீ என் கைப்பிடித்து நடக்க கற்று தந்தது மலர் பல்லக்கு முன் நடந்து போகவா. அம்மா அன்று என் கைப்பிடித்து நடக்க கற்று தந்தது உன் மலர் பல்லக்கு முன் நடந்து போகவா என்று என் தாயினுடைய பிரிவை ஒரு கவிதையாக எழுதினேன். அடுத்து என் அப்பாவுக்கு எழுதும்போது, அப்பா நீ என் அறிவின் குறி, அப்பா நீ என் அறிவின் குறி. இதிலே அனைத்தும் அடங்கிவிட்டதாக என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. அறிவின் குறி எனக்கு என்னை பொறுத்த என்னுடைய அப்பா தான். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பது போல ரொம்ப சுருக்கமா இருந்தாலும் ரொம்ப ஆழமான கருத்துக்களா இருக்குதுங்கய்யா. என்னுடைய இன்னொரு கேள்வி, நீங்க பேர பிள்ளைங்க நண்பர்கள் பற்றி எல்லாம் கவிதை எழுதியிருக்கீங்க. மனைவியை பற்றி, அதாவது உங்களுடைய துணைவியாரை பற்றி கவிதை எழுதியது உண்டா? ஏழாம் எழுதிப்பேனா? நிச்சயமாக எழுதியிருக்கிறேன். மிகவும் மன மகிழ்ச்சியோடு எழுதியிருக்கிறேன். தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறேன் என்றால், என் சொந்தமே என்கின்ற தலைப்பில், என் பார்வைக்கு சொந்தமானவளே, என் சிரிப்புக்கு சொந்தமானவளே, என் எண்ணங்களுக்கு சொந்தமானவளே, என் கற்பனைக்கு சொந்தமானவளே, என் கனவுகளுக்கு சொந்தமானவளே, என் உணர்வுகளுக்கும் சொந்தமானவளே, என் வாலிபத்திற்கும் சொந்தமானவளே, என் உடை அலங்காரத்திற்கும் சொந்தமானவளே, என் உடைமைகளுக்கும் சொந்தமானவளே, என் வரலாற்றுக்கு சொந்தமானவளே, என் வாரிசுகளுக்கு சொந்தமானவளே, என் தமிழுக்கு சொந்தமானவளே, என் தமிழுக்கு சொந்தமானவளே, நீதான் என் கவிதைகளுக்கும் சொந்தமானவள், நீதான் என் கவிதைகளுக்கும் சொந்தமானவள். சிறப்பா இருந்ததுங்கய்யா. தற்போது வெளியிட உள்ள நூல்கள் என்னென்னங்கய்யா? தற்போது நான் வெளியிட இருக்கும் நூல்கள், முதலாவதாக எனது இந்தியா, முதலாவதாக கட்டுரை நூல் எனது இந்தியா. ஏன் என்ற தலைப்பை வைத்திருக்கிறேன் என்றால், மை கண்ட்ரி, இந்தியா என்னுடைய இந்தியா, என்னுடைய நாடு, என்னுடைய தேசம் என்கின்ற ஒரு வெறியோடு அந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். அடுத்ததாக ராஜ நடை, நான் ஏற்கனவே ஒரு ராஜசுகம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்கிறேன். அது எனவே எனக்கு அந்த ராஜா என்ற வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தமானது. ஆகையால் ராஜ நடை என்று அது தலைப்பு வைத்து அந்த புத்தகத்தையும் தயார் பண்ணியிருக்கிறேன். விரைவில் வெளிவர இருக்கின்றது. என்னுடைய அடுத்த கேள்வி, கண்ணதாசன் இருக்கும் போதே இரங்கற்பா எழுதினாருங்க. அதுபோல உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குங்களா? நிச்சயமாக கவிஞருக்கு அப்படியெல்லாம் தோன்றும், தோன்ற வேண்டும். தோன்றவில்லை என்றால் அவன் கவிஞனே இல்லை. அப்படி ஒரு கவிதை நான் எழுதி வைத்திருக்கிறேன், பிரசுரத்துக்கு தயாராக இருக்கிறது. நான் இல்லை என்று நானே அழுகின்றேன். தலைப்பு, நான் இல்லை என்று நானே அழுகின்றேன். இழக்கக்கூடாத, மறக்க முடியாத வாழ்க்கையை இன்று நான் தொலைத்து விட்டேன். எப்போதும் எங்கு தேடினாலும் கிடைக்காது. வரலாற்று விதைகளை விதைத்த விவசாயி நான்.
வரலாற்று விதைகளை விதைத்த விவசாயி நான். அறுவடைக்கு விதி அல்ல, இது வாழ்வின் முடிவு. ஐயா, புதிதா வர தலைமுறையினருக்கு எந்த மாதிரி கவிதை நடை இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அற்புதமான கேள்வி இது. தற்போது இந்த சமுதாயம் சற்று திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. இதனை அக்கால கவிஞர்கள் என்றால் மிக பழைய கவிஞர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். பாரதியினுடைய, கண்ணதாசனுடைய காலகட்டத்தில் உருவான கவிஞர்களை போன்று சற்று விழிப்புணர்வு உள்ள, எதிர்காலத்திற்கு நல்ல கவிதைகளை, தரமான கவிதைகளை, ஏனென்றால் நம்முடைய சமுதாயம் திசை மாறி போகாமல் இருப்பதற்காக நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழிகாட்டி கவிஞனாக கவிதைகளை படைக்கும்போது நான் வரவேற்று விரும்புகிறேன். சரிங்கய்யா, என்னுடைய அடுத்த கேள்வி, இன்றைய கவிஞர்களுக்கு மொழி புலமை இருக்கிறதா? இன்றைய கவிஞர்களுக்கு மொழி புலமை இருக்கின்றது. மொழி புலமை இருப்பதனால் தான் அவர்கள் கவிதை எழுத வேண்டும் என்று கவிதை எழுதுகிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பிற மொழி தாக்கம் நிறைய வந்து விடுகிறது. அது வரக்கூடாது. தமிழ் கவிஞன் தமிழனாக இருக்க வேண்டும். ஆங்கில சொற்கள், பிற மொழி சொற்கள் புகுந்து விளையாடக்கூடாது. சுவைக்காக கூட சேர்க்கக்கூடாது. தமிழ் என்றால், தமிழ் கவிஞன் என்றால் தமிழ் கவிதைத்தான் எழுத வேண்டும். அதுதான் சமுதாயத்தின் நிலைக்கும் நீடிக்கும் மகிழ்ச்சி தரும். நல்ல சிறப்பா சொன்னீங்கய்யா. ஆங்கில கவிதைக்கு இணையான இயற்கை கவிதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. எனக்கு நீண்ட நாளாக இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று எனக்கு ஆசை. அதற்காக நான் என்ன ஊட்டிக்கா போக முடியும், கொடைக்கானலுக்கா போக முடியும், இமயமலை சாரலுக்கா போக முடியும், காஷ்மீருக்கா போக முடியும். இருந்தால் என் வீட்டிலே இருந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். நீ இன்றியும் எனக்கு இருட்டு பிடிக்கும், ஆனால் உன்னை பார்க்க முடியாது என்பதால் மெழுகுவர்த்தியை ஏற்றுகின்றேன். அது என்னை போன்றே அழுகின்றது, வெளிச்சத்தை தந்து கொண்டே. எனக்கு மழையில் நனைய பிடிக்கும், நீ நனைந்து விடுகின்றாயே என்று குடை பிடிக்கின்றேன். ஓட்டை குடையின் ஒழுகலினால் நீ கவர்ச்சியாய் தெரிகின்றாய். எனக்கு விடியற்காலை பறவைகளின் பாட்டு பிடிக்கும், ஆனால் உன் உறக்கம் கட்டி விடுகின்றதே என்று ஜன்னல்களை சாத்தி விடுகின்றேன். எனக்கு கடற்கரை பிடிக்கும், எனக்கு கடற்கரை பிடிக்கும், காற்று பிடிக்கும். அதைவிட நீ கால் முட்டிக்கு மேலே தாவணியை தூக்கி நிற்பது பிடிக்கும். எனக்கு மலைகள் பிடிக்கும், அதன் கம்பீரமும் பிடிக்கும், ஏனில் உன் பருவம் போல நிற்பதினால். எனக்கு நீர்வீழ்ச்சி பிடிக்கும், அதன் வெண்மை நுரைகள் பிடிக்கும், அவை உன் சிரிப்பு போல தெரிவதினால். எனக்கு மலைச்சாலைகள் பிடிக்கும், அதன் வளைவுகள் மேடு பள்ளங்கள் பிடிக்கும், ஏனெனில் உன் மேனியை நினைவுபடுத்துவதினால். எனக்கு வயல்வெளி பிடிக்கும், அதன் பசுமை பிடிக்கும், ஏனெனில் உன்னோடு கைகோர்த்து நடப்பதினால். எனக்கு உன் அப்பா பிடிக்கும், உன் அம்மா பிடிக்கும். எனக்கு உன் அப்பா பிடிக்கும், அதை விட உன் அம்மா பிடிக்கும், ஏனெனில் உன்னை தினமும் அலங்காரம் செய்து அனுப்புவதினால். கடைசியாக நீ எனக்கு மறக்காமல் கொடுத்த கல்யாண பத்திரிகை பிடிக்கும், அதைவிட நீ எனக்கு கொடுத்த அல்வா பிடிக்கும். சமுதாய சீரழிவுகள் ஏற்படுகின்ற போது ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு எழுத்தாளரும் தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலிச்சிருக்காங்க ஐயா. அதுபோல சமீபத்தில் ஏதாவது சமுதாய சீரழிவுகள் ஏற்பட்டிருந்த போது உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் எதனா உண்டானதா? நிச்சயமாக உண்டு. சமீபத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சேதத்தை பற்றி கூட எனக்கு எழுத ஆசை. அப்படி எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி பல ஆண்டுகளுக்கு முன்பாக மராட்டிய மாநிலத்தில் நடைபெற்ற பூகம்ப பலியின் பூகம்பம், மகா பெரிய பூகம்பம் ஏற்பட்டு பல சீரழிவுகள் ஏற்பட்டது. அப்போ உண்மையிலேயே மனம் இறுகி ஒரு கவிதையை எழுதி பிரசுரித்தேன். இயற்கையே, மனம் இறுகி போன இயற்கையே, மனம் இறுகி போன இயற்கையே, இயற்கையே, நீ மனித உடல்களை உயிரோடு விழுங்குவதை கூட ரகசியமாகவே திட்டமிட்டு ராத்திரியில் நடத்தி விட்டாயே. சூறாவளி கொலையால் பல தலைமுறைகளை தரைமட்டமாக்கிய நீ எந்த தீவிரவாத இயக்கத்தின் தலைமை? இருட்டில் நீ நடத்திய மரண வேள்விக்கு உயிர்களின் ரத்தமான நெய்யாக பயன்பட்டது. இருட்டில் நீ நடத்திய மரண வேள்விக்கு உயிர்களின் ரத்தமான நெய்யாக பயன்பட்டது. உன் மரண விழாவுக்கு உயிர்கள் அல்லவா தோரணமாய். இயற்கையே, உனக்கென்ன இப்படி ஊரையே விழுங்கும் கொடிய பசி? ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கவிதை சார்ந்த உணர்வுகளை அனுபவங்களாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்கய்யா. நன்றி. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் அவருடைய கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம்.
நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பொதுவாவே போராடுற குணம் அதிகம்ங்க. அதுலயும் தான் குடும்பத்துக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், அவங்களுக்குள்ள இருக்க தைரியமும் ஆற்றலும் சுனாமி மாதிரி சீறிக்கிட்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்மணியும் அப்படிதாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அமைச்சுக்க அவங்க போராடாத நாளே இல்லையாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்கன்னு நம்புறவங்க தான் நம்ம தீபா ஆத்ரேயா. தீபா ஆத்ரேயா உரிமையாளர், ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்னு அடையாளம் சொல்லுது இவங்க விசிட்டிங் கார்டு. அந்த அடையாளத்தை பிடிக்க தீபா ஆத்ரேயா கடந்து வந்த கரடு முரடான பாதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு முழு நீள குடும்ப படம் கேட்ட மாதிரி உணர்வீங்க. நம்ம தீபா ஆத்ரேயாவோட அப்பா வக்கீல், அம்மாவோ ஃபேஷன் டிசைனர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அண்ணன்களாம். இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாம். அண்ணங்க 2 பேரும் அப்படி படிப்பாங்களாம், சரியான படிப்பாளிங்களாம். ஆனா நம்ம தீபாவோ ஏதோ சுமாரா தான் படிப்பாங்களாம். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மார்க்ஸும் வாங்க மாட்டாங்களாம். அண்ணங்க 2 பேரை கம்பேர் பண்ணா நம்ம தீபாவை ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாதாம். பிறந்ததுல இருந்தே தீபா பயங்கர குண்டாம். அதனால இவங்களை எல்லாரும் குட்டியானன்னு தான் கிண்டலா கூப்பிடுவாங்களாம். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சாம் நம்ம தீபாவுக்கு. பள்ளி பருவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்துடைய கொடூரத்தையும் கூடவே அழகையும் காட்டுங்க. அழகான தருணங்கள் நினைவுகளாகவும் கொடுமையான தருணங்கள் படிக்கல்லாவும் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி பருவத்தை விட ஆசான் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம தீபா 8வது படிக்கும் போது ஸ்கூல்ல நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் எல்லாரோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிக்கிட்டு இருந்த நம்ம தீபா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் லீடராவும் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க நம்ம தீபா ஆத்ரேயா. BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MBA சேர்ந்தப்பதான் அரவிந்தர் சந்திச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களா தொடங்கின இவங்க நட்பு நாளடைவுல காதலா மாறிச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா தீபா வீட்டுல ஒத்துக்கல. 10 நாள் தீபாவை பூட்டியே வச்சுட்டாங்களாம். ஆனா 11வது நாள் MBAவுக்கான ஃபைனல் சப்மிஷனுக்காக தீபா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முந்த நாள் ராத்திரி தூக்கம் வரலேன்னு 3 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களாம். அந்த மயக்கம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அத அலட்சியப்படுத்திட்டு மவுண்ட் ரோட்ல உள்ள காலேஜ்க்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டுனதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். மூக்குல ஒரு நரம்பு கூட கட்டாயிடுச்சு. பிழைக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலையில 13 நாள் ICUல வச்சிருந்தாங்களாம். கண் விழிச்சதும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை அரவிந்த். அதை கேட்டதும் தீபாவோட அம்மாவும் அப்பாவும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தீபா நல்லாகி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னங்க டும் 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 தான். கல்யாணம் ஆகிய 9 மாசத்துல 28 நாள்ல முதல் குழந்தை பிறந்தது. MBA படிக்கும் போதே தீபா ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருந்தாங்க. குழந்தை பிறந்ததும் வேலையை விட வேண்டிய கட்டாயம். 2 பேர் வீட்ல இருந்தும் குழந்தைய பாத்துக்க எந்த உதவியுமே எதிர்பார்க்கல அவங்க. வேலையை விட்டதுனால வருமானம் போச்சு. குடும்பத்தையும் சமாளிக்கணும், குழந்தையையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்.
என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற வேலையை செய்யலாம்னு தோணுச்சாம். 13 வருஷத்துக்கு முன்னாடியே தீபா கோ கிரீன்னு ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தினாங்களாம். செடிகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கறது தாங்க இந்த கோ கிரீன் கான்செப்ட். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சுதாம். அதோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கான சம்மர் கேம்பும் பண்ணினாங்களாம். அதுல ஒரு பகுதியா அவங்களுக்கான ஷார்ட் பிலிம் தயாரிப்பு பத்தின வகுப்புகளையும் எடுக்கிற ஐடியா வந்துதாம். ஆசைகளும் ஐடியாக்களும் இருந்ததே தவிர அதுக்கான இடவசதியோ பொருளாதாரமோ இல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில சேவரா ஹோட்டல் அதிபர் நீனா ரெட்டி கிட்ட போய் அவங்க ஐடியாவை சொல்லி இலவசமா இடம் தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அவங்களும் உன் கண்ணுல ஏதோ ஒரு வெறி தெரியுதுன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவினாங்களாம். வேற ஒரு நிறுவனம் கேமரா உள்ளிட்ட கருவிகளை வாடகை இல்லாம கொடுத்தாங்களாம். ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் ஆரம்பிச்சாங்க தீபா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் அந்த சோதனை காலம் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சுது. உயிருக்கும் மேலா நம்பின அவங்க கணவர் அரவிந்தோட நண்பர் பிசினஸ்ல அவரை ஏமாத்திட்டாராம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். அத்தனை நாள் பார்த்து பார்த்து கட்டின அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்ச மாதிரி இருந்துதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நஷ்டம் ஏற்பட்ட அதிர்ச்சியில தீபாவாலையும் அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியல. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலையா தான் கிடைச்சுதாம். ஆனா அரவிந்துக்கு விருப்பம் இல்லையாம். இந்த நிலைமையில 2வதா பெண் குழந்தை பிறந்தது நம்ம தீபாவுக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தே ஆகணும்னு தீவிரமா இருந்தாங்க. அதனால பாரிஸ் கார்னர்ல இருந்து ஹோல்சேல்ல பலூன் வாங்கி வந்து அதுல பாசிட்டிவான மெசேஜ பிரிண்ட் பண்ணி பெசன் நகர் பீச் ஓரமா தீபாவே வித்தாங்க. నమస్కారం. మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే నిత్య. ఇవాంటి కళా కాలక్షేపాల కార్యక్రమానికి స్వాగతం, సుస్వాగతం. నేను మీ ఆర్జే సౌందర్య. అందరూ ఎలా ఉన్నారు? చాలా కాలం అయింది కదా మనం కలిసి. గుర్తుందా మీకు? ఇదివరకు మనం ఒకరోజు మన కళా కాలక్షేపంలో రకరకాల సంగీత శాస్త్రాల గురించి వాటి గురించి తెలుసుకున్నాం. ఇవాళ మనం ఎన్నో రోజుల తర్వాత మళ్ళీ కలిసే సమయం వచ్చింది. ఇవాళ మనం తెలుసుకోబోతున్నాం నృత్య కళ గురించి, అలాగే అలేఖ్య కళ గురించి, నాట్య కళ గురించి. అయితే మీరంతా ఇంకా మీకు ఎంతో ఇష్టమైన గొంతు వినపడట్లేదు ఏంటి అనుకుంటున్నారా? మనతో ఉన్నారు మన ఆర్జే లలిత. వెల్కమ్ లలిత. హలో, గుడ్ మార్నింగ్. ఏంటి అంత లోపలే నన్ను మిస్ అయ్యారా? బాగా మిస్ అయ్యాం. మరి ఇవాల్టి కార్యక్రమం స్టార్ట్ చేసే ముందు సౌందర్యలహరి, మనం పోయినసారి కళాకాలక్షేపంలో ఏమేమి చెప్పుకున్నామో ఒకసారి చూసుకుందామా? చూసుకుందాం. మనం పోయినసారి రకరకాల సంగీత శాస్త్రాల గురించి, సంగీత కళ గురించి తెలుసుకున్నాం. అంత మాత్రమే కాకుండా ప్రస్తుతం ఉన్న సంగీత కళాకారుల గురించి, వీణ అన్న ఒక వాద్యంలో ఉన్న 4 రకాల వీణల గురించి, ఇంకా ముగింపులో అయితే తలా ఒక పాట పాడే ముగించాము కదా. అవును, ఆ రోజు మనతో ఆర్జే పూజిత, ఆర్జే నిత్య కూడా ఉన్నారు. ఇవాళ కూడా మనతో పాటు ఉన్నారు మన ఆర్జే నిత్య. హలో ఆర్జే నిత్య. హలో, ఎలా ఉన్నారు మీరంతా? చాలా బాగున్నాం. అన్నిటికంటే ముందు మనం ఈ సంవత్సరం 75 స్వాతంత్ర సమరాన్ని మనం ఇప్పుడు సెలబ్రేట్ చేసుకుంటున్నాం. ప్రతి ఇంట్లో మన ప్రధానమంత్రి గారు చెప్పిన ఘర్ ఘర్ తిరంగా అనే జెండాని ఎగరేయడం కానీ, మనం ఫొటోస్ తీసుకోవడం కానీ అన్నీ ఈ సంవత్సరం చేసుకున్నాం. మరి ఈ స్వాతంత్ర దినోత్సవం జరిగిన తర్వాత సౌందర్యలహరి, మీ ఇంట్లో కానీ మీరు ఘర్ ఘర్ తిరంగా చేసి సర్టిఫికేట్ డౌన్లోడ్ చేసుకున్నారా? ఘర్ ఘర్ తిరంగా అయితే చేసాం, కానీ మేము ఇంకా సర్టిఫికేట్ డౌన్లోడ్ చేసుకోలేదు. చేసుకోవాలి. సర్టిఫికేట్ డౌన్లోడ్ చేసుకోవాలని ప్రతి ఒక్క 90.8 FM శ్రోతలందరికీ సర్టిఫికేట్ డౌన్లోడ్ చేసుకోమని చిన్న విన్నపం. నిత్య, మరి మీ ఇంట్లో? మా ఇంట్లో కూడా హర్ ఘర్ తిరంగా అయితే జరుపుకున్నాం, కానీ సర్టిఫికేట్ని డౌన్లోడ్ చేసుకోలేదు. మరి మీరు కూడా త్వరగా డౌన్లోడ్ చేసుకోండి. ఇవాళ మనం చూడబోయే కళలు ఏంటో తెలుసా మీకు? నృత్య కళ అంటే నాట్యం యొక్క కళ, డాన్స్ ఫామ్స్ అని కూడా అంటారు. మరి నువ్వు ఏమైనా డాన్స్ నేర్చుకున్నావా సౌందర్యలహరి? ఎప్పుడో చిన్నప్పుడు స్కూల్లో 4-5 సార్లు డాన్స్ చేశాను, కానీ అంతగా తెలియదు.
నువ్వు నేను కూడా అంతే లలిత. చిన్నప్పుడు డ్యాన్స్ చేశాను కానీ ప్రత్యేకంగా నేర్చుకుంది అయితే ఏం లేదు. అయితే మనం ఇవాళ మన శ్రోతలతో పాటు నృత్య విద్య గురించి, నృత్య కళ గురించి తెలుసుకుందాం. కానీ అంతకంటే ముందు లహరి, ఈ విద్య గురించి నీకేం తెలుసో నువ్వు ముందు చెప్పు. నాకు తెలిసినంత వరకు ఈ కళకు అంత పేరు ప్రాముఖ్యతలు రావడానికి కారణం ఇది మనిషిలోని ఎనర్జీని చాలా చక్కగా చూపిస్తుంది. రకరకాల నృత్యాల వల్ల ఎన్నో సంవత్సరాలు కూడా కాదు, ఎన్నో శతాబ్దాలుగా క్రీస్తు పూర్వం క్రీస్తు తర్వాత అనుకున్న ఎప్పటి నుంచైనా కూడా ఉన్న రకరకాల ఎమోషన్స్, కల్చర్స్, కథలు అన్నీ తర్వాత తరాలకి చాలా ఆనందంగా తెలుస్తున్నాయి. అది మాత్రమే కాకుండా మన దేశంలో ఉండే శాస్త్రీయ నృత్య కళలు ఎక్కడి నుంచి ముందు మొదలయ్యాయో మీ ఎవరికైనా తెలుసా? మన దేశం నుంచేనా? నుంచి కాదా? వేదాల నుంచి. ఇంకా పురాణాల్లో చూస్తే స్వర్గంలో రంభ, ఊర్వశి, మేనక లాంటి నాట్య మయూరీలు డాన్స్ చేసి అక్కడ పుట్టిందంట మన శాస్త్రీయ నృత్యం. మీకు తెలుసా? తెలీదు లలిత. అంటే అవన్నీ ఏదో విన్నాం కానీ నిజమా కాదా అన్నది తెలియదు. అక్షరాల నిజం. ఎక్కడో స్వర్గంలో పుట్టింది భారతీయ శాస్త్రీయ నృత్యం. అక్కడ పుట్టి ఈ దేశానికి వచ్చి, నీకు తెలుసా మన ప్రతి దేశంలో ఉన్న ప్రతి రాష్ట్రానికి ఆ రాష్ట్ర నృత్యం ఉంది. అవునవును. అందులో కొన్ని మన భరతనాట్యం, కూచిపూడి, కథక్కలి, ఒడిస్సీ, కథక్, మణిపురి, గర్బా, బాంగ్రా, గూమర్, జూమర్. మరి మన రాష్ట్రానికి ఏందో తెలుసా లహరి నీకు? మన ఆంధ్రప్రదేశ్ అయితే కనుక కూచిపూడి. నీకు ఇంకో విషయం తెలుసా లలిత, నిత్య? అన్ని రకాల డ్యాన్స్ ఫామ్స్లోకి కూచిపూడి చాలా కష్టమైనదిట. ఎందుకంటే ఇది ఇంకా ఎక్కువగా మన పురాణాలకి, దేవుళ్ళకి బాగా దగ్గరగా ఉండే కళట. అలాగే మన తమిళనాడు విషయానికి వస్తే భరతనాట్యం, ఒడిస్సా దగ్గరికి వెళ్తే ఒడిస్సీ, కేరళలో మోహినియాట్టం, కథకళి, మణిపూర్లో మణిపురి అంటారు, గుజరాతీ వాళ్ళు గర్బా చేస్తారు, పంజాబీ వాళ్ళు భాంగ్రా ఆడతారు. ఇలా ప్రతి రాష్ట్రంలో ఉండే ప్రతి నృత్య కళకి వాటి ఇతిహాసాలు ఉన్నాయట. మన జాతీయ నృత్య కళ ఏంటో తెలుసా లహరి నీకు? తెలియదు లలిత. ది నేషనల్ డాన్స్ ఫామ్ ఆఫ్ ఇండియా, జాతీయ నృత్యం భరతనాట్యం. అవునా? ఎన్నో ముద్రలు, ఎన్నో అనుముద్రలు పెట్టి ప్రతి రసాన్ని, ఒక్క డాన్స్ ఫామ్లోనూ ప్రతి రసాన్ని తీసుకొని వచ్చి ప్రేక్షకుల్ని కదిలించగలిగే నృత్య కళే భారతీయ నృత్య కళ. మరి ఈ భరతనాట్యంని అన్నిటికంటే స్వాతంత్రానికి ముందు నుంచే రుక్మిణీదేవి అరుండాల్ అని ఒక ఆమె బాగా ప్రోత్సహించి బాగా పైకి తీసుకొచ్చి చెన్నైలో కళాక్షేత్రం అని ఒక డాన్స్ ఇన్స్టిట్యూషన్ పెట్టింది. ఆ ఇన్స్టిట్యూషనే ఇప్పటి వరకు మొత్తం భరతనాట్యం నేర్పించే ప్రతి ఒక్క ప్లేస్లకి ఫస్ట్ ఇన్స్టిట్యూషన్గా నిలిచింది. అవునా? నాకైతే నాట్యం గురించి ఒకటే తెలుసు. కథక్కలి అంటే అదొక ఫార్మ్ ఆఫ్ స్టోరీ టెల్లింగ్ అని చెప్పి, అందులో రకరకాల కథలు, పొడుపు కథలు అవని, లేదా చిన్న పిల్లలకి తెలియాల్సిన నీతి కథలు అవని, అలాంటివన్నీ ఆ కథక్కలి నాట్యం ద్వారా తెలుపుతారు. అది మాత్రమే కాకుండా కథకళి కళాకారులకి మేకప్ అనేది ఎంత ముఖ్యమైందంటే వాళ్ళ కళ్ళల్లోనే వాళ్ళ అభినయాలని తెలుస్తాయి కనుక పర్ఫార్మెన్స్ మధ్యలో వాళ్ళకి మేకప్ ఏదైనా చెదిరితే వాళ్ళు బయటికి వెళ్ళి మళ్ళీ మేకప్ వేసుకొని వస్తారట. అది తెలుసా మీ ఎవరికైనా? లేదు లలిత. వాళ్ళ దుస్తులలోనే మెడ నుంచి తగిలిచ్చున్న ఒక బట్టకి ఒక అద్దం ఉంటుంది. ఆ అద్దంలో వారు మధ్యలో ఆడియన్స్కి తెలియకుండా వారి మేకప్ని చూసుకుంటూ ఒకవేళ ఏదైనా చెదిరిపోతే వెళ్ళి వేసుకొని వస్తారు. అప్పుడే వాళ్ళ అభినయం ఆడియన్స్లో లాస్ట్ కూర్చునే వాళ్ళ వరకు వినపడాలని. ఓహో. కథకళిలో అదైతే మోహిని ఆట్టంలో మనకి మొత్తం కూర్చొని హాఫ్ సిట్టింగ్ స్క్వాట్ పొజిషన్లోనే మొత్తం మోహిని ఆట్టం రివాల్వ్ అవుతుంది. ఆ మోహిని ఆట్టం కళాకారులకి ఎంత ఈజీగా 1000 స్క్వాట్స్ చేయమన్నా వాళ్ళు చేస్తారు. ఎందుకంటే వాళ్ళ నాట్యం మొత్తం 90% వరకు వాళ్ళు స్క్వాట్ చేస్తూనే చేస్తారు. నాకైతే 10 స్క్వాట్స్ కంటే ఎక్కువ తెస్తే ఊపిరాగిపోతుంది, కానీ వాళ్ళు ఎలా చేస్తారో నాకు తెలియదమ్మా. అవును, ఈ కేరళ డాన్స్ ఫామ్స్లో ఒకటి పూర్తిగా యాంకిల్ మూమెంట్ మీద బేస్ అయి ఉంటుంది అంటారు కదా, అది మరి కథక్కలియా మోహిని ఆట్టమా? మోహిని ఆట్టం. ఓహో.
మరి కర్ణాటకలో యక్షగాన డాన్స్ ఫామ్ గురించి విన్నారా? అంత ఐడియా లేదు నిత్యశ్రీ, నువ్వు చెప్తావా మాకు? నాకు కూడా తెలీదు, కానీ దీని గురించి తెలుసుకోవాలని ఈ కాలక్షేపంలో అనుకున్నాను. అయితే ఒక పని చేద్దాం, ఈ వారం ఈ ఏంటా పేరు, యక్షగాన గురించి తెలుసుకొని పై వారం కళాకాలక్షేపంలో మళ్ళీ మీ ముందుకి నేను తీసుకొస్తాను. ఓకేనా? ఓకే. సరే లహరి, నీకు వేరే ఏ డాన్స్ ఫామ్స్ గురించి తెలుసు? నాకైతే అన్నిటికన్నా బాంగ్రా గురించి తెలుసు. అదైతే కనుక దానిలో పెద్దగా ఇలా ముద్ర పెట్టాలి, అలా నుంచోవాలి, ఇలాంటివి ఎక్కువ ఉండకుండా మనుషులు వాళ్ళలోని సంతోషాన్ని, వాళ్ళ అప్పటి భావాన్ని ఎంతో ఎనర్జెటిక్గా తెలుపుతారు. అది చాలా నాకేనిపిస్తుంది అంటే సందడిగా ఉండే నృత్య కళ అనిపిస్తుంది. అదైతే నిజమే. మన నార్త్ ఇండియన్ డాన్స్ ఫామ్స్లో ఉండే అంత సందడి సౌత్ ఇండియన్ వాటిలో ఉండకపోవచ్చు. ఎందుకంటే మనది ఎక్కువ అభినయం, భావన గురించి రివాల్వ్ అయ్యే నాట్య సంస్కృతులు. ముఖ్యంగా భరతనాట్యం గురించి వస్తే వాళ్ళు ఆ ముందు కాలికి వేసుకునే గజ్జలు కట్టడానికే 2 ఏళ్ళు నేర్చుకోవాలి. ఆ గజ్జలు లేకుండా మనం బయట ప్రదర్శనలు ఇవ్వలేం కదా. అంటే నేర్చుకొని ప్రారంభించిన 2-3 ఏళ్ళకి ప్రదర్శనలే ఇవ్వరు. ఆ అభినయాన్ని ముఖం మీద పలికించే టాలెంట్ ఆ నృత్య చేసే వాళ్ళకు వస్తేనే వాళ్ళని ప్రదర్శన చేయనిస్తారు. అది మాత్రమే కాకుండా ఇప్పుడు ఒకరు భరతనాట్యంలో ఒక ప్రదర్శన చేస్తున్నారంటే సంతోషం నుంచి, దుఃఖం నుంచి, కరుణ వరకు ఉండే 9 రసాలని వాళ్ళు ప్రతి నాట్యం చేసే ఒక పాటలో కానీ వాళ్ళు చెప్తారు. ఇంకా పోతే మన భరతనాట్యం కానీ కూచిపూడి కానీ చాలా దగ్గరగా సంగీత కళతో ముడిపడి ఉంటాయి. త్యాగరాజ కృతుల మీద కానీ, అన్నమాచార్య కీర్తనల మీద కానీ వాళ్ళు నాట్యం చేస్తూ ఉంటారు. పైగా నేను విన్నది ఏంటంటే కూచిపూడి నృత్యంలో నాట్యం చేస్తున్న వాళ్ళే మధ్య మధ్యలో పాటలు కూడా పాడతారు. వాళ్ళు పాడుతూనే వాళ్ళు దానికి తగినట్టుగా డ్యాన్స్ చేస్తారు. అవును, నాట్యం చేసేవాళ్ళు పాడుతూ చేయడం అనేది ఒక్క కూచిపూడికి మాత్రమే సొంతమైన ఒక అంశం. ఎందుకంటే భరతనాట్యంలో కానీ మోహిని ఆటంలో కానీ గాయకులు విడిగా, నాట్యం చేసేవాళ్ళు విడిగా ఉంటారు. కానీ కూచిపూడిలో మాత్రమే నాట్యం చేసేవాళ్ళు కూడా పాడుతూ చేస్తారంట. అందుకేనేమో బహుశా అన్నిట్లోకి కూచిపూడి బాగా కష్టం అంటారు. ఎందుకంటే ఆ నృత్యం చేసే వాళ్ళకి సంగీత కళ కూడా సమానంగా తెలిసి ఉండాలి. నృత్య అనే నాటకంని అడవుతో వాడుకలోకి తీసుకొని చేస్తారంట. అడవు అంటే బేసిక్ స్టెప్ అని అర్థం అంట. అందుకే దాన్ని ప్యూర్ క్లాసికల్ డాన్స్ అని వాళ్ళు అంటారు. అవును, అసలు ఇంతకీ నృత్యం అంటే ఓన్లీ మన భారతదేశానికి సంబంధించిందేనా? ఇంకా రకరకాల దేశాల్లో కూడా ఏమైనా ఉండుంటాయి కదా, మీకేమైనా తెలుసా వాటి గురించి? పేర్లు అయితే తెలియదు, కానీ ఇటలీ అనే దేశంలో ఫస్ట్ భారతదేశంలో ఉన్న శాస్త్రీయ నృత్య సంస్కారం కాకుండా ఫస్ట్ డాన్స్ ఇటలీలో ఇంకా స్పెయిన్లో వచ్చిందట, పాశ్చాత్య దేశాల్లో. నీకు వాటి గురించి ఏమైనా తెలుసా? నాకు కూడా కొన్ని పేర్లు తెలుసు. అలాగే నాకు తెలిసింది ఏంటంటే మన భారతదేశంలో కాకుండా మిగతా దేశాల గురించి కానీ మనం మాట్లాడుకుంటే ముందుగా దీన్ని ఈజిప్ట్లో కనుగొన్నారట. ఈజిప్ట్లో ఉన్న రకరకాల పిరమిడ్స్లో, గుహల్లో ఎన్నో పెయింటింగ్స్ ఉండేవిట. అందులో జనాలు డ్యాన్స్ చేస్తున్నట్టుగా. బహుశా వాటి నుంచి ఇంకా రకరకాల దేశాల్లో హిప్ హాప్ అని అవి ఇవి వచ్చి ఉంటాయి. అలా చూస్తే మనకు తెలిసిన ఒక్క క్లాసిక్ ఫారెన్ డాన్స్ అంటే బ్యాలే. అవును, నేను విన్నాను. అది కాళ్ళు పైకి పెట్టుకుని నాట్యం చేస్తారు కదా. కాలి వేళ్ళు మాత్రమే భూమి మీద తగిలేలాగా పాదాలని మొత్తం పైకెత్తి చేసే నృత్యం. అది కూడా ఇప్పుడు చాలామంది మనం ఏం చేస్తాము, ఒక తప్పు దిశలో మనదే గొప్ప అని మిగతా వాళ్ళ కళని మనం ప్రోత్సహించడం మానేస్తాం. కానీ 1 గంట సేపు 2 గంటల సేపు వేళ్ల మీద మాత్రమే నిలబడి నాట్యం చేస్తూ నవ్వుతూ వాళ్ళు దానిలో ఉండే జంప్స్ అన్నీ చేయడం ఎంత కష్టమో ఆ టాలెంట్ని కూడా గుర్తించాల్సిన అవసరం చాలా చాలా ఉంది. అవును, నిజమే. సరే, ఇప్పుడు నాట్యం గురించి మాట్లాడుతున్నాం కాబట్టి మీ వేరే ఎవరికైనా ఇంకేమన్నా ఉందా నాట్యం గురించి చెప్పడానికి? నాట్యం గురించి ఏమీ లేదు, కానీ మనం ఇందాక నేను మీతో చెప్పాను కదా, ఈజిప్ట్లోని గుహల్లో వాటిల్లో రకరకాల పెయింటింగ్స్ ద్వారా ఈ నాట్యం గురించి అది తెలిసింది అని. అసలు మీకు తెలుసా అలేఖ్య కళ అంటే ఏంటో? అలేఖ్యం అంటే చిత్రకరణం, పెయింటింగ్ వేయడం కదా సౌందర్యలహరి? అవును, అలేఖ్య కళ అంటే అది మన పెయింటింగ్ గురించి తెలిపే కళ. ఇట్స్ ఆర్ట్ ఆఫ్ పెయింటింగ్.
ఇందులో 6 భాగాలుగా అంశాలని విభజించారంట, నిజమేనా? అవును, నిజమే. అందులో ఆ 6 నేను చెప్పనా నిత్య? రూపభేద, ప్రమాణ, భావ, లావణ్య యోజన, సదృశ్యత, వణికభంగ్. వీటి వీటి ఉద్దేశం ఏంటో నీకు తెలుసా నిత్య? లేదు లహరి. రూపభేద అంటే అది ఆ పెయింటింగ్లోని లేదా ఆ చిత్రీకరణలో ఉన్న రకరకాల షేప్స్ గురించి లేదా మనం గీస్తున్న బొమ్మల గురించి చెప్తుంది. భావ అంటే మామూలుగా మన వాడుక భాషలో భావనలు అంటే మనలోని ఎక్స్ప్రెషన్స్, ఇది కూడా అంతే ఇందులో. ఇంకా లావణ్యోజన అంటే ఆ చిత్రం ఎంత అందంగా ఉంది అనే దాని గురించి చెప్తుంది. ఇంకా సదృశ్యత అంటే ఆ మనము చాలా మటుకు పెయింటింగ్స్ని చూస్తాం కానీ సరిగ్గా అబ్జర్వ్ చేయం. ఏ పెయింటింగు ఉట్టినే ఆ కళాకారుడు వెయ్యరు, దాని ద్వారా మనకి ఏదైనా ఒకటి చెప్పాలి అనుకుంటారు. సో అది ఎంత మటుకు నిజ జీవితానికి దగ్గరగా ఉంటుంది అనేది ఈ యొక్క ఆస్పెక్ట్. ఇకపోతే వణికభంగ్ అంటే అది రకరకాల రంగుల గురించి, ఆ పెయింటింగ్లో ఆ కళాకారులు ఎటువంటి రంగులు వాడారు గురించి చెప్తుంది. అవును లలిత, నిత్య, మీకు తెలుసా అసలు మన పెయింటింగ్లో మన భారతదేశంలో గొప్ప గొప్ప కళాకారులు ఎవరున్నారో? ఏమో లహరి, నాకైతే తెలీదు. ఓకే, అయితే నేను చెప్తాను. నిత్య, నీకు తెలుసా? నాకు కూడా తెలియదు లహరి. నాకు తెలిసినంత వరకు అయితే రాజా రవివర్మ, జమినీ రాయ్, ఎంఎఫ్ హుసేన్, నందలాల్ బోస్ అని ఒక నలుగురు ఉన్నారు. అంతేకాకుండా వీళ్ళనే అనుకుందాం, వీళ్ళు కాకుండా ఉన్న మిగతా వాళ్ళు అనుకున్నా ఎవరనుకున్నా అసలు మన భారతదేశంలో ఎన్నో రకాల పెయింటింగ్ స్టైల్స్ ఉన్నాయి. ఎలా అయితే మనం ఇందాక చూసామో నృత్యంలో రాష్ట్రానికి రకరకాలు ఉన్నాయని, మన పెయింటింగ్లో కూడా అంతే రకరకాల ప్రాంతాలకి రకరకాల కళలు ఉన్నాయి. మీకేమైనా వీటిలో కొన్నిటి గురించి తెలుసా? పెయింటింగ్ గురించి అయితే తెలియదు కానీ ఇలా పెయింటింగ్ వేసే వాళ్ళు బాపు గారి గురించి విన్నాను. బాపు గారి బొమ్మలు చాలా నిజ జీవితంలో చాలా అద్భుతంగా ఉంటాయంట. బాపుగారి బొమ్మలు ఇప్పుడిప్పుడు మనం చూసినవి, కానీ పురాతన కాలంలోంచి మీకు ఏమైనా ఐడియా ఉందా? మధుబాణి అనే ఒక రకమైన చిత్రాలు ఎక్కువ దేవుళ్ళ బొమ్మలు వేయడం, అది ఒక ఎటువంటి పెయింటింగ్ కళ అంటే సిమెట్రిక్ షేప్స్, వాళ్ళు ఉండే చిన్న చిన్న షేప్స్తో పెట్టి పెద్ద పెద్ద దేవుళ్ళ బొమ్మలు వేయడం కానీ అవన్నీ చేస్తారు. నీకు తెలుసా సౌందర్య లహరి? అవును, పైగా ఈ మధుబని బేసిక్గా మన బీహార్ రాష్ట్రానికి బాగా చెందినది. ఇది చెప్పాలంటూ ఒక ఫోక్ ఆర్ట్ ఫామ్, అంటే పల్లెల్లో వాటిల్లో ఉండే వాళ్ళ కళ. అలాగే ఇంకా మీకు తెలుసా, ఇంకా రకరకాలు ఉన్నాయి. ఉదాహరణకు వార్లీ పెయింటింగ్స్ అనేవి ఆల్మోస్ట్ 2500 సంవత్సరాల పాత కళ. ఇది మహారాష్ట్రలోని తానే, నాసిక్ ప్రదేశాలకు చెందినది. వార్లీ పెయింటింగ్స్లో కూడా మనం చిన్నప్పుడు ఊరికే రఫ్ నోట్బుక్ లాస్ట్లో గీసుకునే స్టిక్ ఫిగర్స్ లాగా గీసుకుంటారు, కానీ వాళ్ళు దానిలో ఆ ప్రాంతంలో జనాలు వాళ్ళ రోజువారీ కార్యక్రమాల గురించే గీస్తారు. వార్లీ పెయింటింగ్స్ ఎక్కువ తీసుకుంటే ఒక మంట చుట్టూ అందరూ చలి కాచుకోవడం కానీ, వంట చేసుకోవడం కానీ, ఒక పెళ్లి సందడి కానీ, అట్లా వారి జీవితంలో జరిగే కొన్ని సన్నివేశాలని స్టిక్ ఫిగర్స్ రూపంలో చిత్రీకరించడాన్ని వార్లీ పెయింటింగ్స్ అంటారు. పైగా నీకు ఈ విషయం తెలుసా, ఈ వార్లీ పెయింటింగ్స్కి రైస్ పేస్ట్ అంటే మనం బియ్యంతో పేస్ట్ చేసి దాన్ని మడ్ వాల్స్ మీద వేస్తారు. ఇలా ఎందుకు అంటే ఇది బేసిక్గా మన ట్రైబల్స్ నాటి నుంచి వస్తున్నది కదా. అప్పట్లో వాళ్ళ దగ్గర ఉన్నదంటే వాళ్ళు పెయింటింగ్స్ వేయడానికి వాళ్ళ దగ్గర ఉన్న రైస్ని పేస్ట్ చేసి దాంతో వాళ్ళ దగ్గర ఉన్న చుట్టుపక్కల గోడల మీద వేసేవారు. అందుకే మన లలిత చెప్పినట్టుగా అవి సాధారణంగా వాళ్ళ రోజువారీ కార్యక్రమాల గురించి తెలుపుతూ ఉంటాయి. వాళ్ళు ఆ రోజు చేసిన నృత్యాల గురించి, హంటింగ్స్ గురించి, ప్రేయర్స్ గురించి. అండ్ ఇవి సాధారణంగా అప్పుడు ఇప్పుడు అనుకున్నా కూడా ఎరుపు మరియు పచ్చ రంగు బాగా వాడతారు వీటిల్లో. ఎందుకో తెలుసా? ఎందుకంటే ఎరుపు రంగు అక్కడ అడవిలో ఉండే పువ్వుల్లోంచో పండ్లలోంచో తీసేవాళ్ళు, పచ్చ రంగు ఆకులు నూరి వేసేవాళ్ళు. ఓహో, మరి మీకు ఈ కలంకారీ గురించి తెలుసా? ఎందుకు తెలియదు నిత్య, మనం ఇప్పటికి కూడా ఎంతో పేరు ప్రఖ్యాతలు పొందిన ఒక పెయింటింగ్ ఫామ్ కలంకారీ. ఎక్కడో మొదలయ్యి ఎట్టెట్టో వచ్చి మనం అందరం ఇప్పుడు రోజువారీ బట్టల్లో కానీ ఇష్టపడి వేసుకునేది కలంకారీ వర్క్.
ఈ కలంకారీ కళ 3000 సంవత్సరాల నాటిది. ఇది సాధారణంగా మన ఆంధ్రప్రదేశ్లోనే మనం చూస్తాం. ఇది పర్షియన్ మోతిక్స్ అనే దానికి కూడా చాలా దగ్గరగా ఉండే కళ. అయితే ఈ కళలో మనం సాధారణంగా భూమి రంగులు ఆర్ ఎర్తీ కలర్స్ అంటాం కదా, ఇండిగో, గ్రీన్, రస్ట్, బ్లాక్, మస్టర్డ్, వీటిల్ని ఎక్కువగా వాడతాం. దీనిలో రకరకాల యానిమల్ ఫామ్స్ని పెయింటింగ్స్గా వేస్తారు. మరి ఇతర దేశాల్లో వివిధ రకాల పెయింటింగ్స్ గురించి ఏమైనా తెలుసా లహరి? దాని గురించి అయితే నాకు తెలియదు, కానీ ఊపిరి సినిమాలో కార్తిక్ వేసిన పెయింటింగ్ గురించి అయితే నేను చెప్పగలను. మీకు కూడా అది అర్థమైందా? ప్రకాష్ రాజ్కి అర్థమైనట్టే. దాన్ని అబ్స్ట్రాక్ట్ పెయింటింగ్ అంటారట. నాకు తెలిసినంత వరకు మిగతా దేశాల్లో అంటే అబ్స్ట్రాక్ట్ పెయింటింగ్ అని, లేదా స్టిల్ లైఫ్ అని. స్టిల్ లైఫ్ అంటే అక్కడ ఏదో ఉన్న ఒక వస్తువుని నువ్వు దూరం నుంచి చూసి అందులో ఎక్కువగా దాన్ని షాడోస్ని వాటిల్ని వేయడం. సాధారణంగా నాకు తెలిసినంత వరకు అయితే స్టిల్ లైఫ్లో రకరకాల రంగులు వాడరు. ఒకటే రంగుతో రకరకాల షేడింగ్ స్ట్రోక్స్ అనే కాన్సెప్ట్ని వాడతారు. ఇవన్నీ ప్రతి ప్రాంతానికి పరిమితమైన పెయింటింగ్ ఫామ్స్. అంటే ఇప్పుడు సమీప కాలంలో లోకమంతా బాగా వస్తున్న ఒక పెయింటింగ్ ఆర్ డ్రాయింగ్ ఫామే మండలా డ్రాయింగ్. ఇది ఎందుకు ఇప్పుడు ఎక్కువ వాడుకలో ఉందో మీ ఎవరికైనా తెలుసా? తెలీదు లలిత. ఎందుకంటే మండలా డ్రాయింగ్లో వాళ్ళు అన్ని సిమెట్రిక్ షేప్స్ వాడతారనమాట. ఒక సర్కిల్ గీసి దాన్ని ప్రతి 10 degreesకి వాళ్ళు దాన్ని ఛేదించి ఒక్కొక్క 10 degreesలో ఉన్న డిజైనే మొత్తం రావాలి. 360 degreesని 10 degreesగా 36 పార్ట్స్గా డివైడ్ చేసి వేస్తారు. మనం ఇది గీసేటప్పుడు దాని సిమెట్రీ మీద మనం ఎప్పుడు ధ్యాస పెడతామో అప్పుడు మనకి వ్యక్తిత్వంగా ఉండే ఆ కాన్సన్ట్రేషన్ పెరుగుతుంది. ఎందుకంటే అది సిమెట్రిక్గా రావాలి, ఒకేలాగా ఉండే ఆ డ్రాయింగ్ని 36 సార్లు వేయాలి. కాబట్టి దానివల్ల మనకి ఉన్న కాన్సన్ట్రేషన్ పెరగడం మాత్రమే కాకుండా దాన్ని ఒక థెరప్యూటిక్ ఎఫెక్ట్గా కూడా మైండ్ మీదకి భావిస్తారు. అందుకే ఈ ఇటీవల కాలంలో ఎక్కువ టెక్నాలజీస్ వాడి మనుషులు ఎక్కువ డిప్రెషన్లోకి వెళ్ళే కాలంలో ఈ మండల ఆర్ట్ ఫామ్ ఒక థెరప్యూటిక్ ఆర్ట్ ఫామ్గా అందరిలోకి ఎక్కువ పేరు పొందుతున్నది. అయితే ఇది మనం ఎన్నో కాలాలుగా మన అమ్మలు ఇంటి ముందు వస్తున్న చుక్కల ముగ్గు కన్నా కూడా కష్టమైన ఆర్ట్ ఫామ్ అని అనొచ్చు. అయితే కష్టమైనది అని అనొచ్చు, కానీ చుక్కల ముగ్గుల్లో కూడా వాళ్ళు వేసే ఆ ఒక్కొక్క చుక్కకి వేసే చిక్కు ముగ్గులు అవన్నీ ఇంకా కష్టమైనవే అనుకుంటాను. ఎందుకంటే అవి ఒక్క దగ్గర సరిగ్గా రాకపోతే మొత్తం కడిగి మళ్ళీ వేయాలి కదా. అవును, నిజమే. నేనైతే ఎప్పుడు ముగ్గులు వేయలేదు, కానీ చెప్తుంటే చాలా కష్టం అని అయితే అర్థమవుతుంది. కష్టాన్ని ఇష్టం చేసుకోవడమే జీవితం మరి. అంతే కదా. ఇంకేంటి, ఆ మండల డ్రాయింగ్ కాకుండా ఇప్పుడు మీరు చిన్నప్పుడు స్కూల్లో ఎటువంటి డ్రాయింగ్స్ వేసేవాళ్ళు ఏంటి? మాకైతే బోర్డు మీద ఒక యాపిల్ని గీసి దాన్ని అట్లే గీయమనేవాళ్ళు. మాకైతే కొండల మధ్యలో సూర్యుడు, ఆకాశంలో పక్షులు, కింద చిన్న హట్టు, ఆ హట్లో నేను. మాకైతే ఐస్ క్రీమ్స్ అలా గీసేవాళ్ళం. లహరి చెప్పిన ఒక ఉద్దేశంలో మనం చిన్నప్పటి నుంచి ఆలోచించని ఒక విషయం చెప్తాము. కొండల మీద నుంచి మనం కొండలు గీసి డైరెక్ట్ ఫ్లాట్ సర్ఫేస్కి వచ్చేస్తాం, మధ్యలో ఏం లేదు. కానీ ఎక్కడైనా ప్రపంచంలో అలా ఉంటుందా? కొండలు వెంటనే ఫ్లాట్ ల్యాండ్. ఇంకోటి చూసారా, మనం ఒక ఇల్లు గీస్తాం, దాని కింద ఆ ఇంటి నుంచి ఒక రోడ్డు పోతుంది. ఎంత కామెడీ అంటే రోడ్డుకి ఉన్న ఆ విడ్త్ ఇంటి డోర్ విడ్త్కి ఎగ్జాక్ట్ సేమ్లో ఉంటుంది. అదే కదా, అదేదో ఇంకా కార్లు, బైక్లు లాంటివి ఆ రోడ్డు మీద వెళ్ళనట్టు. అప్పుడు అలాంటి ఇల్లులు ఉంటే ఎవరైనా మీ ఇల్లు ఎక్కడ ఉంది అంటే రోడ్డు మీద అని చెప్పొచ్చు. అదే కదా. ఇలాంటి డ్రాయింగ్స్ అందరూ గీసుంటారు వాళ్ళ చిన్నప్పుడు అన్నట్టు. ఇవన్నీ అంటే గుర్తొచ్చింది, నేను ఒక రకమైన అలేఖ్య కళ గురించి మర్చిపోయాను. అది మన వెస్ట్ బెంగాల్కి సంబంధించింది. సాధారణంగా అందరూ సౌత్, నార్త్ అని అంటారు, కానీ మన ఈస్ట్ వెస్ట్ సైడ్స్ ఆఫ్ ఇండియాని వదిలేస్తారు. కానీ అలా వదలకుండా మనం ఎంతో జాగ్రత్తగా అప్రిషియేట్ చేయాల్సిన కళ మన వెస్ట్ బెంగాల్లోని పట్టచిత్ర అనే కళ. ఆ పట్టచిత్ర కళ బేసిక్గా మిగిలిన ఎంతమందికి సిల్క్ గురించి బాగా తెలుసు? క్లాత్, యాజ్ ఎ క్లాత్, పోచంపల్లి సిల్క్స్ అవే కదా. సిల్క్ కొంచెం సాఫ్ట్గా మంచి క్వాలిటీ అయిన
బట్ట అని చెప్పొచ్చు. అందుకని వాళ్ళు అలాంటి ఆ సిల్క్ క్లాత్స్ తీసుకుని దాని మీద వాళ్ళ చుట్టూ ఉన్న రిసోర్సెస్ నుంచి లైక్ చాక్ పీసులతో వాటిలతో రకరకాల పెయింటింగ్స్ వేసేవారు. అయితే మీకు దీని గురించి ఎంతో ఇదైన విషయం ఏం చెప్పాలంటే, ఇది బుద్ధుల నాటి నుంచి అంటే 1st century AD అప్పటి నుంచి మన భారతదేశంలో ఎంతో పేరు ప్రఖ్యాతులు సంపాదించిన కళ ఈ పటచిత్ర కళ. నాకు ఇంతకన్నా ఎక్కువ లేఖ్య కళల గురించి అయితే ఏమీ ఇప్పుడు తట్టట్లేదు. నాకు తట్టిన ఒక్క విషయం ఏంటో చెప్పనా, మనం చిన్నప్పుడు ఈ అలేఖ్య కళని చిన్నప్పుడే చిన్నపిల్లలకే ఎందుకు ప్రోత్సహిస్తారో మీ ఎవరికైనా ఒక ఆలోచన ఏమైనా వస్తుందా? నాకు తెలిసి చిన్నపిల్లలంటే వాళ్ళ మనసులో రకరకాల ఆలోచనలు అలాగే చెప్పాలనుకునే విషయాలు ఉంటాయి. అండ్ మనందరికన్నా వాళ్ళు చాలా కొత్తగా ఆలోచిస్తారు కూడా. కానీ అవి చెప్పడానికి తగినంత మాటలు చేష్టలు వాళ్ళకి అప్పటికి రావు. అదే ఆ పిల్లలకి మనం ఒక పేపరు పెన్ను ఇచ్చామంటే వాళ్ళు వాళ్ళకి తోచినట్టుగా దాన్ని గీసి మనకి చూపిస్తారు. అంతేనా? చిన్నపిల్లలకి వాళ్ళ ఆలోచనల్ని మనకి తెలియజేయడానికి ఒక వెహికల్ గాను, లేకపోతే వాళ్ళ చుట్టూ ఉన్న రంగురంగుల ప్రపంచాన్ని 12 రంగుల ఒక డబ్బాతో తెల్ల కాగితం మీద గీసుకోవడం వల్ల వాళ్ళ జీవితాన్ని రంగులమయంగా అమర్చుకోవడం వాళ్ళ చేతిలోనే ఉందనేది మన పెద్దవాళ్ళు మనకి చిన్నప్పటి నుంచే తెలియజేస్తున్న ఒక సంగతి. ఇలాంటి ఎన్నో సంగతులతో మళ్ళీ మిమ్మల్ని కళాకాలక్షేపంలో కలుసుకుంటాం. అంతవరకు మీ నుంచి సెలవు తీసుకుంటుంది నేను మీ ఆర్జే సౌందర్య. నేను మీ ఆర్జే నిత్య. ఇంకా నేను మీ ఆర్జే లలిత. టేక్ కేర్ అండ్ హ్యావ్ అ గ్రేట్ డే. నమస్తే వనకం ఆదాబ్.
మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే శృతి. అందరూ బాగానే ఉన్నారా? బాగానే ఉన్నారని అనుకుంటున్నాను. ఈరోజు మనతో పాటు ఉన్నారు ఆర్జే ప్రణతి, ఆర్జే శ్రీనివాస్. హాయ్ ప్రణతి. హాయ్ శ్రీనివాస్. హాయ్ శృతి, ప్రణతి. హాయ్ శ్రీనివాస్. హాయ్ శృతి. ఎలా ఉన్నారు మీరు? మామూలే శ్రీనివాస్. నేనైతే చాలా బాగా ఎంజాయ్ చేస్తున్నాను శ్రీనివాస్. అవునా? ఏం చేస్తున్నావు? తెలుసా శ్రీనివాస్, నేను మొన్న నా ఫ్రెండ్స్తో ఎఫ్సీలో తిన్నా, నిన్న డీసీలో తిన్నా, ఈరోజు కూడా ఏదో పార్టీ ప్లాన్ చేసుకుంటున్నాం తెలుసా. ఫుల్లీ విఐటిఎన్ లైఫ్ని చాలా బాగా ఎంజాయ్ చేస్తున్నా. పా సూపర్. నేనైతే బాగానే ఉన్నాను కానీ నా పర్సే కొంచెం బాధలో ఉంది. అయ్యో, ఏమైంది నీ పర్స్కి? హాస్పిటల్కి తీసుకువెళ్ళావా? ఏం చేసేది, దానికి కూడా డబ్బులు కావాలి కదా శృతి. అందుకే నా పర్సు బాధలో ఉంది. ఫస్ట్ డబ్బు లేదంటే పేరెంట్స్ని అడగాలి కదా శ్రీనివాస్. అదే మా నాన్న అయితే ఇలా ఫోన్ చేయగానే అలా అకౌంట్లో డబ్బులు పడిపోతాయి తెలుసా శ్రీనివాస్. అంటే నేను మా నాన్నని అడిగితే ఏమవుతుంది తెలుసా? ఇలా నేను హాస్పిటల్లో అడ్మిట్ అవుతాను, అలా నా అటెండెన్స్ తగ్గిపోతుంది. అడుగు బాధపడకు శృతి. ఇంత చిన్న వయసులో ఎన్ని కష్టాలు వచ్చాయి శ్రీనివాస్ నీకు. నేను ఇప్పుడు ఇది చెప్పాలా వద్దా తెలియదు కానీ పర్లేదు శ్రీనివాస్, మన శ్రీనివాసే కదా, చెప్తానులే. శ్రీనివాస్ కొంచెం కంట్రోల్ చేసుకో. లంచ్ డామినోస్లో చేద్దామా? ఒక్క నిమిషం నా గుండె ఆగిపోయింది అనుకుంటాను. 1 సెకండ్ చెక్ చేసుకుంటాను. ఏమిది శృతి? పాపం శ్రీనివాస్, మొన్న ఎఫ్సీ, నిన్న డీసీ, ఈరోజు డామినోస్. ఎక్కువ ఖర్చు పెడుతున్నావేమో. తెలుసు, నేను ఎక్కువ ఖర్చు పెడుతున్నాను, కానీ నా ప్రాబ్లం ఏంటంటే నేను ఖర్చు పెడుతున్నానని తెలిసినా కూడా నేను ఆపుకోలేకపోతున్నాను. లైక్ ఖర్చు పెట్టాలని అనిపిస్తుంది, చూసిందల్లా కొనాలనిపిస్తుంది. ఎందుకు అనిపించదు శృతి? కంట్రోల్ చేసుకోవాలి కదా. అంటే వాళ్ళ నాన్న దగ్గర ఇలా అడిగితే అలా వస్తుంది కదా డబ్బులు. ఉంటాయి. అంటే నాకు కూడా ప్రాబ్లం కొన్ని సమయాల్లో ఉంటుంది. అయితే అందుకే కదా నా పర్సు ఫస్ట్ బాధలో ఉంది. సో మనం ఇక్కడ అందుకే ఉన్నాం కదా. లైక్ ఈ ప్రాబ్లం అనేది వచ్చి మనకు మాత్రం కాదు, అందరికీ ఉంది. అంటే ఎక్కువగా ఉండేది కాలేజ్కి వెళ్ళే అమ్మాయిలకు, అబ్బాయిలకే. అంటే పర్స్లో మంత్ స్టార్టింగ్లో డబ్బులు పడ్డాక నెక్స్ట్ ఎలా ఖర్చు పెడతాం, ఎక్కడ ఖర్చు పెడతాం, ఎవరికి ఏ పార్టీ ఇస్తాం అని అదే మన ప్లాన్. అంతే. సో అదే నేను ఈ షోలో వచ్చి మనం అదే ఫోకస్ చేయబోతున్నాము. మనం మాట్లాడపోయేది పొదుపు గురించి, ఇంకా పెట్టుబడి ఎలా చేయాలని, జనరల్గా మనీ అంటే ఏంటని. సో అదే వచ్చి మనం ఈ షోలో చర్చించబోతున్నాము. డబ్బుని ఎలా వాడాలి, బేసిక్గా డబ్బుని ఎలా తెలివిగా వాడాలో నేర్పించబోతున్నాం. అది మాత్రం కాదు, ఖర్చులని ఎలా అదుపులో పెట్టుకోవాలి, అసలు మన ఆదాయాన్ని ఎలా వినియోగించుకోవాలో ఇవాళ మనం ఇంట్రొడక్టరీగా తెలుసుకుందాం. అవును, ప్రతి షోకి ఒక పేరు ఉంటుంది కదా, మరి మన షో పేరేంటి? శృతి, మ్యూజిక్ వేస్తున్నా. శ్రీనివాస్, నీ పర్స్కి ఒంట్లో బాగాలేదు కదా, సైలెంట్గా ఉండు. సో మన షో పేరు వచ్చేసి ధనమూలం ఇదం జగత్. సో గైస్, వెల్కమ్ టు ద ఫస్ట్ ఎపిసోడ్ ఆఫ్ ధనమూలం ఇదం జగత్. దేనికి ధనం అంటే పేర్లోనే ఉంది కదా, దేనికి ధనం? ధనం అంటే మన దినచర్యలో ప్రతి దానికి డబ్బు అవసరమే. ధనం లేకుండా ఏమీ చేయలేము. అది ద మోస్ట్ ఇంపార్టెంట్ థింగ్ ఇన్ లైఫ్ ఇస్ మనీ. అండ్ మన మోస్ట్ ఇంపార్టెంట్ థింగ్స్ కూడా దాంతోనే ముడిపడి ఉంటాయి కదా. సో అది మాత్రం కాకుండా మనకి హ్యాపీనెస్, లగ్జరీ, ఇంకా మన ఇండిపెండెన్స్, మనం ఏం కావాలన్నా దానికి తగ్గట్టు ఆప్షన్స్ ఇవ్వడం అన్నీ వచ్చి మనకు డబ్బు దగ్గర నుంచే వస్తుంది. అవును, ఇంకా డబ్బు అనేది చాలా ఇంపార్టెంట్ లైఫ్లో. ఒకటి మనం కొనాలన్నా, ఒకరికి ఇవ్వాలన్నా. అండ్ డబ్బు ఇంపార్టెన్స్ వచ్చేసి ప్రతి ఒక్కరి లైఫ్లో చాలా ఇంపార్టెంట్గా ఉంటుంది. అసలు ధనమూలం ఇదం జగత్ అంటే ఏంటి? ధనమూలం ఇదం జగత్ దాని గురించి ఇప్పుడు ఎందుకులే, ఈ షో మొత్తం దాని గురించే చర్చించబోతున్నాం కదా. అంటే అదే ధనం మూలం ఇదం జగత్ అనేది ఆ కాలంలోనే చెప్పారు. అంటే ఇప్పుడు వచ్చిన సెంటెన్స్ కాదు, అది ఎప్పటి నుంచో ఉంది. సో ఆ రోజుల నుంచే వచ్చి ధనం కావాలి మనకు. మన పూర్వీకులకు ధనం గురించి ఎన్ని విషయాలు ఆ కాలం నుంచే మనకు చేరవేస్తున్నారు. ఇలాంటి సూక్తుల ద్వారా కానీ, ఇలాంటి కొటేషన్స్ ద్వారా కానీ, పుస్తకాల ద్వారా కానీ. అర్థశాస్త్రాల్లో మన చాణక్య గారు అంతా ఇవన్నీ చెప్పారు కదా. సో మనీ, ఎకనామిక్స్లో ఇవి ఒక లైన్ అంటారు, మనీస్ డిమాండ్ విల్ నెవర్ డిక్రీస్. అంటే మనం ప్రస్తుతం వచ్చి మనీని వచ్చి ఎక్స్చేంజ్గా యూస్ చేస్తున్నాం కదా. సో దాని డిమాండ్ వచ్చి ఎక్కువగా ఉంటుంది. సో మన గవర్నమెంట్ అనుకుంటే రూపీ నోట్స్ అన్నీ ఫ్రీగా ప్రింట్ చేసి అందరికి ఇవ్వచ్చు, కానీ దాంట్లో కూడా ప్రాబ్లం ఉంది.
దీనికి తర్వాత వచ్చే ఎపిసోడ్స్లో దాని గురించి మనం మాట్లాడతాం. ఇంకా మన ఇండిపెండెంట్గా అవ్వడానికి మన ఎడ్యుకేషన్స్, బేసిక్ ఎక్స్పెన్సెస్ అన్నిటికీ వచ్చి మనకి డబ్బులు కావాలి. అసలు ధనం మూలం ఇదం జగత్ అంటే ఏంటి? సో ఆ పాయింట్ వదలరా మీరు? సరే వెళ్తాం. సరే వెళ్ళిపోదాం. తెలుసుకోవాలి కదా, అంటే సంస్కృతంలో ఉంది, మనకు మీనింగ్ తెలుసా లేదా, లైక్ అలా పదాన్ని ఎలా సమకూర్చారు మనం తెలుసుకోవాలి కదా. అవును. అంటే డబ్బు చుట్టూ ఈ లోకం తిరుగుతుంది అని దీన్ని చాణక్యులు చెప్పారు. ఇంకా సులువుగా చెప్పాలంటే డబ్బు కేవలం మన ఆదాయమే కాదు, మన జీవనాధారం కూడా. డబ్బుతోనే ఈ లోకంలో అన్నీ ముడిపడి ఉంటాయి. క్రీస్తు పూర్వమైన శకమైన డబ్బు ఏ రూపంలో ఉన్నా అన్ని కాలాలలో డబ్బు ఎప్పుడూ విలువైనదే. అందరికీ తెలిసిన విషయమే ఇది. మనిషి యొక్క మనుగడ చరిత్రలో తన ఉనికిని, తన ఆధిపత్యాన్ని, తన పరపతిని కొనసాగించడానికి ఒకప్పుడు వాడిన, ఇప్పుడు వాడుతున్న, ఎప్పటికీ వాడే ఒక ముఖ్యమైన ఆయుధం డబ్బు. మన జీవితంలో ధనం అనేది ముఖ్యమైనది కాకపోవచ్చు, కానీ మన జీవితంలో జరిగే ప్రతి ఒక్క ముఖ్యమైన విషయంపై దాని ప్రభావం ఖచ్చితంగా ఉంటుంది. డబ్బు చాలా విలువైనది. అందుకే మన పెద్దలు డబ్బు రూపంలో కానీ దాని ప్రతిరూపాల్లో కానీ పెట్టుబడిని పెడుతుంటారు. ఇక్కడ నాకు ఒక డౌట్ ఉంది. ఏంటి? అంటే ధనంకి రూపాలు ఉంటుందంటారు కదా, ఎలా? డబ్బు ప్రతిరూపాలు అంటే డబ్బును తీసుకొని మనం ఇన్వెస్ట్మెంట్ చేయడం అనమాట. ఇప్పుడు గోల్డ్లో కానీ, స్థలాల్లో కానీ, షేర్స్లో కానీ, ఇలా ప్రతి ఒక్క దాంట్లో డబ్బుతో ఇన్వెస్ట్ చేస్తాం. దానికి బదులుగా కూడా మనకు డబ్బే వస్తుంది. లైక్ ఇప్పుడు నువ్వు గోల్డ్ మీద ఇన్వెస్ట్ చేసావు అండ్ ఏదో ఒక పరిస్థితిలో నువ్వు దాన్ని అమ్మాలే అనుకున్నావు, అప్పుడు నీకు మళ్ళీ దాని తిరిగి కూడా నీకు డబ్బే వస్తుంది. సో డబ్బుతో డబ్బుని కొనడం. అదే మేము అకౌంటెన్సీలో వచ్చి క్యాష్ అండ్ క్యాష్ ఈక్వలెన్స్ కాన్సెప్ట్ గురించి చదువుతున్నాము. సో క్యాష్ అండ్ క్యాష్ ఈక్వలెన్స్ అంటే క్యాష్ని క్యాష్గా పెడితే ఏం వాల్యూ అడిషన్ ఉండదు, లైక్ అలాగే ఉండిపోతుంది. ఇప్పుడు మన ఎకానమీ వచ్చి డెవలపింగ్ ఎకానమీ కాబట్టి డబ్బు వాల్యూ వచ్చి ప్రతిరోజు చేంజ్ అవుతుంది. సో అది వచ్చి చాలా ఇంపార్టెంట్. ఆ వాల్యూని మనం మెయింటైన్ చేయలేకపోతాం కదా. సో డబ్బుని వేరే ఫామ్స్లో పెట్టాలి. దీనికి సెంట్రల్ గవర్నమెంట్లో ట్రెషరీ బిల్స్ ఇస్తారు, ఇంకా బ్యాంక్ వాళ్ళు కాల్ మనీ చేస్తున్నారు, చాలా చాలా రెసిప్ట్స్ ఉంటాయి. షార్ట్ టర్మ్ ఇన్వెస్ట్మెంట్స్, మిడిల్ టర్మ్ ఇన్వెస్ట్మెంట్స్, లాంగ్ టర్మ్ ఇన్వెస్ట్మెంట్స్ అని చాలా అవెంచర్స్ ఉంటుంది. సో దాన్ని ఇప్పుడు అలా చూస్తున్నాము. అయితే ఆ కాలంలో మన వాళ్ళు ఎలా చేసి ఉంటారు? నగల రూపంలో కొని ఉంటారు, స్థలాలు కొని ఉంటారు. ఆ కాలంలో మన దేశం వ్యవసాయ దేశం కాబట్టి పొలాల మీద ఎక్కువ ఇన్వెస్ట్మెంట్ చేసి ఉండొచ్చు. ఇంకా అప్పుడు లైక్ డైరీ ప్రోడక్ట్స్ ఎక్కువ ఉండేవి, లైక్ పశువులను పెంచడం కానీ వీటి మీద కూడా ఎక్కువ ఇన్వెస్ట్మెంట్ చేసేవాళ్ళు. అదే నిజమే ప్రణతి, డబ్బు గురించి చాలా బాగా చెప్పావు. ఇన్ని విషయాలు ఎలా తెలుసు నీకు? ఎక్కడో విన్నట్టు గుర్తు, అంటే మా అమ్మమ్మ, మా తాతయ్య అలా. అయితే నీకు డబ్బు గురించి చాలా విషయాలే తెలుసు అన్నమాట. ఏదో కొంచెం కొంచెం. మరి డబ్బు యొక్క చరిత్ర తెలుసా? తెలీదు, కానీ నువ్వు చెప్పు, తెలుసుకుంటా. అంటే మహాత్మా గాంధీ దాంట్లో ఎలా వచ్చారని నాకు తెలుసు. ఎలాగా? అంటే వాళ్ళు మన ఫాదర్ ఆఫ్ అ నేషన్ కదా. ఇలాంటి కుళ్ళు జోకులు వేయొద్దు శ్రీనివాస్. అంటే ఏం చేయడం, ఏమైనా చెప్పాలి కదా, వినేవాళ్ళు పాపం కదా. సో డబ్బు అనేది ఈ మధ్యలో వాడుకలో వచ్చింది కాదు. అప్పుడా? అవునా? మరి ఇంకెప్పుడు వచ్చింది? డబ్బు అనేది ప్రాచీన కాలం నుండి ఉన్నది. కాకపోతే ధనం అనేది ఎన్నో రూపాంతరాల అంటే ఏంటి? అంటే డబ్బు చాలా రూపాలుగా మారిందనమాట. అంటే ఫస్ట్ అసలు నోట్ అనేదే లేదు. ఇప్పుడు మనం వాడుతున్న నోట్స్ కానీ లైక్ కాయిన్స్ కానీ అనేది లేదు. అలాగే భవిష్యత్తులో కూడా ఎన్నో రూపాంతరాలు సంతరించుకుంటుంది. అవును, నిజమే శృతి. పూర్వకాలంలో నాణ్యాలు వాడేవాళ్ళంట కదా, దాని తర్వాత రూపాయి ఇంకా 25 పైసా అవి కూడా వచ్చాయి. దాని తర్వాత రూపాయి నోట్లు కూడా ఉండేవి. అవన్నీ ఇంకా నేను కలెక్ట్ చేసి పెట్టుకున్నా మా ఇంట్లో. ఇంకా దాని తర్వాత వచ్చేసి 1 రూపీ, 2 రూపీ, 5 రూపీ కాయిన్స్ వచ్చేసి, తర్వాత 10 రూపీ, 20 రూపీ నుంచి నోట్స్ వచ్చేసాయి. అసలు మొదట్లో డబ్బు అనేది ఉండేది కాదు. అప్పట్లో మన పూర్వీకులు వస్తు మార్పిడి పద్ధతిని ఉపయోగించేవారు. ఒక నిమిషం వస్తు మార్పిడియా? అంటే బార్టర్ సిస్టమ్. ఓ, లైక్ ఎక్స్చేంజ్ చేసుకుంటారు కదా. లైక్ దీంట్లో ఎలా వాళ్ళు చేసేవాళ్ళు? చెప్తాను శ్రీనివాస్.
ఇందులో ఒక వస్తువుకి బదులుగా ఇంకొక వస్తువుని మార్చుకునేవారు. ఇది అప్పట్లో జరిగిన వ్యాపార ప్రక్రియ. ఇలాగే డబ్బు తన రూపాన్ని, ప్రక్రియని ఎప్పటికప్పుడు మారుస్తూనే ఉంటుంది. ఇంకొక ఆసక్తికరమైన విషయం ఏంటో తెలుసా? ఏంటిదో? అప్పట్లో యూరప్ దేశస్థులు బంగారం కొనే ధరతో మిరియాలు కొనేవారు. అప్పట్లో బంగారానికి మిరియానికి సమానమైన విలువ ఉండేది. యూరప్ దేశస్థులు బంగారాన్ని ఇచ్చి మిరియాలు కొనేవారు. ఒక్క నిమిషం మిరియాలకు బంగారానికి ఈక్వల్ రేటా? అవును, అప్పట్లో స్పైసెస్ చాలా చాలా కొత్తగా ఉంది. మిరియాలో లోపల ఏమైనా బంగారం ఏమైనా పెడతారేంటి? మిరియాల బంగారం పెట్టడం కాదు, కానీ అక్కడి దేశస్తులకు మిరియాలు అనేవి తెలీదు. అండ్ దీన్ని స్పైసెస్ యాక్చువల్గా కూడా చాలా కాస్ట్లీగా ఉంటాయి. అప్పట్లో వాళ్ళకు తెలీదు. అండ్ ఇప్పటికీ కూడా యూరప్ దేశస్తులు వాళ్ళ వంటకాల్లో మిరపకాయలకు బదులుగా మిరియాల పొడే వాడతారు. అంటే మనమే మనది వదిలేసాం, కానీ వాళ్ళు మన ఆచారాలని, సంస్కృతిని తీసుకొని బాగా వాళ్ళు ఎక్కువ కొనసాగిస్తున్నారు. అందులో మిరపకాయల కన్నా మిరియాలు చాలా హెల్తీ. పాయింట్ నోటెడ్. అంటే నువ్వు అనేది చాలా ఆసక్తికరమైన విషయమే. నేను కూడా దీని గురించి ఆలోచిస్తాను. మన చరిత్ర ప్రకారం అలావుద్దీన్ ఖిల్జీ అనే రాజు ఎన్నో ఆర్థిక సంస్కరణలు తెచ్చారు. అతని పాలనలో దేశంలో ఎన్నో అభివృద్ధులు జరిగాయి. ఇతను ఆర్థిక వ్యవస్థని అభివృద్ధి చేసిన రాజులలో ఒకడు. ఇప్పుడు మనం ఇంకొక రాజు గురించి తెలుసుకుందామా? ఏ రాజు? మొహమ్మద్ బిన్ తుగ్లక్ అనే ఢిల్లీ సుల్తాన్. ఆర్థిక వ్యవస్థని అతలాకుతలం చేసిన రాజులలో మొదటివారు. అయ్యయ్యో. ఇతని పాలనలో అతని రాజ్యంలో ఆర్థిక మాంద్యం ఏర్పడింది. ఆర్థిక మాంద్యం ఇన్ ద సెన్స్ డిప్రెషన్, ఫైనాన్షియల్ డిప్రెషన్. ఎలాగా? ఇత్తడి, రాగి నాణ్యాలకు బంగారం మరియు వెండి నాణ్యాలతో సమానమైన విలువ ఇచ్చారు. ఏంటి? రాగి నాణ్యాలకు బంగారం ఇచ్చారా? అదే కదా. ఇప్పుడు కూడా ఇస్తారా? ఇప్పుడైతే లేదు శ్రీనివాస్. ఎలా? లైక్ కాపర్ అంటే కామన్ గా దొరికేది కదా. ఫైనాన్షియల్ లో ఏదైనా మార్పులు చేసేటప్పుడు చాలా తెలివిగా చేయాలి. మనం చిన్న పొరపాటు చేసినా ఒక దేశం మొత్తం బాధపడాల్సిన పరిస్థితులు ఒక ఆర్థిక వ్యవస్థలో మనం చేసే మార్పులని బట్టి ఉంటుంది. ఇది వాళ్ళ దేశం కాదు కదా, వాళ్ళెందుకు మన బంగారాన్ని రాగులకి ఇచ్చారు? అప్పుడు ఆయన మన దేశాన్ని పరిపాలించేవారు. అందుకే అప్పట్లో ఆర్థిక మాంద్యం వచ్చి ఉంటుంది. అప్పుడు బ్రిటిష్ వాళ్ళు వచ్చి కాదు, దానికి ముందు ప్రాబ్లం ఉంది. దానితో ఆర్థిక వ్యవస్థ మొత్తం దెబ్బతినింది. ఎందుకంటే కాపర్ కాయిన్స్ వాల్యూ చాలా పెరిగిపోయింది. గోల్డ్ అనేది తక్కువ అవైలబుల్ ఉన్న దాని వాల్యూ పడిపోయింది. ఇలా వాల్యూలో వచ్చిన మార్పుల వల్ల అసలు మొత్తం ఆర్థిక వ్యవస్థ మొత్తం అతలాకుతలమైంది. అప్పట్లో ప్రజలు అతని మీద తిరుగుబాటు కూడా చేశారు ఇలాంటి సంస్కరణలు తెచ్చినందుకు. ఎందుకంటే ఒక దేశం యొక్క వ్యాపారం ఆ దేశానికి మాత్రమే సంబంధించింది కాదు, చాలా దేశాలతో ముడిపడి ఉంటుంది. సపోజ్ మన ఇండియాలో బిజినెస్ అయితే, ఇండియాకి సంబంధించిన బిజినెస్ ఎకానమీ వచ్చేసి ప్రతి దేశం లైక్ చైనా మీద పడవచ్చు, యుఎస్ మీద పడవచ్చు, ఎన్నో ఎకానమీస్ మీద మన యొక్క బిజినెస్ ప్రభావం పడవచ్చు. సో మన దేశంలో ఏదైనా ఆర్థిక సంస్కరణ జరిగేటప్పుడు ఆ ఆర్థిక సంస్కరణ తీసుకొని వచ్చే ముందు చాలా జాగ్రత్తగా మన బడ్జెట్ ప్లానర్స్ అనేది ప్లాన్ చేస్తారు. ఫైనాన్స్ డిపార్ట్మెంట్ ఆఫ్ ఇండియా అంటే ఆర్థిక శాఖ మంత్రులు కూడా చాలా ఆలోచించి ఎంతో గ్రూప్ ఆఫ్ ఇంటెలిజెన్స్తో కూర్చుని ఎన్నో డిస్కస్ చేసి ఎన్నో సార్లు తర్కించి తర్వాత ఒక మన దేశం యొక్క బడ్జెట్ కౌన్సిల్ అని ఉంటుంది కదా, ఫైనాన్స్ మినిస్ట్రీ అండ్ మనకు రిలీజ్ కూడా చేస్తారు కదా పార్లమెంట్ లో. ప్రిలిమినరీ రిపోర్ట్ ఇస్తారు. ఏ స్కీమ్స్ కి ఎంత ఖర్చు పెడుతున్నాం, ఎన్ని తీసుకొని వస్తున్నాం, ఇలాంటివన్నీ కూడా చాలా ఆలోచించి తీసుకొని వచ్చినవే. ఒక నైట్ లో జరిగే డిస్కషన్ కాదు. ఎందుకంటే ఫైనాన్స్ మ్యాటర్ తోనే మొత్తం దేశ భవిష్యత్తు ఒక సంవత్సరం వరకు ముడిపడి ఉంటుంది కాబట్టి. అంటే దీంట్లో ఒక కాన్సెప్ట్ ఉంది, కాన్సెప్ట్ ఆఫ్ పబ్లిక్ గుడ్స్ అండ్ కాన్సెప్ట్ ఆఫ్ ప్రైవేట్ గుడ్స్ అని. మన గవర్నమెంట్ బడ్జెట్ వచ్చి మెయిన్గా వచ్చి ఫోకస్ వచ్చి పబ్లిక్ గుడ్స్లోనే చేస్తుంది. సో పబ్లిక్ గుడ్స్లో వచ్చి శృతి చెప్పింది కదా, స్కీమ్స్ ఇంట్రడ్యూస్ చేయడం, ఇంకా దానికి వచ్చి బడ్జెట్లో డబ్బులు అలాకేట్ చేయడం, ఇవన్నీ వచ్చి పబ్లిక్ గుడ్సే. పబ్లిక్ గుడ్స్ అంటే ఇప్పుడు ఒక పార్క్ ఉంటుంది, ఇంకా లైక్ పబ్లిక్ యూజ్ చేసే ప్రాపర్టీ అని పబ్లిక్ గుడ్స్లో వస్తుంది. ప్రైవేట్ గుడ్స్ అంటే దానికి స్పెసిఫిక్గా మనం డబ్బులు ఇవ్వాలి, లైక్ ఎవరు పడినా వెళ్ళి యూజ్ చేసే ఐటమ్స్ కాదు అవన్నీ.
సో ప్రైవేట్ గూడ్స్కి ఎగ్జాంపుల్ ఏమైనా మీరు చెప్తారా? నాకు తెలియదు శ్రీనివాస్, చెప్తావా? ప్రైవేట్ గూడ్స్ అంటే ఇప్పుడు మనం విఐటీలో చదువుతాం కదా, విఐటీలో ఎవరు పడినా వాళ్ళు వచ్చి చదవలేరు కదా, లైక్ దానికని కాలేజ్కని ఒక మెరిట్ ఉంది. సో ఆ స్కోర్ని వచ్చి వాళ్ళు ఆబ్టైన్ చేయాలి, ఫీస్ని వచ్చి పే చేయాలి, వాళ్ళే ఇక్కడ చదువుతారు. అయితే గవర్నమెంట్ ఇన్స్టిట్యూషన్స్ ఉంది కదా, లైక్ పూర్ పీపుల్ కోసం. బట్ దానికి కూడా రిజర్వేషన్ సిస్టమ్ ఉంది కదా. ఆ రిజర్వేషన్ అనేది ఈక్వాలిటీ కోసం, బట్ ఫైనాన్షియలీ వాళ్ళు ఏం స్పెండ్ చేయలేదు కదా. కరెక్ట్. సో ఫైనాన్షియలీ జీరో స్పెండింగ్ ఉండేదని పబ్లిక్ గూడ్స్లో వస్తుంది. సో శ్రీనివాస్, ప్రణతి, ఇది నాకు తెలిసిన డబ్బు యొక్క చిన్నపాటి చరిత్ర. చాలా బాగా చెప్పావు. అయితే నేను చాలా నేర్చుకున్నాను, ఎస్పెషలీ హిస్టరీ క్లాస్కి మళ్ళీ వెళ్ళినట్టుంది నాకు. నేను హిస్టరీ కొనే చెప్తున్నాను కానీ అందరూ నన్ను శ్రమించాలి. సో నువ్వు చెప్పింది సరే, అర్థశాస్త్ర కాలంలోనే మన ఇండియా ఒక ధనిక దేశంగానే ఉండింది. అంటే ధనమూలమిదం జగత్ అని ఎప్పుడు చెప్పారు? వేదాలలో చెప్పారు కదా. వేదాలు ఎప్పుడు రాశారు? 3000 సంవత్సరాల క్రితం, అంటే 3000 నుంచి 4000 సంవత్సరాల క్రితం రాశారు. 4 వేదాలు ఉంది కదా, అవన్నీ అప్పుడే రాశారు. సో ఆ రోజుల్లోనే మన దేశం మంచి ఆర్థిక స్థిరత్వంతో ఉండింది. అవును, అప్పట్లో యూరోప్ దేశాలు కానీ అమెరికా కానీ అసలు వాళ్ళు రాయడం కూడా మొదలు పెట్టినప్పుడే మనము ఇలాంటి వాళ్ళు నిప్పుల గురించి ఆలోచన చేస్తుండేటప్పుడు మనం డబ్బుల గురించి ఆలోచన చేస్తుంటాం. అసలు మన దేశం రిచెస్ట్ కంట్రీగా ఉండేది అప్పట్లో. సో మనది చాలా డెవలప్డ్ సివిలైజేషన్గా ఉండింది బీసీలోనే. సో ఇప్పుడు అయితే చాలా ఇన్వేషన్స్ వచ్చింది, అదే దాని గురించే చెప్తున్నాను. సో ఆ తర్వాత మన దేశం తోటి ధనాన్ని చూసి చాలామంది విదేశీ పాలకులు ఇక్కడికి వచ్చారు, మన దేశాన్ని కొంచెం కొంచెంగా ఆక్రమించుకోవడం జరిగింది. అంతే, ఒక చోట్ల ధనం ఉందంటే వస్తారు కదా. శృతి కూడా చెప్పింది కదా మిరియాల కోసం వచ్చారని. అలాగే అన్నీ వచ్చింది, అలాగే స్టార్ట్ అయింది. వచ్చారు, మన రాజుల్ని కాస్ట్యూమ్ని చూసారు, ఇలా కాస్ట్యూమ్ చాలా బాగుంది అని మన కూడా ఇలా కాస్ట్యూమ్ వేసుకోవాలని వాళ్ళకి కోరిక వచ్చి మొత్తం మన దేశాన్ని తీసుకువెళ్ళారు. అందులో అప్పట్లో మన రాజుల్లో యూనిటీ కూడా ఉండేది కాదు. సో ఎవరైనా వచ్చి కాంక్వైర్ చేసుకునేంత వీక్ గా తయారు చేశారు. సో మనకు వాళ్ళలా ఒక పెద్ద డైనాసిటీ లేదు. సో చిన్న చిన్న ప్రిన్స్లీ స్టేట్స్ గానే ఉండింది. అండ్ బ్రిటిష్ వాళ్ళకు ఇదే బెస్ట్ పాయింట్, లైక్ డివైడ్ అండ్ రూల్ పాలసీ. వాళ్ళు డివైడ్ చేస్తారో లేదో మనం డివైడర్ గానే ఉండాం ఆ రోజుల్లో. వాళ్ళు డివైడ్ చేసే కన్నా ముందే మనం డివైడెడ్ గానే ఉండాము. అయితే కూడా మనలో మంచి అండర్స్టాండింగ్ ఉంది. మనం మిగతా డైనాసిటీస్ని ఇన్వైట్ చేయలేదు, వాళ్ళ లైఫ్ని మనం డిస్టర్బ్ చేయలేదు. మన అశోక కూడా ఒక ఇన్వేషన్ తర్వాత ఏం ఇన్వేషన్ చేయనని నాన్ వైలెన్స్కి వెళ్ళారు కదా. అవును, కళింగ వార్ తర్వాత అన్ని ఫ్యామిలీస్ వచ్చి డిస్ప్లేస్ అయ్యారు. చాలా గ్రేట్ టెంపర్. అవును, ఆయన అండర్స్టాండింగ్ వచ్చి అన్ని రాజులకి వచ్చింది. సో మన దేశంలో పీస్కి వాల్యూ ఆ రోజుల్లోనే ఇచ్చాము, యునైటెడ్ నేషన్స్కి ముందే. నీకు ఒకటి తెలుసా, ఆ యుద్ధం తర్వాత, అంత భయంకరమైన యుద్ధం తర్వాత అతను శాంతి మార్గంలో నడిచినా కూడా ఏ రాజులు అతని రాజ్యం మీద దాడి చేసే ధైర్యం చేయలేకపోయారు. అవును, ఎన్నో సంవత్సరాల అశోకుడు చనిపోయిన తర్వాత కూడా అతని లైక్ తర్వాత వచ్చే రాజులు కూడా ఎవరి మీద దాడి చేయలేకపోయారు. అదే మన సంస్కారం అంత గొప్పైనది. మొహమ్మద్ గజనీలో నుంచి బ్రిటిష్ వాళ్ళు వరకు మన దేశానికి వచ్చారు. అందరూ వచ్చి మన సంపదని తీసుకువెళ్ళారు. సంపదనా అంటే ఈ కాలంలో ఎలా ఉంటుందో నాకు ఒక ఐడియా ఉంది, కానీ సంపద ఆ కాలంలో ఎలా ఉండేది? శృతి చెప్పింది కదా, మిరియాల కోసం బంగారు ఇస్తారని. అలా పాశ్చాత్య దేశంలో ఉండే బంగారం, ధనం అన్ని మన ప్రోడక్ట్స్ కోసం వాళ్ళు ఇచ్చారు, అంటే ట్రేడ్ చేశారు. సో వాళ్ళు ఇచ్చి మన ప్రోడక్ట్స్ని తీసుకువెళ్ళారు. వాళ్ళ ధనం, వాళ్ళ బంగారం అంతా మన దగ్గరికి వచ్చింది. పాండ్యాస్, చేరాస్ అంటే వీళ్ళే వచ్చి సౌత్ ఇండియన్ కింగ్డమ్సే వచ్చి మోస్ట్లీ యూరోపియన్స్ దగ్గర ట్రేడ్ చేసేవాళ్ళంట. సో పాండ్యాస్, చేరాస్ వాళ్ళ కింగ్డమ్ అంతా చాలా ధనిక రాజ్యంగా ఉండింది. సో వాళ్ళు మాత్రం కాదు, వాళ్ళ కింద ఉండిన జనాలు కూడా చాలా చాలా ధనికులుగానే ఉండారు. మీకు వరల్డ్ రెనౌన్ ట్రావెలర్ మార్కోపోలో తెలుసు కదా? తెలుసు. ఆయన ఇండియాకు వచ్చినప్పుడు ద రిచెస్ట్ సివిలియన్స్ వచ్చి ఇక్కడే ఉన్నారు అని చెప్పారు. అవును, అప్పట్లో నీకు శ్రీకృష్ణదేవరాయలు తెలుసా? తెలుసు. విజయనగర దేశపు సామ్రాజ్యాధీశుడు అతని కాలంలో రత్నాల్ని రాసులుగా పోసి అమ్మేవారంట. అది మార్కెట్లో, అది డైమండ్స్, రూబీస్ అవన్నీ. See how rich our country is. అలా ఉండిన కంట్రీస్ చూసే వెస్టర్న్ కంట్రీస్ వచ్చి చాలా అట్రాక్ట్ అయ్యి ఎలాగో మన ప్లేసెస్ బాగా చేశారు. మన నెమలి సింహాసనం కానీ, కోహినూర్ వజ్రం కానీ. నెమలి సింహాసనం, కోహినూర్ డైమండ్ అనేటప్పుడు నాకు గుర్తొస్తుంది, లాస్ట్గా ఉండిన కింగ్, లైక్ ఇండియాని లాస్ట్గా ఎక్స్ప్లాయిట్ చేసిన ఒక అఫ్ఘాన్ కింగ్ దగ్గరే వచ్చి అది ఉండింది.
ఎవరని తెలుసా? ఏమైనా ఐడియా ఉందా? పేరు ఐడియా లేదు. నదీర్ షా అని తన పేరు. ఓకే. ఆయన వచ్చి మన ఇండియాని లైక్ ఎక్స్‌ప్లాయిట్ చేశారు, మొత్తం దోచుకు వెళ్ళారు. సో వెళ్ళిన తర్వాత పాకిస్తాన్‌లో ఏవో ఒక రేంజ్‌లో వచ్చి తను అన్ని లైక్ సంపదని అక్కడ వదిలేశారంట. ఈ పీకాక్ థ్రోన్ అండ్ కోహినూర్ డైమండ్ బ్రిటిష్ వాళ్ళకి కుదిరింది, కానీ ఇంకా ఎన్నో వాల్యూ అయిన ఈ యాసెట్స్ వచ్చి అక్కడ ఉంది. సో అదే వచ్చి అలాగే వచ్చి సేవింగ్స్. సో ఎలా అంత కరెక్ట్ పాయింట్కి తీసుకొచ్చా. నేను చాలా ఖర్చు పెట్టేస్తున్నాను, ఎలా ఖర్చుల్ని అదుపులో పెట్టుకోవాలో చెప్తావా శ్రీనివాస్? ఇప్పుడు మాత్రం కాదు, ఎవ్రీ వెన్స్డే మనం దీని గురించే మాట్లాడతాము. ఇప్పుడు బేసికల్లీ మనం సేవింగ్స్ ఎందుకు చేయము, ఎవరైనా ఆలోచించారా? అవును, సేవింగ్స్ చేయటంలో అంత చాలా కష్టం అవుతుంది. అవును, సేవింగ్స్లో వచ్చి చూసారంటే ఇప్పుడు ఫస్ట్ అండ్ ప్రైమరీ ప్రాబ్లం వచ్చి అలొకేషన్ లేదు. అండ్ ఇంకొకటి తెలుసా, నేను ఒక బుక్లో చదివాను సేవింగ్స్ గురించి. మనం సంపాదించే దాంట్లో సంపాదించిన తర్వాత ఖర్చు పెట్టిన తర్వాత మిగిలిన దాంట్లో సేవ్ చేస్తాం, కానీ మనం సేవ్ చేసిన తర్వాత మిగిలిన దాంట్లో ఖర్చు పెట్టాలి. దానికి ప్లానింగ్ లేదు కదా. మనం ఎక్స్పెన్సెస్ అంటే మనం రెడీగా ఉన్నాము, మనం ప్లాన్ అయితే చేస్తాం శ్రీనివాస్, కానీ దాన్ని ఇంప్లిమెంట్ చేయము. రోడ్డు మీద ఏమైనా కనిపిస్తే అలా అనిపిస్తుంది. అంటే శృతి చేసింది కదా FCDC డామినోస్ అని. శ్రీనివాస్ అవును, నా పర్స్ కూడా అందుకే ప్రాబ్లంలో ఉంది, చెప్పానుగా. చెప్పావు. సో మనం కంట్రోల్ చేయలేకపోతున్నాం, అంటే మన మిస్టేక్ కాదు. అవునా, అంటే లైక్ నా ప్రాబ్లం ఏంటంటే అది చూడగానే తినాలనో లేదా కొనాలి, అప్పటికప్పుడు దాన్ని మళ్ళీ యూజ్ చేస్తానా, అది నాకు అవసరమా అనవసరమా అనే ఆలోచన. అక్కడే మన అందరూ మిస్టేక్ చేస్తున్నాం, ప్లాన్ చేయలేము. అదే హ్యూజ్ పర్చేసెస్ కాకుండా ఇంకా సిల్లీ పర్చేసెస్ ఉంటాయి, అనవసరమైనవి కొన్నాం. ఇప్పుడు ఒకటి కొంటే ఒకటి ఫ్రీ ఇలా వస్తుంటాయని మనకు అవసరం ఉన్నా లేకపోయినా ఎక్కువ ఖర్చు చేస్తున్నాం. ఆఫర్ కోసం షాపింగ్ చేస్తాం. మనం షాపింగ్ వెళ్ళాలని ఉంటే వెళ్ళి చేయాలి, కానీ ఆఫర్ వస్తుంది కదా అని షాపింగ్ చేయకూడదు. ఎగ్జాక్ట్లీ అదే అందరూ ఇలాగే చేస్తున్నారు. దాని గురించే వచ్చి మనం ఇంకా ఈ షోలో మాట్లాడబోతున్నాము. ఇంకా వేరే ప్రాబ్లమ్స్ ఎక్కడ ఉంటుంది, లైక్ ఎక్కడ మనం ఎక్కువ ఖర్చు పెడుతున్నాము అంటే చాలా ఎలక్ట్రిసిటీ అని చెప్పొచ్చు. ఎలక్ట్రిసిటీ, వాటర్, ఇంకా ఫ్యూయల్ ఎక్స్పెన్సెస్ ఉంటుంది కదా. ఫ్యూయల్ ఎక్స్పెన్సెస్ అయితే చాలా హై, అసలు 7%, 14% ట్యాక్స్ పోతుంది సెంట్రల్ అండ్ స్టేట్కే. సో దాంట్లోనే ప్రాబ్లమ్స్ ఉంటాయి ఫ్యూయల్ ఎక్స్పెన్సెస్లో. లైక్ మనం ఆ ఫ్యూయల్ అనేది మనకు చాలా ఇంపార్టెంట్. అయితే చిన్న చిన్న చోట్లకి కూడా మనం కార్లో వెళ్ళడం. అవును, లైక్ పబ్లిక్ సర్వీసెస్ అవైలబుల్లో ఉన్నా కూడా మనం వాటిని ఉపయోగించట్లేదు. పబ్లిక్ సర్వీసెస్ వల్ల మనం మనీ సేవ్ అవుతుంది, పెట్రోల్ సేవ్ అవుతుంది, ఇంకా ఎకో ఫ్రెండ్లీ కూడా. అన్ని విషయాలు మనకు తెలిసినా కూడా లగ్జరీ కోసమనో దేనికోసమనో మనం ఎన్నో ఇలా అనవసరమైన ఖర్చుల్ని పెంచుకుంటూ ఉంటాము. అంటే మనం ఆలోచించాలి, డబ్బుని మనం సేవ్ చేయాలని డిసైడ్ చేసామంటే డబ్బు మాత్రం కాదు, చాలా రీసోర్సెస్ సేవ్ అవుతుంది. నాన్ రిన్యూవబుల్ రీసోర్సెస్ వచ్చి సేవ్ అవుతుంది, మనకి కన్సంప్షన్ పీరియడ్ కొంచెం ఇంక్రీజ్ అవుతుంది, ఎన్వైర్న్మెంట్ డ్యామేజ్ తగ్గుతుంది, మన ఎకో ఫ్రెండ్లీగా మనం ఉంటాము. సో అవన్నీ మనం ఆలోచించాలి. సో సేవింగ్స్ అనేది ఫైనాన్షియల్గా కాదు, ఎన్వైర్న్మెంటల్గా కూడా వచ్చి ఒక మంచి కాన్సెప్ట్. నిజమే. ఇంకా వేరే ఎక్కడ మనం ఇంపార్టెంట్ అయిన పాయింట్ అక్కడే వచ్చి మనకు సేవింగ్స్లో దెబ్బ. అంటే థియేటర్స్లో ఫిల్మ్ వస్తే చూడలేమా ఏంటి? ప్రణతి, నువ్వు చూసావు కదా ఇప్పుడు వచ్చిన మూవీస్ సీతారామం అని. ఎక్కడ వెళ్ళి చూసావు? ల్యాప్టాప్ లో చూసావు? అదే కదా, ఆ కిక్ అందరికి కావాలని థియేటర్ లో వెళ్ళి చూస్తారు. ఒక టికెట్ ఎంత అయింది? అప్రాక్స్ 2 to 3. ఒక వాటర్ బాటిల్ ఎంత థియేటర్ లో? ½ లీటర్ వాటర్ బాటిల్ చాలా కాస్ట్, 90 to 100 రూపీస్. సినిమా చూడడం కన్నా అక్కడ రేట్లు ఎక్కువ ఉంటాయి. ఆ పాప్కార్న్ ప్రైస్ వచ్చి టికెట్ ప్రైస్ కంటే ఎక్కువగా ఉంటుంది. సో ఇవే వచ్చి అంటే అది వాళ్ళ స్ట్రాటజీ, మనం బిజినెస్ ని వచ్చి బ్లేమ్ చేయకూడదు. ఎందుకంటే మూవీస్ అంటే చాలా ప్రజల్లో ఇంట్రెస్ట్ ఉంటుంది, దానికోసం వాళ్ళు థియేటర్స్కి వెళ్తారు. కానీ దాన్ని క్యాష్ చేసుకోవడానికి ఇక్కడ మూవీ థియేటర్ ఓనర్స్ ఇలా చేస్తుంటారు. లైక్ పాప్కార్న్ రేట్స్ పెంచడం కానీ, కూల్ డ్రింక్స్ ఇవన్నీ లైక్ బయట ఫుడ్ లోపలికి అలో లేదు. ఏ స్నాక్ అయినా కూడా అంతే రేట్ ఉంటుంది, బయటతో పోల్చుకుంటే డబుల్ ట్రిపుల్ రేట్స్. అండ్ బయట ఫుడ్స్ ని లోపలికి అలో చేయరు. పాప్కార్న్ ప్రైస్ వచ్చి టికెట్ ప్రైస్ కన్నా ఎక్కువగా ఉందంటే ఎలా?
వాళ్ళ పాప్కార్న్ని వచ్చి మనం తీసుకోవాలే కదా వాళ్ళు అలా చేస్తున్నారు. అంతే సో అంటే మనం పడిపోకూడదు, దానికి మనకి సెల్ఫ్ కంట్రోల్ ఉండాలి. ఇక్కడ మనం మెయిన్ ల్యాక్ అవుతుంది అదే సెల్ఫ్ కంట్రోల్ అండ్ ఇంప్లిమెంటేషన్లో ప్రాబ్లమే మన బడ్జెట్ని ఖాళీ చేస్తుంది. ఇంకా ఫాస్ట్ ఫుడ్స్ అంటే నిన్న మసాలా దోశ, పావు బజ్జీ ఎలా ఉండింది? శ్రీనివాస్ చాలా బాగున్నాయి శ్రీనివాస్. అంటే దానికి కూడా మనం ఖర్చులు పెడుతున్నాం కదా. సో అది ఫ్రెండ్స్తో పార్టీ చేయడం, ఎంజాయ్ చేయడం అనేది జనరల్గా ఉంటుంది. బట్ అది ఎప్పుడైతే మనం ఎక్కువ చేసేస్తామో అప్పుడే ప్రాబ్లం అవుతుంది. అంటే లైక్ నార్మల్గా ఒక పార్టీ 2 పార్టీలకు కాదు, ప్రతిసారి ప్రతి చిన్న విషయానికి పార్టీ అలా చేసినప్పుడు చాలా ఖర్చులు పెరిగిపోతుంటాయి. అంటే ఇక్కడే మనం వచ్చి ఒక ఇంపార్టెంట్ కాన్సెప్ట్ గురించి వినియోగించుకోవాలి. ఏం కాన్సెప్ట్ అంటే అదే మన నెక్స్ట్ ఎపిసోడ్ కంటెంట్, పెట్టుబడి. ఇంట్రొడక్షన్ టు పెట్టుబడి. ఇన్వెస్ట్మెంట్స్. అవును, ఇన్వెస్ట్మెంట్స్ ఎందుకు చాలా ఇంపార్టెంట్. మనం వచ్చి లైక్ ఇన్వెస్ట్మెంట్స్ లేకుండా మనం ఏం చేయలేము కదా. సో మనం సేవ్ చేయాలంటే మనకి ఇన్వెస్ట్మెంట్స్ కావాలి. ఇన్వెస్ట్మెంట్స్ అనేది ఫ్యూచర్ సేవింగ్స్కి కాంట్రిబ్యూట్ చేసే ఒక ఫ్యాక్టర్. సో ఇప్పుడు వచ్చి దాని గురించి మనం అంత ఎక్కువ మాట్లాడలేము, కానీ ఈ ఎపిసోడ్లో మనం ఏం మాట్లాడాము? పొదుపు లైక్ సేవింగ్స్ ఎందుకు చేయాలి, సేవింగ్స్ హిస్టరీ ఎలా చేశారు, లైక్ ఎలా చేస్తున్నాము, ఎందుకు సేవ్ చేయలేకపోతున్నాము. సో అది చాలా ఇంపార్టెంట్. ఏం డెసిషన్ తీసుకుందుకు ముందు వీ హ్యావ్ టు అండర్స్టాండ్ అవర్ మిస్టేక్స్. అవును శ్రీనివాస్, ఇప్పటి నుంచి నేను ఖర్చులను అదుపులో పెట్టుకుంటాను. ఇప్పటి నుంచి నో ఎఫ్సి. డామినోస్లో లంచ్ కావాలా? డామినోస్లో లంచ్ కావాలా? మెస్లో తింటాను శ్రీనివాస్. అప్పుడు నేనేం చేసేది? నేను లంచ్ తీసుకురాలేదు. పర్లేదు శ్రీనివాస్, నువ్వు ఎక్కడికైనా తినేసే. మంచిది. అంటే మీరందరూ చాలా మంచి ఐడియాస్ ఇచ్చారు, అందరూ చేరి చాలా బాగా డిస్కస్ చేసాము. ఇన్వెస్ట్మెంట్ అంటే పెట్టుబడి గురించి కూడా ఒక కొత్త చాప్టరే స్టార్ట్ చేస్తున్నాము, కానీ ఇప్పుడు సమయం తక్కువగా ఉంది కదా. సో ఇప్పటి వరకు మీరు డబ్బుకు సంబంధించిన చాలా విషయాలు తెలుసుకున్నారని అనుకుంటున్నాను. మరిన్ని సరికొత్త విషయాలతో మళ్ళీ కలుద్దాం. అప్పటి వరకు వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే శృతి. అప్డేట్స్ కోసం చూస్తూనే ఉండండి మా ఇన్స్టాగ్రామ్ పేజ్ని @VIT Radio. నేను మీ ఆర్జే శ్రీనివాస్. మేము మీ ఆర్జే ప్రణతి, ఆర్జే శృతి, ఆర్జే శ్రీనివాస్. సైనింగ్ ఆఫ్. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 எவினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழின் தொன்மை பற்றி வில்லுப்பாட்டு பாட வருகிறார்கள் ரோஜா, சரஸ்வதி, சிவரஞ்சனி, அல்மாஸ், ஷீனா கௌசர், சுப்ரியா, கதீஜா மற்றும் ஜான்சி.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது காந்திஜி பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவி ஏ ரோஜா. விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் கவிதை வாசிக்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ப சரஸ்வதி.
பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவி எம் கவிதா. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் அ சிவரஞ்சனி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சிறப்பு உரை ஆங்கிலத்தில் வழங்க வருகிறார் ஏ அபினேஸ்ரீ.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தமிழ் பாடல் ஒன்றை பாட வருகிறார்கள் எபினேசர் எய்டட் நடுநிலைப் பள்ளி மாணவிகள் ஆர் சுப்ரியா மற்றும் ஏ ஷீனா கௌசர். பறவைகள் பற்றிய சிறப்பு உரையாடல் வழங்குபவர்கள் எம் விக்னேஷ், ஹச் முஜுபர், ஏ ரோஜா.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் காமராஜர் பற்றிய உரை வழங்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ஏ கதீஜா. நேர்கள் இதுவரை கேட்டது எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. நர்ஸ், அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? இதோ இருக்காங்க சார். டாக்டர், என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்க பையனோட பிளட் குரூப் ரொம்ப ரேர் குரூப். எங்க பிளட் பேங்க்ல அது அவைலபிள் கிடையாது. உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கும், அவங்கள கொடுக்க சொல்லுங்க, கண்டிப்பா காப்பாத்துருவோம். என்னோட ரத்தத்தை எடுத்துங்க டாக்டர், என் பையனோட உயிரை காப்பாத்துங்க. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. உங்களோட பிளட் குரூப் ஒண்ணா இருந்தாலும் எடுக்க முடியாது. வேற யாராவது? மாமா, கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. வேற எங்கேயாவது யார்கிட்டயாவது ரத்தம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். அப்ப நீங்க ரத்தம் கொடுக்க முடியாதா மாப்ள? நான் ரத்தம் கொடுக்கலாம் மாமா, ஆனா நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு ஆடிட்டிங் இருக்கு, அதான் பாக்குறேன். அண்ணே, மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். நான் கூட 2 நாள்ல அபிஷியல் டூர் போறேன். கவலைப்படாதீங்க அண்ணே, நான் ஏங்க நீங்க வேற, அவரோட மாப்பிள்ளை தம்பி 2 பேருமே ஏதோ ஆபீஸ் வேலையை காரணம் காட்டி நழுவ பாக்குறாங்க. நீங்க என்னமோ முந்திட்டு போறீங்களே. நீங்க ரத்தம் கொடுத்தா உங்களுக்கு ரத்தம் குறைஞ்சு போயிடும்ல. ஏதாவது வாயை விட்டு வாங்கி கட்டிக்காதீங்க, அப்புறம் இருக்கு வீட்டுல பஞ்சாயத்து. தாத்தா தாத்தா, நானே அப்பாக்கு ரத்தம் தரேன் தாத்தா, என்கிட்ட இருந்து எடுத்துக்க சொல்லுங்களேன். தம்பி, நீ பிளட் கொடுக்கணும்னு சொல்றது சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ ரொம்ப சின்ன பையன். உனக்கு 18 வயசு ஆனாதான் பிளட் டொனேட் பண்ண முடியும். டாக்டர், பிளட் பேங்க் வாலண்டியர் வந்திருக்காரு. அவர் பிளட் கொடுத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க டாக்டர். உயிர் காக்க இரத்த தானம் செய்யுங்கள். முகம் தெரியாத அவர் முகத்தில் புன்னகையை உண்டாக்குங்கள்.
listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। अच्छा ठीक है यार, बहुत हो गया इंग्लिश और हिंदी। चलो आई स्टार्ट इन जर्मन। हेलो फ्रेंडे, Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohjorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin Shravya. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला। हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब That means this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohjort Learning German. So Zohjoren मतलब to listen. You are listening to VIT Learning German show. और ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी und ich bin Shravya मतलब and this is Shravya. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है। तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब। क्यों, ऐसा क्यों? ऐसे ही, मतलब यू नो विल पावर बढ़ गया बहुत। तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं। तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल। ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स। चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे। तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया। हाँ। हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे, तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन। अरे हाँ, मेरा का, हाँ, माइन। भूल गए। तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन, पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर। ओह कूल। तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन और आर के लिए बोलेंगे उनसेर और यू के बोलेंगे, हाँ, यू के लिए बोलेंगे दाइन और और यू ऑल के लिए बोलेंगे यूर। हाँ, और फिर बाद में ही और इट के लिए सीन साइन और फिर जी के लिए बोलेंगे ईयर। ईयर, ठीक है। सारे जी के लिए मतलब हाँ। फॉर्मल, इनफॉर्मल जो कुछ भी हो हम ईयर ही यूज हाँ, करेंगे। क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी 3rd पर्सन प्लूरल के लिए भी बोलते जी हैं। हाँ। और फिर- कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इंडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ यूर और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसे, ही और इट के लिए सीन और जाय के लिए सीन नहीं साइन हिमांशु। ओके, साइन। तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा। देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ, ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब्स के बोलते हैं। सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा? वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर, जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन। यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों।
और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। तो क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है, क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही शी और इट, उसमें टी लगता है हाँ। ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स, मैं आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द से सीखने पड़ेंगे। हाँ जरूर जरूर, क्यों नहीं सीखेंगे। तो लो चलिए, आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट, विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन रूट वर्ड, इश्क के साथ लगेगा विल, दू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूँ भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। दू के लिए हम एस टी लगाते हैं तो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है, तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश्क का वोल नहीं है, इश्क का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एस डी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए, एक ये चीज भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे, तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं, उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है, तो इश विल, एयर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एयर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है, उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना, तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके, उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ, बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया, तो वापस हम अपने जीपी, वो क्या था, तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे सिग्नेचर, शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ, बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे, क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब इस केस में भी हाँ, तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर जी एस है, तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं, और उसके बाद इश, एयर, जी, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी, यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। ओके। और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन। और उस केस में इश के लिए और एयर, हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मोक्टे, मोक्टे, मोक्टे। मोक्टे।
मॉकटे मॉकटे यूज़ करेंगे। और एक और है कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ मॉर्गन। नहीं, यहाँ पे सब यूजली कंफ्यूज हो जाते हैं। मॉर्गन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉकटेन उसका मतलब है लाइक टू। मॉर्गन मतलब MOGEN, सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहाँ पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था, मैं आपको ये बोलूंगी कि इश RZS के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? ठीक है 3 भाई, 2 1 बोलते हैं। 0। वूलन वॉलन, वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉकटन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक टू। ओके कूल। इट्स नॉट मागन, इट्स मॉर्गन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं, विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉकटन के लिए मॉकटे, हाँ। और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए सोलन। कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, ईएन हटा के एसटी लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोसन वाला केस, उसमें मुस्ट लग बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल हैं जो हमने आपको पहले बता चुके हैं कि ईएन हटाकर एसटी लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट, और डुरफन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉकटन की, तो उस केस में हो जाएगा मॉकटेस्ट, और मूसन के लिए हो जाएगा मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है, क्योंकि यहाँ पे तुम ओके। एसटी लगाओ, मूस में ऑलरेडी डबल एस है, तो तुम तीसरा एस तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मूस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है, जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की, मतलब डू की, तो उस केस में हमें एसटी ऐड कर दो। वही हमारा पुराना रूल। फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया, उसके लिए एसटी ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं, जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं, तो इसके लिए कैपिटल एस लगा देंगे जी में। और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर, फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है। और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या। ठीक है, हाँ। याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं, और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स, वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है। क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ। वॉलन, वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या, ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाए वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ। ठीक है, तो विर जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है, मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा
विर जीजी कोनन। और डुरफन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुरफन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुरफन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुरफन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुरफन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्रावित, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एयर एस जी विल, विर जी जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एयर एस जी कान, विर जी जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एयर एस जी डाफ, विर जी जी डुरफन, इहर डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन। जोलन मीन्स शुड। सो इश जोल, डू जोल्स्ट, एयर एस जी जोल, विर जोलन, इहर जोल्ट। वंडरफुल। फिफ्थ वर्ड जो कि है म्यूजन। म्यूजन का मतलब मस्ट। आई मस्ट, इश मूज, यू मस्ट, डू मुस्ट, ही शी और इट मस्ट, इसको बोलेंगे एयर जी एस मुस। वी मस्ट या फिर शी मस्ट, उसको बोलेंगे विर जी मूजन। यू मस्ट, उसको बोलेंगे इहर मुस्ट। अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, मॉकटन, वुड लाइक टू, तो इसका कॉन्जुगेशन है इश मॉकटे, डू मॉकटिस्ट, एयर एस जी मॉकटे, विर जी जी मॉकटन, एयर मॉकटेट। तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा, और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है। 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुरफन, जोलन, मूसन, मॉकटन। वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुरफन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू। आशा
आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है। तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं। मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్ని ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ని దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు.
మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా, కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అండ్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ కాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. కాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి. అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చేయాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది, ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్ ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి, ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్గా, ఎంత సైంటిఫిక్గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకు వచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు.
ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సర్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய இளைஞர்களிடம் சினிமாவின் தாக்கம். இதை பத்தி பேசுறதுக்கு நான் பாண்டிலட்சுமி. வணக்கம், நான் சிந்துஜா. வணக்கம், நான் பானு. திரைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். சினிமா வாழ்க்கைக்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வாழ்க்கையை நம்ம நடைமுறையில கொண்டு வரணும், அதே தான் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியமாகாது. அந்த வாழ்க்கையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அது முடியாது. அது நம்மளுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அதாவது நமக்கு தான் அதனால கஷ்டம்லாம் ஏற்படும், நமக்கு தான் அதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சந்தோஷத்துக்காக தான் நம்ம சினிமாவை பாக்குறோம், அதையும் தேடி போறோம். சினிமாவை ஒரு நல்ல பொழுதுபோக்கா நினைச்சிட்டு நம்ம மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சு அதுல இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்கணும். கெட்ட விஷயத்த அப்படியே விட்டுடணும். வேற எதை பத்தியும் அதை மனசு நினைக்காம கெட்ட விஷயத்த அப்படியே விட்டுடணும். அப்படி விட்டாதான் நம்ம வேலையில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதையே நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலே பெரிய ஆள் ஆறா மாதிரி காமிப்பாங்க. ஆனா நம்ம வாழற சாதாரண வாழ்க்கையில அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அது நடக்கவும் நடக்காது. இப்ப நம்ம வாழற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னேற முடியும். அதுக்கு நிறைய டைமும் தேவை.
ஆனா 2 நிமிஷம் அவங்க பாட்டுல வந்து காமிக்கிறாங்க அப்படியே நினைச்சு நம்மளும் ஆகணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கையை வாழற மாதிரி சினிமா லைஃப்ல வந்து காமிப்பாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. அங்க வந்து படத்துக்காக காரு பங்களாலாம் வச்சு ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி காமிப்பாங்க. ஆனா நம்ம வாழற வாழ்க்கையில நம்மளுக்கு அது ஏத்ததா, நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சுதான் அதை செயல்படுத்தணுமே தவிர அவங்கள பார்த்து நம்மளும் அதே மாதிரி செய்ய முடியாது. ஒரு பந்தாக்காக கூட நிறைய பேர் இதை செய்வாங்க. கடன் வாங்கியெல்லாம் வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இதனால நம்மளுக்கு ஒரு பேராசை தான் ஏற்படும். இப்ப படத்துலலாம் பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து கிளாஸ் டோர்ஸ்லாம் போட்டு ரொம்ப லக்ஸூரியஸா காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா அதே மாதிரி நம்மளும் அவங்கள பார்த்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி முயற்சிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நினைச்சா நம்மளால முடியாது. இப்ப சினிமால பாத்தீங்கன்னா சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தா கூட அது பணம் நிறைய செலவு பண்ணி அதை பெரிய விஷயமா எடுத்து கொண்டாடுவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம வந்து எல்லா விஷயத்துலயுமே சிக்கனமா தான் இருக்கணுமே தவிர அவங்க செய்யறாங்கன்றதுக்காக நம்ம அதை செய்ய முடியாது. இப்ப இருக்கிற சின்ன பசங்களை பாத்தீங்கன்னா சினிமாவை பார்த்துட்டு அவங்க பைக் வச்சிருக்காங்க, அதனால நானும் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. இதனால அவங்களும் தொல்லை தாங்க முடியாம வீடெல்லாம் வித்துட்டு கூட அந்த பைக் வாங்குற சூழ்நிலாம் கூட நிறைய ஏற்படும். இதெல்லாம் நம்மளுக்கு தான் பாதிப்பு. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்காவோ இல்ல படத்துக்காவோ ஃபாரின்ல எல்லாம் போய் எடுக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், நம்மளும் உடனே போய் அங்க போயிடணும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியமாகாது. எது நடைமுறை வாழ்க்கையில நடக்க முடியாதோ அதெல்லாம் வந்து சினிமால கிராபிக்ஸ் மூலமா காமிப்பாங்க. ஏன்னா டெக்னாலஜி வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு. அவங்க வந்து அப்படி காமிச்சாதான் எல்லாரும் பாப்பாங்க அப்படின்றதுனால அவங்க காமிப்பாங்க. ஆனா நம்மளும் அதே மாதிரி நினைச்சா முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் கூட நிறைய பேர் வளர்க்குறாங்க. சினிமாலையும் அது வளர்க்குற மாதிரி காமிப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கா, நம்ம அது வளர்க்கணுமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. எது ஒண்ணுமே பார்த்து செய்யறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தெரியாத விஷயம், ஒரு புது விஷயம் கூட கொஞ்ச நேரத்துல வந்து கத்துட்டு அதை அப்படியே செயல்படுத்துற மாதிரி சினிமால காமிப்பாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில குறுகிய காலகட்டத்துல எந்த ஒரு தெரியாத விஷயமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது கொஞ்சம் டைம் வேணும். எதுவுமே வந்து ரியலா இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு ரியாலிட்டியே இருக்காது. இதனால சினிமா லைஃப்க்கும் ரியல் லைஃப்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. அவங்க சொன்னாங்க சினிமால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உடனுக்குடனே நடந்துற மாதிரியும் காமிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால திரைக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இப்ப சினிமா லவ்வையும் ரியல் லைஃப் லவ்வையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சினிமா லவ்ல இருந்து நம்ம நிஜ வாழ்க்கை லவ் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. சினிமாங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு தான், அது ஒரு கற்பனை தான். அதனால அந்த சினிமாவில் வர லவ்வும் கற்பனை தான். அதனால அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா படத்தில் வர ஹீரோ ஹீரோயின்ஸ் முதல்ல இருந்தே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்ல கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துடுற மாதிரி காமிப்பாங்க. இதெல்லாம் படத்துக்கு மட்டும்தாங்க நடக்கும், நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் ஒத்தே போகாது. அதே மாதிரி இப்போ ஹீரோ இல்லை ஹீரோயின்ஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிளட்ல நிறைய லாஸ் ஆகுற மாதிரிலாம் காமிப்பாங்க. காப்பாற்றவே முடியாத நிலைமையில இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. ஆனால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உடனே காப்பாற்றிட்டு சீக்கிரமாகவே குணமாயிடுற மாதிரிலாம் காமிப்பாங்க. இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா சினிமாங்கிறதே ஒரு கற்பனை தான். ஆனால் நம்ம வாழ்க்கைங்கிறது கற்பனை இல்லை, நிஜமாவே நடக்கிறது. அதனால எப்பயுமே சினிமாவையும் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சினிமாவில் வந்து ஹீரோ எவ்வளோ சீரியஸாக இருந்தால் கூட அவனை பழைக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கதைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்தா அது வந்து ஹீரோ தான். அவனை சாவடிச்சிட்டா கதையே வராது. அதனால ஹீரோவை காப்பாற்றி தான் ஆகணும். ஆனால் வந்து ரியல் லைஃப்பில் இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து 10 நாளில் பணக்காரன் ஆயிடுவான். ஆனால் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அது நடக்காது. ஒருத்தன் அவனோட கடின உழைப்பை கொடுத்தாதான் பணக்காரனாக முடியும். எடுத்த உடனே நான் பணக்காரனாயிடணும், முன்னேறினும், பெரியாளாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அது வந்து ஒரு நடக்காத விஷயம். இதை வந்து ஒரு முட்டாள்தனமான யோசனை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சினிமால ஹீரோ வந்து பேங்க்ல போய் திருடுவான், ஆனா மாட்டிக்கவே மாட்டாங்க. இதை வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில செஞ்சோம்னா கொஞ்சம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிங்க. நம்மளுக்கு தான் வந்து பெரிய ஆபத்தையும் விளைவையும் ஏற்படுத்தும். அது நம்மளோட நிஜ வாழ்க்கையில ஒரு மேரத்தான்ல ஓடணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்ல 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ட்ரைனிங் எடுக்கணும். ஆனா சினிமால ஒரு பாட்டுல மேரத்தான் ட்ரைனிங் எடுப்பாங்க, அதுல வின்னும் பண்ணிடுவாங்க. இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ சினிமால ஒரு மாடியில இருந்து இன்னொரு மாடிக்கு ஹீரோ வந்து அசால்ட்டா தாவுவாங்க. ஆனா வந்து அது ஸ்டண்டா கூட இருக்கலாம், இல்ல பிராக்டிஸா கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து அது டூப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதை தெரிஞ்சும் இதை நிறைய பேர் செய்யறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சினிமால இருந்து எடுத்துக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இதனால எப்பவுமே வந்து
சினிமா லைஃபையும் நம்மளோட ரியல் லைஃபையும் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க 10 நாளில் பணக்கார ஆகிற மாதிரி பேங்க்ல கொள்ளடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது மாதிரியே நம்மளும் செய்யணும் அப்படின்னு இளைஞர்கள் நினச்சிட்டு அது மாதிரியே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சினிமாவில் வர்றதை நிஜ வாழ்க்கையிலையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க. இளைஞர்களோட கலாச்சார மாற்றங்கள் படத்தில் வர மாதிரியே சண்டை போடணும், வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ இருக்கிற இளைஞர்களோட நடை உடை பாவனை எல்லாமே ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ படத்தை பார்க்க வர முக்காவாசி பேர் அந்த ஹீரோ இல்லை ஹீரோயின்ஸ் அழகா இருக்காங்களா, ட்ரெஸ்ல அழகா இருக்கா அப்படின்றதுனால தான் நிறைய பேர் பார்க்க வராங்க. அதனால அவங்க அழகா தான் இருக்கணும் அப்படின்றதுனால காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டு அவங்கள நடிக்க வைப்பாங்க. அது மாதிரி அழகா இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அது மாதிரியே நம்மளும் இருக்கணும், அது மாதிரியே ட்ரெஸ்லாம் போடணும், அது மாதிரியே காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு அது மாதிரியே வாங்கி போடுறாங்க. அப்புறம் அந்த காலத்துலலாம் எல்லாருமே சாரீ, ஹாஃப் சாரீ, சுடி இது மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் இந்த சினிமாவை பார்த்து எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கேர்ள்ஸோட கலாச்சாரம் ஃபுல்லாகவே மாறி போயிடுச்சு. சினிமாவில் வர மாதிரியே ஸ்டைலாக இருக்கணும், ஆக்டர்ஸ் மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிக்கிறாங்க. அது நம்மளுக்கு செட் ஆகுதானே பார்க்குறதே இல்லை. அவங்க பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள்லையும் ஆபத்தும் தான் உண்டாக்கி தரும். சினிமாவில் சண்டை காட்சி எடுக்கிறதுனா நிறைய டேக்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. அவங்க சண்டை போடுறது நிஜமாவே சண்டை போட மாட்டாங்க, சும்மா தொட மட்டும் செய்வாங்க. ஆனால் நிஜமாவே அடிக்கலாம் மாட்டாங்க. அப்புறமா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து சண்டை காட்சி மாதிரி அமைச்சிடுவாங்க. சில ஆக்டர்ஸ் முறையாக பயிற்சி எடுத்துட்டு கூட சண்டை போடுவாங்க. நம்ம ப்ராக்டிஸ் இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் சினிமாவில் வர மாதிரியே அவங்க நிஜ வாழ்க்கையிலும் கற்பனை பண்ணிக்கிட்டு இளைஞர்கள் ரொம்பவே கெட்டு போயிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். அதே மாதிரி நிறைய பெண்களும் சினிமாவில் வர மாதிரியே மேக்கப் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி மேக்கப் போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது. இப்போ இவங்க சொன்னாங்க சினிமாவில் வரா மாதிரியே பெண்கள்லாம் வந்து இப்போ மேக்கப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஹீரோ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க மக்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஷன் சொல்கிறாங்க, ஆடில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் வந்து மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஸ்கின்க்கு அஃபெக்ட் ஆகுமா இல்லை இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்றத யாரும் பார்க்கறதே கிடையாது. இதனால என்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்னு கூட யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய பஞ்ச் டைலாக் யூஸ் பண்ணுறாங்க. அதே தான் வந்து நடைமுறை வாழ்க்கையில் அவங்க பேசுகிற மாதிரி தான் அதே டைலாக்கை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதே தான் இப்போ கூட நிறைய பேர் பேசுகிறாங்க. சொந்த வாக்கியத்திலே இன்னைக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. மக்கள் எல்லாரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி யாரும் பேச மாட்டாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா ரியாலிட்டின்ற ஒன்னே இல்லாமல் போயிடுது. நமக்கு இருக்கிற பேச்சு திறமையை வச்சு நமக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணும், அதை வச்சு தான் நம்ம பேசணுமே தவிர அவங்க வந்து இதை பேசுகிறாங்க அப்படின்றதுனால நம்மளே பேசிட முடியாது, அதை காப்பி பண்ணவும் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் குரூப்பாக சேர்ந்தாலே கலாய்ச்சி பேசுகிறாங்க, சினிமா டைலாக்கை தான் வந்து இமிட்டேட் பண்ணி பேசுகிறாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா இப்போ ஒரு குரூப் ஸ்டடி பண்ணணும், அதனால 4 பேர் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா கூட சினிமா டைலாக் பற்றியே கண்டினியூஸாக பேசி அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணுறதுனால அவங்க என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையே மறந்துடுறாங்க. இந்த சினிமா டைலாக்கே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு நம்மளுக்கு தெரியல, அதில் வர நடுவில் ஏதோ ஒரு வரி வந்து மறந்துடுச்சு அப்படின்னா உடனே அதுக்குன்னு ஒரு தனியாக வெப்சைட்டு போயிட்டு அந்த பாட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை படித்து கற்றுக்கிட்டு அவங்க அதை வந்து பாடுறாங்க. ஃபுல் வரிகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே ஆர்வம் இதே பொறுப்பு இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் கிட்ட படிப்பு சம்பந்தமான விஷயம், இதே ஆர்வம் இதே பொறுப்பு வந்து இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கிட்ட இருக்கு. இப்ப படிப்பு சம்பந்தமா எத்தனை பேர் ஏதோ ஒரு விஷயம் தெரியல, சம்மு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் மத்தவங்களை கேக்குறாங்க. சினிமால இருக்கிற ஆர்வம் வந்து படிப்புல வந்து கம்மியா தான் இருக்கு. அதுல வந்து ஒரு பாட்டோட வரி வந்து எனக்கு தெரியல அப்படின்னு போய் ரொம்ப ஆர்வமா சர்ச் பண்றதுல இப்ப படிப்பு விஷயத்துல வந்து அந்த மாதிரி சம்மு தெரியல அப்படின்னு யார்கிட்டயாவது டவுட் கேட்டா நம்ம முன்னேறலாம், படிப்பு விஷயத்துலயும் நம்ம நல்லா ஷைன் ஆயிட்டு வரலாம். ஏன்னா படத்துலயும் அந்த மாதிரி சம்மு தெரியல அப்படின்னு டவுட் கேட்காதனால நேர்லயும் அந்த மாதிரி காமிச்சுக்கிறது இல்லை யாருமே. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் செஞ்சா இல்ல படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் வச்சு காமிச்சா முன்னேறலாம். ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் இதுல யாருமே ஈடுபடுறதே கிடையாது. சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற கண்ணோட்டத்திலே யாரும் பார்க்கறது இல்லை. அதே தான் முழு நேரம் அதை பத்தியே பேசிட்டு தான் இருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயத்துலுமே அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது. இதனால நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வந்து நடிச்சா கூட அவங்களோட குரல்ல தான் வந்து அவங்க பேசி ஆகணும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டப் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கே வந்து அவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறது மறந்துரும். ஏன்னா வாய் மட்டும்தான் அசைக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்க பேசுற அந்த சினிமா டைலாக்கை நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதனால இளைஞர்களை பார்த்து நிறைய சின்ன பசங்க கூட கெட்டு போறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணணும், அதனால நம்மளும் சரி மனப்பாடம் பண்ணுவோம் அப்படின்னு சின்ன வயசுலயே அவங்க வந்து இவங்களாலதான் அவங்க பார்த்து இந்த விஷயத்த கத்துக்கிறாங்க. இப்ப சினிமால வந்து நிறைய காமிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயினை வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி. அதுல வந்து யாராவது ஆடியன்ஸ் கால் பண்ணி கேட்டா கூட நீங்க இந்த ஸ்பெசிபிக்கான சினிமா டைலாக் வந்து நல்லா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க டக்குன்னு அவங்களுக்கு பேச வராது. ஏன்னா அவங்களே அந்த விஷயத்த வந்து மறந்துடுவாங்க. அதுதான் ஹியூமன் நேச்சர் கூட. அப்போ வந்து எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? சினிமால வர ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரி அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர் எல்லாமே வந்து கற்பனை பண்ணிக்கிறதுனால ஒருவேளை இந்த குறிப்பிட்ட படத்துல வந்து அவங்க சைலண்டா இருந்தாங்கன்னா நம்மளும் சைலண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. படத்துல வரா மாதிரியே அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் இமேஜின் பண்ணிக்கிறாங்க, லைஃபையும் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படி வந்து அவங்களுக்காக நம்ம லைஃபை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு பாக்குற அந்த நேரத்துல வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப அதனால சினிமால வாழற மாதிரியே கற்பனை பண்ணிட்டு நம்ம வாழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சினிமா டைலாக்ஸை இமிட்டேட் பண்ணுறாங்க, அதையே தான் வந்து 4 பேர் சேர்ந்தா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதோட விடாமல் சினிமாவில் வர சண்டை காட்சிகள் எல்லாமே நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒத்தே வராத ஒரு விஷயம். மேலும் வந்து படத்தில் ஹீரோஸில் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஜம்ப்லாம் பண்ணுவாங்க. அதை நம்மளும் ரியல் லைஃப்பில் பண்ணால் நம்ம பைக்கோடு சேர்ந்து நம்மளும் தான் கீழே விழுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா சினிமாவில் வந்து டிராஃபிக்கில் சிக்னல் போடுவாங்க. ஆனால் அந்த ஹீரோ மட்டும் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் அதை கிராஸ் பண்ணி போவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதே மாதிரியே செய்கிறாங்க. சினிமாவில் வேணால் இந்த மாதிரி ஹீரோயிசமான விஷயத்த நம்ம பார்க்கலாம், ஆனால் வந்து நம்ம நிஜத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ வந்து சினிமாலலாம் ஹீரோ வந்து பைக்கை வந்து ஃப்ரண்ட்டில் ரேஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது டூப்பாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அது ப்ராக்டிஸாக கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு முறை அந்த சீனை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அது நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த கற்றுக்கிறத விட ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கலாமே. சாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்மளுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். சினிமாவில் ட்ரெயினை நிற்க வச்சுட்டு கேமராவை மட்டும் ரோல் பண்ணி ஹீரோஸை வந்து மேலே டான்ஸ் ஆட வைப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அதை நிஜத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து நடக்காத ஒரு விஷயம். நடிகர்கள் வரும் விளம்பரம் படங்களை பார்த்து எப்படி பொருட்கள் வாங்குறாங்க, புகைப்பிடிக்கும் பழக்கத்தை எப்படி கத்துக்கிறாங்க, பேனர்கள்லாம் எப்படி கட்டுறாங்க, இப்போ சினிமா பார்க்கறதுனால ஆற செலவு, திரைப்படங்களை எப்படி வாழ்க்கையா பாவிக்கிறாங்க, நடிகர்களை எப்படி தலைவர்களாவோ இல்ல கடவுளாகவோ பாக்குறாங்க, அதை வச்சு எப்படி சண்டை போடுறாங்கன்றத பத்தி தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல ஹீரோ ஹீரோயின் இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள்ல வருவாங்க. இப்போ டைமண்ட் நெக்லஸ், கோல்டு, இந்த மாதிரி நிறைய ஆட்ல கூட அவங்க வருவாங்க. அதை பார்த்து மக்கள் வந்து அப்படியே செய்யறாங்க. அவங்களோட விருப்பத்தையே பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன டிசைன் சொல்றாங்களோ அப்படியே நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம பெருசா வாங்கணும், அதே மாதிரி டிசைன்ல தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வாங்கணும். அவங்கள பார்த்தே நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ சினிமால நிறைய படத்துல கூட ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அவங்களே அந்த மெசேஜை கூட நிறைய படத்துல போட்டிருப்பாங்க, உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தும் கூட நிறைய பேர் அதை கவனிக்காம அவங்க இப்போ செய்யறாங்க, நம்மளும் அதை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு அதுல ஈடுபடுறாங்க. இப்போ தியேட்டர்ல எல்லாம் கூட நிறைய பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணாதீங்க, புகைப்பிடிக்காதீர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. ஆனா அதையும் யாருமே பாக்குறது இல்ல. அதனால நம்மளுக்கு என்ன பின்விளைவு வரும், அதனால நம்மளுக்கு நிறைய நோய் வரும், அதை பத்தியும் யாரும் கவனிக்கிறது இல்ல. அவங்க பண்றதே தான் செயல்படுத்துறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா சினிமால வரா மாதிரி இப்போ ஹீரோ ஹீரோயின் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றாங்கன்றத பார்த்து அவங்களும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை வந்து அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. இளைஞர்கள் வந்து அவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து பண்றதெல்லாம். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஹீரோ தான் பிடிக்கும், அந்த ஹீரோயின் தான் பிடிக்கும்னு மக்களுக்குள்ளே, அதாவது முக்கியமா இளைஞர்களுக்குள்ளே அவங்கவுங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஃபேன்ஸ் கிளப்ல இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அந்த ஃபேன்ஸ் கிளப்ல வந்து மெம்பரா இருந்தாங்கன்னா நம்ம ஒரு பெருசா ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோம், இது ஒரு பெரிய கெத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு சாதனைன்னு சொல்லிட முடியாது. நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போனாதான் அது ஒரு பெரிய சாதனை, நம்ம வாழ்க்கையில சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஹீரோ ஹீரோயின்ஸ்குள்ளே வந்து எந்த வித வேறுபாடும் இல்லை, அவங்களே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. இந்த மக்கள் இந்த மாதிரி ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு பிரிக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனையே வருது.
படம் வந்து எப்படி வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஆனா அதையே ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி தான் இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து இருக்காங்க. ஒரு புது படம் எப்போ வரும், எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத ஃபுல்லா அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இப்ப அதனால சினிமா லைஃப்பை வந்து நம்பி நம்ம இருக்கக்கூடாது, யாரையும் பார்த்து கம்பேர் பண்ணவும் கூடாது. இப்போ இவங்க சொல்றாங்க சினிமா லைஃப்பை வந்து நம்ம லைஃப்ல கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து சினிமால நடக்கிற ஒரு சில விஷயம் எல்லாத்தையும் வந்து இளைஞர்கள் எடுத்து செய்யறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ சண்டை சீன்ஸ்லாம் அடிக்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் வரும்னு சொல்றாங்களே, அதே சண்டை காட்சி எப்போ பிடிக்கிற சிகரெட் மட்டும் எப்படி நிஜமா இருக்க முடியும்? அவங்க ஸ்டைலுக்கு டேக் விட்டு கொடுத்தா அந்த சிகரெட்டை பிடிக்கலாம். இல்ல அந்த ஹீரோக்கே வந்து அந்த ஹேபிட் இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதை பார்த்துட்டு இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோவே சிகரெட் பிடிக்கிறாங்க, நம்ம பிடிச்சா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிற பழக்கம் ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியுது. மேலும் வந்து அந்த ஸ்மோக்கிங்க்கு அடிக்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. தனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து என்ன செஞ்சாலும் அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதோட விடாம அவங்கள கடவுளாவும் நினைக்கிறாங்க. இப்போ வந்து எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் மட்டும் நம்ம பேச மாட்டோம். ஆனா வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் இதையே தான் நம்ம பேசுவோம். இதனால நம்மளுக்கே தெரியாம அந்த ஹீரோக்கு நம்மளை விட அதிகமான மரியாதை கொடுக்க ஆரம்பிப்போம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப். எதுக்குன்னா ஹீரோஸை வந்து கடவுளா நினைக்கிறதுக்கான முதல் படி இதுதான். இதோட விடாம புது படம் எதனா ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா இடத்துலயுமே பேனர் வச்சு பப்ளிக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது. அதே மாதிரி ஒரு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மிட் நைட் வந்து 12 மணிக்கு பட்டாசு வெடிச்சு இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. இதெல்லாம் கூட ஏதோ பொறுத்துக்கலாம். ஆனா வந்து இந்த பேனருக்கு பால் அபிஷேகம் பண்றாங்க. இதனால என்ன வந்துற போகுது? பேனர்ன்றது என்ன? ஒரு உயிரில்லாத ஒரு பொருள். அதுக்கு நம்ம பாலை ஊத்ததை விட ஒரு ஏழை பசங்களுக்கு இல்ல இல்லாதவங்களுக்காச்சும் அதை கொடுக்கலாம். இது வந்து ஒரு பிரோஜனமான விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த பேனர்ல பால் ஊத்ததுலாம் ஒரு வர்த்தே இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பேனர்ஸ் போட்டு பப்ளிக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட மட்டும் விடாமல் இளைஞர்கள் இப்போ அவங்களையும் ரொம்பவே கெடுத்துக்கிறாங்க. எப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சில கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் வராங்கன்னா அதை வாங்கி அப்படியே குடிக்கிறாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்றதெல்லாம் எதையுமே அவங்க பார்க்கறது இல்லை, அப்படியே வாங்கி குடிச்சிடுறாங்க. அதனால நம்மளுக்கு நிறைய கெடுதல் தான் இருக்குது. அதுக்கே அடிக்ட் ஆகிற மாதிரிலாம் அவ்வளோலாம் குடிக்கவே கூடாது. அப்புறம் இப்போ சமையல் விளம்பரத்துலலாம் கூட நிறைய அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் வராங்கன்னு அந்த சமையல் ப்ராடக்ட்லாம் அப்படியே வாங்கி சமைக்கிறாங்க. அந்த புது ப்ராடக்டோட டேஸ்ட் நம்மளுக்கு ஒத்து வருமா, நம்மளுக்கு அது பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்குறதே இல்லை. இப்போ அவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுனால வாங்கி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. அதனால அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வருது. இப்படி சமையலுங்கிற ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து படிப்புங்கிற பெரிய விஷயம் வரைக்கும் சினிமாவை பார்த்து நிறைய அப்படியே செய்கிறாங்க. இதனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால நம்மளே செல்ஃப் டெசிஷன் எடுத்து அதன்படி நடந்தாலே நம்மளுக்கு அது நல்லது. இப்போ ஏதாவது புதுசாக பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட அதுக்கு ஆட் எடுப்பாங்க. அந்த ஆடை நல்லா அட்ராக்டிவாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக பைக் ரைசிங்லாம் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அதே ஆடில் தான் கீழே சின்ன சின்ன இடத்துல ஸ்டன்ட்ஸ்லாம் பெர்ஃபார்ம்டு பை ட்ரெயின்டு பர்சன்ஸ் அப்படின்லாம் போடுவாங்க. இதெல்லாம் யாரும் இமிட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு போடுவாங்க. ஆனால் இதெல்லாம் யாருமே பார்க்குறது இல்லை. அந்த பைக்கை வாங்கி அப்படியே அது மாதிரியே ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அது மாதிரியே வாங்கி ஓட்டுறாங்க. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் கூட எவ்வளோ பணம் செலவானாலும் அந்த பைக்கை வாங்கி ஓட்டுறாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வருது. இதனால சினிமா பார்த்து நிறைய பேர் அப்படியே அடிமை ஆயிடுறாங்க. இப்போ இவங்க சொல்றாங்க சினிமா பார்த்து நிறைய அடிமை ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்களுக்கும் பிரச்சனை தான், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான். இப்போ சினிமால மட்டும் இல்லாம ஆட்ல கூட சரி, ஆட்ல எல்லாம் பைக் ஓட்டுறாங்க, நம்மளும் புது பைக் வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நம்மள பத்தியே யோசிக்கிறது கிடையாது. பைக்கை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டி மற்றவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், நம்மளுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும். இதனால சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு தான், நம்மளுக்கும் பாதிப்பு தான். இப்போ சினிமா கலைஞர்கள் கிட்ட எவ்வளோ சமூக அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். இப்போ சினிமா கலைஞர்கள் கூட சமூக அக்கறையுள்ள படங்கள் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மக்கள் கிட்ட இருந்தோ இல்ல இளைஞர்கள் கிட்ட இருந்தோ எந்தவித வரவேற்பும் கிடைக்கிறது இல்ல. அதனால அவங்க எடுக்கிறது இல்ல. இப்போ அந்த காலத்துல பார்த்தோம்னா நிறைய சமூக நல படங்கள் இருந்துச்சு. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா காமராஜர், காந்தி இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்க. மக்கள் கிட்ட இருந்தும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே எதை வந்து விரும்புறாங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டியா இருக்கணும்ன்றாங்க. படத்துல வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இதுதான்.
ரொம்ப ட்ரெண்டா இருக்கணும், லவ் ரிலேட்டடா இருக்கணும், அதே மாதிரி வந்து ரொம்ப லக்ஸுரியஸா இருக்கணும், ரொம்ப ஃபேண்டசியா இருக்கணும், அதே மாதிரி யூத் ரிலேட்டட் படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாங்க. அதுக்கு தான் நிறைய வரவேற்பும் கொடுக்குறாங்க. சமூக நல படங்களுக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பை விட இளைஞர்கள் கொடுக்குற வரவேற்பு ரொம்பவே கம்மி தான். இப்ப இவங்க சொன்னாங்க சமூக அக்கறை உள்ள படங்களுக்கு மக்களை விட இளைஞர்கள் கொடுக்குற வரவேற்பு கம்மி தான் அப்படின்னு. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்கும், ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே மாறிடுச்சு. அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இந்த காலத்துல இல்ல. இப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்ற ஒரு சின்ன விஷயமே மாறும்போது படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஏன் மாறக்கூடாது? படம் எடுக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலேருந்தும் மாற்றம் நிறையா தான் ஏற்படுது. லவ் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ்க்கு தான் மக்களுடைய வரவேற்பு வந்து அதிகமாக தராங்க. சமூக அக்கறை உள்ள படங்கள்லாம் இளைஞர்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம கைவிட்டு எண்ணிடலாம். அப்படியே அதை பார்த்தாலும் மக்கள் வந்து அதுக்கு வரவேற்பு வந்து கொடுக்கறதே கிடையாது. அப்படி இல்லாததுனால தான் அப்படி ஒரு படம் இருக்கானே எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன் சமூக அக்கறை உள்ள திரைப்படங்களோட எண்ணிக்கைலாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் மக்கள் தான் வந்து அதுக்கு நிறைய வரவேற்பு கொடுக்கணும். அவங்க தான் அதை வந்து உயர்த்த வந்து முயற்சி பண்ணணும். என்னதான் சமூக அக்கறை உள்ள படங்கள் வந்து நம்மளுக்கு அது ஒரு நல்ல மாரல் மெசேஜா நல்ல கருத்துள்ள படமா இருந்தா கூட இப்ப யாரும் அந்த படத்தை வந்து பாக்குறதே கிடையாது. அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாரும் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. இப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய அளவுக்கு அந்த படம் வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை இது வந்து ரீச் ஆறதே கிடையாது. நல்ல ஒரு பேசப்படுற படமாவும் அது இருக்க ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுது. இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு விதை முளைச்சு நாத்து வந்தா கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும். சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம், இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை
மகள கும்பிட்டு தவறவேற்போம். ஏ பச்சரிசி அச்சு வெல்லம் பொங்க அரிசி நஞ்சையலும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழநாடு. கும்மி கொட்டி ஆடுவோம். தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. My Book Shop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Welcome to yet another fabulous episode of My Bookshop. Today we have the books The Awakening by Kate Chopin and Wuthering Heights by Emily Bronte. Talking more about The Awakening. The Awakening opens in the late 1800s in Grand Isle, a summer holiday resort popular with the wealthy inhabitants of nearby New Orleans. Edna Pontellier is vacationing with her husband Leonce and their two sons at the cottages of Madame Lebrun, which house affluent Creoles from the French Quarter. Leonce is kind and loving, but preoccupied with his work. His frequent business-related absence mar his domestic life with Edna. Consequently, Edna spends most of her time with her friend Adele Ratignolle, a married Creole who epitomizes womanly elegance and charm. Through her relationship with Adele, Edna learns a great deal about freedom of expression. Because Creole women were expected and assumed to be chaste, they could behave in a forthright and unreserved manner. Exposure to such openness liberates Edna from her previously prudish behavior and repressed emotions and desires. Edna's relationship with Adele begins Edna's process of awakening and self-discovery, which constitutes the focus of the book. The process accelerates as Edna comes to know Robert Lebrun, the elder, single son of Madame Lebrun. Robert is known among the Grand Isle vacationers as a man who chooses one woman each year, often a married woman, to whom he then plays attendant all summer long. This summer, he devotes himself to Edna, and the two spend their days together launching and talking by the shore. Adele Ratignolle often accompanies them. At first, the relationship between Robert and Edna is innocent. They mostly bathe in the sea or engage in idle talk. As the summer progresses, however, Edna and Robert grow closer, and Robert's affections and attention inspires in Edna several internal revelations. She feels more alive than ever before, and she starts to paint again as she did in her youth. She also learns to swim and becomes aware of her independence and sexuality. Edna and Robert never openly discuss their love for one another, but the time they spend alone together kindles memories in Edna of the dreams and desires of her youth. She becomes inexplicably depressed at night with her husband and profoundly joyful during her moments of freedom, whether alone or with Robert. Recognizing how intense the relationship between him and Edna has become, Robert honorably removes himself from Grand Isle
to avoid consummating his forbidden love. Edna returns to New Orleans, a changed woman. Back in New Orleans, Edna actively pursues her painting and ignores all of her social responsibilities. Worried about the changing attitude and increasing disobedience of his wife, Leon seeks the guidance of the family physician, Dr. Mantelet. A wise and enlightened man, Dr. Mantelet suspects that Edna's transformations is the result of an affair, but he hides his suspicions from Leon's. Instead, Dr. Mantelet suggests that Leon's let Edna's defiance run its course, since attempts to control her would only fuel her rebellion. Leon's heeds the doctor's advice, allowing Edna to remain home alone while he is away on business. With her husband gone and her children away as well, Edna wholly rejects her former lifestyle. She moves into a home of her own and declares herself independent, the possession of no one. Her love for Robert still intense, Edna pursues an affair with the town seducer Alzy Arobin, who is able to satisfy her sexual needs. Never emotionally attached to Arobin, Edna maintains control throughout their affair, satisfying her animalistic urges but retaining her freedom from male domination. At this point, the self-sufficient and unconventional old pianist Mademoiselle Reyes adopts Edna as a sort of protege, warning Edna of the sacrifices required of an artist. Edna is moved by Mademoiselle Reyes' piano playing and visits her often. She is also eager to read the letters from abroad that Robert sends a woman who devotes her life entirely to her art. Mademoiselle serves as an inspiration and model to Edna, who continues her process of awakening and independence. Mademoiselle Reyes is the only person who knows of Robert and Edna's secret love for one another, and she encourages Edna to admit to and act upon her feelings. Unable to stay away, Robert returns to New Orleans, finally expressing openly his feelings for Edna. He admits his love but reminds her that they cannot possibly be together since she is the wife of another man. Edna explains to him her newly established independence, denying the rights of her husband over her, and explaining how she and Robert can live together happily, ignoring everything extraneous to their relationship. But despite his love for Edna, Robert feels unable to enter into the adulterous affair. When Adele undergoes a difficult and dangerous childbirth, Edna leaves Robert's arms to go to a friend. She pleads with him to wait for her return. From the time she spends with Edna, Adele senses that Edna is becoming increasingly distant, and she understands that Edna's relationship with Robert has intensified. She reminds Edna to think of her children and advocates the socially acceptable lifestyle Edna abandoned so long ago. Dr. Mantelet, while walking Edna home from Adele's, urges her to come see him because he is worried about the outcome of her passionate but confused actions. Already reeling under the weight of Adele's admonition, Edna begins to perceive herself as having acted selfishly. Edna returns to her house to find Robert gone, a note of farewell left in his place. Robert's inability to escape the ties of society now prompts Edna's most devastating awakening. Haunted by thoughts of her children and realizing that she would have eventually found even Robert unable to fulfill her desires and dreams, Edna feels an overwhelming sense of solitude. Alone in a world in which she has found no feeling of belonging, she can find only one answer to the inescapable and heartbreaking limitations of the society. She returns to Grand Isle, the site of her first moments of emotional, sexual, and intellectual awareness, and in a final escape gives herself to the sea. As she swims through the soft, embracing water, she thinks about her freedom from her husband and children, as well as Robert's failure to understand her. Dr. Mantelet's words of wisdom and Mademoiselle Reyes' courage. The text leaves open the question of whether the suicide constitutes a cowardly surrenderer or a liberating triumph. All right, Anne, so can you tell us something about the author of this book? Kate Chopin, born Catherine O'Flaherty on February 8, 1850, was an American author of short stories and novels. She is now considered by some to have been an advocate of the feminist authors of the 20th century. From 1892 to 1895,
She wrote short stories for both children and adults, which were published in such magazines as Atlantic Monthly, Vogue, The Century Magazine, and The Youth's Companion. Her major works were 2 short story collections, Biofolk and A Night in Acadie. Her important short stories included Desiree's Baby, A Tale of Miscegnation in Antebellum, Louisiana, The Story of an Hour, and The Storm. The Storm is a sequel to The Acadian Ball, which appeared in her first collection of short stories, Biofolk. Chopin also wrote 2 novels, A Default and The Awakening, which are set in New Orleans and Grand Isle respectively. The people in her stories are usually inhabitants of Louisiana. Many of her works are set in Natchitoches in north-central Louisiana. Within a decade of her death, Chopin was widely recognized as one of the leading writers of her time. In 1915, Fred Lewis Patty wrote, "Some of Chopin's work is equal to the best that has been produced in France or even in America." She displayed what may be described as a native aptitude for narration, amounting almost to genius. So, who is your most favorite character in the book? Edna Pontellier. Edna is the protagonist of the novel, and the awakening to which the title refers is hers. The 28-year-old wife of a New Orleans businessman, Edna suddenly finds herself dissatisfied with her marriage and the limited conservative lifestyle that it allows. She emerges from her semi-conscious state of devoted wife and mother to a state of total awareness in which she discovers her own identity and acts on her desires for emotional and sexual satisfaction. Through a series of experiences or awakenings, Edna becomes a shockingly independent woman who lives apart from her husband and children and is responsible only to her own urges and passions. Tragically, Edna's awakenings isolate her from others and ultimately lead her to a state of total solitude. So, what do you think is the theme of this book? Solitude as the consequences of independence is the theme of this book. For Edna Pontellier, the protagonist of The Awakening, independence and solitude are almost inseparable. The expectations of tradition coupled with the limitations of law gave women of the late 1800s very few opportunities for individual expression, not to mention independence. Expected to perform their domestic duties and care for the health and happiness of their families, Victorian women were prevented from seeking the satisfaction of their own wants and needs. During her gradual awakening, Edna discovers her own identity and acknowledges her emotional and sexual desires. Initially, Edna experiences her independence as no more than an emotion. When she swims for the first time, she discovers her own strength, and through her pursuit of her painting, she is reminded of the pleasure of individual creation. Yet, when Edna begins to verbalize her feelings of independence, she soon meets resistance from the constraints, most notably her husband, that weigh on her active life. And when she makes a decision to abandon her former lifestyle, Edna realizes that independent ideas cannot always translate into a simultaneously self-sufficient and socially acceptable existence. Alright, thank you, Anne. I will now move on to the review of the book Wuthering Heights by Emily Bronte. Published in 1847, Wuthering Heights was the only novel Emily Bronte published, and she died the year after it came out. It is the story of Heathcliff, a dark outsider who falls in love with a feisty Catherine and rages and revenges against every obstacle that prevents him from being with her. In the winter of 1801, our narrator, Lockwood, shows up at Wuthering Heights to make arrangements with Heathcliff to rent the nearby manor, Thrushcross Grange. Heathcliff, the landlord, makes no effort to be pleasant and immediately becomes a source of deep curiosity to Lockwood. A snowstorm forces Lockwood to spend the night at Wuthering Heights, and he has crazy nightmares complete with a wailing ghost named Catherine Linton trying to come through the window. Settled into his new house, Lockwood invites the housekeeper, Nellie Dean, to tell the story of the curious inhabitants of Wuthering Heights. Nellie is all too happy to recount the dark tale of the Earnshaws, the Lintons, and mostly, we jump into the past as Nellie recounts the story. Nellie starts to work for the Earnshaws as a young girl. Everything is fine until Mr. Earnshaw takes a trip to Liverpool and returns with a swarthy little orphan child named Heathcliff.
Though Earnshaw's daughter, Catherine, takes to the boy after only some initial aversion, the son, Hindley, resents his father's favoritism of the strange, mannerless boy. Soon, Catherine and Heathcliff are inseparable. But Hindley's bitterness has only grown, so he goes off to college. Catherine and Heathcliff briefly enjoy a sort of idyllic, adventurous childhood out on the stormy moors and snuggling in the oak-panelled bed. When Mr. Earnshaw dies, Hindley returns from college with his new wife, Frances, to claim his place as master of Wuthering Heights. College hasn't altered Hindley's feelings towards Heathcliff, so he decides to make life miserable for his adopted brother by treating him like a servant. With Hindley acting like the tyrant, Catherine provides Heathcliff's only solace. They remain allies and friends. One night, Heathcliff and Catherine ramble down to the Grange to spy on the Linton children, Edgar and Isabella, who live a pampered and protected existence. When a dog bites Catherine, she is forced to stay at the Grange for 5 weeks to recuperate. While there, she captures the affections of young Edgar. Back at Wuthering Heights, life without Catherine has been miserable for Heathcliff. But with Edgar in the picture, things will never be the same. Francis dies after giving birth to a son, Hareton. Without his wife to help tone down his rage, Hindley becomes even more vengeful towards Heathcliff. Hindley resents his new son, and he becomes an abusive alcoholic. His primary activity is making life miserable for Heathcliff and as a result for everyone else in the house. Though Catherine confesses to Nellie an all-consuming love for Heathcliff, she still marries Edgar. Heathcliff takes off for 3 years to who knows where. When he returns, Heathcliff finds Catherine and Edgar married and living at Thrushcross Grange. Heathcliff is now on a mission of revenge against Hindley, who is even worse shaped than before. Loaded with a bunch of money gained during his mysterious absence, Heathcliff sets into motion his master plan to acquire Wuthering Heights and the Thrushcross Grange. Heathcliff exploits the fact that Hindley is a drunken mess and engages him in extended bouts of gambling that eventually lead Hindley to mortgage Wuthering Heights to pay his debt. The house now belongs to Heathcliff. Heathcliff continues to visit Catherine at the Grange, though her husband Edgar treats him like a low-born outsider. In order to acquire Edgar's property, Heathcliff marries Isabella Linton, who brings out all of his abusive instinct. A violent argument between Edgar and Heathcliff sends Catherine to the sick bed from which she never really recovers. She does, however, give birth to a daughter, also named Catherine. When Catherine dies, Heathcliff's sorrow and rage increase, and he pleads for Catherine's ghost to haunt him. Unable to take his abusiveness any longer, Isabella flees for London, where she gives birth to a son, Linton Heathcliff. For the next 13 years, Nellie Dean stays at Thrushcross Grange to raise Catherine, a feisty daddy's girl. Edgar and Nellie make sure that Catherine knows nothing of Wuthering Heights or its master. But like her mother, Catherine is drawn to adventure and wants to explore the moors and all of its craggy, windswept spots. When Nellie forbids her to leave the property of the Grange, Catherine grows off on her own. She ends up at Wuthering Heights, where she meets Hindley's son, Hareton. Heathcliff's despicable treatment of the young man has turned Hareton into a grunting, uneducated oaf. Still, Catherine is happy to have some companionship. When Isabella dies, Edgar retrieves his fragile, dismal nephew, Linton, and brings him back to live with them at Thrushcross Grange. Heathcliff has other plans and demands that his son live with him, though Linton did not even know his father existed. The contrast between Linton and Hareton is stark, but Heathcliff can't stand either of them. Eventually, young Catherine encounters Heathcliff on the moors and ventures to Wuthering Heights, where she meets Linton, whom she only vaguely remembers. She and Linton begin a secret correspondence of love letters sent via the milk fetcher. When Edgar and Nellie become sick and bedbound, Catherine begins to sneak up to Wuthering Heights to visit Linton. The miserable and suffering Linton becomes a tool of his father's plot for revenge. Marrying Catherine would mean that Linton inheriting Thrushcross Grange. At a prearranged meeting between Catherine and Linton, Heathcliff lures Nellie and Catherine back to Wuthering Heights, where he imprisons them and forces Catherine to marry Linton. Soon after, Edgar dies, and so does the sickly young Linton. Heathcliff is now master of both Wuthering Heights and Thrushcross Grange. He keeps his widowed daughter-in-law with him at Wuthering Heights
so that she can work for him as a common servant. He rents out Thrushcross Grange to Locke. Nellie's story is now complete. Lockwood's fascination with Heathcliff has turned to disgust, and he gives notice to Heathcliff that he will be leaving Thrushcross Grange to return to London. 6 months later, however, he's back in the neighborhood and visits Nellie, who gives him an update on the dramatic tale. Despite her initial rejection of Hareton as an illiterate boor, Catherine warms to him and begins teaching him how to read. Heathcliff finds himself too obsessed with the dead Catherine to even care about the younger generation or even to bother eating or sleeping. Instead of continuing his cycle of abuse and revenge, he wanders the moors, stares into the middle distance, and makes broken-hearted appeals to Catherine's ghost. Heathcliff dies in the oak-panelled bed, a waterlogged, grimacing stiff. Hareton and Catherine inherit the two houses. They plan to marry on New Year's Day and have created a new atmosphere of renewal and hope. Lockwood leaves the happy lovers and passes by the gravestones of Catherine, Heathcliff, and Edgar. Heathcliff's grave plot is fresh and not yet covered with grass. All right, Sanjna. Can you tell us something about the author? Emily Bronte was one of the 6 children born to Reverend Patrick Bronte and Maria Branwell Bronte. Born in Thornton, Yorkshire, England on July 30th, 1818, she was the sister of Maria, Elizabeth, Charlotte, Anne, and Branwell. Her family moved to Haworth when she was 2 years old, and here she first experienced the moors, a part of the Pennine chain of mountains, and here she lived until she died 30 years later. A variety of conflicting influences shaped her life. Her father, of Irish descent, was known for his poetry and imagination, even though he was the cleric. Her mother, a staunch Methodist, died when Emily was only 3 years old. So what she knew of her, she learned from her siblings and her aunt Elizabeth, who raised the children after Maria's death. Elizabeth brought a religious fervor to the house that Bronte soon rejected. Bronte's environment shaped her life and her work. The village of Haworth was isolated and surrounded by moors. Thus, the one world she knew and lived in became the setting for her only novel. Paralleling her own life, she creates motherless characters in Wuthering Heights. Writing was a means of amusement for the Bronte children. After the 2 eldest sisters died, the remaining siblings began writing plays and poems, creating a world called Angria and Gondal. These worlds became little books and the sources for later poetry and prose. Emily Bronte went to school, but she was unable to stay there. Possessing a reclusive nature, she had longings and desires for her home on the moors, which prompted her return home after a scant 3 months. In the following year, 1837, she attempted to teach school. This endeavor lasted 8 months, but she could not handle the stress and again returned home. Like most authors, Emily Bronte was a product of her environment, and this directly influenced her writing. During her life, she had no close friends, was interested in mysticism, and enjoyed her solitude outdoors. All of these elements grace both her poems and Wuthering Heights. In fact, many contemporary critics praised Emily Bronte first and foremost as a poet, marveling at the poetic nature of Wuthering Heights. In 1845, Charlotte found some of the poetry that Emily had been writing and eventually persuaded her sister to attempt to publish her work. Charlotte and Emily, along with their sister Anne, eventually published a collection of poems under the male names of Currer, Ellis, and Acton Bell. Each pseudonym begins with the same consonant as the writers' names. The sisters paid to have the collection published, and even though it only sold 2 copies, they were undaunted and continued to write. This time, each sister wrote a novel. Evidence suggests that Emily Bronte began writing Wuthering Heights in December 1845 and completed it the next year. A year after that, in July of 1847, Wuthering Heights was accepted for publication. However, it was not printed until December following the success of Jane Eyre. Although Wuthering Heights did not meet with the critical success Jane Eyre received, contemporary critics tend to consider Emily the best writer of the Bronte sisters. Emily Bronte's highly imaginative novel of passion and hate was too savage and animal-like and clumsy in its own day and time, but contemporary audiences consider it mild. So, tell me, what did you like about this novel? In Wuthering Heights, one of the main female characters,
dies of what could also be considered a broken heart. But the effect is a very different one from that of Charlotte Temple. Instead of presenting an overly sentimental worst-case scenario meant to frighten its readers onto the straight and narrow, Wuthering Heights seduces its readers with its dark passion and misguided characters. Both Heathcliff and Catherine are flawed characters, but their flaws intrigue the reader just as surely as they repel. If there is any lesson to be learned in Catherine's death, it is the folly of denying your heart's greatest passion, a mistake completely at odds with the cause of Charlotte Temple's downfall. Wuthering Heights is violent even by today's standards and is not only full of references to demons, imps of Satan, ghouls, but also depicts some pretty disturbing scenes of domestic violence. The supernatural plays a large part. Ghosts appear, and Heathcliff, characterized more than once as a vampire, refers to drinking blood, haunting, and all manner of paranormal acts. So tell me, has the book been adapted into other forms of art? Numerous movie adaptations have been made of the book. The one in 1939 starring Laurence Olivier, nominated for an Academy Award for Best Picture. It has also inspired several creative adaptations such as operas, musicals, theatrical adaptations, and even a song by Death Cab for Cutie. Artists' love of all the novels, Gothic elements, and the scholarly interpretations are endless. Wuthering Heights appeared after England's craze for Gothic novels had ended, and the book changes all of the rules, taking your standard haunted house performance and turning it into a sinister psychological thriller. So would you suggest this book for our readers? Despite its early reception, the combination of unbridled passion and a complex storytelling form makes Wuthering Heights a favorite in many modern literary circles. The darkness of the story and the lack of accompanying moral teachings shocked many of its contemporaries, while the intricacies of the cyclical plot, the destruction and ultimate reunification of the families were overlooked until recent decades. A novel that combines masterful literary devices with all of the scandals of a soap opera, Emily Bronte's Wuthering Heights was a drama far ahead of its time and is most definitely worth a read. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. So this is Anne signing off. And this is Sanjana signing off as well. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. You are tuned to 90.8 VIT Community Radio. This is Tanvi and with me is Sandal, and we are the hosts for the show Silver Linings. Today, we both are going to broach the topic of anger management. Since last show, we have decided to make our show a little more interactive among the two of us, obviously, rather than us just blabbering out information to all of you. Now, to start with the topic, I'm going to take the dear old convention of defining the topic. Anger is a strong feeling of displeasure and belligerence aroused by a wrong. Or it can simply be called wrath. Yeah, sure. Anger is a very common emotion amongst all. Sometimes it's very simple to understand, and sometimes it's equally complex. And the complexity to understand this complex anger is also very high. And to translate what this deranged person over here means to say is that to manage or control something, we must first understand it, then experience it, strategize a method best suited to us, and only then can we control it. If we are ever to control something, we must first understand its origin, its cause, and the fuel that nourishes it. There's a lot in life that often confuses us and even leaves us speechless. Yeah, like your words and your statements. Ignoring her and moving on.
There are those moments when all we want to do is go back to primitive times and beat our chests and yell our thoughts. Anger stems from many places. It could be something that has bubbled over time, or it could be something fresh that has struck a nerve within you. Some are triggered by emotions and some by logic. Before you place up your combat boots and sharpen your swords, identify the source of your problem. But before getting started with that, we will tell you what kind of anger issues a person may face. Now you must be thinking, really, there are different types of anger issues? The answer to this question is yes. Yes, my dear friends, there are different types of them. First is the anger in which something happens, you get pissed, you shout at the other person near you, and then you move on. But mind you, this does not involve throwing things at them. Exactly. I mean, violence is not a part of this kind of anger. It's just getting heated up, yelling, and then cooling off after some time. The second one is the irritated anger. This occurs when you are not in a very good mood. This may be due to lack of sleep, overwork, stress, personal problems, or some other reasons. In this, you usually snap at the person without any reason. The third one is anger in which you get violent. You either end up hurting someone physically or mentally, or yourself. This anger issue is a little serious. Little serious? Okay, remedying it, very serious. It isn't all that easy to control, but can be done with determination and upkeep. Ask yourself, is the reason I'm angry the real issue, or just a vent through which I'm expressing myself? Often, we lash out at the wrong people for the wrong reasons. We do not direct the rage we feel in the appropriate direction. Instead, we react to a situation instead of responding to it. For example, I had this friend of mine who I relied on, who I adored for a very long time. The problem was that we both were highly emotionally short-tempered individuals, and patience and waiting were things to resolve our actions unknown to our life. Which friend are we talking about here? Oh, an imaginary one. Anyhow, there are some lines in life that should not be crossed, and once crossed, shouldn't be answered in the state of anger. But we both kept crossing that line and soon began responding to it with anger. Soon heated words were exchanged, and soon after that, our friendship turned sour and withered away. Today, we walk as mere acquaintances, while once we were connected and finished each other's thoughts. Wait, you're telling me all of this happened with an imaginary friend? Precisely. Okay, either you've gone insane or somebody has clearly lost it here. Ignoring her. When we were younger, we were given pencils so that our mistakes could be rubbed away and we could start anew. But now, we write our stories with permanent markers and the stains of which can never be changed, that can never be forged anew. A natural reaction to pain or being hurt is anger. It's a part of instinctive animal nature of any being. We don't have complete control over it. When we perceive a danger of being hurt, the fight mechanism of anger helps us ensure our protection. The misleading element is when our mind perceives the cause incorrectly. I'm pretty sure Tanvi over here has some very weird ways to overcome that, don't you, Tanvi? Are you taking a jab at me? Do not speak up when an issue is important. It's an act of maturity to let things go, but it may be a mistake to stay silent if the cause is to feel bitter, resentful, or depressed. We de-self ourselves when we can't talk about things that matter. Strike when the iron is cold. No one thinks clearly in the midst of a tornado. So the worst time to speak up may be when you're feeling angry or intense. Take all the time in the world you need to think about the problem and to clarify your position. Ask yourselves the hard question. What is the real issue here? Where do I stand? What do I want to accomplish here? How can I take a position in a way that will maximize the chances I will be heard? Oh, I know. Get on the stage and use a mic. Well, that is one way of gaining attention, but since normal people don't do that, let's continue with asking ourselves the hard questions.
For example, how can I lower the intensity in this relationship before bringing up the difficult stuff? How can I avoid the below the belt tactics that always make things worse? And that's all the questions I have. Finally, next comes to broaden your focus. Examine all the sources of anxiety in your life. If your anger is landing in one place like a big thud, you need to pay attention to other important issues. We all have them, and most of us have more issues than Vogue. Wait, that was lame, even for you. Never mind. Hope you all know what Vogue is. It's a very popular fashion magazine, and in case you don't, leave it. We'll discuss it sometime later. Right now, let's focus on the topic. We need to focus on how much time we have for ourselves and obviously our dear friends. Do we have enough money to treat our friends in DC? Will we be able to make it before in time, or do we have to sit in the library for an hour again? Do we know what exactly we want from the future? Oh, forget future. Do we even know what assignment we have to submit before tonight? Because frankly, I don't. Think of what other issues need your best thinking. And if you can't think of those issues or simply don't want to, try to understand your part in the bigger picture. Don't try to focus on changing the other person, because arguing with someone might be like wrestling with a pig. You end up getting frustrated and dirty while the other person is enjoying the struggle without any regard for your effort. Next reason reminds us that the tortoise won the race. It reminds us to move slowly and start small. Anger propels us into quick action, but it's better to start small. It's the direction of change that matters, and not the speed of travel. I believe that at times anger cannot be controlled, but the action we take can be. So we should work harder on controlling ourselves rather than confining and controlling the beast within. Life without reason will infuriate you. It will force you to take advantage of your anger. But sometimes anger can be the fuel to drive you to pursue your goal. Anger is not always an ugly emotion. I've seen anger at times of loss of something. It even drives people to greatness. Sometimes the right provocation can motivate us to prove ourselves and forge ourselves into a person that we need to become. Yet, there are times when due to grief, the anger that consumes us becomes savage and animalistic and causes more harm to others and onto ourselves than good. You know, I've always had issues controlling my anger, especially when provoked. Really? I never thought so. For some, it's really easy to control emotions, but some require the skill of anger management. Anger management is a term used to describe the skills you need to recognize that you or someone else are becoming angry and take appropriate action to deal with the situation in a positive manner. Anger management does not mean internalizing or suppressing your anger. Anger is a perfectly normal human emotion, and when dealt with appropriately, it can be even considered a healthy emotion. We all feel angry from time to time, some more than others. Yet, this feeling leads us to say or do things that we later regret. Anger can reduce our inhibitions and make us act inappropriately. These outbursts of anger can be controlled and better directed by expressing our feelings and frustrations at the right time. We often have learned as to how to deal with strong emotions. So anger management is basically about unlearning. Why would we need to unlearn something? Can't we just add on to what we already know? If you would let me finish, I was saying anger management is about unlearning some of them, as they might be ineffective coping mechanisms, and relearning the more positive ways to deal with the problems and frustrations associated with anger is the best shot you have. There are many anger management techniques that you can learn and practice by yourselves or teach others. However, if you or someone you know experiences a lot of anger or very strong anger rage, then seeking help can be more effective. Sometimes the help you seek may not show immediate results, but given time, it will do you a world of good and help you moving forward in a healthy manner.
But for those of you who rather self-treat than seek external help, Sandal over here may have some of the solutions for you. Well, unless you're like Tanvi and hate any kind of physical activity or regular exercise, this is a very good alternative. Hey, I exercise occasionally, sometimes, okay, maybe not so much. But if I could, I'm sure I would do. Wait, how does exercise actually help you? Oh, I get it. Like if I punch something else instead of punching someone, it would do less damage to them. It makes sense now. No, you moron. Are you even a bio student? The science behind this is that hormones that we release when we are angry, mainly cortisol and adrenaline, are similar to those produced when we are stressed to help us escape from danger. When you exercise regularly, your body learns how to regulate your adrenaline and cortisol levels more effectively. People who are physically fit have more optimum levels of endomorphins. Endomorphins are the hormones that make you feel good, and therefore you are less likely to feel angry, unless there are other reasons such as lack of sleep. Most of us during our more exciting parts of life are sleep deprived. Most of us even turn nocturnal. Just like when you place a nocturnal animal in daylight and pasture it, it will eventually get frustrated and snap right back at you. So sleep is an important part of life, and a good quality sleep can help combat anger. When we sleep, the body and the mind rest and rebuild damaged cells and neural pathways. We all know that people often feel better after a good night's sleep. The optimum level of good quality sleep is about 7 hours a night. However, everybody is different and you may need more or less of this. Well, I don't even get 5 hours of sleep. I'm normal. Well, nobody asks you to do your work at the last minute. And what would you call all those weekends when all you do is to sleep? Rejuvenating time, to keep myself fresh for the next week. Sleep doesn't work like that, and you cannot simply not sleep for a while and then binge sleep a whole day away. That would lead to further disturbances in your sleep cycle and make you even more frustrated and easy to pester. I'm sure you already know how to overcome these situations, don't you? Yep. What I plan to do is plan different conversations. If I was worried about having a conversation that may leave me feeling angry, then I would try to take control of the situation. I would make notes beforehand, planning what I would want to say in a calm and assertive manner. That way, I am less likely to get sidetracked during my conversation if I remember the points I make. Here, we'll stop for a small break. You're tuned to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with Tanvi and Sandal. VIT வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். VIT வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. And little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? We go mad, we go mad, we go, oh, oh. We go mad, we go mad. Weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When weekend that go, they run to you, and they climb on you. Can't get enough of you. We go
man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu, if I catch it, you got it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile? Don't they make you laugh? Wiggle man. Every weekend that you run to you, they climb on you. Know you want them so, and they can feel it too. Wiggle man. Macha Mintu, you going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green. Welcome back. You are tuned to 90.8 VIT Community Radio. This is the Silver Lining Show with Sandal and Tanvi. Today, we are discussing anger management. We are discussing the solutions to anger management right now. Solutions are more important than problems. It can be helpful to identify what made you angry in the first place. However, it is more important to focus on a way to resolve problems so that they don't arise in the future. Express yourself. Wait until you have calmed down from your anger. Then express yourself in a calm and collected way. You need to be assertive without being aggressive. Don't hold grudges. We all need to accept that everybody is different and that we cannot control the feelings, beliefs, or behavior of others. Try to be realistic and accept that people are the way they are, not how we would like them to be. Being resentful or holding a grudge against somebody will increase your anger and make it more difficult to control. You cannot change how other people behave or think, but you can change how you deal with others by working on a positive attitude. Pick your time. Avoid conversations that may make you angry when you're feeling tired, distracted, or stressed. We are more likely to feel and behave in an angry way when there are other worries on our minds. Sarcastic humor is easy to use when angry. Resist the temptation. Do this and instead of work on introducing some good humor into potentially difficult conversations. It can introduce some humor, then resentment will be reduced and your mood would be lifted. The simple act of laughing can go a long way to reduce anger, especially when it's over a longer term. Beware that although laughing can help you feel better, you need to make sure that there is no danger of any kind of misunderstanding. Breathe slowly and relax. Try to reverse physical symptoms of anger by practicing some simple breathing exercises. Breathing exercises can help you relax and slow your heart rate to a more normal level. When you start to feel tense or angry, try to isolate yourself for 15 minutes and concentrate on relaxing and calming and steadying your breath. Inhale and exhale 3 to 4 times in a row. Count slowly to 4 as you inhale. Count slowly to 8 as you exhale. Focus on the feeling of air moving in and out of your lungs. Concentrate and feel your ribs slowly rise and fall as you repeat the exercise. Stop
and revert to normal breathing if you start feeling dizzy at any point of time. I totally agree. I mean, if you feel dizzy, you should stop. Otherwise, you will not only knock the anger out of you, but you will also be knocked out. Just saying. Thanks for that wonderful bit of insight. But in all honesty, aggression is a complex subject because what one person sees as an acceptable form of expressing anger or frustration may be seen by others as a violent act. Although aggression appears easy to recognize, defining it proves more difficult. The difficulty appears to lie in distinguishing between acceptable aggressive behavior, which can occur when individuals are angry or frustrated, and violence, which involves the use of physical force and inflicts damage or injury to a person or property. In 1976, Moyer argued that aggression may be no more than verbal or symbolic, but violence denotes a form of human aggression that involves inflicting physical damage on person or property. Human physiologists have made this distinction by classifying aggression as natural or positive aggression, which is aimed largely at self-defense, combating prejudice or social injustice, or pathological aggression, which results when an individual's inner nature has become twisted or frustrated. Wow, that took a philosophical turn really fast. I thought we were trying to keep it cool and easy. There. But aggression can be really hard to comprehend to those on the receiving end of the spectrum. Types of behavior that may be considered aggressive include shouting, swearing, verbal threats, abusive calls, emotional abuse, sarcasm. By that standard, you're a very abusive person. Your use of sarcasm is off the charts for a normal person. And what would you know about being a normal person? Everything. I mean, maybe I'm born with just a natural knack for sarcasm. There are a number of theories which attempt to explain aggression by suggesting that aggressive behavior occurs because each individual is born with an aggressive instinct. Maybe that's what I have, but instead of aggression, I have awesome control over sarcasm. Sure, believe whatever you want to. I will. Such theories suggest that aggression is innate, that is, inborn, and therefore unavoidable. Outlets such as competitive sport and creative pursuits serve to reduce socially unacceptable aggressive behavior. Frustration is a major factor in aggression. Aggression occurs as a result of frustration. The inference is that if individuals are frustrated in achieving their aims, the most likely response is aggression. Such individuals are motivated to be aggressive towards whoever or whatever is standing in their way. While frustration often leads to feelings of aggression, critics of this theory have argued that it does not explain all the causes of aggression. Let's now see aggression as a learned behavior theory. The theory of aggression as a learned behavior is called the social learning approach. This theory argues that aggressive behavior is not inborn. Rather, it is something that is learned, either through direct experience or through observation or imitation of others. The more that an individual's aggression is rewarded, perhaps by getting what is wanted or by parental approval, the more likely that person is to be aggressive in future. In order to understand aggression in others, it is useful to consider your own feelings of aggression, as this varies from person to person. Reaching an awareness of your personal experience will help you to monitor and control your reaction to aggression in others. People are both physically and emotionally affected by aggression. Emotions can alter their physical state. For example, when feeling angry, your muscles tighten and the heart beats faster. Another thing that is very common when we are angry is an urge to shout. Yelling or raising your voice can be a method used to control the situation and dominate another person. You get loud to force the other person into submission to listen to what you have to say. This in turn tells them to comply with what you want, and otherwise the consequences will be punishing.
However, listening rarely occurs during a submissive state. Rather, the listener is waiting for the speaker to pause in order to lash out with a rebuttal defense against this verbal attack. For many, shouting justifies the use of force, as they respond to a verbal assault with physical force in an attempt to preempt the threatening behavior by another person. Therefore, it is important that you regulate your voice to a volume or tone that does not imply aggressive behavior or dominance over the other. Make sure you think about whom and how to express your anger, and take care that you aren't just dumping your anger on people closest to you or on people who are less powerful than you. And one more thing that sometimes helps is to write things down. What is happening in your life? How do you feel about things that are happening? Writing about these topics can sometimes help give some distance and perspective and help you understand your feelings. Work out some options for changing your situation. Notice the things that happen to you and to your body that tell you when you're getting angry. For example, heart pounding, face flushed, sweating, jaw tense, tightening in your chest, gritting your teeth, etc. The earlier you can recognize these warning signs of anger, the more successful you will probably be in calming yourself down before anger gets the better of you. Use your imagination to practice your anger management strategies. Imagine yourself in a situation that usually gets off your anger. Imagine how you could behave in that situation without getting angry. Think about a situation where you'd get angry. Replay the situation in your mind. Imagine resolving the situation without anger. Try rehearsing some anger management strategies with a friend. Ask them to help you enact out that situation so that you can practice other ways to think and behave. Practice saying things in an assertive way. And if you still think it's not working out, you can always seek help from a psychologist. Your psychologist can access your anger and see if it's anger that the problem is or something else. He or she will help you to understand your anger. Together, you can work out on how to get what you want in a better way. They can also advise you about other resources to help you manage your anger, such as support groups, books, and courses. Your psychologist can also help you manage other problems that may be associated with anger, such as depression, violence, or difficulties in your personal relationships. And this will help you to be a better and pleasant person, not only to others, but internally as well. And once this happens, you will see and feel the change. So that's all, guys, for today's show. You're tuned to 90.8 VIT Community Radio, and this was the Silver Lining Show with Tanvi and Sandil. Welcome to Experts Talk in VIT Community Radio 90. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே.
நிற்கும் ரோசக்காரி ரோசா பூசேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம், அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா, அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி, அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி, நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி, ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே அடி ரஞ்சுதமே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே, அந்த நிலவே நீ தாண்டி அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசா பூசேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே, போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமீன் வேணாமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே. வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசா பூசேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி. அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு, பிச்சு பூவை போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு, பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு, பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு, பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் இல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் அல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு, உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு
பாரு தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடியும் பார்த்ததில்ல தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடியும் பார்த்ததில்ல உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல உள்ளங்கையில் ரேகை இல்ல உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல உள்ளங்கையில் ரேகை இல்ல பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம் மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து தந்தாரு மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்தும் தந்தாரு பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு மிட்டாயி வாச்சி கட்டி மிராசு போல நடப்பாரு தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம் சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுவாரு சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார் கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார் செத்து 4 வருஷமாச்சு இனி எப்போ வீடு வருவார் செத்து 4 வருஷமாச்சு இனி எப்போ வீடு வருவார் பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம் பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம் மீச முடிக்கிறோம் மீச முடிக்கிறோம் This song is presented by SparkX Music Band. நம்பிக்கை விதை
காத்திடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் மறந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by SparkX Music Band. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello, folks. This is 90.8 FM. VIT Community Radio. Tune in, zone out. Welcome to the show called Ramblings of a Physicist. This is Kabir. And this is Shruti. Shruti, let's talk about technology. I cannot discern why we humans were created, or even engineered if so. And in all probability, there is none, at least on this side of the realm, who could represent that. Answer that with incontrovertible proof, with indubitable proof. No. So we agree, we don't know. We have by no means ever known. Well, at times I wonder, I ponder, how is it conceivably even possible that not just one or two, but a colossal mass of about 100 billion individuals, the entire human race, started scuttling down the path and then shuffling, walking, trotting, and now sprinting, tearing down this path of time when there was a dearth of goal, when there was an absence of knowledge. We knew not where we came from. We knew not why we came from wherever we came from. We knew not what we were supposed to do when we came from wherever we came. And we knew not how we were supposed to do whatever we were supposed to do. And to reach where we are, and to look at the world around me, it just gives me a sheer awakening of the fact that we human beings have surpassed ourselves over and over again, time and time again. I am plain struck by entelechy. I gaze back and I am ogling down this path, and I gather that we weren't born as a superlative species, but we sure became one. And it won't just stop there. We are being ushered, rushed by this unrelenting, unstoppable force, and it won't stop. As Jason Silva says, till we turn into gods, the force, technology. These modest-looking bare fingers, which now control ridiculously powerful machines, are the very same that scratched at cave walls to count. What happened in the interim? Sure, we biologically evolved. Sure, we went through natural selection, as Mr. Darwin says. But sometime in the last 50,000 years, with the invention of culture, the biological evolution of humans ceased and evolution became an epigenetic cultural phenomenon, as stated by Terence McKenna, and we as humans collectively started, there's no easy way to put it, we ushered ourselves into this secondary force of evolution called technology. We adopted technology. Technology is the real skin of our species. Humanity, correctly seen in the context of the last 500 years, is an extruder of technological material. We take in matter that has a low degree of organization. We put it through mental filters and we extrude. That is what we do. we have seen the same species surpassing its own ancestors at the unfathomable scale. So what happened? Well, we started making, modifying, using, upgrading, interacting, sharing, collaborating. We started knowing. Technology happened. Technology did. I cannot perhaps reproduce from my own understanding the real significance of the point where we humans have reached today. Allow me to quote McKenna Terence again. We are now, there can be no doubt, in this final historical seconds of that crisis. A crisis that involves the end of history. Our departure from the planet, the triumph over death, and the release of the individual from the body. We are in fact
closing the distance with the most profound event a planetary ecology can encounter: the freeing of life from the dark paralysis of matter. The old metaphor of psyche as the caterpillar transformed by metamorphosis is a species-wide analogy. We must undergo a metamorphosis in order to survive the momentum of the historical forces already set in motion. And it's exciting because all this leaves just one question in our head. Where is this leading us? Where exactly are we heading? Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம், அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா, அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி, ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே, அடி ரஞ்சுதமே, அடி அஞ்சுதமே, ஏ ரஞ்சுதமே, அந்த நிலவே நீ தாண்டி, அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே, போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமீன் வேணாமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே. வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு
பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை, வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். உன் கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன், உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய் நல் வழி நடந்தேன், தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே, என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன், கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன், சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய், இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே, வரம் ஒன்றை கேட்கிறேன் அதை தருவாய், தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை, வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு VIT பண்பலை 90.8. ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு, அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு, ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு, அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு, ஆடும் பயத்துக்கு ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் ஆட்டையும்
பார்த்ததில்லே ஆடி தீபாவளி பொங்க திருநாள ஆசைக்கு கூட பார்த்ததில்லே நாங்க ஆசைக்கு கூட பார்த்ததில்லே நாங்க அடுத்த ஊருக்கு பொழைக்க போக அரை காசும் கையில் இல்லை அன்னை அரை காசும் கையில் இல்லை ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆலையல போல காஞ்சிருக்கு தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ மானத்தில் மழையும் பெய்யவில்லை எங்க மனக்கவலையும் தீரவில்லை மானத்தில் மழையும் பெய்யவில்லை எங்க மனக்கவலையும் தீரவில்லை எங்க ஆட்டையும் கொண்டுட்டு போக மனசு எப்படி வந்துருச்சு உங்க மனசு எப்படி வந்துருச்சு ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆலையல போல காஞ்சிருக்கு குத்தும் போரலுக்கு ஒரு பக்கம் ஈடி கொட்டும் தவிலுக்கு இரு பக்கம் ஈடி குத்தும் போரலுக்கு ஒரு பக்கம் ஈடி கொட்டும் தவிலுக்கு இரு பக்கம் ஈடி சுத்தும் கொளவிக்கு பக்கம் எல்லாம் ஈடி சுத்தும் கொளவிக்கு பக்கம் எல்லாம் ஈடி எங்க துன்பங்களை கேட்டா எத்தனையோ படி எங்க துன்பங்களை கேட்டா எத்தனையோ படி ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆலையல போல காஞ்சிருக்கு அந்தன தானே ஏலேலோ அந்தன தானே ஏலேலோ அந்தன தானே ஏலேலோ அந்தன தானே ஏலேலோ வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பல தொழில்கள் ஆண்களுக்கும் சில தொழில்கள் பெண்களுக்கும்னு இருந்தது. ஆனா காலம் மாற மாற இன்னைக்கு இருக்க சூழல்ல பெண்கள் செய்ய முடியாத வேலைன்னு எதுவுமே இல்லைங்க. ஆனாலும் சில வேலைகளை பெண்கள் செஞ்சா அதை வித்தியாசமா பாக்குற நிலைமை இன்னும் மாறல. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண் கூட இதுவரைக்கும் ஆண்களுக்கான இருந்த வேலையை எடுத்து அதுல ஜெயிச்சிருக்காங்க. பேட்ரிசியா தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறவங்க. எப்படிப்பட்ட விதியையும் ஜெயிச்சிட முடியும்னு உறுதியா நம்புறவங்க தான் பேட்ரிசியா. பெரிய படிப்புலாம் இல்ல, பொருளாதார பின்னணி இல்ல, உறவுக்காரங்களோட ஆதரவும் இல்ல. திடீர்னு படுக்கையில விழுந்த கணவர் ஒரு பக்கம், ஸ்கூலுக்கு போற வயசுல உலகம் தெரியாத 2 குழந்தைங்க இன்னொரு பக்கம். வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல வாழ்ந்து காட்டுற சவால துணிச்சலோட எதிர்கொண்டவங்க பேட்ரிசியா. பொதுவா பெண்கள் உள்ள நுழைய கூட தயங்குற முடி திருத்தும் கடைய தனி மனுஷியா நடத்தி இழக்க இருந்த வாழ்க்கையை மீட்டு ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. திருச்சியில பரபரப்பான மைய பகுதியில இயங்குது பேட்ரிசியா நடத்தும் ஆண்களுக்கான சலூன். வீட்டுல போதிய வருமானமும் வசதியும் இல்லாததால 10வதுக்கு மேல படிக்க வைக்கல. சின்ன வயசுலயே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. பேட்ரிசியாவோட மாமனார் தான் இந்த கடையை நடத்திட்டு இருந்தாராம்.
அவர் கூட சேர்ந்து பேட்ரிசியாவோட கணவரும் கடைய பாத்துக்கிட்டு இருந்தாராம். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. மாமனார் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதும் கடையோட முழு பொறுப்பும் பேட்ரிசியா கணவர்கிட்ட வந்துடுச்சாம். அந்த வருமானம் குடும்ப செலவுக்கு கூட பத்தலையாம். அதனால பேட்ரிசியா மகளிர் சுய உதவி குழுல இருந்ததால குழு மூலம் கிடைச்ச லோன்ல ஒரு தையல் மிஷின் வாங்கி கடையில ஒரு ஓரமா போட்டு தைக்க ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச நாள்ல நிறைய பேர் தைக்க துணி கொடுத்ததால வருமானம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சுதான். வந்த வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 2 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சாங்களாம். சுத்தி இருந்த கடன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. இனிமே எதுவும் பிரச்சனை இல்ல, மெல்லமா முன்னுக்கு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் விதி பேட்ரிசியா வாழ்க்கையில விளையாடிடுச்சு. வாழ்க்கையே தலைகீழா போயிடுச்சாம். இவங்க வாழ்க்கை இருட்டுக்கு கொண்டு போனது பேட்ரிசியா கணவர் ரோடு கிராஸ் பண்றப்ப ஆட்டோ மோதிடுச்சாம். ரொம்ப வேகமா மோதினதுனால அவரு கையில அடிபட்டு ஜவ்வு போய் படுத்த படுக்கை ஆயிட்டாராம். ஆரம்பிச்ச இடத்துக்கே போய் நின்னது வாழ்க்கை. கணவரோட ஹாஸ்பிட்டல் செலவு, குடும்ப செலவு, பிள்ளைங்களோட படிப்புன்னு எல்லாம் சேர்ந்து பயமுடுத்துச்சு. ஆனா பேட்ரிசியா அப்ப கூட நம்பிக்கையை இழக்கல. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்தே ஆகணும்னு கடைய தானே நடத்தலாம்னு முடிவு செஞ்சாங்க. இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தாங்க பேட்ரிசியாவை பத்தி நான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு காரணம். கணவரை படுக்கையில பார்த்துட்டு உடஞ்சு போற பெண்கள் மத்தியில அவரை சரிப்படுத்தணும்னு, குடும்பத்தை காப்பாத்தணும்னு மலை போல பொறுப்புகளை ஏத்துக்கிட்டாங்க பேட்ரிசியா. இந்த தைரியத்தை நம்ம எல்லாருமே பேட்ரிசியாவை பார்த்து கத்துக்கணுங்க. தைரியமா கடைய திறந்தாங்க பேட்ரிசியா. 2 பசங்களை வேலைக்கு எடுத்து கடைய நடத்தினாங்களாம். ஆனா இவங்க போதாத நேரம் ஒரு நாள் பேட்ரிசியா கடையில இல்லாதப்ப அந்த பசங்க எல்லா மிஷின்களையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்களாம். திரும்பி வந்து பார்த்தப்ப கடையே காலியா இருந்துதாம். இத பார்த்த பேட்ரிசியா ஆடி போயிட்டாங்களாம். எப்படியாவது கடையை நடத்திடலாம்னு அவங்க வச்சிருந்த நம்பிக்கைலாம் சுக்கு நூறா உடைஞ்சிடுச்சு. வெறுத்து போய் கடையை 20 நாள் மூடியே வச்சுட்டாங்களாம். பேட்ரிசியா வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல இடங்கள்ல பல பேர் பெண்களோட வளர்ச்சிக்கு தடையாயிருக்காங்க. அவ்வளவு கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் மத்தவங்கள நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைச்சா அதெல்லாம் புரிஞ்சுக்காம பெண்களுக்கு தடைக்கல்லா இருக்காங்க சில பேர். பொண்ணு தானே சுலபமா ஏமாத்திடலாங்கிற குணம் இன்னும் சில பேர் மனசை விட்டு போல. அதுதான் இந்த மாதிரி தப்பான செயல்களை செய்யறதுக்கு தூண்டுது. இந்த 20 நாள்ல திடீர்னு பொறி தட்டின மாதிரி ஒரு யோசனை வந்துதான் பேட்ரிசியாக்கு. கல்யாணமான புதுசுல சும்மா விளையாட்டா அவங்க கணவர் பேட்ரிசியாக்கு ஹேர் கட், ஷேவிங்லாம் கத்து கொடுத்தாராம். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவருக்கும் சரி அவங்க மகனுக்கும் சரி பேட்ரிசியா தான் ஹேர் கட் பண்ணுவாங்களாம். கணவர் வேலை பார்த்தப்ப கஸ்டமருக்கு டை கலக்கி கொடுக்கறது, ஃபேஷியலுக்கு ரெடி பண்றதெல்லாம் கூட செஞ்சிருக்காங்களாம். அதனால நாமளே ஏன் அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு துணிஞ்சு இறங்கினாங்க பேட்ரிசியா. இந்த நேரத்துல கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாராம். அவர்கிட்ட விஷயத்த சொல்லலையாம் பேட்ரிசியா. சொன்னா கோபப்படுவார்னு தெரியுமா, அதனால ஆள் வச்சு பாத்துக்கிறதா சொல்லி அந்த சமயத்தை சமாளிச்சுட்டாங்களாம். ஆனா இத ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது இல்லையா? வேற யார் மூலியமாவது இது தெரிய வந்தா பிரச்சனை ஆயிடும்னு பேட்ரிசியாவே அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் விஷயத்த சொன்னாங்களாம். பேட்ரிசியா நினைச்ச மாதிரியே கோபப்பட்டாராம். ஆம்பளைங்களுக்கு செய்யற வேலைங்கிறதால நிச்சயமா பிரச்சனை வரும், வேண்டாம்னு பயந்தாராம் கணவர். ஆனா பேட்ரிசியா விடுறதா இல்ல. குடும்ப கஷ்டத்தை எடுத்து சொன்னாங்களாம். அவராலையும் வேலை பார்க்க முடியாத அந்த நிலைமையில பேட்ரிசியாவும் தொழிலை கவனிக்கலனா வாழ்க்கை ரொம்ப சிக்கலா போயிடும்னு சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டாராம் கணவர். ஆனா இவங்க கணவர் பயந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பேட்ரிசியாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. ஒரு நாள் இள வயசுக்காரர் ஒருத்தர் வந்தாராம். பொண்ணுதான் கட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு கட் பண்ணிக்கிட்டாராம். இதெல்லாம் ஒரு வேலைன்னு செய்யறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டாராம். அதுக்கு பேட்ரிசியா திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்தபடி யார் எந்த வேலையை செஞ்சா என்னப்பா தப்பு, உழைச்சு சம்பாதிக்கிறேன், இதுல எதுக்கு வெக்கப்படணும்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த தம்பி, தெரியாம கேட்டுட்டேன்க்கா, எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் அக்காவும் தான் வீட்டு வேலை பார்த்துதான் என்ன வளர்த்து ஆளாக்கினாங்க. ஒரு நிமிஷம் அந்த உண்மையை மறந்துட்டு உன்னை பார்த்து இப்படி கேட்டுட்டேன், மன்னிச்சிடுக்கான்னு சொல்லிட்டு போனாராம். அந்த சம்பவம் பேட்ரிசியாவுக்கு இன்னமும் நம்பிக்கையை வளர்த்துச்சாம். அப்போதான் பேட்ரிசியாவுக்கு இந்த புரிதல் ஏற்பட்டுச்சாம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்க நல்ல வேலையையும் திறமையும் தான் பாக்குறாங்களே தவிர ஆண் வேலை செய்யறாரா இல்ல பெண் வேலை செய்யறாங்களாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு. இந்த புரிதல் அவங்களுக்குள்ள இன்னமும் துணிச்சலை உருவாக்கிச்சாம். பல பசங்க இன்னைக்கு பேட்ரிசியா கடைக்கு வராங்களாம். சில பேர் முதல் தடவை இவங்களோட வேலையை பார்த்துட்டு
மாசம் மாசம் இவங்க கடைக்கே தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டாங்களாம். நல்ல வேலை செய்யறாங்க பேட்ரிசியான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இவங்க கடைக்குள்ள வர மக்கள் தயங்குறாங்களாம். புதுசா வரவங்க பேட்ரிசியாவை ஆச்சரியமா பார்த்துட்டு வராங்க. ஆனா பழகின மக்களுக்கு தான் தயக்கமா இருக்குமா. பல பேரு நேத்து வரைக்கும் உன்னை இந்த நிலைமையில பாக்கலாமா, இப்ப திடீர்னு நீ எங்களை தொட்டு ஹேர் கட்டும் ஷேவும் பண்ணி விடுறத பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு, எங்க தங்கச்சிய பாக்குற மாதிரி இருக்குமான்னு காரணம் சொல்றாங்களாம். இந்த மாதிரி யோசிக்கிறவங்க கிட்ட பேட்ரிசியா வேலையில குறை இருந்தா சொல்லுங்கன்னு சரி செஞ்சுக்கிறேன், மத்தபடி வேற எதையும் பத்தி யோசிக்காதீங்க, உங்க தங்கச்சி வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா என்ன, அப்படி யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வரவழைக்கிறாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பேட்ரிசியாவையும் அவங்க கடையையும் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். மாசம் வர மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. பல பேர் பேட்ரிசியா வேலைய ரொம்ப சுத்தமாவும் அழகாவும் பண்றதா சொல்றாங்க. இன்னும் சிலர் இவங்களுடைய ரெகுலர் கஸ்டமரா ஆகிட்டாங்க. ஒரு பெண் நினைச்சா எந்த வேலையும் கத்துக்கிட்டு சிறப்பா வேலை செய்ய முடியுங்கிறதுக்கு நம்ம பேட்ரிசியா தாங்க சாட்சி. பேட்ரிசியாவோட கணவரும் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சுக்கிட்டே வராராம். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும்னு நம்பிக்கை வந்திருக்கு பேட்ரிசியாக்குள்ள. ஆரம்பத்துல உன்னால முடியாது, வேண்டாம், விட்டுடுன்னு சொன்ன கணவர் இப்ப பேட்ரிசியாக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காராம். சீக்கிரமே சேர்ந்து செய்யலாம்னு சந்தோஷமா சொல்லிருக்காராம். 6வது படிக்கிற பையனும் 7வது படிக்கிற பொண்ணும் கூட நீ எதுக்கும் யாருக்கும் பயப்படாதமா, தைரியமா பண்ணுன்னு சொல்றாங்களாம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? சப்போர்ட் பண்ற கணவரும் தைரியம் கொடுக்கற குழந்தைங்களும் போதுங்க ஒரு பெண் தான் சொந்த கால்ல நிக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம பேட்ரிசியாவும் அவங்க குடும்பமும் தான் சாட்சி. ஹேர் கட் ஷேவிங் மட்டும் இல்லைங்க, இன்னொரு வேலையும் செய்யறாங்க பேட்ரிசியா. கஸ்டமர் இல்லாத நேரத்துல தையல் வேலைய பாப்பாங்களாம். எல்லாத்துல இருந்து வர வருமானத்துல குடும்பம், கணவர், குழந்தைங்க படிப்புன்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க பேட்ரிசியா. தன்னுடைய குடும்பத்தை அகல பாதாளத்துல இருந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் பல பெண்கள் தான் குடும்பத்தை காப்பாத்த பல வேலைகளை செய்யறாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரியான வேலையை செய்யறாங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா அவங்க அந்த வேலையை செய்ய ஆதரவு கொடுத்தோம்னா பல குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வந்துட முடியுங்க. உழைப்பு அதிகமாகி உடல் சோர்ந்து போனாலும் மனசு மட்டும் தளரல பேட்ரிசியாக்கு. கையில தொழிலும் மனசுல தன்னம்பிக்கையும் இருந்தா யாரு வேணாலும் எப்படிப்பட்ட விதியையும் ஜெயிச்சிடலாம்னு விதியை வென்ற பேட்ரிசியா சொல்லியிருக்காங்க. உள்ளத்துல இருக்கிற சோகம் உதடுகள்ல தெரியாம உற்சாகமா இருக்கிற பேட்ரிசியா உண்மையிலேயே உதாரண மனுஷினாங்க. ஹேட்ஸ் ஆஃப் பேட்ரிசியா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. This song is presented by SparkX Music Band.
தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என்னென்னம் நீ, வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். உன் கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தேனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என்னென்னம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன், காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன், சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்று கேட்கிறேன், அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என்னென்னம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம். பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன். தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. This song is presented by SparkX Music Band. கொடுத்து அன்பினை நெருப்பை
காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திடாள் தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திடாள் தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. ஏ எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் இனிக்கிறா ஏ எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் இனிக்கிறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் இனிக்கிறா எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கட்டான உடல் அழக வளமாக எனக்கு காட்டுறா கட்டான உடல் அழக வளமாக எனக்கு காட்டுறா பலமாக நான் புடிச்சா போர்க்களமா துடிக்கிறா பலமாக நான் புடிச்சா போர்க்களமா துடிக்கிறா தந்தானானே 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 எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கண்ணையும் தான் சிமிட்டி உருட்டுறா என்னையும் தான் விரும்பி தவிக்கிறா கண்ணையும் தான் சிமிட்டி உருட்டுறா அவ என்னையும் தான் விரும்பி தவிக்கிறா மண்ணை பார்த்த நிலையில மனசில் கோலம் போடுறா மண்ணை பார்த்த நிலையிலே மனசில் கோலம் போடுறா தந்தானானே 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 எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா காதல் தானே நெஞ்சில் இருக்குது சொல்லதானே மனசு துடிக்குது காதல் தானே நெஞ்சில் இருக்குது சொல்லதானே மனசு தவிக்குது இதையெல்லாம் நான் அறிவேன் விரைவில் மனம் முடிக்கிறேன் இதையெல்லாம் நான் அறிவேன் விரைவில் மனம் முடிக்கிறேன் தந்தானானே 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 எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் வந்தாக்க கட்டா மனதில் நிக்கிறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे
तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ ही है सदा रे, जज्बात अब है कफारे, अपना कोई मुझे पुकारे। अब जीत में भी गम है, मन अश्क से भी गम है, अब हद से ज्यादा सहारे। कच्चे धागे रिश्तों के टूटे हाथों से तेरे फिर न आएगी, मिटे लकीरें हाथों की। झूठी कसमें खाई न तू मेरा रांझना, मांग दी तेरे हाई न तू मेरा रांझना। நேயர்கள் கேட்க இருப்பது சிருஷ்டி வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கிய தமிழ் பாடல். வழங்கியவர்கள் சாதனா, ஷாமினி மற்றும் ராஜஸ்ரீ. இந்திய சுதந்திர போராட்டம் இளைய தலைமுறையின் புரிதல். ஆனம் ஒன்றே, மையம் ஒன்றே, வானம் ஒன்றே, மையம் ஒன்றே, வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்றே. வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜாதிகள் வேறு, சமயங்கள் வேறு, பாஷை வேறு, மக்கள் பண்பு ஒன்று. வந்தே மாதரம்,
என் இனிய தேசமே, என் நாடே தாய் நாடே, உன் பாதம் பணிகிறோம். என் உயிரே தாய் மண்ணே, என் இனிய தேசமே, என் நாடே தாய் நாடே, உன் பாதம் பணிகிறோம். என் உயிரே தாய் மண்ணே, உன் பெருமை நான் பாடவே போதாதிந்த ஜென்மம். என் இனிய பொன்னாடினம் பெருமை கொள்ளும் நெஞ்சம். என் இனிய தேசமே, என் நாடே தாய் நாடே, உன் பாதம் பணிகிறோம். என் உயிரே தாய் மண்ணே. மரிகள் தொழும் நம் நாடு, மரிகள் தொழும் பூமி, மரிகள் மட்டுமில்லையட மனித நேரத்தை கொண்டாடு. கணிதம் தந்த நம் நாடு, கனிவு மிகும் தேசம். பழமையில் பணிவு கொண்டு புது பொலிவோடு மிதக்கின்றது. வாழ்க்கை தாய் தந்தது, வாழ்வில் அர்த்தங்கள் நீ தந்தது. நதிகள் வரை பூத்தது, இங்கு நம்பிக்கை சேர்ந்தோடுது. மாற்றம் வந்தாலும் போனாலும் இந்த மண் வாசம் மாறாதது. ஏற்றம் கொண்டே நாம் வாழ மண்ணில் உண்டான சொர்க்கம் இது. இடம் மாறலாம், இடமொழி மாறலாம், எங்கள் ஒற்றுமை மாறுமோ அன்னையே. ஒன்றாகுவோம் உணர்விடு என்றுமே, நாங்கள் யாவரும் உங்கள் பிள்ளை. வந்தே மாதரம், வாழ்வே பாரதம். வந்தே மாதரம், வாழ்வே பாரதம். வந்தே மாதரம், மாதரம், வாழ்வே பாரதம், பாரதம். வந்தே மாதரம், மாதரம், வாழ்வே பாரதம், பாரதம். நேயர்கள் இதுவரை கேட்டது சிருஷ்டி வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கிய தமிழ் பாடல். வழங்கியவர்கள் சாதனா, ஷாமினி மற்றும் ராஜஸ்ரீ. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு
மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே. ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல. நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே. ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல. நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே. வாக்கப்பட்டு 8 வருஷமா புள்ள இல்லாம தவிச்சேன். மலடின்னு சொன்னதெல்லாம் நெஞ்சில் வச்சு சுமந்தேன். வாக்கப்பட்டு 8 வருஷமா புள்ள இல்லாம தவிச்சேன். மலடின்னு சொன்னதெல்லாம் நெஞ்சில் வச்சு சுமந்தேன். புள்ள வர வேணும்னு போகாத கோயில் இல்ல. ஆனா பொறக்கணுன்னு வேண்டாத சாமி இல்ல. புள்ள வர வேணும்னு போகாத கோயில் இல்ல. ஆனா பொறக்கணுன்னு வேண்டாத சாமி இல்ல. நீ சோறு கூட போடலன்னு வருத்தம் இல்லடா. நீ சோறு கூட போடலன்னு வருத்தம் இல்லடா. உன்னை பெத்த வயித்துல எட்டி உதைச்சதை எப்படி மறப்பண்டா. உன்னை பெத்த வயித்துல எட்டி உதைச்சதை எப்படி மறப்பண்டா. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே. ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல. நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. 4 புள்ள
புள்ள நான் வளர்க்க மாடா உழைச்சேனே வாங்கி தந்த கூலி எல்லாம் கொப்ப குடிச்சு சத்தானே 4 புள்ள நான் வளர்க்க மாடா உழைச்சேனே வாங்கி தந்த கூலி எல்லாம் கொப்ப குடிச்சு செத்தானே மேல் படிப்பு படிச்சு வந்தா வேலை கிடைக்கும் முன்னு மேல் படிப்பு படிக்க வைக்க சொமந்தண்ட தட்டு மண்ணு மேல் படிப்பு படிச்சு வந்தா வேலை கிடைக்கும் முன்னு மேல் படிப்பு படிக்க வைக்க சொமந்தண்ட தட்டு மண்ணு நானாளில் ஒரு பொண்ணு ஒண்ணு பெத்து இருந்தேனா நானாளில் ஒரு பொண்ணு ஒண்ணு பெத்து இருந்தேனா இப்ப கண்ட இடத்துல கையேந்தி பிச்சை எடுப்பேனா இப்ப கண்ட இடத்துல கையேந்தி பிச்சை எடுப்பேனா பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம் கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாடினோம் பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம் அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம் காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம் மண் குதிரை மேல நின்று சதிராடினோம் அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம் செங்கல் மேல பானை வச்சு தீமூட்டினோம்
கேட்டு தினம் வாடுறேன் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன் மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza with your host Ashika. The show where you will get to explore the globe through the radio. Today we shall explore God's own country. Yes, we all know it. It's Kerala, of course. It's a vast place, an entire state, of course. But I had managed to explore it in just one whole week. So you have various destinations. You have the capital, which is Thiruvananthapuram, or as we call it, Trivandrum. Then you have Cochin, the port city. There is, of course, the Venice of Asia, as we call it, Alleppey. And how could I miss a place drastically different from the rest? A hill station right in the middle, Munnar, of course. And not to forget Wayanad. So many places, right? So where to begin, how to go, what to eat, we shall cover it all. You can start off with Cochin or Trivandrum, as these cities are very well connected. So how to reach this city? You can take a train, flight, bus, anyway, and you would get there. I landed in Cochin first when I had chosen to visit Kerala. So Cochin, discover the European legacy and the historical phenomena of the city. There are various tourist destinations. The first, you must visit the Chinese fishing net. This was set by the king Kublai Khan in the 14th century. The fascinating thing about these fishing nets is that it is still used by the fishermen. So please do not miss this spot as you get to see an actual demo of the specially designed net. The second one, and the most important destination in Cochin. Cochin is the route through which the European explorers took their first step in India. Thus, their traditions are etched into this city. You have the European churches of Cochin that you must visit. The first church that you should visit should be St. Francis. It's one of the oldest European church by the Portuguese. Also, it is the burial place for Vasco da Gama, the most famous explorer of India, as we all know. The burial place is a cemetery where several other soldiers also rest in peace. So you must pay a visit to this church. The second one is a very impressive church. It is called the Santa Cruz Basilica, one of the largest churches in India, and a magnificent one, that too, with artworks like murals, frescoes, and these signify Jesus Christ's life. Now we talked about churches. Now how about the other side of the culture? This place is Madan Cherry Palace. This is a definite visit and was built for the king of Cochin by the Portuguese. It depicts the Hindu mythology. So you see the vast difference from churches to the Hindu mythology. The next destination is even more diverse than this. This represents the Jewish culture. You must visit the synagogues that are present all over Cochin. One of them is the Pardesi synagogue. It is one of the oldest and the most active synagogue of South India. Before you leave from Kochi, don't forget to stroll through the streets of the Jew town that illustrates a bustling spice trade market even today. You will also get the feel of being in a whole new destination with the fragrance of the Jewish culture lingering through the town. So do not miss the Jew town and do visit the synagogues of Cochin. So that was Cochin for you guys.
It has the different cultures all mixed together in a cocktail just ready for you. So do visit Cochin. It should be a top priority of visiting Kerala. Now the second destination is the Venice of Asia. That is Alleppey. In this destination, there are no streets. There are only backwaters that you can stroll through. You can literally row a boat around the streets of this town. This is a beautiful town completely surrounded by the magnanimous backwaters. Now the best way to tour this destination is by booking a houseboat or even staying overnight in the houseboat. The houseboat is an experience in itself. The beautiful mobile house slowly takes you across the waters. The houseboat is a thatched, magnificent structure with all required facilities. The interesting aspect of So make sure that you book the houseboat and have the time of your life in Alleppey. Now the interesting aspect, let's get to that. The food. Yes, always the most exciting part, isn't it? Now let's get to the food which I experienced in Alleppey. They let you fish from the houseboat, and the fishes, prawns or the lobsters that you catch are cooked in your own style as per your taste. So when I went, the cook had prepared a delicious lobster from the lobster that we managed to catch. So do go there and fish from the houseboat itself. Now those who are not interested in the whole calm, tranquility, composure of nature, you can go for an adrenaline rush of kayaking. You can kayak through the backwaters of Alleppey, and it will be definitely not something to miss. So do go try that out. So everybody do pay a visit to Alleppey, the highlight of Kerala. If you visit Kerala and you do not go to Cochin or Alleppey, it is definitely a miss. So do go to Alleppey and experience the Venice of Asia. You will unanimously be blown away. Now moving from there to a whole new altitude, to the hills of Munnar. This will cool all the heat from the rest of the destinations that you will visit. The ideal hill station to get away. There are plenty of hillside resorts to relax and get the aesthetic sense of Munnar is a perfect weekend getaway to just stay in tranquility. But for those who want to go out there and explore, there are always destinations in and around Munnar. So I'll go through that for you guys. First, there is the tea museum. You get a glimpse of the working tea factory, one of the biggest in India. So do not miss that, it is in Munnar. Apart from that, as you drive kilometers away from Munnar, you have various national parks, bird sanctuaries, and you can get to the wildlife as close as possible. The first is the Ernakulam National Park, a 16-kilometer drive from Munnar, where you can see the endangered species of the Western Ghats. So whether it's the animals, whether it's the flora or the fauna, this is it. So guys, do go to this national park. Now the second destination is the Tattikad Bird Sanctuary, a serene park where over 270 species of birds flock, of course in certain seasons. So do go there through the migration period. Another tourist spot close to the wildlife is the Chinnar Wildlife Sanctuary, which is 16 kilometers north of Munnar. This sanctuary is another home to the wildlife of the Western Ghats. So do not miss it if you are in and around Munnar. So that's what you can do in Munnar. So apart from these destinations, we have a person who is willing to share her experiences in Kerala. And this destination is very different, so I hope you enjoy it. So ma'am, what's your name? My name is Aparna and I am a student in VIT University doing my software engineering. Okay, so can you tell us about the destination you often visit? Okay, so this happened during my last monsoon vacations. Like I visited Wayanad. Wayanad is basically one of the 14 coolest districts in Kerala. And then if you're looking for a holiday destination, this is probably the best place that you can ever visit. Wayanad itself means the land of paddy fields. So you can find a lot of place under forest cover, plantations, paddy fields, a lot like that. And then when you travel itself, you'll feel the warmth and the beauty of the place. So
if you're asking about my trip, I can say that the trip was very adventurous for me. Usually it takes 2 hours from my place. I belong to Calicut actually, so I travel for 2 hours and then only I reach the place. Okay, so it's a hill station. So how do you plan your travel? It's just a 2-hour journey. Like you can take bus or car or any other mode of transportation. Even buses are you find buses within half an hour, so you can visit at any time of the day. So I would prefer only the bus journey because when you travel, when 9 hairpin curves are there, out of which third one is very prominent. Usually most of the tourists, they get down at this place and they enjoy the beauty of the place. So when you travel in bus, you can actually feel the beauty of the place. So, yeah. Yes, the hairpin bends must be very adventurous to drive on, whether you're going by a car or a bus. So anyway, tell me, how is the climate of this destination? Climate all through the year, you can say during January it's usually cool, but I would prefer if you're planning to go for a holiday, it would be better if you go during December because that time the place will be cool. It will not be that cool, but then it will be moderate. Throughout the year, the climate is always very chilled out. It's a very nice place to settle down, usually. A nice place to relax. So what do you think is the best time to visit Wayanad in the whole year? I think it would be November to December. Yeah, that's the best time that you can visit the place. Okay, so tell us about the prime locations to visit, the tourist attractions in Wayanad. Okay, tourist attractions, there are so many places actually. There are dams, there are coffee, tea plantations are there. And then you have this Edakal Caves, Pukod Lake. Due to some time problem, I couldn't visit most of the places. So I visited Karapuda Dam, and the dam, it was very beautiful. Usually they have a major part of the dam as a irrigation purpose, and then tourists keep visiting the place, and then you have to travel a little bit inside. You have to go from Wayanad also, you have to travel a little bit inside to reach the place. And yeah, that's it. The place is very beautiful. Okay, what about the tea and coffee plantations that you were emphasizing about? Okay, tea and coffee plantations, even when you start from the bottom of the hill, if you go, while going itself, you can see the plantations. And if you separately want to visit the place, you can just get into any of these tea estates, and then you can visit the place. There are several brands, like including local and good brands are there of tea coffee plantations. And then yeah, that's it. It's very nice, especially when you travel in the morning, or it'll be very foggy. It'll be very nice to see. It sounds very beautiful. So apart from Wayanad, there are other hill stations in Kerala like Munnar. So how do you think Wayanad is set apart? Okay, Munnar, even if you ask anybody about Kerala, the first hill station that comes to one's mind is Munnar. Munnar is very common, but then most of the people doesn't know about Wayanad. So I think it's less populated and less polluted when compared to Munnar, if you take the current situation. Yeah, that's it. So obviously that makes it a better place because people do not know about the tourist destination. Anyway, tell us about the Wayanad cuisine. Okay, Wayanad cuisine. Of course, food is the most important part, but yeah. Food is very important. So they have normal food items that they usually eat, the food items that are consumed by the other Keralites usually. And then most of the things that you get there, they are very fresh. Since it's a hill station, you can actually expect good vegetables, everything. And even while you're traveling, you can find the roadside stops where they sell coffee, tea, and all. So I think that captured my this thing. I found that as more catchy compared to the other big hotels that were there. So you should definitely try out the local tea shop. That's one of the best places that you can go as a tourist. Yeah, Kerala tea stalls are very famous. So you guys better visit that place. Okay, so I want to talk about one more destination, and that would be Bepur. Bepur is around 20 minutes from my place. I belong to Calicut, basically. So you can take car or bus or anything, and then you can reach the place. It would be better if you take car because that will reduce the time to reach the place. So what type of place is this? Is it a beach or like a national park or what? No, it's not a national park. It's a beach area. It's very beautiful. It's like a beach port. You can say it's more like a port. So much of fishing activities happen there. And then a lot of tourists visit there. Usually couple, family, they spend their time in the evening or morning. You can even take a evening walk or
morning walk. Morning walk would be very nice. I usually visit the place sometimes. Sometimes I go there in the morning along with my parents. It used to be very nice. Yeah, that's it. So it's a beach, but it's a famous one, so it must be pretty different from the regular beaches you see in and around Kerala. So what's so special about this destination? So, talking about the speciality of the place, it's like the main attraction about this place is that you can walk through the pathway, and the pathway is extended towards inside the sea, inside the sea as in towards the horizon. Yeah, it extends for around around 2 kilometers. Around 2 kilometers, and you can walk. It actually takes a lot of time to reach from one end to the other, and people, they spend their time sitting on the rock side, and on the rock side you can see this small tiny crabs crawling around, and then boats, people busy with fishing, and in the evening if you visit you can see people flying kites near the shore side. So the whole scenic beauty, or whatever you call it as, it's very nice, it's very beautiful, and you will not get to see anything like this anywhere else. So this is definitely a beach that you should visit. So Kerala is full of diversity, different cultures. So how is this place linked to the culture? Okay, about the culture, the major population of this area, it's populated by Muslims usually. You can find a lot of Muslims there, and then they have their own business people. They stay there usually. And one other major thing that I noticed when I visited this place was the population of goats. I would say goats, and it has a story behind this. The thing is, there used to be one famous author. His name is Muhammad Bashir. So he is very famous for his short stories and novels. And then one of his main work was Pathumed Adu, which means Pathuma's goat. Pathuma is a person's name basically. And he has written so many other small short stories also. People still read it. That's the best thing, and he's well known among most of the Malayalis. Yeah, that's it. Goats. So probably the population of goats is more than the humans in that place. Yeah, kind of. You can see goats anywhere, like in each and every corner you can find them staying. They're basically very innocent creatures. They don't do anything. So Aparna, what are the other places to see within that beach area? Other places, I can say that the pathway that I was talking about, there are two sides of it. One is nicely built, it's made properly, but the other side, it's more like a forest covered area. So to reach that side, you have to cross from one side to the other. So they usually don't have proper boats to cross from one place. So it's like they have something that looks like a raft, similar to a raft. It's square in shape. I don't know what you call it. So that's how you reach there. And then when you reach that side, you can find this lighthouse too. You can find the lighthouse, and they start emitting light at night, and which is useful for the boats and like the fishing people, in the night. Okay, thank you so much for informing us about this destination. And do you have any suggestions or any further information to share with? Okay, if you are planning for a visit to Kerala, I can say I can talk about one more destination. It's Adirampalli Waterfalls. It's in Chalakudi. I didn't even dream of going to that place. Actually, I visited the place as a part of my friend's cousin's wedding. So one evening we just went to the place, and that place is very beautiful. It's a waterfalls. So the thing is, so how do you reach the destination? Okay, reaching the destination, I don't remember the place exactly, but then it took around 1 hour from my place to the destination. So if you... Your place is Calicut? No, not Calicut. I visited my friend's place actually. So it's not in Calicut, it's in Thrissur. It's in the district called Thrissur. So basically it's connected by buses or even trains? Yeah, if you're taking a train from Calicut, it will usually take 2 to 3 hours. And from there, maybe you can travel for 1 more hour, and then you can reach the destination. Okay, so wherever you are, whether you're in Velo or anything, there are train connections to the place. Yeah. You can travel from any part of the state or other neighboring states. You can easily travel to the place. Just that from Thrissur, you'll have to take extra 1 hour maybe. And talking about the place, it's very beautiful. It has forest area. It's more like in between a forest. And then you can find the shallow part as well as the falls part. Like
and they have restrictions towards boundaries where you are not allowed to go after a particular limit, and you can find a lot of monkeys also there. So whenever you're traveling, make sure that you don't have anything big food items with you. And then the best part is you have to go to the down falls part, the main part, and it's not like a normal waterfalls. You have to travel down. It's more like a trekking experience. It'll add it up as a trekking experience. You can add it up as a trekking experience too. And when you reach the falls, it's very nice. Like water, it literally sprinkles on your face. You can feel the water sprinkling on your face. Sounds beautiful. Yeah, it's very nice. And yeah. So this waterfalls, I've heard it comes in certain movies too. It's a prime tourist, not only tourist, sorry, a film shooting area, right? Yeah, so many Malayalam movies have been shot there, and even Hindi movies. I can say most of them would have seen this movie called Ravan, where Aishwarya Rai, she makes a leap from the top to the bottom. Yes. So that was shot from Adirampalli only. It's very nice, very beautiful. So guys, it's definitely a place to visit, and it sounds really beautiful. Thank you so much, Aparna, for joining us. And you told us about, you rather informed us about 3 destinations, so thanks a lot. And destinations that are actually not really famous to the people who visit Kerala. So do visit these 3 destinations and let us know how it is. So thank you so much, Aparna, for joining us today. And thank you, Ashika, for giving me this opportunity, and I look forward for more opportunity to talk about the places so that people can at least know, and then they can visit the place, because there are so many places that nobody knows, so many places that people should know about. So I think you are doing a good job making such a show and making people aware about these places. So thanks for that again. All these 3 places. Anyway, thank you so much, Aparna, for joining us today. This opportunity to talk about this place. I really want everybody to visit this place once in their lifetime. Yeah, that's it. So guys, I hope that was very informative, and I hope you guys do visit. Kerala is known for its Malabar cuisine, ranging from soft appams to fish mole to payasam, coconut flavored avial. This is a variety to satisfy every taste palate. This is getting me super hungry already, thus let's change the subject. And before we close in and you all leave Kerala, do not even think about not embracing the Ayurvedic spas which are sprayed across Kerala. This will soothe your body and soul as your senses come alive through the Ayurvedic massage. So everyone of Vellore, I've told you all the must-dos of Kerala, the indefinite places to visit, the cuisines to entangle in, and how to revive your senses. I've covered only half of Kerala. So do stay tuned further to explore God's own country, sometime probably in the near future. I hope you enjoyed traveling through this state filled with a deep-rooted culture and tradition. So do visit this truly beautiful tourist destination. This is definitely the closest to nature. Until then, stay tuned to Travel Bonanza, same time, same show, but different destination. This is your only host, Ashika, on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad.
Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook. Hi Priya, did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, Let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello, I rang up to inquire about my account balance. My account number is 3164668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawal. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you. How is this possible? I've been duped. I must go to the police station to report. Meanwhile, Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter and we should directly approach the police. Do we have to go to the police station? Because it's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so. Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake. Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police.
But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators. Now, the three of them go to the police officer with their woes and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Sirat Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam and Sneha Gantasala as Priya. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on organizational development delivered by Professor Sumati GN, VIT University. Welcome to Noble Lecture. I'm Dr. Sumati GN, Associate Professor, VIT Business School, VIT University. In this session, we are going to talk about organization development. You all know today change is permanent and no organization can escape from that. And they are facing multiple challenges and threats. Though there are many ways to cope up with these challenges, one important way is through organization development. That's why a course on OD, organization development, will help you to identify the problems in the organization and you will know how to take advantage of the opportunities so that you could solve your problems and better over time. And more importantly, if you know, the companies are valuing the employees the most. That's why they call the people as assets of the organization. Why do you think? That's because people are rare, unimitable, and they are found to be valuable. Why do you think such valuable importance is given to people? You find many organizations using similar technology, similar methods, similar process. But why one company is very successful and why not? The answer is, it's because of the people in the organization. So any step that an organization takes to improve the organization or to improve the company is only through by means of improving the conditions of people lives in the organization. And this is the base for OD. OD is not a new concept. It dates back to nearly 1950s through action research. Kurt Lewin, a German-American psychologist, was the first to study the group dynamics and organization development. And he stated that OD is as good as practical, where it is emphasizing both the practical and theoretical side. Why are we focusing both practical and theory? Because any theory without practical application is of no use. And any practical use which is not based on the theory can't be taken as valid and you can't look for the sustainability in that. And that's why OD is talking about both the sides, both your practical part and your theoretical part. So to make your organization more effective, more productive, and make your employees more satisfying, the organization need to change. So there's no escape from to cope up from the change. So the organizations have to undergo the change process. So where do you think the change is required? It is required at all levels. At the level of the strategy, at the level of the technology that is used in the organization, in the structure of the organization, at the process level, and even at the individual level. I guess many of you would have read the book on Who Moved My Cheese, authored by Spencer Johnson. You know what the author has highlighted? The author is saying that unless you are updating yourself to the current technology, the current skills,
you become extinct in the organization. So you can't always rely on the comfortability of the existing skills. You have to upgrade. Otherwise, you will be making a fatal flaw. So with this introduction about OD, in this session, you're going to talk about three things. One, what is the application of OD at Vodafone? In this session, we are going to talk about three things. Number one, what is the application of OD at Vodafone? And then try to understand the meaning of OD. And finally, let's learn about an OD intervention technique. None of us will forget the Zuzu ad of Vodafone. And also now a musician comes and he's playing with his instruments. And he find people were not looking at him. So he started to play all the instrument at one shot. So what does it mean? If you get many things in one shot, people are attracted and people love that. And that's what the global communication technology company Vodafone is doing. It's the early leader in the mobile technology market and it's now making a revenue of 23 billion rupees, employing about 91,000 employees and spread across worldwide. How did Vodafone make this achievement? It doesn't happen overnight. Vodafone has rightly realized there's a need to change, and this change has to come from command and control culture to culture of empowered teams, shared learning and development, speed and accountability. You all know changes would not happen over time. Rome can't be built in a day. So what did Vodafone carry out to make this cultural change? The company developed shared values, introduced IT system, and this IT system helped people to share the information across major divisions and enabled cross-functional learning in Vodafone and also developed team building programs. So does it end with doing all this? No. To support all these initiatives, Vodafone implemented a leadership coaching program. In this coaching program, top managers learned how to conduct performance reviews and how to set goals for the employees and also to coach the teams. Following this program, managers attended one-to-one coaching session with the professional coach and they learned how to set coaching goals for the participants. And also they learned how to implement the skills they learned in the program. As a result of this program, managers were able to delegate to more teams and the teams started to solve their problem by themselves. So what happens here? First part, Vodafone felt that a change is required and it started with many initiatives. And to support these initiatives, there was a leadership coaching program where the people inside the Vodafone understood how to train their employees. As a result of this, team began to feel more confident in their decisions because the manager trusted them. So trust is a real important thing which is playing here. When a company is going for a change, I must feel that my supervisor is supporting me and this trust helped them make decisions on their own. This successful change implementation at Vodafone did not take overnight, and this gradual evaluation made Vodafone very successful, and now the change has become the part of Vodafone and they have standardized the cultural values. The change has been part of the Vodafone and the Vodafone has now standardized the new cultural values. So with this first introduction about how OD is implemented in Vodafone, now let's look at the definition of OD. There are many definitions given by many authors. If you take the definition of Richard Beckhardt in 1969, he defined OD as a planned effort, organization-wide, that is managed from the top to increase the organization effectiveness and health through planned interventions in the organization's process using behavioral sciences knowledge. If you look at the definition given by Richard Beckhardt in 1969, OD is a planned effort, organization-wide effort that is managed from the top to increase the organization effectiveness and health through planned intervention in the organization's process using behavioral sciences knowledge. If you look at this definition, he is focusing on the major part, which is the planned effort. So if you think like I want to change my dress today, you can change your dress immediately. But can you do that with respect to an organization? You can't. It's a planned effort. Everything has to be planned. And you talk about organization-wide intervention. That change is not implemented at the individual level or at the divisional level, but you're talking about a change which is implemented throughout the organization. And more importantly, the support from the top management. As you looked at the example in the Vodafone, the top management came up with the leadership coaching program that is supporting the employees to implement the change process. And finally, why all these are done? All these are done to make your organization more effective, and you're using the knowledge of behavioral sciences. This is one definition by Richard Beckhardt.
Now, there's another definition given by Burke and Bradford, 2005. And here, the definition of OD is based on three things. Number one is set of values, which is largely humanistic. In the beginning, we said that whenever a company tries to improve or make any changes in the organization, that has to benefit or that has to improve the lives of the people in the organization. So the base for OD is improving the lives of the people. So you're basing OD definition itself on the humanistic values. The second is application of the behavioral sciences. And third is open system theory. Based on these three values, OD is defined as a system-wide process of planned change aimed towards improving overall organization effectiveness by way of enhanced congruence of organization dimensions such as external environment, mission, strategy, leadership, culture, structure, information and reward systems, and work policies and procedures. This is a very big definition. Maybe we'll look at closely. If you take the definition of Burke and Bradford, the first part is also talking about planned change, and it is towards organization effectiveness. But the key part here is the organization dimensions have to be in congruence. When a company has a strategy of low cost, accordingly, the company's structure, information, reward system has to be aligned with the low cost strategy. Or if the company is looking for leadership strategy, the structure, information, and the other practices and policies have to be in line with the strategy. So the focus is more on alignment of the congruence of the various dimensions of the organization. Now you have seen two definitions, one by Beckhart, other by Burke and Bradford. If you see both the definitions, there are some consistent terms. If you see both the definitions, you find consistent themes in both the definitions. One is the outcome of OD is organization effectiveness, and they stress the application of the knowledge gained through social and behavioral sciences, and it is more towards improving the lives of the people. So with this, we have completed the second part, the definition of OD, and the third part is knowing about an OD intervention. Every time we think of a problem and try to find a solution, so you call that as a post-mortem analysis. I identify the problems within the organization and I try to find solution for the problems. This is one way of improving the organization. What is another way? Which is, you all know, that is the SWOT analysis, SWOT, where you look at the strengths, weaknesses, opportunities and threats, whether it is for an individual or for an organization. So when you build up the development process based upon the strength you possess, what do you do there? You're trying to find out the strength in the organization, the positive aspects of the organization, rather than addressing the negative aspects. By this way, you're building your development procedures based upon what are the things in which I'm good at. That is called as appreciative inquiry. This is Ronald Lippert began to engage organization members in thinking about preferred futures. So what does this mean? This means that you put your organization members into action. It's not only you think, you make others also think, try to identify what are the different ways in which my organization can focus on. That method is called as large group intervention, where you bring lot of people and lot of people think together and try to emphasize what is the future of my organization. This large group intervention emphasizes two things. The first is attention to a future organization member's desire, and second is gathering the whole system, or if not possible, a representative of a large cross-section system. So the first thing is I look at what people desire. What do I think or Vodafone want to be in 2020? Or what do I think my organization have to be in another 10 years time? So what is my desire about my organization? And second part is I'm bringing the whole system. When you bring the whole system, it becomes a representative of the organization. So what happens there? In the large group intervention, you make changes in terms of business strategies. You develop a mission for the organization for the next century, and you come up with a participative culture in the organization where teamwork is given more importance. There are different varieties of large group interventions like future search, real-time strategic change, open space technology, participative design workshop, simulations, workouts, conference model. An organization can use any of the large group intervention techniques and bring the people inside so that the organization can be pushed to the next higher level. In this total session, we talked about three parts. One, how OD is applied at Vodafone. Then we looked at the definition. And last, we looked at the appreciative inquiry. So OD is a process wherein which the company is trying to make the organization more effective, try to solve the problem in the organization, not only by itself, by making the people desire to understood and putting the organization to the next higher level. Hope this session is
really useful in giving you an overview about OD and how OD is important and what kind of intervention can be used in the organization. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லார் வீட்லயும் பொதுவா ஏதாவது புக்ஸ் வாங்குறது உண்டு. ஏன் காலையில தினத்தந்தில ஆரம்பிச்சு குமுதம், குங்குமம்னு லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கோங்க. நம்மளும் அதை படிப்போம், அப்படியே எடைக்கு போட்டுட்டு வெங்காயமும் வாங்கிடுவோம். ரொம்ப அவசியமான பக்கங்களை சேர்த்து வச்சு திரும்பி படிக்கிறதோ இல்ல அதை தேவைப்படும் போது எடுத்து படிக்கிற மாதிரியான வசதியெல்லாம் நம்ம வச்சுக்கிறது இல்ல. நம்ம பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லைனா கூட ராமாயணம், மகாபாரதம், பல இதிகாசங்களை பத்திரமா பார்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சிலர் வீட்டுல தான் இந்த மாதிரியான புத்தகங்களை பார்க்க முடியுது. அந்த காலத்துல எல்லாம் மாத வருமானம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன பங்கு புத்தகங்களை வாங்க செலவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு புக்கா வாங்கி சேர்ப்பாங்க. அதுவே கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி நூலகமா மாறிடும். ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்ல. கேட்டா வேலைக்கு போயிட்டு வரவே கடினமா இருக்கு, இதுல எங்க இருந்து புக்ஸ் படிக்கிறது? இன்னும் சிலர் மாசம் வீட்டு செலவுக்கே சம்பாதிக்கிற பணம் போயிடுது. அப்படியே புத்தகங்கள் படிக்கிறவங்க புக் படிக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல காரணத்துக்காக புத்தகங்கள் வாங்குற எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு. வீட்டுல சிறு நூலகம் இருக்கிறது போயே போச்சு. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற பெண்மணி நூலகங்கிறது ஆடம்பரம் இல்ல, வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணுன்னு நினைக்கிறவங்க. அவங்கதான் முனைவர் ஆர் சம்யுக்தா, முதன்மை நூலகர், புதுவை பல்கலைக்கழகம். சம்யுக்தாவோட குடும்ப பின்னணி, நூலகத்துறைக்கு எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு விவரமா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சம்யுக்தாவோட அப்பா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ல சீஃப் இன்ஜினியர். ஆந்திரா, மேற்கு வங்காளம், வடகிழக்கு இந்தியாவில ரொம்ப உள்ளடங்கின ஒரு காட்டு பகுதியில ஆதி பழங்குடியினர் வாழ்ற இடத்துல இருந்தாரு. அந்த பகுதியில சம்யுக்தா வளர்ந்தா நல்ல படிப்பு கிடைக்காதுன்னு சென்னையில இருக்கிற அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல விட்டாரு. அங்கதான் சம்யுக்தா வளர்ந்தாங்க. கோடம்பாக்கத்துல இருக்கிற ஃபாத்திமா கான்வென்ட்ல படிச்சாங்க. அப்பா ரயில்வேல இருந்தனால டிக்கெட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரயில்ல போக பாஸ் கிடைக்குமாம். அப்போலாம் தவறாம அப்பாவை போய் பாப்பாங்களாம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது புது மனுஷங்க, புது இடம், வாரத்துக்கு ஒரு முறை கூடுற சந்தை, புது கலாச்சாரம்னு பலதையும் பார்க்க முடிஞ்சது சம்யுக்தாவால. அப்பாவை பார்க்க போன பயணங்கள் எல்லாமே சம்யுக்தாக்கு பல அனுபவங்களையும் எதையும் பக்குவத்தோட பாக்குற அணுகுமுறையும் கொடுத்திருக்கு. இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி பயணம் செஞ்சதால நிறைய மொழிகள்ல பேச கத்துக்கிட்டாங்க சம்யுக்தா. அவங்க தலைமுறையிலேயே முதல் முறையா அதிகம் படிச்ச குடும்பம் அவங்க அப்பாது தானாம். அவரு இன்ஜினியர். அவரோட அக்கா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர். அப்பாவுக்கு பூர்வீகம் ஊட்டி, அம்மா தெலுங்கு. அதனாலேயே சம்யுக்தாவுக்கு தமிழ், தெலுங்குன்னு ரெண்டுமே நல்லா பேச வருமாம். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் கேரளாங்கிறதால மலையாளமும் கத்துக்கிட்டாங்க. இது தவிர ஹிந்தி, பெங்காலி, கன்னடா, இங்கிலீஷ்னு மொத்தம் 7 மொழி தெரியுமாங்க. சொபா, எனக்கு இப்ப இத சொல்றதுக்கே கண்ணை கட்டுது. இவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க லிங்குவிஸ்ட்னு கூப்பிடுவாங்களாம். சம்யுக்தா எதேச்சியாதான் நூலகத்துறைக்கு வந்தாங்களாம். பியூசி முடிச்சதுக்கு அப்புறம் WCCல BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் சேர்ந்தாங்க. 1977ல BSc முடிச்சதும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போதான் திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்களாம். சும்மா அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கப்ப பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு.
அதுக்கு விண்ணப்பிக்க நாளையோட கடைசி நாள்னு சொன்னாங்களாம். சம்யுக்தாவுக்கு சம்பந்தம் இல்லாத துறைன்னு தெரிஞ்சே விளையாட்டு போக்க வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அனுஷ்யா மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே எம்எல்என். இது அறிவின் இதய பயணத்தை ஆரம்பிக்கலாங்களா? கடந்த வாரத்தில் நிறைய விஷயம் நடந்த மாதிரி இருக்குல்ல எம்எல்என்? நண்பர்கள் தினம் வந்தது, காமன்வெல்த் விளையாட்டுகள் வந்தது, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே கூட இப்போ முடிஞ்சது. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது. வருஷங்கள் எப்படி ஓடிடுச்சுல? ஆமாம், திருப்பி என்னால் யோசிக்கவே முடியல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. சரி, நம்மளோட நிகழ்ச்சியோட முதல் பாகத்துக்கு போயிடலாமா? வாங்க பழகலாம். சுதந்திரத்துக்கு முன்னவே 1937 இந்தியா தன் நாட்டை அறிமுகம் செஞ்சது காமன்வெல்த் விளையாட்டுலன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அப்படியா? உண்மையாவா? நம்பவே முடியலையே. இந்தியாவின் விளையாட்டு வீரர்கள் தனது நாட்டுக்காக நாடு விட்டு நாடு போய் விளையாடி இருக்காங்களா? இந்தியாவின் முதல் காமன் விளையாட்டுல நீ யோசிச்சு பார்த்துருக்கணும். மயிலுத்தத்தில் வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சு வந்தாங்க. 1964 பதக்க எண்ணியல் பட்டியலில் 2 இலக்கண எண் கொண்டு வந்தாங்க. மொத்தம் 10 பதக்கைகள் தெரியுமா? வெற்றி பெற்றது அதுவும் வெறும் 3 விளையாட்டில். 3 விளையாட்டில் 10 பதக்கமா? அப்போ எல்லா விளையாட்டுலேயும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பதக்கங்கள் வந்திருக்கும்? ஆமாம், யோசிச்சு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. பூப்பந்து, மயிலுத்தம், பளுதூக்குதல், இதுதான் அந்த 3 விளையாட்டுகள். 1922 மான்செஸ்டரில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியா பதக்க எண்ணிக்கை பட்டியலில் 4ஆக வந்தது. 4ஆவதா வந்ததா? பெரிய விஷயம்தான்ப்பா. இதுக்கேவா 2010 இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டு இந்தியா 2ஆக வர வச்சுது. மொத்தம் 101 பதக்கங்கள். பின்ன நம்ம நாட்டில் விளையாண்டா நம்ம ஜெயிக்காமல் விட்டுருவோமா? கிளம்பிடுவோம்ல. 107 ஆன 2010 காமன்வெல்த் விளையாட்டுகளை விட பர்மிங்ஹாம் 2020 காமன்வெல்த் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? ஆமாம், 2002 காமன்வெல்த் விளையாட்டில் ஷூட்டிங் ஒரு விளையாட்டாகவே வச்சுக்கல. ஆனால் இந்தியாவுக்கு ஷூட்டிங் எவ்வளோ பெரிய விளையாட்டு தெரியுமா? வேறு என்னென்ன நடந்தது? நிறையா வச்சிருப்ப போல. ஆமாம், இந்தியா மொத்தம் 61 பதக்கங்கள் ஜெயிச்சு வந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு நீச்சல் எவ்வளோ முக்கியமான விளையாட்டு தெரியுமா? நீச்சலை ஒரு விளையாட்டாகவே அவங்க எடுத்துக்கலைன்னா ஆஸ்திரேலியா ரொம்ப பாதிக்கப்படும். ஆனாலும் நம்ம இந்தியா விட்டு கொடுக்காம 61 பதக்கங்கள் வென்று 4ஆவது இடத்துல வந்தது தெரியுமா? அதுவும் இந்த வாட்டி 12 விளையாட்டு வீரர்கள் மயிலுத்தத்துக்கு மட்டுமே போயிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? இல்லை, ஆனால் இப்போ ஒரு படம் கூட வந்தது, சாக்ஷி மாலிக், நிறையா பேர் இருந்து அவங்களோட பயோபிக். ஆமாம், ஆனால் அந்த கலந்துக்கிட்ட 12 பேரும் குறைந்தபட்சம் ஒரு பதக்கமாச்சு வென்று வந்தாங்க. பிரிஞ்சிங்டன் 2022 காமன்வெல்த் விளையாட்டில் மொத்தம் 202 முறை இந்தியாவின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது தெரியுமா? அப்படியா? நான் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ சொன்னியே இப்போ அந்த சாக்ஷி மாலிக்ன்றவங்க, அவங்க பர்மிங்ஹாம் 2020 காமன்வெல்த் விளையாட்டில் இந்த பதக்கம் வின் பண்ண போது தேசிய கீதம் ஒலிக்க போது அழுதாங்களாமே. ஆமாம் தான், அந்த அழுகைக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஒரு கொரோனா அப்படின்னு ஒரு அலை வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் ஒரு காமன்வெல்த் விளையாட்டு நடைபெறும் போது இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் அவங்க தங்கப்பதக்கம் வென்றது சும்மாவா? சான்ஸே இல்லைப்பா. அதே மாதிரி இது மட்டும் இல்லை, 22 முறை எல்லாரும் தங்கம் பெற்றிருந்தாங்க. 22 முறை தேசிய கீதமும் ஒலிச்சது. ஆமாம், சிலர் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கமும் வென்றாங்க. அவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. அப்படியா? ஒரு வேற ஒரு காலத்து இந்த இதெல்லாம் எனக்கு வேற ஒரு கதை தான் ஞாபகம் வருது. 2002 காமன்வெல்த்தில் 2ஆவது நாளே இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை பட்டியலை திறந்து வச்ச 21 வயசு பளுதூக்குதல் வீரர் தான் சங்கேத் சாகர். இவரது கதை கேட்டிருக்கியா? சொல்லி கேட்போம். கொரோனா 2019 வருஷத்துலேருந்து இந்தியாவில் இருக்குது தெரியும்ல? ஆமாம், இந்த வருஷம் 2020 கூட இன்னும் அந்த கொரோனாவின் பாதிப்பு அப்படியே இருக்குல்ல? ஆமாம், கொரோனா பாதித்த குடும்பத்திலே சங்கேத் சாகரோட குடும்பமும் ஒன்று.
3 முறை தேசிய சாம்பியன் அவர். ஆனால் ஒரு காலத்தில் மகாராஷ்டிராவின் சங்கிலி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஊரில் அவர் அப்பாவோட பான் மற்றும் டீ கடையில் வேலை செஞ்சான்னு சொன்னால் நம்ப முடியுதா? முடியவே முடியல. அப்படிதான். கடலுக்கு பயந்து கப்பல் வந்து கரையை கடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கப்பல் சங்கேத் சாகரோடது கண்டிப்பாக கடலுக்கு எதிரே வந்து கடக்கும். ஏன்னா அவரோட ஆர்வம் அப்படி விளையாட்டில், அதுவும் அத்தியாவசியமும் கூட. விளையாட்டில் சங்கேத்தின் 2வது முயற்சியிலே இந்த காமன்வெல்த் விளையாட்டில் அவர் வந்து காயப்பட்டார். ஆனாலும் அவரோட உற்சாகம் குறையவே இல்லை. அதனால அவர் மீண்டும் வந்து முயற்சி செய்த போது அவர் காயம் மிகவும் கடுமையானது. அதனால வெறும் 1 kgயில் அவர் வந்து தங்கத்தை இழந்தார். ஆனாலும் சொல்லக்கூடாது, 248 கிலோ தூக்கி அவர் வெள்ளி பதக்கத்தையும் வென்றாரு. அடேங்கப்பா. அப்போ அடுத்தடுத்து வர பர்மிங்ஹாம் அது மாதிரி இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு அவர் டஃப் கொடுப்பார் போலே. ஆமாம் ஆமாம். எனக்கு தெரியுமா இந்த 2019 வந்த கோவிட் எவ்வளோ பேரை பாதிக்கப்பட்டதுன்னு. அதுவும் விற்பனையாளர்கள் மற்றும் சிறு தொழில்நுட்ப நல்லாவே பாதிச்சிடுச்சு. அதில் சங்கேத்தின் தந்தையின் தேநீர் கடையும் ஒன்று தான். லாக்டவுன் காலத்தில் சங்கேத் வந்து யோசிச்சிருக்காரு, இந்த மாதிரி நம்ம விளையாட்டெல்லாம் விட்டுட்டு போயிடலாமா. ஏன்னா அவர் குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் வாடப்பட்டது. அதுக்கப்புறம் அவரோட முதுகிலையும் காயங்கள் வந்து நிறையா வந்தது. ஏன்னா அவர் வந்து வீட்டிலே தான் தன்னைத்தானே பயிற்சி செஞ்சாது. அதனால அவர் உடல் உறுதிக்கு ஒரு கேள்விக்குறியே வந்தது. ஆனால் அவரோட அப்பா அந்த மாதிரியே கிடையாது. ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில் சங்கேத்தே சொல்லியிருப்பார், அவர் அப்பா வந்து தன் பதக்கம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் வந்து பழைய செய்திகளை காட்டி அவர் ரொம்ப உற்சாகப்படுத்துவார்னு. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சங்கேத் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அவருக்கு ஆதரவு அளித்தது தான். ஆமாம். விளையாட்டில் நிறைய செலவுகள் இருக்கும். என்ன எம்எல்என்? கண்டிப்பாக. அந்த விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல பயிற்சியும் நல்ல உணவு கொடுக்கறது ரொம்ப தேவை. ஆமாம். இப்போ நான் ஒரு சில நாளாக நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? என்ன, ஒரு 2 கோடி பேர். இந்த வருஷம் மட்டும் 1400 கோடி பேர் இருக்கிறாங்க. 2030க்குள்ள 1600 பேர் கோடி மக்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்காவில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியுமா? கண்டிப்பாக இந்தியாவோட கம்மியாக இருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஆமாம். அமெரிக்காவில் 33 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. அதே ஒன்று 2030 36 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனால் 2 நாட்டிலையும் ஒரு வருஷமும் எல்லாரும் வளர்ந்து வர எண்ணிக்கை 0.8 தான். இப்போ போன தடவை 2016 நடந்த ஒலிம்பிக்ஸில் யூஎஸ்ஏ எவ்வளோ பதக்கங்கள் வின் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன்? தெரியல, நீயே சொல்லு பார்ப்போமே. அவ்வளோ கம்மி பாப்புலேஷன் வச்சு அவங்க 121 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா. அதே மாதிரி இந்தியா அவங்களோட எவ்வளோ பாப்புலேஷன் நிறையா இருக்குது, ஆனால் நம்ம நாடு 2 மெடல் தான் வின் பண்ணியிருக்கு. ஐயோ. அதுதாங்க, நம்ம எவ்வளோ நம்ம பாப்புலேஷனில் நம்ம நிறையா இருந்தாலும் நம்மளால் ஏன் இந்த பதக்கங்களெல்லாம் கைப்பற்ற முடியலன்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. இப்போ நம்ம கிரிக்கெட்டையே எடுத்துப்போமே. கிரிக்கெட்டுக்கு வந்து இப்படி தான் போகணும், ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்காக ஆடணும், நாட்டுக்காக ஆகணும், ஐபிஎல், டிஎன்பிஎல்னு ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுவே நீங்கள் அடுத்த வேறு விளையாட்டுகளில் பாருங்கள். இப்போ ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கோங்க, லாங் ஜம்ப் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இதுவே இல்லையே. அதே மாதிரி நம்ம உறவினர்கள் மற்றும் நம்ம தந்தை தகப்பன் கிட்டேருந்து ஒரு இதுவே நமக்கு வரல, சப்போர்ட்டே வரல. அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கிரிக்கெட் எடுத்துட்டாலே அது ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட், அதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஓட்டப்பந்தயம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லை. அதுக்கு பதிலாக ஒருத்தவங்க ஐடிக்குள்ளே போய் அதில் சம்பாரித்து அதில் பெரிய ஆளாக வரலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை எம்எல்என், இந்தியாவில் நடந்த ஏப்ரல் நவம்பர் 2021 நடந்த பொருளாதார ஆய்வுப்படி கிட்டத்தட்ட 221 லட்சம் தனிநபர் மட்டும் டிமார்ட் கணக்கில் சேர்ந்துருக்காங்க. ஃபோன்பே ஆப்னு ஒன்று இருக்குது, தெரியும்ல உனக்கு? ஆமாப்பா, எனக்கு கூட செலவு போயிட்டே இருக்கு அதுலேருந்து. அந்த ஆப்பின் ஆய்வுப்படி செப்டம்பர் 2021 மாதத்தில் சேர்க்கப்பட்ட தகவல் படி இந்தியாவில் வெறும் சிலரே ஷாப்பிங் மற்றும் மாதத்துக்கு 25 விழுக்காடு செலவு செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மளிகை மற்றும் தினசரி தேவைகளுக்கு இல்லை சேவை மற்றும் பயன்பாடுகளுக்கு 12 விழுக்காடுக்கும் அதிகமாக செலவு செய்கிறாங்க. உணவு மற்றும் பண்டங்களுக்கு 10க்கும் மேலே விழுக்காடுகள் அவங்க செலவு செய்கிறாங்க. சரி, இதுக்கும் நம்ம மாலோட நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? அதை தெரிஞ்சுக்க நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு போகணும்.
இது ஒரு மெல்லிசான கோடு. மனிதர்களுக்கு பணம் ரொம்பவே முக்கியம். அதிநவீனமான தொடங்கியிலிருந்து இப்போ இருக்கிற பொருளாதாரத்துக்கு பணம் எப்போதுமே முக்கியமாக இருக்குது. பண்டை மாற்று முறை தெரியும்ல, அதில் இருந்து இங்கே இருக்கிற சிக்கலான வங்கி முறை வரை எல்லாமே ஒரே விஷயத்தை நோக்கி தான் பயணிக்கிறது. தீர்மானிக்கும் விலையை தீர்மானிக்கும், ஒரு பொருளுக்கான விலையை தீர்மானிக்கும். அதுதான் அதோட பேசிக் தொழிலே. இன்று ஒரு பெரும்பாலான கூட்டம் வந்து வெறும் திருப்தி அடையவே பணம் செலவழிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதே பணத்தை நம்ம செலவு செய்யலாமா இல்லை அதை பணத்தை சேமிக்கணுமா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. ஆமாம், நம்ம இதையும் அந்த சம்பாதிச்சதே செலவு செய்ய தானே சொல்லும். ஆமாம், நம்ம அறிவு எதிர்க்கணும், பணம் தேவைப்படலாம், அதிலே நம்ம அறிவு எதிர்காலத்துக்கு பணம் தேவைப்படலாம், அதனால சேமிக்கணும்னு சொல்லும். பணம் எப்போவுமே ஒரு பயனுக்கு தான் இருக்குது. அந்த பணத்தை சிறந்த வடிவில் பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை நல்லாவே மேம்படும். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பணத்தை பயன்படுத்த வேணும். ஒரு மாதத்தில் உங்ககிட்ட 20 ரூபா மிச்சம் இருந்ததுன்னா அது நம்மளை வந்து நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்கு வந்து உண்டாக்கும். எப்படி அதை செலவு செய்யணும், இதை சேமிக்கலாமா, இல்லை இதை செலவே செஞ்சுருக்கலாமா, அதை செலவு செஞ்சாலும் எதில் தான் செலவு செய்யணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் தூண்டும். சில நேரத்தில் கடன் மற்றும் நிதி சுதந்திரமான சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. நம்ம பணத்தை சுதந்திரமாக செலவு செய்யணும். அதுவும் நம்ம எதில் செலவு செய்கிறோன்னு கவனத்துலேயும் இருக்கணும். ஆனால் இங்கே பணத்தை செலவு செய்ய ஒரு நல்ல விஷயம் மட்டும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல உணவாக இருக்கட்டும், இல்லை நல்ல உடையாக இருக்கட்டும், உங்களுக்கு வாங்க ஆசைப்பட்டால் நீங்கள் அப்போவே வாங்கிடணும். நீங்கள் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கும் போது நீங்கள் வந்து பணத்தை அப்போதைக்கு வந்து செலவு பண்ண முடியாமல் தடுக்கிறீங்க உங்ககிட்ட இருந்தே. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கோம், எவ்வளோ பேர் வந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிடிச்சவங்களுக்கு, நீங்கள் அக்கறை காட்டுறவங்களுக்கு செலவு செஞ்சால் போதும். உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு பணம் ரொம்பவே முக்கியங்க. எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க பணம் முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஆனால் நீ எப்பப்பச்சாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்னா பணம் தேவைப்படும்ல. அப்போ உங்கள் கையில் பணம் இருக்கும்போது அதை செலவு செஞ்சுருங்க. யோசிக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்லது இருக்கும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சில நேரத்தில் யோசிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி பணத்தை வந்து சேமித்து நான் ஒரு வீடு கட்டலாம், இல்லை பணத்தை சேமித்து வேறு ஏதாச்சும் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒருவேளை அந்த பெரிய சந்தோஷத்துக்காக உங்கள் நடுவில் வர குட்டி குட்டி சந்தோஷத்துக்கு நீங்கள் வந்து இழந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இவ்வளோ நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு ஏற்கப்படாத உண்மை என்னென்னா பணம் ஒரு வழியில் சுதந்திரமும் தருது. நிறைய பேர் என்னை வந்து எதிர்க்க வரலாம், ஆனால் இது ஒரு சின்ன உண்மைன்னு கூட சொல்லலாம். இது பெரும்பாலும் சுதந்திரம் தரும்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சமாச்சு பணம் உங்களுக்கு சுதந்திரம் தரும். எப்படி பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும்னு சொல்லணும். சில பேர்த்துக்கு உணவு வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சில பேர்த்துக்கு பணம் மூலம் உணவு கொடுக்கறது பெரிய விஷயம் தானே. அப்போ அந்த பணம் தானே அங்கே ஒரு கருவியாக இருக்குது. பணத்தை வந்து ரொம்ப கெட்டதாக பார்க்காதீங்க. பணம் எப்போவுமே ஒரு கருவி தான், உங்களை சந்தோஷம் செய்ய ஒரு கருவி தான். இப்போ உங்களை சிரிக்க வைக்க இன்னொன்று மனிதன் இருக்கிற மாதிரி உங்களை சிரிக்க வைக்க ஒரு தாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் அந்த பணத்தை புது சட்டை வாங்கலாம், இல்லை அதை பயன்படுத்தலாம், இல்லை வந்து உணவு உண்பதற்கு பயன்படுத்தலாம். நீங்கள் அதை திட்டமிட்டு பயன்படுத்தினால் பணம் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, பணத்தை செலவு செய்யலான்னு நான் சொல்லிட்டேன், இதயமாச்சு. அறிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோமே. சரி, ஓகே மக்களே, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாமா? அடுத்த செக்மெண்ட் பேர் நீயே சொல்கிறியா அனுஷியா? இல்லை, நீயே சொல்லிடுற. சரி, அடுத்த செக்மெண்ட்டோட பேர் வந்து இதில் இருந்து என்னதான்ப்பா சொல்ல வரீங்க. இப்போ நம்ம இதயத்தில் அறிவையும் பற்றின சில ஆச்சரியமான ஃபேக்ட்ஸை பார்க்கலாமா மக்களே? இப்போ நம்மளோட மூளை எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது 3 பவுண்ட் இல்லைனா 1.36 kg இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே இப்போ ஸ்போம் வேல்ன்ற ஒரு உயிரினம் இருக்கான், அதோட மூளை மட்டும் 9 kg. ஒன்றரை விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம வளரப்போது மொதல் 1 வருஷம் மட்டும் நம்ம மூளை இருக்கிறதோட 3 முறை அதிகமாக வளருமா. அதுவே நம்ம 18 வயசு ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வளருன்றாங்க. இப்போ நீ ஸ்கார்லெட் ஜோஹான்சன் தெரியுமா உனக்கு அனுஷியா? இல்லையே, நான் வந்து அவ்வளோவா வந்து
ஹாலிவுட் பார்க்க மாட்டேனே. நம்ம இந்த மார்வெல்ல கூட நடிச்சாங்களே ஓ அவங்க தானே பிளாக் விடோ. அவங்களே தான். இப்போ லூசின்ற ஒரு படம் 2014 வந்தது. அந்த படத்தில் மூளை எப்படிலாம் வேலை பார்க்குது, எந்த அளவுக்கு வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம மூளை 10% வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாரும் மற்றவங்க சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஃபுல் பர்சன்ட்டை யூஸ் பண்ணால் நம்ம மூளை எங்கேயோ போயிடும்னு. ஆனால் அது உண்மை இல்லை, அது ஒரு மித்து தான். உங்களுக்கு உண்மை தெரியுமா, நம்ம 10% ஆஃப் த பிரெயினோட எஃபிஷியன்சியை தூங்குறதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோமா. இன்ஃபேக்ட் நம்ம அந்த மொத்தத்தையும் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு நாளும் நிறையா ப்ராப்ளம்ஸை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் தலைவலிக்கும் தெரியுமா, அது உங்கள் மூளைக்கும் உங்கள் இதயத்துக்கும் இருக்கிற ஒரு ரியாக்ஷன் தான். இப்போ நம்ம ரொம்ப வெயிலே நம்ம விஐடியில் நடந்துக்கிட்டு இருப்போம், எஸ்எம்வி டு பிஆர்பி நடந்துக்கிட்டு இருப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குமே, அது பேர் தான் டீஹைட்ரேஷன். இப்போ நம்ம மூளை 75% தண்ணியாலே உருவாயிருக்குதான். அதனால கொஞ்சம் நம்ம ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் போனோம்னாலே அது நம்ம மூளைக்கு ரொம்ப புண்படுத்தும். இப்போ தலைகணமாக இருக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது நீயும் கேள்விப்பட்டிருக்கியா அனுஷியா? ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று சில்லுன்னு எடுத்து குடித்தாலே திடீர்னு தலை கனமாயிரும்னு சொல்லுவாங்களே. அதே தான், அதுக்கு பேர் ஸ்பீனோஃபெலட்ரைன் கேங்லியோ நியூக்ரியா. அது என்ன பண்ணுன்னா, மூளையில் இருக்க மூளையில் இருக்க நரம்புகளை புண்படுத்த வச்சிருமா. இப்போ நான் ஒரு புக்கு கடைசி ஒரு மாதமாக படிச்சுக்கிட்டு வரேன். அது என்ன புக்குன்னு தெரியுமா? சொல்லு, நம்ம மக்களும் கேட்கட்டுமே. அது அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஜேம்ஸ் கிளியர் எழுதினது. இப்போ 1765 வருஷம் டெனிஸ் டிடிராட் அப்படின்னு ஒருத்தவர் இருந்திருக்காராம். அவரோட வாழ்நாள் முழுவதையும் பாவர்ட்டிலேயே செலவழிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு தங்கை இருந்திருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த டெனிஸ் டிடிராட் யாருன்னு கேட்பீங்களா? அவர் என்சைக்ளோபீடியான்ற ஒரு ஃபேமஸான புக் கேட்டிருக்கிறீங்களா? அது எழுதினவர் தான் டெனிஸ் டிடிராட். அது மாதிரி கேத்ரின், அதுக்காக அவர் பொண்ணோட கல்யாணத்துக்காக அவர் பணம் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் கேத்ரின் த கிரேட் அப்படின்றவங்க நம்ம ரஷ்யா நாடு இருக்குல்ல, அதோட தலைவியாம். அவங்க இவரோட என்சைக்ளோபீடியான்ற புக்கை பார்த்துட்டு அதை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது $150,000 இன்னைக்கு விலைக்கு. அது மட்டும் வாங்காமல் அவரோட பொண்ணோட வெட்டிங்க்கும் அவங்க ஃபுல்லாக செலவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த பணம் இல்லாமல் அவருக்கு மிச்ச பணம் இருந்திருக்கு. அதை வச்சு டிடிராட் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்காக ஒரு துணி வாங்கியிருக்கிறாரு. அது ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அந்த துணியை அவர் வீட்டில் வச்சு பார்க்க போது அந்த துணியை வண்டி அவருக்கு தனியாக தெரிஞ்சிருக்கு. மிச்சம் எல்லாமே எளிமையாக இருக்க போது அந்த துணி மட்டும் ஏன் தனியாக தெரியுதுன்னு மிச்சம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் பெருசாக வாங்கியிருக்கிறாராம். அவர் ஒரு பாய் வாங்கியிருக்கிறாரு டமாஸ்கஸ்லேருந்து. அதே மாதிரி நேராக ஸ்கல்ப்சர்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு முக கண்ணாடியும் வாங்கியிருக்கிறாரு. ஒரு நல்ல கிச்சன் டேபிள் வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சேர் வாங்கியிருக்காரு, அதுவும் லெதர் ஒன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் ஒரு இதிலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இது பேர் தான் டிடிராட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இருந்து என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் நிறையா செலவு பண்ணாதீங்க, நிறையாவும் சேர்த்து வைக்காதீங்க. நீங்கள் உங்கள் மனசுக்காக செலவழிங்க, ஆனால் மூளைக்காக சேர்த்து வைங்க. நீங்கள் எப்பயுமே ஒரு நடு நிலைமையிலேயே இருங்க. எப்படி நீங்கள் சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கோங்க. எப்படி சேர்த்து வைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் வரும். அதனால் எப்பயும் நீங்கள் வெளியில் போய் நிறையா வாழ்க்கையை வாழுங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண பாருங்கள். ஒரு தடவை தான் வாழ்கிறீங்க, அதை அழகானதாகவும் உபயமுள்ளதாகவும் வாழுங்க. அறிவை தனியாக விட்டுறாதீங்க, இதையும் தொலைஞ்சு போயிடும். இதயத்தை தனியாக விட்டுறாதீங்க, அறிவு தொலைஞ்சு போயிடும். ஆனால் இன்னொரு விஷயம் மக்களே, கொரோனா வைரஸ் இன்னுமே முடியல. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அடி இடைவேளையே விட்டு நினைங்க. முகக்கவசங்கள் மறக்காமல் போடுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது தானே. நம்ம நலம் சமுதாய நலம். ஆமாம், வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால அப்பப்போ நீர் குடிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் இளநீரும் குடிங்க. அது மட்டும் இன்றி நீர் சத்து அதிகமான பழங்கள் உண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ MLN, RJ அனுஷ்யா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி என்று நன்றி.
Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on organizational development delivered by Professor Sumadhi GN, VIT University. Welcome to Noble Lecture. I'm Dr. Sumadhi GN, Associate Professor, VIT Business School, VIT University. In this session, we are going to talk about organization development. You all know today change is permanent and no organization can escape from that. And they are facing multiple challenges and threats. Though there are many ways to cope up with these challenges, one important way is through organization development. That's why a course on OD, organization development, will help you to identify the problems in the organization and you will know how to take advantage of the opportunities so that you could solve your problems and better over time. And more importantly, if you know, the companies are valuing the employees the most. That's why they call the people as assets of the organization. Why do you think? That's because people are rare, unimitable, and they are found to be valuable. Why do you think such valuable importance is given to people? You find many organizations using similar technology, similar methods, similar process. But why one company is very successful and why not? The answer is, it's because of the people in the organization. So any step that an organization takes to improve the organization or to improve the company is only through by means of improving the conditions of people lives in the organization. And this is a base for OD. OD is not a new concept. It dates back to nearly 1950s through action research. Kurt Lewin, a German-American psychologist, was the first to study the group dynamics and organization development. And he stated that OD is as good as practical, where it is emphasizing both the practical and theoretical side. Why are we focusing both practical and theory? Because any theory without practical application is of no use. And any practical use which is not based on the theory can't be taken as valid and you can't look for the sustainability in that. And that's why OD is talking about both the sides, both your practical part and your theoretical part. So to make your organization more effective, more productive, and make your employees more satisfying, the organization need to change. So there's no escape from to cope up from the change. So the organizations have to undergo the change process. So where do you think the change is required? It is required at all levels. At the level of the strategy, at the level of the technology that is used in the organization, in the structure of the organization, at the process level, and even at the individual level. I guess many of you would have read the book on Who Moved My Cheese, authored by Spencer Johnson. You know what the author has highlighted? The author is saying that unless you are updating yourself to the current technology, the current skills, you become extinct in the organization. So you can't always rely on the comfortability of the existing skills. You have to upgrade. Otherwise, you will be making a fatal flaw. So with this introduction about OD, in this session, you're going to talk about three things. One, what is the application of OD at Vodafone? In this session, we are going to talk about three things. Number one, what is the application of OD at Vodafone? And then try to understand the meaning of OD. And finally, let's learn about an OD intervention technique. None of us will forget the Zuzu ads of Vodafone. And also now, a musician comes and he's playing with his instruments. And he find people were not looking at him. So he started to play all the instrument at one shot. So what does it mean? If you get many things in one shot, people are attracted and people love that. And that's what the global communication technology company Vodafone is doing. It's the early leader in the mobile technology market and it's now making a revenue of 23 billion rupees, employing about 91,000 employees and spread across worldwide. How did Vodafone make this achievement? It doesn't happen overnight. Vodafone has rightly realized there's a need to change, and this change has to come from command and control culture to culture of empowered teams, shared learning and development, speed and accountability. You all know changes would not happen over time.
Rome can't be built in a day. So what did Vodafone carry out to make this cultural change? The company developed shared values, introduced IT system, and this IT system helped people to share the information across major divisions and enabled cross-functional learning in Vodafone and also developed team building programs. So does it end with doing all this? No. To support all these initiatives, Vodafone implemented a leadership coaching program. In this coaching program, top managers learned how to conduct performance reviews and how to set goals for the employees and also to coach the teams. Following this program, managers attended one-to-one coaching session with the professional coach and they learned how to set coaching goals for the participants and also they learned how to implement the skills they learned in the program. As a result of this program, managers were able to delegate more teams and the teams started to solve their problem by themselves. So what happens here? First part, Vodafone felt that a change is required and it started with many initiatives, and to support these initiatives there was a leadership coaching program where the people inside the Vodafone understood how to train their employees. As a result of this, team began to feel more confident in their decisions because the manager trusted them. So trust is a real important thing which is playing here. When a company is going for a change, I must feel that my supervisor is supporting me, and this trust helped them make decisions on their own. This successful change implementation at Vodafone did not take overnight, and this gradual evaluation made Vodafone very successful, and now the change has become the part of Vodafone and they have standardized the cultural values. The change has been part of the Vodafone and the Vodafone has now standardized the new cultural values. So with this first introduction about how OD is implemented in Vodafone, now let's look at the definition of OD. There are many definitions given by many authors. If you take the definition of Richard Beckhardt in 1969, he defined OD as a planned effort, organization-wide, that is managed from the top to increase the organization effectiveness and health through planned interventions in the organization's process using behavioral sciences knowledge. If you look at the definition given by Richard Beckhardt in 1969, OD is a planned effort, organization-wide effort that is managed from the top to increase the organization effectiveness and health through planned intervention in the organization's process using behavioral sciences knowledge. If you look at this definition, he is focusing on the major part, which is the planned effort. So if you think like I want to change my dress today, you can change your dress immediately. But can you do that with respect to an organization? You can't. It's a planned effort. Everything has to be planned. And you talk about organization-wide intervention. That change is not implemented at the individual level or at the divisional level, but you're talking about a change which is implemented throughout the organization. And more importantly, the support from the top management. As you looked at the example in the Vodafone, the top management came up with the leadership coaching program that is supporting the employees to implement the change process. And finally, why all these are done? All these are done to make your organization more effective, and you're using the knowledge of behavioral sciences. This is one definition by Richard Beckhardt. Now there's another definition given by Burke and Bradford, 2005. And here, the definition of OD is based on three things. Number one is set of values, which is largely humanistic. In the beginning, we said that whenever a company tries to improve or make any changes in the organization, that has to benefit or that has to improve the lives of the people in the organization. So the base for OD is improving the lives of the people. So you're basing OD definition itself on the humanistic values. The second is application of the behavioral sciences. And third is open system theory. Based on these three values, OD is defined as a system-wide process of planned change aimed towards improving overall organization effectiveness by way of enhanced congruence of organization dimensions such as external environment, mission, strategy, leadership, culture, structure, information and reward systems, and work policies and procedures. This is a very big definition. Maybe we'll look at closely. If you take the definition of Burke and Bradford, the first part is also talking about planned change, and it is towards organization effectiveness. But the key part here is the organization dimensions have to be in congruence. When a company has a strategy of low cost, accordingly, the company's structure, information, reward system has to be aligned with the low-cost strategy. Or if the company is looking for leadership strategy, the structure, information,
and the other practices and policies have to be in line with the strategy. So the focus is more on alignment of the congruence of the various dimensions of the organization. Now you have seen two definitions, one by Beckhart, other by Burke and Bradford. If you see both the definitions, there are some consistent terms. If you see both the definitions, you find consistent themes in both the definitions. One is the outcome of OD is organization effectiveness, and they stress the application of the knowledge gained through social and behavioral sciences, and it is more towards improving the lives of the people. So with this, we have completed the second part, the definition of OD, and the third part is knowing about an OD intervention. Every time we think of a problem and try to find a solution, so you call that as a post-mortem analysis. I identify the problems within the organization and I try to find solution for the problems. This is one way of improving the organization. What is another way? Which is, you all know, that is the SWOT analysis, SWOT, where you look at the strengths, weaknesses, opportunities and threats, whether it is for an individual or for an organization. So when you build up the development process based upon the strength you possess, what do you do there? You're trying to find out the strength in the organization, the positive aspects of the organization, rather than addressing the negative aspects. By this way, you're building your development procedures based upon what are the things in which I'm good at. That is called as appreciative inquiry. This is Ronald Lippitt began to engage organization members in thinking about preferred futures. So what does this mean? This means that you put your organization members into action. It's not only you think, you make others also think, try to identify what are the different ways in which my organization can focus on. That method is called as large group intervention, where you bring lot of people and lot of people think together and try to emphasize what is the future of my organization. This large group intervention emphasizes two things. The first is attention to a future organization member's desire, and second is gathering the whole system, or if not possible, a representative of a large cross-section system. So the first thing is I look at what people desire. What do I think or Vodafone want to be in 2020? Or what do I think my organization have to be in another 10 years' time? So what is my desire about my organization? And second part is I'm bringing the whole system. When you bring the whole system, it becomes a representative of the organization. So what happens there? In the large group intervention, you make changes in terms of business strategies. You develop a mission for the organization for the next century, and you come up with a participative culture in the organization where teamwork is given more importance. There are different varieties of large group interventions like future search, real-time strategic change, open space technology, participative design workshop, simulations, workouts, conference model. An organization can use any of the large group intervention techniques and bring the people inside so that the organization can be pushed to the next higher level. In this total session, we talked about three parts. One, how OD is applied at Vodafone. Then we looked at the definition. And last, we looked at the appreciative inquiry. So OD is a process wherein which the company is trying to make the organization more effective, try to solve the problem in the organization, not only by itself, by making the people desire to understood and putting the organization to the next higher level. I hope this session is really useful in giving you an overview about OD and how OD is important and what kind of intervention can be used in the organization. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லார் வீட்லயும் பொதுவா ஏதாவது புக்ஸ் வாங்குறது உண்டு. ஏன் காலையில தினத்தந்தில ஆரம்பிச்சு
குமுதம், குங்குமம்னு லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கோங்க. நம்மளும் அதை படிப்போம், அப்படியே எடைக்கு போட்டுட்டு வெங்காயமும் வாங்கிடுவோம். ரொம்ப அவசியமான பக்கங்களை சேர்த்து வச்சு திரும்பி படிக்கிறதோ இல்ல அதை தேவைப்படும் போது எடுத்து படிக்கிற மாதிரியான வசதியெல்லாம் நம்ம வச்சுக்கிறது இல்ல. நம்ம பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லனா கூட ராமாயணம், மகாபாரதம், பல இதிகாசங்களை பத்திரமா பார்த்து பார்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சிலர் வீட்ல தான் இந்த மாதிரியான புத்தகங்களை பார்க்க முடியுது. அந்த காலத்துல எல்லாம் மாத வருமானம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன பங்கு புத்தகங்களை வாங்க செலவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு புக்கா வாங்கி சேர்ப்பாங்க. அதுவே கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி நூலகமா மாறிடும். ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்ல. கேட்டா வேலைக்கு போயிட்டு வரவே கடினமா இருக்கு, இதுல எங்க இருந்து புக்ஸ் படிக்கிறது? இன்னும் சிலர் மாசம் வீட்டு செலவுக்கே சம்பாதிக்கிற பணம் போயிடுது. அப்படியே புத்தகங்கள் படிக்கிறவங்க புக் படிக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல காரணத்துக்காக புத்தகங்கள் வாங்குற எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு. வீட்டுல சிறு நூலகம் இருக்கிறது போயே போச்சு. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற பெண்மணி நூலகங்கிறது ஆடம்பரம் இல்ல, வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணுன்னு நினைக்கிறவங்க. அவங்கதான் முனைவர் ஆர் சம்யுக்தா, முதன்மை நூலகர், புதுவை பல்கலைக்கழகம். சம்யுக்தாவோட குடும்ப பின்னணி, நூலகத்துறைக்கு எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு விவரமா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சம்யுக்தாவோட அப்பா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ல சீஃப் இன்ஜினியர். ஆந்திரா, மேற்கு வங்காளம், வடகிழக்கு இந்தியாவில ரொம்ப உள்ளடங்கின ஒரு காட்டு பகுதியில ஆதி பழங்குடியினர் வாழ்ற இடத்துல இருந்தாரு. அந்த பகுதியில சம்யுக்தா வளர்ந்தா நல்ல படிப்பு கிடைக்காதுன்னு சென்னையில இருக்கிற அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல விட்டாரு. அங்கதான் சம்யுக்தா வளர்ந்தாங்க. கோடம்பாக்கத்துல இருக்கிற ஃபாத்திமா கான்வென்ட்ல படிச்சாங்க. அப்பா ரயில்வேல இருந்தனால டிக்கெட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரயில்ல போக பாஸ் கிடைக்குமாம். அப்போலாம் தவறாம அப்பாவை போய் பாப்பாங்களாம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது புது மனுஷங்க, புது இடம், வாரத்துக்கு ஒரு முறை கூடுற சந்தை, புது கலாச்சாரம்னு பலதையும் பார்க்க முடிஞ்சது சம்யுக்தாவால. அப்பாவை பார்க்க போன பயணங்கள் எல்லாமே சம்யுக்தாக்கு பல அனுபவங்களையும் எதையும் பக்குவத்தோட பாக்குற அணுகுமுறையும் கொடுத்திருக்கு. இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி பயணம் செஞ்சதால நிறைய மொழிகள்ல பேச கத்துக்கிட்டாங்க சம்யுக்தா. அவங்க தலைமுறையிலேயே முதல் முறையா அதிகம் படிச்ச குடும்பம் அவங்க அப்பாது தானாம். அவரு இன்ஜினியர். அவரோட அக்கா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர். அப்பாவுக்கு பூர்வீகம் ஊட்டி, அம்மா தெலுங்கு. அதனாலேயே சம்யுக்தாவுக்கு தமிழ், தெலுங்குன்னு ரெண்டுமே நல்லா பேச வருமாம். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் கேரளாங்கிறதால மலையாளமும் கத்துக்கிட்டாங்க. இது தவிர ஹிந்தி, பெங்காலி, கன்னடா, இங்கிலீஷ்னு மொத்தம் 7 மொழி தெரியுமாங்க. சொபா, எனக்கு இப்ப இத சொல்றதுக்கே கண்ணை கட்டுது. இவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க லிங்குவிஸ்ட்னு கூப்பிடுவாங்களாம். சம்யுக்தா எதேச்சியாதான் நூலகத்துறைக்கு வந்தாங்களாம். பியூசி முடிச்சதுக்கு அப்புறம் WCCல BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் சேர்ந்தாங்க. 1977ல BSc முடிச்சதும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போதான் திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு போன் பண்ணாங்களாம். சும்மா அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கப்ப பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு, அதுக்கு விண்ணப்பிக்க நாளையோட கடைசி நாள்னு சொன்னாங்களாம். சம்யுக்தாவுக்கு சம்பந்தம் இல்லாத துறைன்னு தெரிஞ்சே விளையாட்டு போக்க விண்ணப்பத்தை அனுப்பினாங்க. வெறும் 45 சீட்டுக்கு சுமார் 900 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்களாம். இதுல எல்லாம் எங்க இடம் கிடைக்க போகுதுன்னு சும்மா அப்படியே நினைச்சு விண்ணப்பித்ததோட அதை விட்டுட்டாங்களாம். ஆனா அதிர்ஷ்டவசமா சம்யுக்தாவுக்கு அந்த கோர்ஸ்ல சேர இடம் கிடைச்சிருச்சு. சரி, என்னதான் அந்த கோர்ஸ்ல சொல்லி தராங்கன்னு பாப்போமேன்னு அப்படியே சேர்ந்தாங்களாம். கொஞ்ச நாள்ல படிக்க அந்த துறையில ஆர்வம் அதிகமாயிடுச்சு சம்யுக்தாவுக்கு. இளங்கலை படிப்போட நிறுத்திடாம மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸையும் படிச்சாங்க. 21 வயசுல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 1981ல முதுகலை படிப்பை முடிச்சாங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே சம்யுக்தா கையில வேலை ரெடியா இருந்தது. முதல் வேலையே சும்மா சூப்பரான காலேஜ்லங்க, சென்னை மீனாட்சி மகளிர் கல்லூரியில நூலகர். அதான் நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு அதோட நம்ம சம்யுக்தா நிறுத்தல. அங்க நூலகரா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாங்க. 1989ல முனைவர் பட்டத்துக்கான ஆய்வை தொடங்கினாங்க. நூலகங்களை 3 வகையா பிரிக்கலாம்ங்க. 1 பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களுக்கான அகாடமி லைப்ரரி. 2வது பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு உதவும் ஸ்பெஷல் லைப்ரரி. 3வது பொது நூலகங்கள்.
நூலகங்களுக்கான முக்கியத்துவம் அத்தியாவசியமான ஒண்ணு. ஆனாலும் இத பத்தி நம்ம பலருக்கு தெரியறதில்ல. சம்யுக்தா அவங்களோட ஆய்வுல டாக்டர், இன்ஜினியர், பேராசிரியர்னு பல துறைகளை சார்ந்து 14 பேரோட பட்டியலை பொதுமக்கள் கிட்ட கொடுத்து பார்த்தாங்க. அதுல நூலகருக்கு 12 அல்லது 13வது இடம் தான் கிடைச்சுதான். சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணம் சினிமா ஊடகம் தானாங்க. பொதுவா எந்த சினிமாவில பார்த்தாலும் லைப்ரரியன்னா பெருசா கண்ணாடி போட்டுட்டு இறுக்கமான முகத்தோட முகத்துல ஒரு சிரிப்பு கூட தெரியாத மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த தாக்கம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறத சம்யுக்தா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆராய்ச்சி பணிகளுக்கு நூலகர் ரொம்பவே அவசியம்ங்க. ஆவணங்களை வாங்கி கொடுக்கறது, அதை தொகுக்கிறதுன்னு பல முக்கியமான பணிகள் நூலகர்களுக்கு இருக்கு. இதே பல்கலைக்கழக அளவுல பார்த்தோம்னா ஒரு லைப்ரரியனுக்கு மதிப்பு ரொம்பவே ஜாஸ்திங்க. காலங்காலமா ஒரு நூலகர்னா புத்தகம் கொடுக்கறது, வாங்கறது, கேக்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் வேலைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லைங்க. அதே மாதிரி நூலகம் சார்ந்த படிப்புகளை இந்த காலத்துல பலரும் படிக்கிறது இல்ல. அதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு நம்மளே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த படிப்புக்கும் இடம் கிடைக்கலனா கடைசியா நூலகம் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் இத படிக்காமையே இருந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நம்மளா நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்க தோற்றம். உண்மையில பாத்தீங்கன்னா நூலகம் சார்ந்த படிப்புகளை படிச்சவங்களுக்கு மற்ற துறைகளையும் வெவ்வேறு பேர்ல வேலை கிடைக்குது. கார்ப்பரேட் கம்பெனில டெக்னிக்கல் எடிட்டர், வெப் மாஸ்டர் இப்படி எல்லாம் பதவிகளும் இருக்கு. சம்யுக்தா முனைவர் பட்ட ஆய்வை 1995ல முடிச்சாங்க. 1997ல திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நூலகர் வேலை கிடைச்சுதான். ஆனா அங்க போய் சேர ரொம்ப யோசனையா இருந்துதான். பழகின சென்னையை விட்டுட்டு போக மனசே வரல. அப்போதான் சம்யுக்தாவோட மகன் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தாராம். இவ்ளோ குழப்பத்துல உடனே ஏன் முடிவு எடுக்க வேணும்னு தள்ளி போட்டுட்டாங்க. அப்போதான் சென்னை பல்கலைக்கழகத்தோட தரமணி கேம்பஸ்ல டெபுட்டி லைப்ரரியன் வேலை கிடைச்சது. உடனே போய் சேர்ந்துட்டாங்களாம் சம்யுக்தா. 4 வருஷம் அங்கேயே வேலை பார்த்தாங்களாம். பல நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி லைப்ரரிய ஆட்டோமேஷன் பண்ணினாங்களாம். இவங்களோட இந்த வேலையும் உழைப்பையும் பார்த்துட்டு 2001ல கிண்டி கேம்பஸ்ல லைப்ரரிக்கு ஹெட்டா மாத்தினாங்க. அங்க இருந்த நூலகத்தையும் கணினிமயமாக்கினாங்களாம் சம்யுக்தா. ஆன்லைன்லயே எல்லா தகவல்களையும் கிடைக்கிற மாதிரி அப்டேட் பண்ணினாங்களாம். புத்தகங்கள், பத்திரிகைகள்னு எல்லாத்தையுமே இணையதளத்துல படிக்கிற மாதிரியான வசதிகளையும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி லைப்ரரினா போருங்கிற கான்செப்ட மாத்திருக்காங்க சம்யுக்தா. லைப்ரரிக்கு ஒரு புது தோற்றத்தையும் அதோட செயல்பாட்டையும் புதுமையாவும் சுலபமாவும் மாத்திருக்காங்க. லைப்ரரியோட இந்த புது தோற்றம் மாணவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததாம். பல பேர் ஆன்லைன் மூலமா பல புக்ஸ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மாணவர்களோட படிக்கிற பழக்கம் ரொம்பவே அதிகமாச்சாம். 2008ல சென்னை பல்கலைக்கழகத்தோட சேப்பா கேம்பஸ்ல லைப்ரரி இன்சார்ஜ் வேலை கிடைச்சது. அங்க 7 மாசம் தான் வேலை பார்த்தாங்களாம். அதுக்குள்ள புதுவை பல்கலைக்கழகத்துல லைப்ரரியன் வேலைக்கான வாய்ப்பு வந்ததாம். அப்போ சம்யுக்தாக்கு 50 வயசாம். சென்னையை விட்டுட்டு போகணுமான்னு இருந்துச்சாம். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புதுவை பல்கலைக்கழகம் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லைப்ரரி, வேலை பாக்குறது ரொம்ப சவாலானதா இருக்கும், நீ திருப்தியா வேலை செய்யலாம்னு சொன்னாங்களாம். அப்பயும் சம்யுக்தாவுக்கு சென்னை விட்டுட்டு போக முழு மனசு வரல. சரி, சென்னையில இருந்து புதுச்சேரி 2.5 மணி நேரம் தானே, பயணத்தை பாத்துக்கலாம்னு விண்ணப்பம் செஞ்சாங்க. 15 பேர் கலந்துகிட்ட நேர்முக தேர்வுல மெரிட்ல செலக்ட் ஆனாங்க சம்யுக்தா. அப்போ புதுவை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராய் இருந்தவரு பேராசிரியர் தரீன். இவரோட அயராத உழைப்பாலையும் இவருடைய ஊக்கப்படுத்துற மனசும் 5-6 வருஷத்துக்குள்ளேயே புதுவை பல்கலைக்கழகத்தை பிரம்மாண்டமாக்கி மேலான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. இந்தியாவிலேயே உலக தரத்துல செயல்படுற பல்கலைக்கழகம்னு பேர் வாங்கி கொடுக்க காரணமாக இருந்தவங்கள இவரும் ஒருவர். சம்யுக்தா அங்க வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே அவங்களுக்கு போன் வந்தது. லைப்ரரி ஆட்டோமேஷன் தொடர்பா ஒரு சர்வதேச மாநாடு 6 மாசத்துல நடக்க போகுது, நீங்க தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னாராம். சம்யுக்தாவுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இன்னைக்குதான் ஜாயின் பண்ணிருக்கோம், நம்மள பத்தி பெருசா எதுவுமே தெரியாது, ஆனா இவ்வளவு பெரிய வேலையை கையில கொடுக்கறாருன்னு திகச்சு போய் நின்னாங்களாம். ஆனா அவருடைய நம்பிக்கையான வார்த்தைகள் சம்யுக்தா மனசுல தைரியத்தை விதைச்சுது. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யறோம்னு அவர் சொன்னதை கேட்ட உடனே நிச்சயமா என்னால இதை செய்ய முடியும்னு சம்யுக்தா மனசுல தோணுச்சாம். முழு வீச்சுல வேலையில இறங்கினாங்களாம் சம்யுக்தா. 25 வருஷம் பழமையான நூலக கட்டிடத்தை புதுப்பிக்கிற பணி 6 மாசத்துக்குள்ள கண்ணாடி மாளிகை மாதிரி மாத்திட்டாங்களாம். துணைவேந்தர் எப்பவுமே சொல்றது, நூலகம்னா
உலகத்தரத்துல இருக்கணும். உள்ள வரவங்களுக்கு திரும்பி வெளியே போகணும்னே தோணக்கூடாதுன்னு செம்ம போரிங்கா தெரிஞ்ச லைப்ரரி 6 மாசத்துல பல மாணவர்களோட பிடிச்ச இடமா மாறிடுச்சு. இவங்க பில்டிங்க மட்டும் மாத்தலங்க, பல புது புது முறைகளையும் அறிமுகப்படுத்தினாங்க. புதுவை பல்கலைக்கழக நூலகத்துக்கான வெப்சைட் குள்ள போனா என்ன புத்தகங்கள் இருக்கு, என்னென்ன பத்திரிகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான வசதிகளையும் செஞ்சிருக்காங்களாம். எலக்ட்ரானிக் ரிசோர்ஸ்னு சொல்லப்படுற இ புக், இ ஜர்னல், இ டேட்டாபேஸ்னு எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆராய்ச்சிக்கு உதவுற எல்லா தகவல்களும் டேட்டாபேஸ்ல இருக்காம். முன்னாடி எல்லாம் பல தகவல்களுக்கு வெளிநாட்டு இணையதளங்கள், பல்கலைக்கழகங்களையும் கேட்க வேண்டியிருந்ததாம். ஆனா இப்போ இவங்க கிட்டயே போதுமான அளவுக்கு டேட்டாபேஸ் இருக்காம். பல்கலைக்கழக பணியாளர்கள் வீட்டுல இருந்தபடியே நூலகத்தை தொடர்பு கொள்ள முடியுமாம். தேவையான எல்லாத்தையும் படிக்கவும் முடியுமாம். ரிமோட் லாக்இன்னு ஒரு வசதியும் ஏற்படுத்தியிருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்துல பணிபுரியறவங்களுக்கு நூலகத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப நல்லா உணர வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு முறை மீட்டிங் போடுவாங்களாம். அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரியா பேசுவாங்களாம். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒர்க் ஷாப், கருத்தரங்குகள், மாநாடுகள்னு பலதையும் நடத்தி இருக்காங்க சம்யுக்தா. புதுவை பல்கலைக்கழகத்தோட நூலகம் ஒரு முன்மாதிரி நூலகம்னு ஆனதுக்கு சம்யுக்தாவும் ஒரு முக்கியமான காரணம்ங்க. ஒரு நூலகத்துல என்னெல்லாம் புதுசா கொண்டு வர முடியுங்கிறதுக்கு புதுவை பல்கலைக்கழகத்துல சம்யுக்தா செஞ்சதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கம்ப்யூட்டர் மூலமா படிக்க இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அவங்க இங்க படிக்க எந்த கட்டணமும் கட்ட தேவையில்லையாம். 24 மணி நேரமும் மாணவர்கள் நூலகத்துல படிக்க ஹால், மினி ஆடிட்டோரியம், கெஃபெட்டேரியான்னு பல வசதிகளும் இருக்காம். இங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன் ஃபெசிலிட்டின்னு ஒரு வசதியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாராவது சீல் வைக்காம புத்தகம் எடுத்துட்டு போனா கேட்ல அதை கண்டுபிடிச்சு அலாரம் அடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. கியோஸ்க் ஈஸியா புத்தகம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு வசதி, இப்படி ஏராளமான விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சம்யுக்தா. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கியிருக்காங்க சம்யுக்தா. சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் நூலகர் பணியை தேர்ந்தெடுக்கிறதும் அதுல முன்னுக்கு வர்றதும் அவங்க அங்க திறமைய பொறுத்த விஷயம். நூலகத்தை கையாளும் திறமைய வளர்த்துக்கிட்டாதான் இந்த துறையில ஜொலிக்க முடியும்ன்றாங்க. நல்ல பேச்சு திறமையும் ரொம்பவே அவசியம். சாதாரண லைப்ரரிக்கும் பிரிட்டிஷ் லைப்ரரிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்காங்க. அதனால நாம எங்க வேலை பாக்குறோம், அதுக்கு என்ன தேவைங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான லைப்ரரியா இருந்தாலும் சரளமா பேசுற பழக்கம் அவசியமான தேவை. பிற மொழிகள் தெரிஞ்சுக்கிறது இந்த துறையில இருக்கவங்களுக்கு கூடுதல் பலம். முனைவர் பட்ட ஆய்வு செய்யற அளவுக்கு ஆர்வம் இருந்தா மேல மேல போய்கிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் டாக்டர் படிப்பு படிச்சுட்டு சும்மா இருக்காங்க? அது மாதிரிதான் நூலகர் வேலையும். திறமையை வளர்த்துக்கிட்டா பொருத்தமான வேலை நிச்சயமா கிடைக்கும்னு சக்சஸ் டிப்ஸ் சொன்ன நம்ம சம்யுக்தா சாத்கால் பெண் நூலகர் விருது உள்ளிட்ட 2 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சமீபத்துல சென்னை புத்தக கண்காட்சியில பபாசி சிறந்த நூலகர் விருதும் வாங்கியிருக்காங்க. நமக்கெல்லாம் முன்னுதாரண மனுஷியா இருக்காங்க சம்யுக்தா. புத்தகங்களோட வாழறதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Exchange of ideas. Caste system was created to bring people with the same ideology and trade together. Do you think government is making enough efforts to ensure peace in the country? I think calling something marriage like gay marriage does not make it marriage. It turns a moral wrong into civil rights. Hello guys, you are listening to Exchange of Ideas on Vit Community Radio 90.8 FM. Here, me, Prisha, Uttara, Nicole and Raj, all of us are going to discuss about how tradition hamper progress.
So coming to Raj, what do you feel? How do tradition hamper progress? Thank you, Anmol. I think tradition is a belief or behavior passed down within a group or society with symbolic meaning or specific significance with origin in the past. It is a handing down of statements, belief, legend, customs to generation. I think tradition is used to decide the correct display of an art. It is usually contrasted with the goal of modernity and should not differentiate it from the customs, laws, norms, rules, and like similar concepts. I don't see culture destroying our society. It's nice to cling on to something we belong from. One assumption that the motion seems to make is that a tradition hampers progress and tradition is an enemy to progress. And we don't need traditions, but I think this is completely false. Nowadays, I feel traditions play a major role in hampering progress. At the same time, there are some ways in which they help the people as well, clinging on to their beliefs. So, Uttara, what do you think? How do tradition hamper progress? I feel change is the only constant in this world, and the world is moving forward every minute, and we as humans need to adapt to survive. I feel old ideologies need to step back to pave a path for new thoughts and progress. And traditions are abundant in our country, and some of them do hamper progress. Women especially have been victims to many deep-rooted traditions. Practices like female infanticide, honor killings have affected countless women over many generations. And even fields like medicine, education, and science have found traditions to be major obstacles. Only if this ends, I feel we can have development in this world. Guys, what do you think? Why do traditions need to be eradicated? Tradition can sometimes hamper progress by not allowing people to do things in new ways. Traditions are there for a reason, but people often hang on to the tradition even when the reason for it is gone and the tradition is not needed any longer. In some cases, people just get comfortable with the way things are and become afraid of change. Whereas in other cases, especially with religious traditions, people consider tradition the right way to do things, and breaking from tradition is wrong or bad. Coming to Uttara and Nicole, guys, what do you think? How do the practices which are still prevalent in India affecting the country? One brutal tradition that I strongly condemn is female infanticide. That is the killing of a girl child, and this tradition is still prevalent in India. According to a UN report, India has lost 3 million precious girl children to female infanticide in 2012. This fact is shocking and sad. So these are the kind of traditions that we need to create an awareness about and eradicate for the society to progress as a whole, men and women. Abortions are not practiced in any religion because people wanted them to form a bond with the child, value the life of an unborn child. If you go to see, it's people's mindsets that have led to this and not traditions. So no religious activities agrees with the killing of a child. If you see, it's society that we worship goddesses, female goddesses, even Jhansi Ki Rani, Jijabai, Mother Shivaji. We respect the work done by them and look up to them. Guys, I feel nowadays in the newspaper, social media, like Facebook, WhatsApp, Twitter, it is usually flooded with loads of things which include how do tradition hamper progress. So I would just ask you on general, Trisha, have you read about tradition hampering progress recently? Yes. One major incident that caught my eye recently is honor killing. Honor killing, which is typically the result of two young people marrying without the consent of their families and often across caste barriers, hence bringing dishonor to the family, is widespread in India among all ethnic groups and religions. Why is it wrong for two people of age who are in love with each other to marry and have a family? The root cause of this is the caste system, which has been a tradition for ages. Caste system has created an ugly social evil which is known as untouchability. Due to the caste stratification, the members of untouchable caste remain in the lower place of social hierarchy and are oppressed and depressed. As you said, honor killing, it is a homicide of a family member who is refusing to enter into an arranged marriage or the relationship is disapproved by the family. It is seen as a dishonor and a punishment by the family. Whereas this is a mindset of the people and it's not a form of tradition. Also, the second point you brought about caste system was created to bring people with the same ideology and trait together. This creates like peace and harmony. Culture creates a sense of bonding and creates people and brings them in a positive manner. Many practices which are still prevalent in the country and which include honor killings, caste system and sati, which was prevalent in the past. These were one of the worst practices according to me. Now let me just give you a brief introduction on what sati exactly was.
and a history. So, a famous woman in Hindu literature titled Sati was Savitri. When Savitri's husband Satyavan died, the Lord of Death, Yama, arrived to take his soul. Savitri begged Yama to restore Satyavan and take her life instead, which he could not do. So, Savitri followed Yama a long way. In order to give Savitri a boon, Lord Yama had no choice but to restore Satyavan to life, and so Savitri gained her husband back. Before continuing further, let us take a small break. Stay tuned to us. You're listening to Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. Exchange of Ideas. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Exchange of Ideas. Welcome back. You're listening to Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. So far, we have discussed on the topic, do traditions hamper progress? And we have discussed the topics on that were female infanticide, sati, and how do traditions need to be eradicated and how do they hamper progress. So Raj, I would like to ask you, do you think government is making enough efforts to ensure peace in the country? I think every culture creates its own tradition. It should demonstrate necessity. It gives us a sense of belonging, bring people together in a positive manner. Also, it's written that in holy books, by reading the books, it creates a peace and harmony in surrounding area and spreads a positive era. This is our Indian tradition. As you asked about the government are also giving opportunity to the girl child, which helps them to study in a city. They are giving free passes to the girl child, which helps them to come out of the village area and showcase themselves in a city. Also, many Indian political leaders represent the Indian culture by wearing the Indian traditional dress in their foreign visit. One news that's taking over the world is gay marriage, which has been recently legalized in US. Raj, what do you think? I think calling something marriage like gay marriage does not make it marriage. Marriage has its own convent between a man and a woman, which is by its nature's order. It violates nature's law. It turns a moral wrong into civil rights. You might have heard that a forefather also rejected the concept of gay marriage because they know that two men can't continue the further generation. It always denies a child either a father or a mother. We are who we are. Sexuality is not something you choose, nor is it something that anyone should be made to feel ashamed of. Gay couples have the right to get married because they are who they are and there is nothing wrong with that at all. I firmly believe that we are all equal and that everyone should be treated the same. Gay marriage is an acknowledgement of equality. Two people should be able to formalize their relationship regardless of whether they are both men, both women, or one of each. Gay marriage should not be considered as a taboo because they actually contribute to the society. For example, most gay couples end up adopting underprivileged and orphaned children. This should be considered as a great service to the society, so instead of shunning from the institution of gay marriage, we must embrace it. In India, which is known as a land of diverse religions, diverse castes, and different thinkings, I feel festivals are an integral part of all religions. What are the pros and cons according to you guys? Festivals are a major part of all religions, but they do have their demerit. Diwali, for instance, one of the most widely celebrated festivals in India, causes a lot of air pollution and fire accidents due to crackers. And people end up spending way too much on festivals these days, and they are becoming more and more commercialized every year. Festivals need to be celebrated in such a way that it does not harm our surroundings. And traditions like animal sacrifice, self-mutilation, bull taming during festivals are on full swing in most rural regions and in India. We need to come together and take initiative to ban such dangerous and brutal practices during festivals that can cause loss of life. Yes, I do agree, Uttara, that bursting of crackers causes pollution, but it is one day in the entire year that brings people together with a positive manner, share good cheer, and have a stronger bond between them.
What about the machines in industries which also cause pollution and the cars on the road which result to the pollution in the environment? What about them? That is a valid point. What about good parts of traditions that have been passed on? Some good traditions are like women wear jasmine flowers on the head, which gives good aroma and smell. Also, earrings, bangles, and anklets on the leg are good for acupressure. Another good tradition that's been passed on is Ayurvedic medicine. Yeah, also in our Indian tradition, we used to greet each other by joining hands. There is a scientific reason behind joining palms. We join palms, it gives pressure on eyes, ear, and brain, which helps to remember the person to whom we are greeting. So now summing up to what everybody had their views on, do traditions hamper progress? Let me just give you a brief feel of what I feel about this topic. I like traditions. I like annual traditions put on by towns and communities such as festivals and parades. These type of traditions bring people together in a positive manner that can be cheered about. But on the contrary, I feel people use the excuse of tradition too often to justify doing things or not doing things based upon the way we have behaved. I don't like doing things simply for the sake of tradition. I don't like doing things just because it complies with somebody else's idea. I find it good when people find new ways to do old things. I would like to thank the entire team of IEEE PCS, IEEE Professional Communication Society, VIT Student Chapter, for coming and taking the precious time and debating on this topic of how tradition hamper progress. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. For further shows on exchange of ideas, keep listening to VIT Community Radio 90.8 FM. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். கருப்பு வெள்ளை நிறத்தின் அடர்த்தி கூட்டி பல கோடி ஆண்டுகளாய் கதை சொல்லி வரும் வயது முதிர்ந்த மேகங்கள் இன்றும் எழுதுகின்றன எவரும் படிக்கக்கூடிய எளிமையான கற்பனை கதைகளை. வெள்ளை நிற மேகங்களின் கதைகள் இனிப்புச் சுவை கலந்து செய்யப்படுகின்றன. கருத்த மேகங்கள் எழுதும் கதைகள் கசப்பு சுவை சேர்த்து எழுதப்படுகின்றன என்று பாட்டிக் கதை நினைவில் நிற்க விண்ணை தொட்டும் நிற்கிறது மேகங்கள். சிறு குழந்தையின் கண்களுக்கு குதிரையாய் கணக்கின்றது. வளர்ந்த காலத்தில் காதலியின் கருங்கூந்தலாய் வருடுகிறது. தேநீர் பருகும் மாலை நேரத்தில் கதை சொல்ல வந்த கருமேகம் பாதி கதை சொல்லி இடைவெளி என்றது. இருள் போர்வை போர்த்தி கொண்டது. தேநீர் பருகும் மாலை நேரத்தில் கதை சொல்ல வந்த கருமேகம் பாதி கதை சொல்லி இடைவேளை என்றது. இருள் போர்வை போர்த்தி கொண்டது. முழுமதியின் முகம் கண்டு வெட்கம் கொண்டதோ வானில் தவழ்ந்து கொண்டே கண்ணாமூச்சி காட்டியது. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். காலை விடிந்தபோது கதைகளை களைத்து போட்டு நேற்றைய கதையின் நீட்சியை காணாமல் செய்தது குறும்புக்கார மேகம். சிறுவர்களின் கதைக்களங்களில் எந்த மாற்றமுமின்றி கதைகள் தொடர்ந்தன. குதிரைகள் கனைத்தன, யானைகள் பிளிரின, வண்டுகள் பறந்தன, நண்டுகள் நடந்தன. தனிமரம் ஒன்று வளர்ந்து நின்று 2 நிமிடத்தில் இல்லாமல் போனது. தனிமரம் ஒன்று வளர்ந்து நின்று 2 நிமிடத்தில் இல்லாமல் போனது. மரத்தை தேடி கண்டுபிடிக்க மான் கூட்டம் துள்ளித் தாவின. விடியல் முடிந்து பரிதி எழுந்து நிற்க வீட்டு வேலைகளில் மூழ்கி நீந்தினாள் அம்மா. அவளுக்கான கதைகளை எழுதிக்கொண்டே இருந்தன கருமேகங்கள். கதைகள் படிக்கும் நிலையில் இல்லாது காலத்தின் ஓட்டத்தில் வீட்டு வேலையும் காட்டு வேலையுமாய் உழைப்பாளி உருகொண்டாள் அம்மா. காலத்தின் ஓட்டத்தில் வீட்டு வேலையும் காட்டு வேலையுமாய் உழைப்பாளி உருகொண்டாள் அம்மா. 11 மணிக்கெல்லாம் பாதி வேலை பதுக்கப்பட்டது. மீதி வேலை கையில் தட்டுப்பட்டது. அம்மாவின் கண்கள் மட்டும் கலக்கமாய் நின்றது, நில்லாது ஓடும் நெடுந்தொடர்களோடு. அம்மாவின் கண்கள் மட்டும் கலக்கமாய் நின்றது, நில்லாது ஓடும் நெடுந்தொடர்களோடு. மேகங்களின் கதைகள் படிக்க அம்மாவுக்கு நேரமில்லை. விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றான போது. மேகங்களின் கதைகள் படிக்க அம்மாவுக்கு நேரமில்லை. விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றான போது. மேகங்களின் கதைகள் படிக்க அம்மாவுக்கு நேரமில்லை. விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றான போது. மேகங்களின் கதைகள் படிக்க
விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றானபோது அப்பாவின் இலக்கிய ரசனை இன்னும் சிறப்பு. கடுகெடுத்து போன அலுவல் பணியில் கருமேகம் கதைகள் சொல்ல காத்திருப்பாரோ அவர்? கணக்கும் கையுமாய் அலுவல் அவசரம், கோப்புகளும் கையுமாய் அன்றாடம் அபஸ்வரம். அப்பாவின் கண்கள் மேகங்களின் கதைகளுக்கு எதிர்முனை பயணம் ஏற்ற காலம் அது. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். அப்பா என்ற கதாபாத்திரம் ஆகாயத்தை பார்த்ததே இல்லையோ? அப்பா என்ற கதாபாத்திரம் ஆகாயத்தை பார்த்ததே இல்லையோ? கதைகள் சொல்லும் மேகங்களின் கற்பனைகள் அவருக்கு புரியவே புரியாதோ? நீலக் காகிதத்தில் எழுதப்படும் கருப்பு வெள்ளை கற்பனை கதைகள் நீண்டு கொண்டே போவது அப்பா தாத்தா ஆவதற்குத்தானா என்ன? அலுவல் பயணம் முற்றி முடிந்த பிறகு சிறுவர்களோடு கைகோர்க்கிறார் அப்பா. மீண்டும் கற்றுக்கொள்கிறார் மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகளை படிக்க. நீட்டி முழக்கி எழுதப்படுகின்றன கதைகள். ஆனால் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா, மேல் நோக்கி பார்க்காமலேயே. ஆனால் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா, மேல் நோக்கி பார்க்காமலேயே. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். இனிப்பு திருடன். அன்பானவன், அனைவரின் நல்லன்பையும் பெற்றவன், இரக்க குணமுடையவன், பண்பானவன், இயல்பானவன் என்று பற்பல நற்பண்புகளை கொண்டவன். கல்லூரி விடுதியில் நுழையும் புதியவர்களை ஒரு சடுதியில் நட்பு கொள்ள தூண்டுபவன். படிப்பில் கெட்டிக்காரன், அரட்டையில் சுட்டிக்காரன், ஆண் என்றும் பெண் என்றும் பிரித்து பார்க்காத நண்பன். இத்தனை நற்குணங்களும் ஒரு சேர பெற்றவன். அவனுக்குள்ளும் ஒளிந்திருந்தான் ஒரு கள்வன். உடலமைப்பை அரங்கேற்றினால் உயரம் மட்டும் பனையில் பாதி. உடலமைப்பை அரங்கேற்றினால் உயரம் மட்டும் பனையில் பாதி. புன்னகைக்கும் பற்கள் கொட்டும் வெள்ளியின் வெள்ளை. முருங்கைக்காய் பறிக்க துரட்டி தேடாத கைகள். முருங்கைக்காய் பறிக்க துரட்டி தேடாத கைகள். மடக்கி உட்கார முடியாத கால்கள். குறுக்கும் நெடுக்குமாய் ஓடித்திரியும் கருவிழிகள். இன்னும் சொல்ல நிறைய இருப்பினும் உள்ளொளிந்துள்ளவனை காணச் செல்வோம் வாருங்கள். கல்வன் என்று சொன்னால் மாபெரும் கல்வன் அல்ல, சின்னஞ்சிறு கல்வனும் அல்ல. இடைப்பட்டு நிற்பவன், இனிப்புக்களை திருடுபவன். இவன் இனிப்பு திருடன். காலை உணவில் கலவரமின்றி அமர்ந்திருக்கும் இரு கண்கள். நண்பர்கள் கூட்டம் அருகே அமர சுற்றும் முற்றும் ஓடித்திரிந்து இனிப்பின் மீது ஈயென தொக்கி நிற்கும். எதிர்த்தட்டோ தற்காலிக எதிரியின் தட்டோ. இனிப்பிருந்தால் போதும், இன்பமாய் இவன் கண்கள் தேடும். இனிப்பிருந்தால் போதும், இன்பமாய் இவன் கண்கள் தேடும். சிற்றுண்டி சிறிது உள்ளே செல்ல சிறுபிள்ளையாய் மாறி எதிர்த்தட்டுக்காரனை உசுப்பி விடுவான். வெள்ளை காக்காய் பறக்குது என்பான். தலை திருப்பி பார்க்கையில் தடம் திருடி தின்பான். எதிர்த்தட்டை அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை. வெள்ளை காக்கை பறக்குது என்பான். தலை திருப்பி பார்க்கையில் தடம் திருடி தின்பான். எதிர்த்தட்டை அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை. காலை இனிப்பின் களவு கபட நாடகமாய் முடிய மதிய வேளையில் மாற்று நாடகம் அரங்கேற்றுவான். மாறாத கொள்கையும் மனம் தளராத நெஞ்சுரமும் புது புது நுட்பங்களை உருவாக்கித் தந்தன அவனுக்கு. மாறாத கொள்கையும் மனம் தளராத நெஞ்சமும் புது புது நுட்பங்களை உருவாக்கித் தந்தன அவனுக்கு. சாப்பாட்டு மேசையில் தண்ணீர் குவளைகளை காலி செய்வான். இனிப்போடு அமர்ந்திருப்போரை ஏவல் சொல்லி தண்ணீர் கேட்பான். அடுத்த மேசை சென்று வருகையில் அதிர்ச்சியொன்று பரிசாய் நிற்கும் சாப்பாட்டு தட்டில். அடுத்த மேசை சென்று வருகையில் அதிர்ச்சி ஒன்று பரிசாய் நிற்கும் சாப்பாட்டு தட்டில்.
ஆகாரமென்றும் பாராமல் அப்பட்டமாய் திருடித் தின்பான். நியாயம் கேட்டால் நண்பன் என்பான். ஆகாரமென்றும் பாராமல் அப்பட்டமாய் திருடித் தின்பான். நியாயம் கேட்டால் நண்பன் என்பான். இவன் திருடும் நுட்பங்கள் ஆயிரம் ஆயிரம். இவன் இனிப்பு திருடன். இவன் திருடும் நுட்பங்கள் ஆயிரம் ஆயிரம். சட்டையில் யாரோ மைத்தளித்தார் என்பான். யாரோ உன்னை அழைத்தனர் என்பான். சட்டையில் யாரோ மைத்தளித்தனர் என்பான். யாரோ உன்னை அழைத்தனர் என்பான். விட்கல் என்று நீர் கேட்பான். ஒரு நொடி நகர்ந்தாலும் நகராவிட்டாலும், கண்கள் சிமிட்டினாலும் சிமிட்டாது விழித்தாலும், கைகள் கொண்டு மறைத்தாலும், சோற்றில் ஒளித்து வைத்தாலும், நுட்பமாய் நுகர்வான், அனைத்தையும் கவர்வான். இவன் இனிப்பு திருடன். இவனுக்கு போட்டியாய் வந்துதித்தான் ஒருவன். இனிப்போடு நிறுத்தாமல் இன்னமும் கவர்ந்தான். வாழைப்பழமென்றால் வழக்கமாய் திருடுபவன் மாம்பழம் தந்தால் மல்லு கட்டி கவர்வான். அவனையும் அசர வைத்தான் இனிப்பு திருடன். அன்று அறுவர் தட்டில் அரவமின்றி எடுக்கப்பட்ட இனிப்புகள் அனாயாசமாய் காணாமல் போனது இனிப்பு திருடனின் கைவரிசையோடு. பழம் பறித்தவன் தட்டும் சிதறி கிடந்தது. பார்த்தவர்கள் கண்கள் குளமாய் வழிந்தது. பழம் பறித்தவன் தட்டும் சிதறி கிடந்தது. பார்த்தவர்கள் கண்கள் குளமாய் வழிந்தது. இனிப்பு திருடன் தின்று தீர்த்தான் அனைவரின் இனிப்புக்களையும். இனிப்பு திருடன் தின்று தீர்த்தான் அனைவரின் இனிப்புக்களையும், நட்பில் இனித்தவைகளையும். இனிப்பு திருடன். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. கடவுளோட புகழ பாடி மக்கள் கிட்ட இருந்து அரிசி தானியங்கள்னு பிச்சையா வாங்கி உயிர் வாழ்ந்துட்ட அடியார் ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்தாரு. அந்த அடியார் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மண்டபத்துல தங்கி இருந்தாரு. அந்த இடத்துக்கு அவரை பார்க்க வெளியூர்ல இருந்து ஒரு அடியார் வந்தாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் அவங்களோட பழைய கதைகளை பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வெளியூர்ல இருந்து வந்த அடியார் எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளூர் அடியார் அதை கொஞ்சம் கூட கவனிக்காம அப்பப்ப ஒரு முறை அவரோட கையில இருக்கிற கோலால டொக் டொக்குன்னு தட்டிட்டு இருந்தாரு. இத பார்த்த வெளியூர் அடியார், என்ன இது, எவ்வளவோ நாள் கழிச்சு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், ஆனா நீங்க நான் பேசுறத கொஞ்சம் கூட கவனிக்காம வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன அவமானப்படுத்துறீங்கன்னு கோபமா பேசினாரு. உடனே அவர்கிட்ட கேட்ட உள்ளூர் அடியார், நான் இந்த கோலால அடிக்கடி தட்டிட்டு இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மக்கள் கிட்ட இருந்து அரிசிய பிச்சையா வாங்கி வரேன். ஆனா இந்த மண்டபத்துல இருக்கிற ஒரு எலி எனக்கு எதிரியா இருக்கு. நான் எவ்வளவு உயரத்துல அரிசி மூட்டைய கட்டி வச்சாலும் அந்த எலி அந்த மூட்டைய கடிச்சு என்னுடைய அரிசியை எடுத்துக்கிட்டு போயிடுதுன்னு சொன்னாரு. அந்த எலி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தான் அப்பப்ப கோலால தட்டிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. இத உன்னிப்பா கேட்டுட்டு இருந்த வெளியூர் அடியார், எவ்வளவு உயரத்துல அரிசி மூட்டைய வச்சாலும் அந்த எலி எடுக்குதுன்னு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவ்வளவு உயரம் எட்டி குதிக்க அந்த எலியோட மனசுல தெம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தெம்பு எங்கிருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே எலி வலைய தேடி தோண்ட ஆரம்பிச்சாரு. அந்த வலைக்குள்ள ஏராளமான நெல்லையும் அரிசியையும் எலி சேமிச்சு வச்சிருந்தது. இதெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த அடியார் அது எல்லாத்தையும் வெளியே எடுத்து காலி செஞ்சுட்டு இப்ப அந்த எலி எந்த தைரியத்துல செய்யுதுன்னு பாக்கலான்னு சொன்னாரு. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு குறைவான உயரத்துல கட்டி வச்சிருந்த அரிசி முட்டைய கூட அந்த எலியால எடுக்க முடியாம போச்சு. தன்னோட எதிர்கால தேவைக்காக கையில எதுவுமே இல்லையேன்ற எண்ணத்துல எலி ரொம்பவே சோர்ந்து போயிடுச்சு. அதனால அதால எதையுமே செய்ய முடியாமலும் போச்சு. உள்ளூர் அடியார்கிட்ட
வெளியூர் அடியார் இனிமே நீங்க கவலைப்படாம இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எப்பவுமே எதிர்காலத்துக்குன்னு நாம ஏதாவது சேர்த்து வச்சோம்னா எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம இருக்கிற காலத்துல நிம்மதியா இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். காலங்கள் பலகடந்தும் கவின்மிகு கலைகள் பல களைப்பின்றி தந்திட்ட கன்னித்தமிழ் நம் தமிழ். 100,000 ஆண்டு கடந்து பல்லாயிரம் பண்ணிசைத்து பாடிக் குவித்தாலும் இன்னும் ஆடி அடங்காதது அழகு தமிழ். இடர்பாடில்லா சொல்வளம் அது சுடர் போல பிரகாசிக்க உடற்பயிற்சி அதை வாய்க்குத் தரும் நல் தடாகத் தாமரை என பூத்த தமிழ் நம் புன்னகை தமிழ். இடர்பாடில்லா சொல்வளம் அது சுடர் போல பிரகாசிக்க உடற்பயிற்சி அதை வாய்க்குத் தரும் நல் தடாகத் தாமரை என பூத்த தமிழ் எம் புன்னகை தமிழ். நன்னறி கூறும் நல்வுலகம் வாழ்வின் 12 கோட்பாட்டை பக்குவமாய் சகலர்க்கும் உணர்த்திட்ட நிகரில்லா செம்மொழியாம் எம் தமிழ். நன்னறி கூறும் நல்வுலகம் வாழ்வின் 12 கோட்பாட்டை பக்குவமாய் சகலர்க்கும் உணர்த்திட்ட நிகரில்லா செம்மொழியாம் எம் தமிழ். எண்ணிலடங்கா படைப்புகள் ஏற்றம் கொண்டு தன்னடக்கி விண்ணுலகம் விஞ்சி நிற்கும் நாட்டின் மண்மனம் பரப்பும் எம் தமிழ். பாரது வியந்து போற்றிட புவி மீதிங்கு உதித்த சுடர் நல் தேனது இனிமையென தேடிக் கிடைத்திட்ட எம் தமிழ். பாரது வியந்து போற்றிட புவி மீதிங்கு உதித்த சுடர் நல் தேனது இனிமையென தேடிக் கிடைத்திட்ட எம் தமிழ். முதிர்ச்சியது முடிவு எனும் தளர்ச்சியது தன்னுள் இல்லா கிளர்ச்சி பல வாரித்தந்த புது உணர்ச்சியதன் பிரவாகம் எம் தமிழ். முதிர்ச்சியது முடிவு எனும் தளர்ச்சியது தன்னுள் இல்லா கிளர்ச்சி பல வாரித்தந்த புது உணர்ச்சியதன் பிரவாகம் எம் தமிழ். சொற்சுவைக்கும் பொருட்சுவைக்கும் அர்ப்பணமாய் அருமருந்தாய் கற்காலம் கடந்து வந்து இன்னும் பற்பல விந்தை செய்யும் எம் தமிழ். நூல் பலவற்றின் நூதன உத்தியாய் பால்மணம் மாறா பசுமை சக்தியாய் பல்லாண்டு பறைசாற்றி இன்னும் கற்கண்டு சுவைவற்றா எம் தமிழ். நூல் பலவற்றின் நூதன உத்தியாய் பால்மணம் மாறா பசுமை சக்தியாய் பல்லாண்டு பறைசாற்றி இன்னும் கற்கண்டு சுவைவற்றா எம் தமிழ். சகலருக்கும் சாமான்யமாய் சரளமான நடையுத்தி கொண்டு புகழாரம் சூடிக்கொண்ட புதுமை பன்மொழியாம் எம் தமிழ். சகலருக்கும் சாமான்யமாய் சரளமான நடையுத்தி கொண்டு புகழாரம் சூடிக்கொண்ட புதுமை பன்மொழியாம் எம் தமிழ். பார் முழுதும் பண்பாடுதனை சீர்கொண்டு சதிக்கிட்ட ஊர்மெச்சும் உயர்வுதனை 100 ஆண்டாய் நல்கி வரும் எம் தமிழ். பரணி பாடிய காலந்தொட்டு தரணியாலும் தாரகமாய் உறுதி கொண்ட மாமலையாய் இறுதி வரை உலகாலும் எம் தமிழ். பரணி பாடிய காலந்தொட்டு தரணியாலும் தாரகமாய் உறுதி கொண்ட மாமலையாய் இறுதி வரை உலகாலும் எம் தமிழ். நேரம் காலம் எல்லை தாண்டி தூரம்பல கடந்த பின்னும் ஆரவாரமது செறிந்திட்ட சோரம்போகா வன்மொழியாம் எம் தமிழ். ஆழமது வெளுது போல பன்மொழிக்கு பாதை தந்து தாயுள்ளங்காக்கும் தனித்துவமாய் மானுடம் வென்றிட்ட எம் தமிழ். அறவழி சித்தாந்தம் அதை ஆத்மார்த்தமாய் நல்கிட்ட அரும்பேறு கொடை கண்ட அழகு செம்மொழியாம் எம் தமிழ். அறவழி சித்தாந்தம் அதை ஆத்மார்த்தமாய் நல்கிட்ட அரும்பேறு கொடை கண்ட அழகு செம்மொழியாம் எம் தமிழ். மானிட வாழ்வதனை மாசின்றி மறுசுழற்சி செய்ய திருக்குறள் வடிவம் தந்து உருவகப்படுத்திய உண்மை தமிழ் எம் தமிழ். மானிட வாழ்வதனை மாசின்றி மறுசுழற்சி செய்ய திருக்குறள் வடிவம் தந்து உருவகப்படுத்திய உண்மை தமிழ் எம் தமிழ். பங்கமில்லா பக்குவமாய் உயர் சங்கம் வைத்து தனை வளர்த்து பார் அங்கமது அகிலமாட்கொள்ள எங்கும் நிறை ஏற்றம் கொண்ட தமிழ் எம் தமிழ். காதல் வீரம் இரு கண்களாக மானம் ஈரம் இரு தோள்களாக அகிலத்தார்க்கு அறிவுரை வழங்கிட்ட பகலவனாய் பரிமளிக்கும் தமிழ் எம் தமிழ். காதல் வீரம் இரு கண்களாக மானம் ஈரம் இரு தோள்களாக அகிலத்தார்க்கு அறிவுரை வழங்கிட்ட பகலவனாய்
பரிமளிக்கும் தமிழ் எம் தமிழ். வானம் பூமி காற்றாக தானியங்கும் ஊற்றாக வையம் காக்கும் வளமையாம் வாழிய வாழிய எம் தமிழ். கேட்ட கவிதையை வழங்கியவர் பேராசிரியர் முத்துராஜா. நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அறிவியல் ஆயிரம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவியல் ஆயிரம். அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சியில உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த் வந்திருக்கேன். ஏன் கூட நித்யராஜ் வந்திருக்காரு. இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கும் நித்யராஜுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. நான் கோயிலுக்கு வரமாட்டேன்றேன், அவர் வரணும்ன்றாரு. இது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் என்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. என்ன நித்யராஜ், நான் இப்ப சொல்றதெல்லாம் சரிதானே? வாங்க, எதனாலும் கோயிலுக்கு போயிட்டு பேசலாம். கோயிலுக்கு போறது தான் பிரச்சனையே இருக்கு. எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லை. என்ன பண்றது? சாமி மேல நம்பிக்கை இல்லை, ஆனா சயின்ஸ் மேல நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. அறிவியல் பூர்வமான எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஏத்துக்குவேன். ஆனா கோயிலுக்கு போறதுல என்ன அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குன்றீங்க? கோயிலுக்கு போறது ஆன்மீகம் மட்டும் இல்லாம அதை தவிர்த்து சில அறிவியல் உண்மையும் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? நிகழ்ச்சிக்கு பேரு அறிவியல் ஆயிரம்னு வச்சுட்டோம். கோயில்ல என்ன நடக்குதுன்றதையும் பேச போறோம்னு சொல்லிட்டோம். ஆனா கோயில்ல உண்மையிலேயே அந்த அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்கா? அந்த அறிவியல் தகவல்கள் நீங்க சொல்லலைன்னா நான் இந்த நிகழ்ச்சியில உடனே வெளில போயிடுவேன். அந்த சந்தேகங்களை நான் தீர்க்க போறது இல்ல. அந்த சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக பேராசிரியர் எல் ராஜசேகரன் அவர்கள் இங்க இருக்காங்க. நம்ம கூட அவங்க கிட்ட பேசலாம். சரி, கண்டிப்பா சார். எனக்கு நிறைய தகவல்கள் சொல்லணும் சார் நீங்க. ஏன்னா அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சியில முதல்ல இப்ப கோயிலை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ கோயிலை பத்தி உங்கள்கிட்ட ஏன் கேட்குறோம் அப்படின்னா, அறிவியல் சார்ந்த விஷயங்களை மையமா வச்சுதான் நீங்க பல நிகழ்ச்சிகள்ல கோயிலை பத்தி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி உங்களோட பேசுவதில் முதல்ல நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இந்த கேள்வி சந்தேகம் இல்லை, மக்களிடத்துல இது போன்ற சந்தேகம் நிறைய இருக்கின்றன. கோயிலுக்கு போவதா இல்லையா, அவ்வாறு கோயிலுக்கு போகின்ற போது என்னென்ன நன்மைகள், ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகள் என்ன, அறிவியல் பூர்வமான அங்கே செய்திகள் என்ன இருக்கின்றது, இது போன்ற தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுத்தமைக்காக முதலில் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நீங்க கேட்டீங்க இல்லையா இப்பொழுது கோயிலுக்கு போகட்டுமா வேண்டாமா, கோயிலுக்கு போகிறதுல என்ன சயின்ஸ் அறிவியல் இருக்கு அப்படின்ட்டு நிறையவே இருக்கு. ஒவ்வொன்றா போவோம். முதலில் கோயில் அப்படின்னு சொல்கின்ற பொழுது என்னன்னா புராதன கோயில்கள், பழமை வாழ்ந்த கோயில்கள் பற்றி தான் நாம பேச போறோம். எப்பவுமே பழமை வாழ்ந்த கோயில்கள் அப்படின்னு சொன்னாவே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையும் மலை சார்ந்த இடத்தில் இருக்கும், ஆறுகள் தண்ணி ஓடுகிற இடத்தில் ஆற்றோரங்களில் அமைந்திருக்கும். என்ன காரணம் தெரியுமா? இப்போ மலை என்பது காந்த சக்தியை உள்ளடக்கக்கூடிய பகுதியாகும். அதே போல ஆற்றோரம் என்பது ஜல சக்தியை, அதாவது நீர் சக்தியை உள்ளடக்கிய பகுதியாகும். இப்போ காந்த சக்தியும் ஜல சக்தியும் சேர்கின்ற இடத்திலெல்லாம் கோவில்கள் இருக்கின்ற பொழுது நாம் அந்த கோயிலில் தரிசனத்திற்கோ இறைவனை தரிசிக்க செல்கின்ற பொழுது அந்த பிரபஞ்ச சக்திகளை உள்வாங்கக்கூடிய தன்மை நமக்கு உண்டு என்பதால் தான் நாம் கோயிலுக்கு போக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது கருத்து என்னன்னா, நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொன்னாவே இங்க முழுவதுமா என்னன்னா ஆரோக்கியம் சார்ந்த, அதாவது ஹெல்த் பெனிஃபிட், மெடிக்கல் ரீதியான மருத்துவ ரீதியான நன்மைகளை தான் அதிகமா நம்ம பேச போறோம். என்ன ரெண்டாவது செய்தி அப்படின்னா, பழைய கோவில்களில் கற்கள் என்னன்னா பதிச்சிருப்பாங்க. நம்ம நடக்கிறதுக்காக கோயில் வளாகங்களை கற்கள் பதிச்சிருப்பாங்க. அந்த கற்கள் அப்படின்னா மேடு பள்ளங்களா இருக்கும். சிறிய அளவில் மேடு பள்ளங்களா, மொசைக்கா இல்லாம சமதளமா இல்லாம சிறிய அளவில் மேடு பள்ளங்களா அந்த கற்களை பதிச்சிருப்பாங்க. நாம் நடக்கின்ற போது நம்முடைய பாதங்கள் ஒவ்வொன்றும் அக்குபஞ்சர் புள்ளிகள் என்று சொல்கின்றார்கள் அறிவியல் ரீதியாக. அப்ப அவ்வாறு தொடர்ந்து நடக்கின்ற பொழுது கொடுக்கக்கூடிய லேசான அழுத்தத்தின் மூலமாக கோயில் வளாகத்தில் நடந்து வருகின்ற பொழுது அங்கு ஏற்படுகிற லேசான அழுத்தத்தின் மூலமாக நம்முடைய ஆர்கான்ஸ், அதாவது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள் மிக வேகமாக துரிதமாக செயல்படுவதன் காரணமாக நம்முடைய ஆரோக்கியம் அதில் கிடைக்கின்றன. எனவே நாம் கோவிலுக்கு போவதால் பிரபஞ்ச சக்திகளை உள்வாங்குவதற்கு வாய்ப்பு அங்கே அமைகின்றது, அதாவது பிராண சக்தி. ரெண்டாவது, நம் கால் பாதங்கள் நாம் தொடர்ந்து அந்த கோவிலுக்குள் செல்கின்ற பொழுது உள்ள இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ், அதாவது இன்டர்னல் ஆர்கான்ஸ், மருத்துவ ரீதியான பலன்கள் அதிகமாக கிடைக்கின்றது. எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு கோவிலுக்கு போகலாமா வேண்டாமா என்பதை விட கோவிலுக்கு போவதனால் நிறைய நன்மைகள் உண்டு, அது நல்லதும் கூட.
சரி சார், இப்போ வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனால அக்குபஞ்சர் இப்படி ஒரு சில அறிவியல் ரீதியான விஷயங்கள் மூலமாக நம்மளோட உடலுக்கு நல்லது இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த நித்திராஜ் பையன் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு சும்மாவே சொல்லி என்னை கூப்பிட்டுட்டு இருக்காப்புல. என்ன நித்திராஜ், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது? அப்படி சொன்னதில்ல, வெறும் சாமி கும்பிடுறதுக்காக மட்டும்தான் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் தவிர இந்த மாதிரி அறிவியல் விஷயங்கள் சார் சொல்லும் போது தான் எனக்கே ஒன்று ரெண்டு தெரியுது. அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம பெருவில் எப்பவுமே இந்த செய்திகளை நேரடியாக சொல்லாமல் அது கோவிலுக்கு ஒவ்வொரு பகுதியாக வச்சிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் இன்று நாம் கல்வியல் ரீதியாக வளர்ந்திருக்கிறோம், அறிவியல் பூர்வமாக வளர்ந்திருக்கிறோம் என்பதற்காக இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதில் மிக நலம். நீங்கள் கோயிலில் ஒரு விஷயம்னு சொன்னோன்னு தான் சார் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இதில் தல விருட்சம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது எதுக்காக ஒவ்வொரு கோயிலுக்கும் வேற வேற மரத்தை நட்டு அதை வந்து தல விருட்சம்னு சொல்கிறாங்க? ஏன் ஒரே ஒரு மரத்தையே எல்லா கோயிலையும் நட்டுட்டு அதை தல விருட்சம்னு சொல்லலாம்ல? நல்ல கேள்வி இது. அதாவது என்ன, தல விருட்சம் விருட்சம் அப்படின்னு வளர்ந்து கொண்டே போவது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லும். தலம் என்பது கோவிலை குறிக்கக்கூடிய, கோவில் இருக்கக்கூடிய மரத்திற்கு தல விருட்சம் என்று பெயர் வச்சிருக்காங்க. என்ன அடிப்படையில் ஏன் ஒரு மரத்தை வைக்கணும் அப்படின்னா, ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு தகவலை சொல்லிடுறோம். நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன், இப்போ நாம நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு பிறகு நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், அப்படின்னா வாழையடி வாழையன, அப்போ நம்முடைய அடுத்தடுத்து தொடர்ந்து சந்ததிகளை உருவாக்கி கொண்டே போக வேண்டும் என்பது வாழ்வியல் சார்ந்த கருத்து. இதை மையமா வச்சுதான் கோவில்ல நம்ம மரத்தை வச்சிருக்காங்க. மரம் என்பது என்ன? அது சாதாரண செடியாகிறது, மரமாகிறது, காய் கனி, கனிலிருந்து மீண்டும் விதை, விதைந்து மீண்டும் மரம். அப்போ என்ன ஒரு சுழற்சி அங்கே இருக்கிறது. அப்போ ஒரு மரத்திற்கே ஒரு சுழற்சி இருக்கிறது போல் நாமும் நம்முடைய வாழ்வில் தல விருட்சமாக, அதாவது வாழ்வியல் எப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன், அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்கிற சொல்லாமல் சொல்ல வருகிற செய்திக்காக ஒவ்வொரு ஆலயங்களிலும் என்ன தல விருட்சமாக மரங்களை வைத்திருக்கின்றார்கள். ஒன்று. இன்னொன்று, அறிவியல் பூர்வமா நீங்க சொன்னது போல நிறைய மரங்கள், எவ்வளோ மரங்கள், ஆனால் குறிப்பிட்ட மரத்தை தான் கோவிலில் வச்சிருப்பாங்க. அதுவும் இன்னும் அழகா சொன்னா அரச மரத்தை வச்சிருப்பாங்க. அரச மரம் உண்மையிலே பண்ணா ஒரு நல்ல சயின்டிபிக் கான்செப்ட். சார், நீங்கள் அரச மரம்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அரச மரத்தை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அரச மரத்தை சுற்று, முக்கியமாக பிள்ளை பேரு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்கள அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? காரணம் இருக்கு. அதாவது நவீன ஆராய்ச்சியாளருக்கு அதை பற்றி சில ஆராய்ச்சிகளாக நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த அரச மரத்தை சுத்துவதன் காரணமாக பிள்ளை பேரு கிடைக்கிறதா அப்படின்ட்டு. அதுக்கு வேறொரு காரணத்தை நான் நேரடியாக சொல்வதற்கு பதிலாக வேறொரு காரணம் என்னன்னா, பிள்ளை பேர் வந்து கர்ப்பப்பை சார்ந்தது. கர்ப்பப்பையில் தேவையான பிராண சக்தி கிடைத்து விட்டால் அந்த கர்ப்பப்பை தானாது என்னன்னா அடுத்த சந்ததிக்கு தயாராகிடும். அப்போ இந்த அரச மரம் என்னன்னா 24 மணி நேரம், அதாவது நாள் முழுக்க சுவாசிக்கக்கூடிய மரங்களில் அரச மரம் முதன்மையாக நிற்கின்றது. அதுதான் கீதையில் கூட கண்ணன் அழகாக சொல்வார், மரங்களில் நான் அரச மரமாக இருக்கின்றேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அரச மரம் என்னன்னா தொடர்ந்து 24 மணி நேரம் 1808 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி, அதாவது கரியமிளவாய் உள்வாங்கி கிட்டத்தட்ட 2400 கிலோகிராம் ஆக்சிஜனை, அதாவது பிராண சக்தியை வெளியிடுகின்றது. அப்போ அந்த சுத்தி இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்துகிறது. சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, மனிதனுக்கு தேவையான பிராண சக்தியை அதிகமாக கொடுக்கிறது. அப்போ நம்ம அந்த பிராண சக்தி அதிகமாக கிடைக்கிறதுன்னு காரணமா நம்ம கோயிலை சுத்திக்கிட்டே வரோம். ஒவ்வொரு முறையும் கோயிலை சுத்துகிற போது என்ன ஆகுது, காற்று, அதாவது பிராண சக்தியை அதிகமாக உள்வாங்குகின்றோம். இப்ப தேவையான ஆக்சிஜன் பிராண சக்தி உள்ள போயிட்டாவே நம்முடைய பாடி, நம்முடைய உடல் என்ன நல்லா இயங்குகின்றது. திறம்பட இயங்குகின்ற பொழுது நமக்கு அந்த பிள்ளை பேரு கிடைப்பதற்கு வாய்ப்பாக அரச மரங்கள் அமைகிறது. சரி சார், இப்போ அரச மரத்தை ஒரு கோயிலில் வந்து தலவிருட்சமாக வச்சுருக்காங்க அப்படின்னு போது நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா வில்வ மரம், தர்பை, அதே நேரத்தில் வேலம், ஆலமரம், இந்த மாதிரியான பல மரங்களை வந்து தலவிருட்சமாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த கோயில்கள்லாம் என்ன மாதிரியான பிரசித்தி எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அருமையான கேள்வி. இது எப்பவுமே ஒவ்வொரு கோவிலுக்கும் மாறுவது என்பது உண்மைதான். பொதுவாக நான் சொல்லணும் அப்படின்னா, சிவன் கோவில்களில் வில்வ மரம் இருக்கும். வில்வ மரம், இப்போ சிவன் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன, அவர் வந்து எப்போ ஒரு ஹார்டாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கம்பீர தோட்டத்தோடு அப்படின்ற மாதிரி நம்ம தோரணை கதைகள்லாம் அப்படி தான் அமைஞ்சிருக்கும். அதாவது மனிதனை 3 விதமாக குணங்களை பிரிக்கலாம். தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம் அப்படின்னு பிரிப்பாங்க. சுறுசுறுப்பாக இருப்பது, அப்புறம் கோபப்படுவது, இது போன்ற காரணங்கள். இப்போ கோபப்படுவது பண்ணால் ரொம்ப சுடுசுடுன்னு இருப்பாங்க, ரொம்ப லீனாக இருப்பாங்க, சுடுசுடுன்னு இருப்பாங்க. அவங்க பாடி பார்த்தோன்னா ரொம்ப ஹீட், அதாவது என்ன ஒரு வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நம்ம ரொம்ப பருத்து இருப்பாங்க, அவங்க உடம்பு தான் சலசலசலனாக இருக்கும், சோம்பேறியாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்னன்னா ரஜோகுணமும் சத்துவகுணமும் இல்லாமல் ஒரு மாடரேட்டாக இருப்பாங்க.
அப்போ சிவன் கோயில்ல வில்வ மரம் வைப்பதற்கு காரணம் என்னன்னா, இப்ப சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நமக்கு என்னென்ன சுறுசுறுப்பா கோபக்கூடிய மனிதரா பார்க்குறோம். அப்போ உடம்பு என்னன்னா ஹீட் பாடி, அப்போ சாதாரண வெப்பம் அதிகமாகுது. இப்போ நீ வில்வ மரத்தை நீங்கள் வைக்கிற போது வில்வ இலைகள் நமக்கு பிரசாதமாக கொடுப்பதன் காரணமாக நம்முடைய உடலானது அது போன்ற குணம் உள்ளவர்கள், அதாவது உடல்நிலை வெப்பத்தின் காரணமாக இருக்கிற அந்த உடல் ரீதியாக உள்ளவர்களுக்கு அந்த வில்வ மரத்தில் வரக்கூடிய வில்வ இலைகளை பிரசாதமாகத்தால் உடல்நிலையில் மாற்றம், வெப்பம் சமப்படுத்தப்படுகிறது. அப்போ சிவன் கோயிலுக்கு போகிறவர்களெல்லாம் வெப்பம் சார்ந்த உடலாக, அதாவது அந்த உடல் எப்படி சொல்லுவோம்னா எவ்வளவு உஷ்ணம், என் உடம்பு உஷ்ண உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எதுக்கு நல்ல மருந்துனா வில்வம். அதனால சிவன் கோவில்களில் வில்வ மரத்தை வச்சிருக்காங்க. அதான் பெருமாளுக்கு வாத பெருமாள்னு பேர் உண்டு. வாதம்னா தண்ணீர், தண்ணீர்ல இருக்கக்கூடிய பெருமாள். அப்போ உடம்பு சலசலசலான்னு இருக்கிறவங்களுக்கு துளசி நல்ல மருந்து. இப்போ ஒவ்வொரு கோவில் அடிப்படையாக வைத்து நம்முடைய முன்னோர்கள் தலவிருஷமாக வெவ்வேறு மரங்களில் வெவ்வேறு இடங்களில் வைத்திருக்கின்றார். இதுதான் அதுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய காரணம். சார், நீங்கள் மரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே பெரிய கொடிமரம் இருக்கும் இல்லையா? அந்த கொடிமரம் பார்த்துட்டு தான் உள்ளே போவாங்க. ஏன் அது அவ்வளோ நீளமான ஒரு கொடிமரம்? இரும்பில் இருக்கலாம், செப்பில் இருக்கலாம், இல்லை மரத்தில் இருக்கலாம். அதற்கு என்ன காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? உண்டு, இருக்கு. அதாவது இப்போ நாம பார்த்தலாம் இயற்கையோடு சார்ந்த மரங்கள், ஒரு விதை விதைக்கிறோம், அதிலிருந்து வளர்கின்றது. அதன் மூலமாக பிரபஞ்ச சக்தியான, அதாவது காற்றை சுத்தப்படுத்தி அங்கு வருகிற பக்தர்களுக்கு தூய்மையான காற்றை கொடுக்கக்கூடிய பண்பும் இதுவும் எதற்குன்னா அந்த மரத்திற்கு உண்டு, அதாவது தலவிருஷம். இப்போ அதுக்கு சம்பந்தமில்லாத ஒரு மரமாக என்னன்னா கொடிமரம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். நீங்க எப்பவுமே கொடிமரம் கோயிலுக்கு வெளியே தான் இருக்கும். கோயிலுக்கு வெளியே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கோயிலை நம்ம சுத்திட்டு அப்படி கடைசியா வரும்போது விழுந்து வணங்குவோம். முதல் காரணம், கொடிமரத்தை ஏன் வணங்க வேண்டும் என்று சொன்னால், நான் கொடிமரத்தை விழுந்து வணங்குகின்ற போது அங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி, இந்த காஸ்மிக் அதில் அதிகப்படியாக உள்வாங்கிற தன்மை இந்த கொடிமரத்திற்கு உண்டு. ஏன்னா கொடிமரம் காப்பர், தாமிரம் என்ற பொருளால் உருவாக்கப்பட்டது. தாமிரத்துக்கு எப்பவுமே என்னன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் அதெல்லாம் உள்ள வாங்கி அதை இழுத்து அதை வெளியிடுகிற போது சுத்தமான ஒரு பிராணசக்தியா வெளியிடும். அப்ப அந்த இடத்துல விழுந்து வணங்குகின்ற பொழுது நமக்கு கூடுதல் பிராணசக்தி அந்த இடத்துல கிடைக்குது. ஒண்ணு. ஏன் சார் நீங்க மரத்தை தலவிரிச்சல சொன்னீங்கன்னா, தலவிரிச்சல மரத்தை சுத்தினாவே நமக்கு கிடைச்சிடும். இங்க விழுந்து வணங்குகின்ற போது அந்த பிராணசக்தி முழுசா நமக்கு கிடைக்குது. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், கொடி மரத்துல தர்பையை கட்டியிருப்பாங்க. பொதுவாக நமக்கு என்னன்னா இந்த மார்கழி மாதம் குளிர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தொற்று அதிகமாக இருக்கும். அந்த கிருமி தொற்றுகளும் அந்த காற்றை சுத்தப்படுத்துகிற தன்மையும் தர்பைக்கு உண்டு. அப்போ பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி சுத்தி இருக்க பகுதி சுத்தப்படுத்துகிறது காப்பர் செய்கிறது. கொடிமரத்தில் இருக்கக்கூடிய காப்பர் தகடு. அதில் தர்பை என்ன பண்ணுதுன்னா அந்த இன்ஃபெக்ஷன், கிருமிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. இப்போ மனிதன் விழுந்து வணங்குகின்ற பொழுது தன்னையும் சுத்தப்படுத்திக் கொள்கிறான் பிராணசக்தியின் மூலமாக. அந்த இடமும் சுத்தமாக அமைகின்றது. இது போன்ற காரணங்களால் பழைய கோவில்களில் கொடிமரத்தை வைத்து நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டார்கள். சார், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு வந்தது எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. ஆனால் நடுவில் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அது என்னன்றது எனக்கு இன்னும் சரியாக புரிய மாட்டேங்குது சார். அது என்னது அது? நல்லது. அதாவது எல்லாருமே சொல்கிற ஒரு பாயிண்ட்னா பிரபஞ்சம். கோவிலுக்கு போனாலும் பிரபஞ்ச சக்தி. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா ஐம்பூதங்கள். அது என்னவோ பயப்படுற மாதிரி பூதம் கேதன் பேர் வச்சுட்டு அது என்ன 5 பூதம், ஏன் 3 பூதம் இருக்கக்கூடாதா, இப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க. அதாவது ஐம்பூதம் என்பதே இந்த பிரபஞ்ச சக்தி தான். அது என்ன பிரபஞ்ச சக்தின்னு கேள்வி கேட்டுறீங்களா? ரொம்ப அழகு. என்னன்னா நிலம், நீர், காற்று, தீ, ஆகாசம் இவையெல்லாம் சேர்ந்துதான் பிரபஞ்சம். ஒவ்வொன்றும் சக்தியுடையது. அதனால இது பிரபஞ்ச சக்தி. என்ன நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு மேல கோவில் கட்டியிருக்கும். அப்போ கோவில் கட்டுவதற்கு ஆதாரமாக நிலம் அமைகின்றது. நிலத்தின் மேல் நீர் இருக்கின்றது, நீருக்கு மேல் காற்று இருக்கின்றது, காற்றிற்கு மேல் என்ன சூரிய சக்தியாக தீப்பிழம்பாக நமக்கு பூமி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் சேர்ந்து ஆகாசமாக நமக்கு அமைகின்றது. எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஜீவ ராசிகளுக்கு தேவையான சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப என்னென்ன பிரபஞ்ச சக்தி ஒண்ணு, நிலம், அதுக்கு தேவையான புல் பூண்டு விளைகிறது, அதற்கு தேவையான நீர், அதற்கு தேவையான காற்று, நாம் புல் பூண்டு நாம் உணவாக எடுத்துக்கொள்கின்றோம். இவையெல்லாம் சேர்ந்துதான் பிரபஞ்ச சக்திகள். வெறும் கோவில் மட்டும் போவது மட்டும் இல்ல. என்ன அர்த்தம்? இந்த உயிர்களுக்கு தேவையான சக்தி எதிலிருந்து கிடைக்கிறது? இந்த ஒவ்வொரு சக்தியிலிருந்தும் கிடைக்கிறது. நிலம், நீர், காற்று, ஆகாசம், தீ. அதனால நம்முடைய முன்னோர்கள் மொத்தமா அதுக்கு பேர் என்னன்னா ஆகாசம், அதான் பிரபஞ்ச சக்தி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க.
இதையே இன்னும் விளக்கமாக சொன்னோம்னா ஆன்மீக ரீதியாக ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அந்த பூதங்கள் அப்படின்னா அது தெரியல, அதை பற்றி முழுசாக அவங்களால அறிய முடியல. அறிஞ்சது வரைக்கும் நினைச்சு நம்மனா இது ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லியதுனால நம்ம எப்பவுமே பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு வணங்குவது நம்முடைய இயல்புது. ஏன் நித்யராஜ் சார், இவ்வளோ நாள் பிரபஞ்ச சக்தினா இதான்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானும் கூட ஒரு சில நேரங்களில் உங்கள் கூட அப்படியே கோயிலுக்கு வந்திருப்பேன்ல. இது மாதிரி பண்ணுறீங்களே நித்யராஜ் சார். நான் என்னங்க பண்ணுறது, நம்ம முன்னோர்கள் வந்து கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்களே தவிர இதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மைகளை சரியாக நம்மக்கிட்ட சொல்லன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்மளோட கூட வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா சொல்கிறத கேட்டிங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு போகிறது அவசியன்றத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். இது அறிவியல் ஆயிரம் VIT பண்பலை 90.8. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.